Good morning, good morning, good morning, good morning, good morning. காலை வணக்கம். Good morning, good morning, good morning, good morning, good morning டாகண்ணா. Yeah. Your voice audible இருக்கா? You guys can hear me? நான் சொல்கிறது கேட்குதாடா? சொல்லுங்க பாப்போம். Yes. Good morning. சண்டே மார்னிங் இல்லையா? இனிமே அப்புறம் எதுக்கு சார் சண்டே அதெல்லாம் இல்லையா? நமக்கு நீட் கான்செப்டில் நம்ம படித்தாகணும். ஸோ ஒன்ஸ் ஆஃப் போர்டு எக்ஸாம் தான் முடிஞ்சிருக்கு, நமக்கு இன்னும் நீட் எக்ஸாம் முடியல இல்லையா? ஸோ நீட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒரு நிமிஷம் இருங்க, சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள். ஜஸ்ட் அ மினிட் இருக்கண்ணா. குட் மார்னிங்மா ஷாமதி. எஸ் ஓகே. ஸோ இன்றைக்கி என்ன சார் பார்க்க போகிறோம், இன்றைக்கி என்ன கான்செப்ட் இருக்க போகுது அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. பேசிக்காக நம்ம எல்லா 12th இருக்கக்கூடிய கம்ப்ளீட் 12th இப்போ தான் 12th போர்டு எக்ஸாமே முடிஞ்சிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ஃபயரில் இருந்திருப்போம் ஓகேவா? ஸோ அந்த ஃபயரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா 12th நீட் கான்செப்ட்டில் கேட்கக்கூடிய எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லா சாப்டரையும் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா? எல்லா சாப்டர்லையும் கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து இன்னும் நீட்டில் கேட்டிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் இன்னைக்கு செஷனாக இருக்க போகுது. நம்ம பார்த்துலாமா? அதுக்கு முன்னாடி இந்த ஒரே நிமிஷம் இருங்க. இது இருக்குது, இது என்ன? எஸ் கிளியர். ஓகே. ஸோ அந்த பேசிக் கான்செப்டில் தானே இன்றைக்கி லெசன் ஃபுல்லாக இருக்க போகுது ஓகேவா? நம்ம 12th கான்செப்ட்லேருந்து எல்லா சாப்டர்லையும் ஃபஸ்ட் செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு கடைசியாக இருக்கிற பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன் வரைக்கும் என்னென்ன 1 மார்க்லாம் இருக்குது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் என்னென்ன 1 மார்க்லாம் கேட்டிருக்காங்க அந்த கான்செப்ட் வச்சு நம்ம கேட்க போகிறோம் ஓகேவா? ஸோ ஆரம்பிச்சிடலாமா? ஷால் வி ஸ்டார்ட்? நம்ம ஆரம்பிச்சிடலாமா? வந்தாச்சா காலையில் எந்திரிச்சாச்சா? காலங்காத்தாலே கிளாஸா சார்? எஸ், இனிமேல் இந்த கிளாஸஸ் எல்லாம் அப்படி கண்டினியூ ஆகிட்டே தான் போயிட்டுருக்கோம். ஸோ இஸ் தேர் எவ்ரிபடி? பார்த்துலாமாடா கண்ணுங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிராஷ் கோர்ஸ் போயிட்டுருக்குடா. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் ஆன் ஆன்லைன் ஓகேங்களா? ஆன்லைன் இல்லாமல் நீங்கள் ஆஃப்லைன் தான் நான் சேருவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நமக்கு ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸும் போயிட்டுருக்கு. ஏப்ரல் 1 வரப்போது, இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. ஸோ நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னா யூ கேன் ஜாயின் அவர் ஆஃப்லைன் கோர்சஸ் which is on 1110 அதில் போயிட்டுருக்கு. ஸோ இஃப் யூ ரெடி யூ கேன் என்ரோல் இன் இட் அண்ட் தீஸ் ஆர் ஆல் த சென்டர்ஸ் ஓகேவா? இங்கே எல்லாமே சென்டர்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா? யா அப்போ இன்றைக்கி நம்மளுடைய சொன்ன மாதிரி நம்ம 12th கான்செப்ட் இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸுடைய நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா? ஒரு சாப்டர்ஸ்லேருந்து அரௌண்ட் ஒரு 20 கொஸ்டின்ஸ் கிட்ட பார்ப்போம் ஓகே? ஒரு ஃபயர் ஒன்று போடுங்க பார்ப்போம். சீக்கிரம் ஒரு ஃபயர் ஒன்று போடுங்க. அப்படியே கமெண்ட் செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. நம்ம டக்குன்னு ஆரம்பிச்சிடலாம் ஓகே? மொத்தம் 12th மொத்தம் எத்தனை சாப்டர் இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் we can say 12th மட்டும் நம்மக்கிட்ட ஒரு 13 சாப்டர் இருக்குது இல்லையா? அந்த 13 சாப்டருமே இம்பார்ட்டன்ட் தான். என்ன தான் நம்ம வந்துட்டு 11th தான் அதிக சாப்டர் இருக்குதுன்னு சொன்னாலும் கூட மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இல்லை மோஸ்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எந்த சாப்டர்ஸ்லேருந்து கேட்கப்படுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த 12th கான்செப்ட் இருக்கிற இந்த 13 சாப்டர்ஸ்லேருந்து கேட்கப்படுது. அதுலேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது இந்த மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது. நம்ம நிறைய எல்லா கிளாஸையும் சொல்லக்கூடிய ஒரு இதாக இருந்துட்டு ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்லேருந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 5 கொஸ்டின் கேட்டுருவோம் ஓகே? மேட்ச் டு மேட்ச் 7 கொஸ்டின் கேட்குறோம். போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா 7 கொஸ்டின் கேட்டிருந்தோம். அப்போ ஒரு சாப்டர்ல தான் 7 கொஸ்டின் கேட்குறான்னு நினச்சி பாருங்கள். இதே 4 மார்க், அப்போ கிட்டத்தட்ட 30 மார்க், 28ல 30 மார்க் வந்து நம்ம ஒரு சாப்டர்லேருந்து எதிர்பார்க்கப்படலாம். ஒரு சாப்டர்லேருந்து நம்ம இவ்வளோ மார்க் வந்து எதிர்பார்க்கப்படலாம். ஸோ அதுக்கப்புறம் அதை விட்டோமா? அதுக்கப்புறம் ரீப்ரொடக்ஷன் இருக்குது. ரீப்ரொடக்ஷன்லேயும் ஒரு 5 கேள்விகள் கேட்கலாம். அது போத் இன் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் நம்ம 5 கேள்வி எதிர்பார்க்கலாம். பிளான்ஸ்லேயும் நம்ம எத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா 5 கேள்வி எதிர்பார்க்கலாம். அப்புறம் பயோடெக், ஈகாலஜி,
இந்த ஈக்காலஜி ஆஸ்பெக்ட்ஸ் இதுலேருந்து நம்ம கண்டிப்பாக ஒரு 3லேருந்து 4 கேள்வி வந்து இந்த 2 இதுலையும் எதிர்பார்க்கப்படலாம். ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்கிறது நமக்கு சாப்டர்ஸ் கம்மியாக இருந்தால் இதில் 12th பொறுத்த வரைக்கும் கம்பேரிட்டிவ்லி 11th கம்பேர் பண்ணும்போது நம்ம சாப்டர்ஸ் கம்மியாக இருந்தாலும் நிறைய இம்பார்ட்டன்ஸான சாப்டர்ஸ் வந்து இந்த பேஸில் இருந்துட்டு. ஓகேவா? அப்போ 50% நம்ம வெயிட்டேஜ் கொடுத்துட்ருக்கோம். பட் இருந்தாலும் நம்ம கன்சிடர் பண்ணும்போது 12th ஆஸ் அன் அப்பர் ஹேண்ட். ஓகே, அதனால தான் நம்ம ஒன்று போய் வேணால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷெல் வி ஸ்டார்ட் என்னடா ஃபயர் காணும் கமான் யா ஃபர்ஸ்ட் சாப்டர் செக்சுவல் ரிப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். செக்சுவல் ரிப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட் நம்ம சாப்டர் வைஸாக என்ன பார்க்க போகிறோம். நம்ம சாப்டர் வைஸாக பேஸ் பண்ணி பார்த்துலாம். ஒரு சாப்டர்ல இருந்தும் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க, அது என்னென்ன மாடியூலில் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துலாம். ஓகேவா? ஹாய்டா தமிழ். எஸ், ஆரம்பிச்சிடலாமா? ஓகே. ஸோ இது பேசிக்காக கொஸ்டின் செஷனாக தான் இருக்க போது சொல்லலாம் ஆக்டிவாக இருக்கும். ஓகேவா? பேசிக்காக கொஸ்டின் செஷனாக தான் இருக்கும். இல்லை ஆக்டிவாக இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க, கண்ணிலே அடிக்குது. ஓகே. அப்போது செக்சுவல் ரிப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்லேருந்து ஒரு ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பேஸ் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆர் த ஃபாலோயிங் ஹஸ் ப்ரூவ்ட் ஹெல்ப்ஃபுல் இன் ப்ரிசர்விங் போலன் ஆஸ் அ ஃபாசில். ஒரு போலனை ஃபாசிலாக ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு, என்னது ஒரு போலனை ஆஸ் அ ஃபாசிலாக ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு எது வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. ஒரு போலன் கிரெயின்ஸ், ஒரு ஆஸ்பலாக இருக்கிற போலன் கிரெயின்ஸ் வந்து நம்ம ஃபாசிலாக ப்ரிசர்வ் பண்ணுறோமா. போலன் கிரெயின்ஸ் வந்து நம்ம ஃபாசிலாக ப்ரிசர்வ் பண்ணுறோம். நம்ம ஃபாசிலாக ப்ரிசர்வ் பண்ணுறத விட அதுவே பேஸ் பண்ணி அதே நேச்சுரல் பேஸில் இருந்துட்டு இருக்கும். ஸோ ஒரு போலன் கிரெயின்ஸை நம்ம ஃபாசிலாக ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு என்ன இருந்துகிட்ருக்கு அப்படின்றாங்க. என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். we all know that நம்ம சூப்பர் ரக்கண்ணா ஷமதி கலக்கிட்டீங்க. ஓகேவா? நம்ம போலன் கிரெயின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா which consist of 2 லேயர். என்ன இருக்கும்? 2 லேயர் வந்து இருந்துகிட்ருக்கும். அந்த 2 லேயர் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இன்டைன். அந்த இன்டைன் லேயர் அப்புறம் டிஸ்கண்டினியூஸ் லேயர். என்னது? டிஸ்கண்டினியூஸ் லேயரால் மேடப்பாக இருக்கும். ஓகேவா? இந்த டிஸ்கண்டினியூஸ் லேயர் தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், எச்ஐன் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். இந்த எச்ஐன் தான் விச் இஸ் மேடப் ஆஃப் ஸ்போரோபொலினின். எதனால் மேடப்பாக இருக்குமா? ஸ்போரோபொலினால மேடப்பாக இருக்கும். ஸோ இந்த எச்ஐன் எதனால் மேடப்பாக இருக்கும் அப்படின்றாங்க. ஆப்ஷன் சி, ஸ்போரோபொலினால மேடப்பாக இருக்கும். ஸோ இந்த ஸ்போரோபொலின் தான் நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போலன் கிரெயின்ஸ்க்கு ரிஜிடிட்டியே கொடுத்துட்ருக்கு. இந்த ஸ்போரோபொலின் தான் நமக்கு என்ன கொடுத்துட்ருக்கு, இந்த போலன் கிரெயின்ஸ்க்கு ரிஜிடிட்டி. அது மட்டும் இல்லாமல் ப்ரிவென்ட் பண்ண பேஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு எங்கேயா போய் விழுந்து எங்கேயா போய் இந்த போலன் கிரெயின்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், ஒரு விண்டு போலினேஷன் மூலியமாக நடக்குது. விண்டு போலினேஷன் நடக்க எங்கேயோ போய் விழுந்துருது. அதுக்கு தேவையான ஆப்டிமம் டெம்பரேச்சர் இல்லை, ரொம்ப தண்ணியாக இருக்குது, இதாக இருக்கும்போது அந்த மாதிரி இருக்க கண்டிஷனில் வந்துட்டு அது உள்ளே இருக்க வயபிலிட்டி உள்ள என்ன பிரச்சனை இருக்கும்போது வெஜிடேட்டிவ் செல்ஸ், ஜெனரேட்டிவ் செல்ஸ் 2 செல் பிரச்சனை இருக்குது இல்லையா. ஸோ அந்த வயபிலிட்டி லூஸ் பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ அப்படி லூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ப்ரொடக்ஷனாக இருந்துட்டு. ஏன்னா இது எந்த என்சைம் போட்டாலும் என்ன பண்ண முடியுமா, டீஜெனரேட் பண்ண முடியாது அப்படின்ற கான்செப்ட்டில். எந்த என்சைம் போட்டாலுமே டீஜெனரேட் பண்ண முடியாது அப்படின்ற கான்செப்ட்டில் வந்துட்டு இந்த ஸ்போரோபொலின் இருக்கிறதுனால இந்த ஸ்போரோபொலின் will act as a ஃபாசில்ஸ். அது போலன் கிரெயின்ஸ் வந்து ஃபாசிலாக மெயின்டைன் பண்ணுறது. இந்த ஸ்போரோபொலின் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்போரோபொலின் டிஸ்கண்டினியூஸ் லேயர் இருக்கும், மறந்துடக்கூடாது. டிஸ்கண்டினியூஸ் லேயர் இருக்கும். அந்த கேப்பில் தான் நம்ம என்ன பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்ம் போர் பார்க்க முடியும். இந்த கேப்பில் தான் நம்ம என்ன பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்ம் போர் வந்து நம்மளை டிட்டர்மைன் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்றாங்க. ஓகேவா? ஆனால் இன்டைன் எதனால் மேடப் இருக்கும் பாருங்கள். இன்டைன் இஸ் மேடப் ஆஃப் செல்லுலோஸ் அண்ட் பெக்டின். இன்டைன் வந்துட்டு செல்லுலோஸ் அண்ட் பெக்டினால மேடப் இருக்கும். இன்டைன் இஸ் மேடப் ஆஃப் செல்லுலோஸ் அண்ட் பெக்டின். ஓகே, யா சூப்பராக காணா ஷமி சூப்பராக. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்குன்றதை பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஓகே போலன் கிரெயின்ஸை வந்துட்டு செவரல் இயர்ஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். லிக்விட் நைட்ரஜன் அப்படிங்கிறது டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன டெம்பரேச்சர் நம்ம யூஸ் பண்ணுவோம்? க்ரையோ ப்ரிசர்வேஷனில் போலன் கிரெயின்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சக்கூடிய டெம்பரேச்சர் என்னவா இருக்குது? போலன் கிரெயின்ஸை வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சக்கூடிய அதோட டெம்பரேச்சர் என்னவா இருக்குது அப்படின்றாங்க. வாட் வில் பி த டெம்பரேச்சர்? யா எஸ், நமக்கு எல்லாமே தெரிஞ்சிட்ருக்கும். என்னது? க்ரையோ ப்ரிசர்வேஷன் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு க்ரையோ ப்ரிசர்வேஷன். ஸோ இந்த க்ரையோ ப்ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி நம்ம பார்க்கக்கூடியது தான் ஷெஸ்டா சத்யா. ஓகே, அதான் நம்ம எதில் சொல்லியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -196 டிகிரி செல்சியஸில். எவ்வளோ? -196 டிகிரி செல்சியஸில் வந்துட்டு நம்ம வந்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்ருப்போம். ஸ்போரோபொலினை வந்துட்டு நம்ம -196 டிகிரி செல்சியஸ், ஆப்ஷன் டி -196 டிகிரி செல்சியஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்ருப்போம் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ அதை பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். சூப்பராக ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்துலாம்.
அடுத்த கேள்வி என்ன இருக்கு அப்படின்னா டபுள் ஃபெர்டிலைசேஷனா என்ன? வாட் இஸ் த டபுள் ஃபெர்டிலைசேஷன்? இதெல்லாம் நம்ம இப்போ தான் 12th போர்டு எக்ஸாமில் பேஸ் பண்ணி நம்ம கான்செப்டாக பார்த்துருப்போம். எஸ்டா ஷாமதி சூப்பரா. இது சொல்லுங்க பார்ப்போம். டபுள் ஃபெர்டிலைசேஷன் நம்ம 12th ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஓகே, அந்த டபுள் ஃபெர்டிலைசேஷன் கான்செப்ட்னா என்ன? எஸ்டா சூப்பரா. ஸோ நமக்கு எல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இந்த போலன் கிரெயின்ஸ் ஸ்டிக்மா இருக்குது. ஸ்டிக்மா அப்படி சூப்பராக இருக்கா? அப்படியே ஸ்டைலும் ஒவ்வொருட வந்திருக்கா? இப்போ இப்படி இருக்கிறதுல வந்துட்டு நமக்கு என்ன ஆகுது? ஒரு போலன் கிரெயின்ஸ் வந்து உட்காருது. இங்கேருந்து இருக்கக்கூடிய ஒரு போலன் கிரெயின்ஸ் வந்து உட்காந்து போலன் டியூப் டெவலப் பண்ணி உள்ளே போகுது. உள்ளே போய்க்கப்புறமா அங்கே ஓவரிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த 2 என்னது போலார் நியூக்ளியை, 2 போலார் நியூக்ளியை நம்ம என்ன போலன் டியூப்பில் வந்து கண்டெயின் ஆகிருக்கும், 2 மேல் கேமெட்ஸ் வந்து கண்டெயின் இருக்கும். இப்படி டெவலப் ஆகி போகக்கூடிய போலன் டியூபுக்குள்ளே என்ன கண்டெயின் இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, போலன் டியூபு என்ன கண்டெயின் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மேல் கேமெட்ஸ் வந்து கண்டெயின் இருக்க போகுது. 2 மேல் கேமெட்ஸ். ஸோ இந்த 2 மேல் கேமெட்ஸ் போய் ஃபியூஸ் ஆகணும் இல்லையா? அதான் நம்ம டபுள் ஃபெர்டிலைசேஷன் அப்படி நம்ம சொல்லிருக்கோம். இந்த 2 மேல் கேமெட் போய் ஃபியூஸ் ஆகிறத நம்ம என்ன சொல்லிருக்கோம்? டபுள் ஃபெர்டிலைசேஷன் அப்படி நம்ம சொல்லிருக்கோம். ஸோ அதே கான்செப்டில் வந்துட்டு இந்த 2 போலார் நியூக்ளியோட சேர்ந்து பேஸ் பண்ணி ஒரு மேல் கேமெட் ஃபியூஸ் ஆக போகுது. அதை தான் நம்ம ட்ரிப்ளாய்டு பாலி எண்டோஸ்பம் நியூக்ளியஸ் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். இன்னொன்று என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே எக் இருக்கும். அங்கே எக்கோட போய் சேர்ந்து இந்த நியூக்ளியஸ் வந்து ஃபியூஸ் ஆக போகுது. அதோட வரும்போது இதை நம்ம ஜைகோட் ஃபார்மேஷன் ஆகும், சிங்காமி அப்படி நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்காமி அண்ட் ட்ரிபிள் ஃபியூஷன். மறுபடியும் சொல்கிறேன், சிங்காமின்னு என்னது? ஜைகோட் ஃபார்மேஷன் ஆகிறது. எக்கோட போய் ஃபியூஸ் ஆகி ஜைகோட் ஃபார்மேஷன் ஆகிறது நம்ம சிங்காமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ட்ரிபிள் ஃபியூஷன்னா இந்த பிரைமரி எண்டோஸ்பம் ஃபார்மேஷன். 2 மேல் கேமெட்ஸு, ஒரு மேல் கேமெட்ஸ் இந்த 2 போலார் நியூக்ளியோட போய் சென்ட்ரல் செல்லில் இருக்கக்கூடிய 2 போலார் நியூக்ளியோ போய் ஃபியூஸ் ஆகிறது தான் நம்ம ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஸோ இதை பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் சி வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி வில் பி தி ரைட் ஆன்சர். சூப்பரா ஷாமதி, கலக்கிட்டீங்க. ஓகேங்களா? ஹாய். இல்லடா, என்ன அக்கறை என் மேலே? ரொம்ப சந்தோஷம். சூப்பரா ஷாமதி, சத்யா. இல்லடா இழைச்சிட்டேனடா, நான் எப்படா குண்டான இழைக்கிறதுக்கு. ஓகே, next question. Attractants and rewards required for. என்ன? Attractants and rewards are required for. What that the attractants and rewards are required for? என்னடா? What does attractors and வணக்கம் விஜய், வணக்கம்டா. as compared to அப்படியா? சரி, ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஸோ இதுக்கு எஸ்டா என்னவா இருக்க போகுது? இல்லை இதுக்கு ஆப்ஷன் ஏ எண்டமோஃபிலி தான். ஆப்ஷன் ஏ எண்டமோஃபிலி தான் ரைட் ஆன்சர். ஓகே, அட்ராக்ஷன் அண்ட் ரிவார்ட்ஸ் ஆர் ரிக்வயர்ட் ஃபார் ஆப்ஷன் ஏ எண்டமோஃபிலி தாக்கண்ணா. ஆப்ஷன் ஏ எண்டமோஃபிலி. சூப்பர் ஷாமதி, சத்யா, முகுல். ஓகே, ஆப்ஷன் ஏ எண்டமோஃபிலி. அட்ராக்ஷன் அண்ட் ரிவார்ட்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பாலினேட்டிங் ஏஜெண்டாக இருக்கக்கூடிய பயோட்டிக், எஸ்பெஷலாக அந்த பயோட்டிக் ஏஜென்ட் இருக்கக்கூடிய இந்த ஹனிபீஸாக இருக்கட்டும், இன்செக்டாக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் வந்துட்டு நம்ம நெக்டர்ஸ் எல்லாம் கொடுப்போம் இல்லையா, ஆஸ் அ ரிவார்ட்ஸாக, அதுதான் இங்கே சொல்லிட்டு இருக்கோம். அதான் அட்ராக்டர்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அட்ராக்டன் பிளேட் பண்ணி இந்த ஃப்ளவரோட அந்த பெட்டல் இருக்கக்கூடிய கலர். ரோஜா பூ மாதிரி அழகாக பார்த்தோன்னே ரோஜா பார்த்தோன்னே போத்தோணுது, இல்லை கலராக பூவை பார்த்தோன்னே போத்தோணுது அப்படின்னு அந்த அட்ராக்டன்ஸ் இருக்குது, நம்ம அட்ராக்டன்ஸ் அப்படின்னு சொல்லணும். ரிவார்ட்ஸாக இருக்கிறது நிறைய டிஃபரன்ஸாக மாறியும் பேசிக்காக அந்த நெக்டர் தான் ரிவார்ட்ஸாக இருக்க போகுது. ஓகே, ஸோ இதை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா என்டமோஃபிலி. ஆப்ஷன் ஏ என்டமோஃபிலி இஸ் ரைட் ஆன்சர் வந்துட்டு. சூப்பராக இருக்காங்க, கலக்கிட்டீங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, ஃப்ளவர்ஸ் which have a single ovule in the ovary and are packed in an inflorescence are usually pollinated by. ஃப்ளவர்ஸ் which have a single ovule in the ovary. ஓகே, ஃப்ளவர்ஸ் சிங்கிள் ஓவியூல் தான் இருக்கான். அது வந்துட்டு இன்ஃப்ளோரசன்ஸில், அதாவது குரூப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்டில் அரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்கு. அது எதனால் பாலினேட் பண்ணப்படும் அப்படின்றாங்க. இது அப்படியே கொடுத்துருப்பான் இல்லையா? இது அந்த இது கூட அப்படியே கொடுத்துருப்பான். ஓகேவா? குட் மார்னிங் டாக்கண்ணா. ஓகே, இந்த பேசிக் கான்செப்டில் அப்படியே கொடுத்துருப்பான். என்னது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளவர்ஸ் வந்துட்டு ஓவரில் வந்துட்டு ஓவியூல் பேஸ் பண்ணி நம்ம பேக்டாக இருக்குது. அப்படி
பேக்டாக இருக்கக்கூடிய அந்த ஃப்ளவர்ஸ் வந்துட்டு என்ன மூலியமா வந்துட்டு பாலினேஷன் பண்ணப்படலாம் அப்படின்றாங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி விண்ட் பாலினேஷன். ஆப்ஷன் பி விண்ட் பாலினேஷன் தான் ரைட் ஆன்சர். ஓகேவா? அந்த விண்ட் பாலினேஷன் பண்ண முடியும். இந்த விண்ட் பாலினேஷன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அது வந்துட்டு டைரக்ஷனலாக இருக்காது. இட்ஸ் வில் பி நாட் டைரக்ஷனல். ஓகேவா? அது இந்த டைரக்ட் தான் போகும், இந்த டைரக்ட் தான் போகும் சொல்ல முடியாது. ஒரு பயோட்டிக் ஆஸ்பெக்டில் வந்துட்டு நம்ம இந்த இன்செக்ட் மூலியமாக வந்துட்டு இது நடந்துட்டு இருக்கு, பாலினேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்மளால கெஸ் பண்ண முடியும். இங்கேருந்து அந்த நெக்டர் குடிச்சு முடிச்சோன்னே அந்த பாலினேஷன் ஏஜென்ட் வந்து எங்கே போக போகுதுன்னா அடுத்த பூக்கு தான் போக போகுது. அப்போ அது வந்து நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். ஆனால் விண்ட் பாலினேஷன் பேஸ் பண்ணி நம்மளால கெஸ் பண்ண முடியாது அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது அப்படியே நம்ம 12th இதில் கொடுத்துருப்போம் அந்த விண்ட் பாலினேஷன் எக்ஸாம்பிள்ஸா. ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே ஓகே, சூப்பர் அக்கண்ணா, கலைக்கிறீங்கடா ஷாமதி, கலைக்கிறீங்க, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி விண்ட் பாலினேஷன். ஓகே, ஹாய் 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 ஹாய். Dioecious flowers plants prevent both. Dioecious flowersனா என்ன, அது என்ன ப்ரிவென்ட் பண்ணுது? வாட் டஸ் த dioecious flowers prevent? Dioecious plants prevents என்னென்ன dioecious plants வந்து ப்ரிவென்ட் பண்ணுது? வாட் டஸ் த dioecious plants prevents? Dioeciousனா என்ன, அது என்னென்ன ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுதுன்னு கேட்க நல்லா புரிஞ்சுங்க. எதை ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்றாங்க. which prevent, எது நடக்காது அப்படின்றாங்க. டயேஷியஸ், டை அப்படின்னால என்ன ரெண்டு இருக்கிறது, அப்போது ரெண்டு ஸ்பீஷிஸ் வந்து தனித்தனியாக இருக்கிறது தானே சொல்லிட்டு இருக்கோங்க இல்லையா? அதாவது பிளான்ஸை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஃபீமேல் ஃப்ளவர் ஒரு பிளான்ட்லேயும் அட் த சேம் டைம் மேல் ஃப்ளவர் இன்னொரு பிளான்ட்லேயும் இருக்கும். மேல் ஃப்ளவர் இன்னொரு பிளான்ட், ரெண்டுமே ஒரே பிளான்ட் இருக்காது, ஒரே ஃப்ளவர்லேயும் இருக்காது, அதே மாதிரி ஒரே பிளான்ட்லேயும் இருக்காது. இப்போது மேல் ஃப்ளவர் இன்னொரு பிளான்ட்லையும் இருந்துட்டு இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபீமேல் ஃப்ளவர் ஒரு பிளான்ட்லையும் மேல் ஃப்ளவர் இன்னொரு பிளான்ட்லையும் இருந்துட்டு இருக்கும். அந்த கான்செப்ட் தான் சொல்லிட்டு இருக்க போகிறோம். ஸோ அது என்ன ப்ரிவென்ட் பண்ணுது? இப்படி இருந்தாலும் என்ன கான்செப்ட் மட்டுமே நடக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம். என்ன கான்செப்ட் மட்டுமே நடக்கும்? கிராஸ் பாலினேஷன் மட்டுமே தான் நடக்க போகுது. என்ன மட்டுமே நடக்க போகுது? கிராஸ் பாலினேஷன் மட்டுமே தான் நடக்க போகுது. கிராஸ் பாலினேஷன் மட்டும் தான் நடக்க போகுது. கிராஸ் பாலினேஷன் தான் நம்ம என்ன டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்? ஜீனோகேமி இல்லையா? கிராஸ் பாலினேஷன் நம்ம ஜீனோகேமி அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம். இந்த ஜீனோகேமி மட்டும்தான் நடக்குமே தவிர மிச்சம் இருக்கக்கூடிய இந்த ஆட்டோகேமியும் கெய்ட்னோகேமியும் நடக்காது. அப்போ இது ப்ரிவென்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஆட்டோகேமின்றது செல்ஃப் பாலினேஷன், இது பார்க்கறதுக்கு செல்ஃப் பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன் இருந்தாலும் ஜெனட்டிக்கலி செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பரா முகுல் ஷாமதி, எஸ் 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 ஆன்சர், சூப்பர் கலக்கிறீங்க. ஸோ இது பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ ஆட்டோகேமி அண்ட் கெய்ட்னோகேமி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, கலக்கிறீங்க சூப்பர் சூப்பர். அடுத்த கொஸ்டின் பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் இந்த ஏஞ்சியோஸ்போம் டெவலப்ஸ் இன்டு, ஒரு ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் ஏஞ்சியோஸ்போமில் என்னவா டெவலப் ஆகும்? நல்லா பாருங்க, ஒரு ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்கான்? ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர். ஒரு ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் ஏஞ்சியோஸ்போம்ஸ் என்னவா டெவலப் ஆகுது? ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர். ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் அப்படின்றது நம்ம நல்லாவே தெரிஞ்சிருக்கோம். மெகாஸ்போர் மதர் செல்ஸ்லேருந்து, என்னது மெகாஸ்போர்ஸ் மதர் செல்ஸ்லேருந்து என்ன நடந்து? மியோட்டிக் டிவிஷன் நடந்து. நல்லா பாருங்க, மெகாஸ்போர் மதர் செல்ஸ்லேருந்து மியோட்டிக் டிவிஷன் அக்கறை. மெகாஸ்போர் மதர் செல்ஸ்லேருந்து மியோட்டிக் டிவிஷன் அக்கராகி அந்த மியோட்டிக் டிவிஷன்லேருந்து 4 டெட்ராய்ட்ஸ் மைக்ரோஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா? டெட்ராய்டு மெகாஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த டெட்ராய்டு மெகாஸ்போர்ஸ் எல்லாமே ஆப்ளாய்டு கண்டிஷனில் தான் இருக்கும். இந்த டெட்ராய்டு மெகாஸ்போர்ஸில் 3 மெகாஸ்போர்ஸ் என்ன ஆயிருது? டீஜெனரேட் ஆயிருது. 3 மெகாஸ்போர் என்ன ஆயிருது? டீஜெனரேட் ஆயிருது அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போ ஒன்று தான் இருக்கும். இதுதான் நம்ம ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் வந்துட்டு மைட்டாசிஸ், அந்த என்ன டைப் ஆஃப் மைட்டாசிஸ்? ஒன்லி கேரியோகைனசிஸ் மட்டும் நடந்து நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? என்னவா ஃபார்ம் ஆக போகுது? எம்ப்ரியோ சாக்கா ஃபார்ம் ஆக போகுது. அந்த எம்ப்ரியோ சாக் எப்படி இருக்கும்? 7-celled 8 நியூக்ளியஸ் அப்படின்ற கண்டிஷன் இருக்கும். இட்ஸ் கோயிங் டு பி 7-celled 8 நியூக்ளியஸ் அப்படின்ற கண்டிஷன் இருக்க போது. ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். சூப்பர் முகுல் ஷாமதி ஆன்சி கலக்கிறீங்க. ஓகேவா? ஸோ அது என்ன கேன்சர் இருக்க போது? 7-celled 8 நியூக்ளியஸ் அப்படின்ற எம்ப்ரியோ சாக்கா தான் டெவலப் ஆக போகுது. அப்போ ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் ஒரு ஏஞ்சியோஸ்போம்ஸ் என்னவா டெவலப் ஆக போகுது? ஒரு எம்ப்ரியோ சாக்கா டெவலப் ஆக போகுது அப்படின்னு இருக்கு. ஓகே, ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். எஸ் ஆன்சி. ஓகே ஓகே, உங்களுக்கு எத்தனை வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க உங்கள் போர்ஷன்ஸு? என்ன ஆன்சி? உங்கள் போர்ஷன்ஸ் எந்த லெசன் வரைக்கும் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க?
எந்த லெசன் வரைக்கும் முடிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நம்ம அடுத்த கேள்வி பார்த்தலாம். அடுத்த கேள்வி என்ன இருக்குன்னா which one of the statement is not true? 4 ஸ்டேட்மெண்ட் படிச்சு பாருங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ கிடையாது, அதாவது ராங் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க. சீக்கிரம் சொல்லுங்க போங்க. ஆல் டன்னா ரைட். நீ இப்போ 12th படிக்கிறீங்களா இல்லை ஏற்கனவே 12th முடிச்சிங்களா? நான் 12th படிக்கிறவங்களுக்கு கேட்குறேன், இப்போ 12th படிக்கிறவங்களுக்கு கேட்குறேன். ஸோ இந்த 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 ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு எதெல்லாம் ட்ரூ கிடையாது அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பேஸ் கான்செப்ட்டில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம பார்க்குறோம் டெபிட்டம் ஹெல்ப்ஸ் இன் டெசிஷன்ஸ் ஆஃப் ஆன்தர் அப்படின்னு. டெசிஷன்ஸ் ஆஃப் ஆன்தருக்கும் டெபிட்டத்துக்கும் என்ன சம்மந்தம் தானே? டெபிட்டம் மேஸாக நமக்கு எதுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் ப்ரொவைட் பண்ணுறது. அந்த போலன் கிரெயின்ஸுக்கு தேவையான நியூட்ரிஷன்ட்டும் நரிஷ்மெண்ட்டும் கொடுக்குறது தான் இந்த டெபிட்டத்தோட மெயின் வேலையாக இருந்துட்டு இல்லையா? நியூட்ரிஷன்ஸும் நரிஷ்மெண்ட்டும் கொடுக்கக்கூடியது தான் இந்த டெபிட்டத்தோட மெயின் வேலையை நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது which will not help in decisions of answer. அப்போ எதுக்கு தப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி சார், நான் நீட் படிக்கிறீங்களா? நான் இப்போ 12th படிக்கிறவங்க இருந்தாங்க, ஸோ அவங்ககிட்ட கேட்டேன். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ராங் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் ராங் ஆன்சர். 𝑬𝒐𝒑𝒔 𝑑 போலின் அது தெரியுது. போலன் கிரெயின்ஸ் ஆஃப் மெனி ஸ்பீஷிஸ் கால் செவரல் அலர்ஜிஸ். கண்டிப்பாக போலன் அலர்ஜிஸ் இருக்குது. ஸ்டோர்டு போலன் கிரெயின்ஸ் லிக்விட் நைட்ரஜனில் நம்ம பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ டெபிட்டம் வில் நாட் ஹெல்ப் இன் ஆன்சர். அது என்ன பண்ணிட்டு இருக்கு? நியூட்ரிஷன்ஸ் நரிஷ்மெண்ட்ஸ், ஒரு போலன் கிரெயின்ஸோட நியூட்ரிஷன்ஸ் அண்ட் நரிஷ்மெண்ட்ஸ் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி அல்ல, ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். சூப்பர் இருக்கான கலக்கிட்டேன் ஷாமதி, சூப்பர் மக்கனா. நான் நீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் 12th படித்தேன், ஓரளவுக்கு தெரியுமாடா? சரி, நான் எத்தனை சாப்டர் உங்கள் ஸ்கூலில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கான்னு கேட்டேன். ஓகே, நல்லா சூப்பர் ஆன்சர். ஓகேவா, கழிக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி பார்த்தலாம். which of the following another type ராங் ஸ்டேட்மெண்ட் தான் மறுபடியும் கேட்குறாங்க. நல்லா பாருங்கடா, அவன் ராங் ஸ்டேட்மெண்ட் டேரெக்டாக கேட்கலாம், இல்லை நாட் ட்ரூ, இல்லைனா உண்மைக்கு மாறாள்ளது அப்படிலாம் கேட்பாங்களே, அந்த மாதிரி சுற்றி வளைச்சு தான் கேட்பாங்க. நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் பாஸ் ஆகிறது எனக்கு பிடிக்காத அவன் சுற்றி வளைச்சு தான் கேட்டுட்டு இருப்பான். ஸோ அந்த சுற்றி வளைச்சு கேட்டாலும் நீங்கள் கரெக்டாக சொல்லி ஆகணும். ஓகே, பரவாயில்லையே. அன்டில் ஹியூமன் ஹெல்த் வரைக்கும் முடிச்சிட்டாங்களா? பயாலஜிக்கல் வெல்ஃபேர், மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் வரைக்கும் முடிச்சிருக்காங்க. பரவாயில்ல, நல்ல விஷயம். யா அப்போ விட்டா என்ன, இன்னும் இந்த மாதத்துக்குள்ள ஃபுல் மோஷன் முடிச்சிடுவாங்க போல இருக்குது. இந்த மாதம் ஃபுல் மோஷன் முடிச்சதுக்கப்புறமா வச்சு எக்ஸாம் தானே, டெஸ்ட்டு. என்ன இருக்க போது? அதே தான், ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலன் கிரெயின்ஸ் ஆஃப் மெனி ஸ்பீஷீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேன் ஜெர்மினேட் இன் ஸ்டிக்மா பட் ஒன்லி ஒன் போலன் கிரெயின்ஸ் டூ சேம் ஸ்பீஷீஸ் grow into the styles. அப்போ எப்படி மெனி ஸ்பீஷீஸ் ஜெர்மினேட், ஸ்டிக்மாவில் எப்படி ஜெர்மினேட் ஆக போகுது? ஓகேவா, போய் உட்காரலாம் வயசுல இருந்தா, பட் எங்கேருந்து எப்படி ஜெர்மினேட் ஆகாதுலேயே அதுலேயே நம்ம தெரிஞ்சிருக்கோம். அதே அதுக்கு அது இருந்தால் தான் போக முடியும். ஓகே, அந்த செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி கான்செப்ட்லாம் படிச்சிருப்போம். இல்லை வேறு ஏதாவது ஸ்பீஷீஸ் வந்து அது மேலே உட்காந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது க்ரோ பண்ண விடாது. அதான் நம்ம டைனமிக் டயலாக் அப்படின்னு NCERT கொடுத்துருப்போம். டைனமிக் டயலாக் 2 பேர் பேசிக்கும். ஓகே, அவங்க கம்பேட்டபிள் இருந்தால் மட்டும்தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க, கம்பேட்டபிளாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு போலன் டியூபை டெவலப் பண்ண விடும். கம்பேட்டபிளாக இருந்தால் மட்டும்தான் போலன் டியூபை வந்து டெவலப் பண்ண விடுவாங்க. அப்படி கம்பேக்டபா இல்லைனா போலன் டியூப் டெவலப் பண்ண விட மாட்டாங்க. ஸோ அதனால ஆப்ஷன் ஏ வில் பி த ராங் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ வில் பி த ராங் ஆன்சர். சூப்பர் கலக்கிறீங்க ஷாமதி, முக்குல், ஆன்சி கலக்கிறீங்க. ஓகேவா, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில்லிஃபார்ம் அப்பாரட்டஸ் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ். ஃபில்லிஃபார்ம் அப்பாரட்டஸோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்னது? யா, கண்டினியூஸ் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் போலன் அண்ட் பிஸ்டில். சூப்பர். பட் இட் வாஸ் டிசைடட் பை பிஸ்டில் ஒன்லி. அதை ரிஜெக்ட் பண்ணமா இல்லை கம்பேட்டபிளாக போலன் டியூப் டெவலப் பண்ணமான்னு யார் டிசிஷன் எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்டல் தான் ரிஜெக்ட் எடுப்போம். ஓகேவா, ஃபீமேல் கெமிட்டோஃபைட்ஸில் பேஸ் பண்ணி. ஓகே, ஸோ குட் மார்னிங் கெவின். ஹாய் காலை வணக்கம். யா ஃபில்லிஃபார்ம் அப்பாரட்டஸ் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபில்லிஃபார்ம் அப்பாரட்டஸ் நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கும். என்னது, எங்கே இருக்க கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸு நம்ம அந்த நியூக்ளியஸ் படிக்கும்போது படிச்சிருப்போம். ஆன்டிபோடல்ஸ் இங்கே பிரச்சனை இருக்க போது, ஆன்டிபோடல்ஸ் இங்கே பிரச்சனை இருக்கும், 2 போலார் நியூக்ளியா இங்கே பிரச்சனை இருக்கும், அதே மாதிரி சினஞ்சஸ் இங்கே பிரச்சனை இருக்கும், இங்கே எக்கு பிரச்சனை இருக்கும் அப்படின்றத பார்த்துருப்போம். இந்த சினஞ்சஸ்க்கு மேலே நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, இந்த
டூரிஸ்ட் கைடாக நான் என்னவா இருப்பான் டூரிஸ்ட் கைடாக வந்து இங்கே ப்ரெசென்ட் ஆகிருப்பான் ஓகே அவனை தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம் ஃபில்லிஃபார்ம் அப்பாரட்டஸ் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம் ஓகேங்களா ஸோ அவன் எங்கே ப்ரெசென்ட் ஆக போகிறான் சினஞ்சிஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சினஞ்சிஸ் தான் ஓகே ஆப்ஷன் சி ஃபீச்சர் ஆஃப் சினஞ்சிஸ் தான் இருந்துட்டு இருக்க போகுது இந்த ஃபில்லிஃபார்ம் அப்பாரட்டஸோட ரோல் என்ன ஃபில்லிஃபார்ம் அப்பாரட்டஸோட ரோல் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா கைடை பண்ணுறது யாரை கைட் பண்ணுறது இந்த போலன் டியூபை வந்து கைட் பண்ணுறது யாரை கைட் பண்ணுறது இந்த போலன் டியூபை வந்துட்டு கைட் பண்ணுற வேலையை தான் யார் பார்த்துட்டு இருக்கா இந்த ஃபில்லிஃபார்ம் அப்பாரட்டஸ் வந்து பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அவன் எங்கே பிரச்சனை இருக்கான் சினஞ்சிஸ் தான் பிரச்சனை இருக்கும் ஓகேவா ஸோ வரக்கூடிய அந்த போலன் டியூபை இங்கேருந்து வரக்கூடிய போலன் டியூபை சினஞ்சிஸ் வந்து என்ன பண்ணுன்னா ஃபில்லிஃபார்ம் அப்பாரட்டஸ் என்ன பண்ணுன்னா இந்த சினஞ்சிஸ் வழியாக வந்து இன்டேக் பண்ணி விட்டுரும் ஓகேவா அதான் நம்ம படிச்சிருப்போம் ஸோ ஆப்ஷன் சி சினஞ்சிஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா மத்தியானத்துக்குள்ளே முடிஞ்சிடும்டா ஓகே ஒரு 1 o'clock முடிச்சிடுவேன் ஓகேவா கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஒன்றும் மத்தியானத்துக்குள்ளே முடிச்சிடும் ஓகே நம்ம ஒரு 10 o'clock நம்ம ஒரு சின்ன ஒரு இது போயிட்டு வந்து நம்ம 1 o'clock முடிச்சிடும் ஓகே ஸோ ஆப்ஷன் சி ஃபில்லிஃபார்ம் அப்பாரட்டஸ் ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம் அடுத்த கொஸ்டின் which one of the following may requires a pollinator but genetically similar to autogamy டேர்ம்ஸ் ரொம்ப முக்கியம் ஓகேவா எதுக்கெல்லாம் வந்து பாலினேட்டர்ஸ் தேவை பட் இட் வாஸ் ஜெனட்டிக்கலி சிமிலர் டு ஆட்டோகேமிக்கு சிமிலராக இருக்குமா அது எப்படி ஜெனட்டிக்கலி சிமிலராக இருக்குமா அதை வச்சு நம்ம அடிச்சிருந்துருக்கலாம் எதுக்கெல்லாம் பாலினேட்டர்ஸ் தேவை அண்ட் விச் இஸ் ஜெனட்டிக்கலி சிமிலர் டு ஆட்டோகேமி அப்படின்னு கொடுத்துருக்கான் ஒரே நிமிஷம் ஓகே ஸோ சார் நான் ஸ்டேட் போர்டு முடிஞ்சிருக்கேன் ஜஸ்ட் நான் கம்ப்ளீட்டட் நான் நீட்டாக பண்ணியிருக்கேன் சார் ட்ரை பண்ணணும் கண்ணா ஒரு ப்ராப்ளம் இல்லைடா தாராளமாக நல்ல மார்க் எடுக்கலாம்டா ஒரு ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இல்லை ஒரு இது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம என்டிஏ நீட் கான்செப்டை பொறுத்து அவன் எதை பேஸ் வச்சு கேட்குறான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி அப்படின்னு சொல்லுவோம் அந்த என்சிஆர்டி புக்கு தான் நம்ம ஸ்டேட் போர்டு இல்லாமல் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸோட புக்காக இருந்துகிட்ருக்கு ஓகேவா ஸோ நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா 2 பேரும் இது கான்செப்ட் சேமாக தான் இருக்குது ஓகேவா நீங்கள் என்சிஆர்டியை மட்டும் பயாலஜிக்கு மட்டும் சொல்கிறோம் ஓகேவா ஒரு பயோ கான்செப்ட்டில் நீங்கள் என்சிஆர்டி கொஞ்சம் ஃபோக்கஸாக வந்து படிச்சிங்கன்னா சார் மறுபடியும் படிக்கணுமா சார் அப்புறம் மறுபடியும் படிக்கணும் ஏற்கனவே 12th என்ன படிச்சிருந்தீங்களோ அதே தான் என்சிஆர்டியும் கொடுத்துருப்பான் என்ன அதோட கொஞ்சம் நிறைய ஸ்டேட் போர்டு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருப்போம் 1-2 சாப்டர் வந்து பார்க்கும்போது இந்த இதில் வந்துட்டு கம்மியாக தான் இருந்துட்டு ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படித்தாலே நல்ல மார்க் எடுக்க முடியும் அதான் நான் வந்துட்டு ஒரு 1 month டைம் டேபிள் போடுங்க என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குது மொத்தம் நமக்கு 80 சாப்டர்ஸ் கிட்ட இருக்குது கிட்டத்தட்ட இன்னும் கன்ஃபார்மாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 79 சாப்டர்ஸ் இருக்குது இந்த 3 இதுலையும் சேர்த்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி சேர்த்து நமக்கு 79 சாப்டர்ஸ் இருக்குது இந்த 79 சாப்டர்ஸை வந்துட்டு இந்த ஒரு மாதத்தில் அதாவது எப்படி ரிவிஷன் பண்ணுறது அப்படின்ற ஒரு சின்ன டைம் டேபிள் போடும் அப்படி டைம் டேபிள் போட முடியாது நானே ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுத்துறேன் ஸோ இந்த டைம் டேபிள் நீங்கள் விக்ரஸாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் ஏற்கனவே இந்த ப்ரிப்பரேஷன் எடுத்துகிட்டு ஸ்டேட் போர்ட் ப்ரிப்பரேஷன் இருந்துகிட்ருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சைட் பை சைட் 11th ப்ரிப்பேர் பண்ணி வந்துட்டு இருந்துப்பீங்க ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு நம்ம நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ண பாடலாம் ஓகேங்களா கண்டிப்பாக நம்ம எய்ம் என்னவாக இருக்க போது எல்லாரும் இருந்தாலும் 650+ தான் நம்ம எய்மாக இருக்க போது எப்படி பேப்பர் வந்தாலுமே 650+ தான் எய்மாக இருக்க போது ஓகே ஒருவேளை ஈஸியாக இருந்துச்சுன்னா 680+ நம்ம மாற்றி ஆகணும் ஈஸியாக வருதுன்னா 680+ நம்ம மாற்றி ஆகணும் ஓகேங்களா ஓகே ஸோ அந்த எய்முக்கு வச்சு தான் நம்ம படிக்க போகிறோம் ஸோ கவலைப்படாதீங்க இட்ஸ் கோயிங் டு பி ஈஸி நம்ம எல்லாம் படிச்சு தான் இருப்போம் அது ரொம்ப ஐயோ அப்படி இருக்க போது நானும் படிக்கலையே அந்த மாதிரி இதோட கண்ணோட்டத்தோடு பார்க்காம ஈஸியாக தான் இருக்க போது நம்ம படிச்சிடலாம் ஒரு மாதம் தான் எனக்கு கரெக்டாக ரிவிஷன் பண்ணால் நம்ம எடுக்க முடியும் அப்படின்ற கான்ஃபிடன்ஸோட அப்ரோச் பண்ண கண்டிப்பாக பண்ண முடியும் ஓகேவா எம்பிபிஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறது பெஸ்ட்டு சார் ஆமாடா எம்பிபிஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறது பெஸ்ட்டாக சார் எம்பிபிஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறது தான் பெஸ்ட்டு வேறு எதுக்கு அந்த சேனல் நடத்திட்டுருக்கோம் பட் ஜெனட்டிக்கலி சிமிலர் டு என்னடா சொல்கிறோம் இது வந்து கெய்ட்னோகேமி ஆப்ஷன் டி கெய்ட்னோகேமி அதாவது பார்க்குறதுக்கு சேம் ஃப்ளவர் சேம் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் 2 டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸுமே ஃபியூஸ் ஆகுது பட் பார்க்குறதுக்கு தான் இது கிராஸ் பாலினேஷன் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு தான் தலைமை பார்க்குறது கிராஸ் பாலினேஷன் மாதிரி இருக்கான் ஆனால் ஒரே பிளானில் நடக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்லிருக்கோம் ஆட்டோகேமி அப்படியே பேசி பண்ணி வந்துட்டுருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம் ஓகேவா சரிடா தூங்கிட்டீங்களா சரி ஓகேவா ஸோ ஆப்ஷன் டி கெய்ட்னோகேமி இஸ் ரைட் ஆன்சர் அண்ட் மறுபடியும் சொல்கிறேன்னாக்கன்னா யாராவது இப்போ ஸ்டேட் போர்டெலாம் முடிச்சு உட்காந்து சார் என்ன பண்ணுறது தெரியல ரொம்ப குழப்பமாக இருக்குது இப்போ நான் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்றது இருந்தாலும் கூட ஃபஸ்ட் நீட் கான்செப்ட்னா என்னென்னு புரிஞ்சு வச்சுக்கோங்க பட் அதே பேஸில் வந்து பாஸ் பண்ண முடியுமா சார் அப்படின்னா அப்படி தான் கேள்வியாக இருக்கவே கூடாது ஒரு ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வரக்கூடிய மெயின் கேள்வி என்னவாக இருக்குன்னா சார் எங்களால் நீட் பாஸ் பண்ண முடியுமா அதே உங்களால் பாஸ் பண்ண முடியாது அப்படின்றது ஓகே அப்படிலாம் இல்லை ஸோ அந்த பேஸ் கான்செப்ட்லேருந்து ஃபஸ்ட் நீங்கள் வெளியே வாங்க ஐயோ பாஸ் பண்ண முடியாது பாஸ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்க போது அப்படிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது
நம்ம கரெக்டாக அந்த 1 மந்த் பிளான் இருக்குது, இந்த 1 மந்த் பிளானை நம்ம கரெக்டாக ரிவைஸ் பண்ணோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பாஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணி we can assure government seat also and we can also assure government seat also. ஓகேவா கண்ணா? ஸோ ஒரு 1 மந்த் பிளான் போடுங்க. உங்களுக்கு பிளான் போட கஷ்டமாக இருந்தால் நான் 2 டேஸில் நான் பிளான் போட்டு கொடுத்துட்டேன், அந்த பிளானையாவது ஃபாலோ பண்ண பாருங்க. ஓகேவா? எஸ், அந்த பிளானிங்கில் உங்களுக்கு என்ன மோஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் நீங்கள் மோஸ்ட் அட்டன் பண்ணி ஆகணும். ஓகேவா? நம்ம எதுக்கு மறுபடியும் உட்காந்து படிச்சுட்டு இருக்கலாம் போகிறது, அது எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்க போகிறோம் அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு கான்செப்ட் தெரியும். இப்போது நமக்கு கைட்னோகேமின் என்னன்னு தெரியும், இப்போ இதிலே பாருங்க கைட்னோகேம் என்ன தெரியும், ஜீனோகேம் என்ன தெரியும், ஆட்டோகேம் என்ன தெரியும். பட் அவன் எப்படிலாம் அந்த கேள்வியில் கேட்கலாம் அப்படின்றது பாருங்க. இப்படிலாம் கொடுத்துருக்கோம் வச்சு ஒன்று மே ரிக்வயர் பாலினேட்டர்ஸ் பட் ஜெனட்டிக்கலி சிமிலர் டு அது பாலினேட்டர்ஸ் தேவை, பட் அதை பார்க்கறதுக்கு ஆட்டோகேமியாக இருக்கும். இந்த மாதிரி வேர்டிங்ஸ்லாம் நம்ம இன்சைடில் படிக்கும்போது கொடுக்க மாட்டோம். அதான் நம்ம சொல்கிறது, நம்ம கான்செப்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த கான்செப்ட் அவன் எப்படி கொஸ்டினாக கேட்குறான்றத ப்ராக்டிஸ் தான் நமக்கு வேணும். அதான் அந்த கடைசி நிமிஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நமக்கு எல்லாருக்குமே கான்செப்ட் தெரியும், எல்லாருமே படிச்சு தான் இதுக்கு நீட் எக்ஸாம் எழுத வராங்க. அந்த 100 பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா 100% அப்ளை பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 80% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு படிச்சுட்டு தான் வருவாங்க. மிச்சம் இருக்க 20% சரி சும்மா வரது இல்லை நீட் எக்ஸாம் சும்மா அப்படியே வருது அதையும் நம்ம எழுதி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எல்லா எக்ஸாம் எழுதுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எழுதுற கேட்டகரி இருப்போம். அவங்க நம்ம எடுத்துக்கூடாது. மிச்சம் இருக்க அந்த 80% இருக்காங்களே 80% எப்படி வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு தான் வரும். அவங்க ஏதாவது கான்செப்ட் படிச்சு தான், யாருமே படிக்காமல் வர மாட்டாங்க. ஆனால் அந்த 80%லேயும் கொஞ்சம் பேர் தான் வந்து கவர்மெண்ட் சீட்டும் இந்த மெடிக்கல் சீட் வந்து போகிறாங்க. அவங்க எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஸ்டின் ப்ராக்டிஸ் இருக்குது. ஏன்னா அவங்க ஒரு கான்செப்ட் தெரியும், அந்த கான்செப்ட் அவன் எப்படி கேள்வி கேட்டாலும் அதில் தான் கேட்டிருக்கான்னு தெரியும். இப்போ நீங்கள் வந்து கொஸ்டின்ஸை பார்க்குறீங்க, அந்த கொஸ்டின்ஸில் கான்செப்ட் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, ஆனால் அந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் வருமானது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த கொஸ்டின் ப்ராக்டிஸ் உங்களுக்கு இல்லாதனால. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் வரக்கூடிய அந்த 1 மாதத்தில் வந்துட்டு எஸ் ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியம் தான். அதே மாதிரி அதோட ரொம்ப முக்கியமாக இருக்க பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது. எத்தனை நாளும் கொஸ்டின்ஸ் உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அத்தனை கொஸ்டின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் கெட்டிங் மார்க் இஸ் ரொம்ப ரொம்ப ஹை. ஓகேவா? ஸோ ஓகே ரக்கனா. ஓகே, ஸோ இது பொறுத்து ஆப்ஷன் டி கைட்னோகேம் இஸ் ரைட் ஆன்சர். எஸ், ஜெனட்டிக்கலி பார்க்கறதுக்கு ஆட்டோகேமியாவும் பார்க்கறது ஃபிசிக்கலி பார்க்கறதுக்கு அது கிராஸ் பாலினேஷனாக ஜீனோகேமியும் இருந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி வில் பி ரைட் ஆன்சர். இதுக்கு வாங்க விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ட்ரூ another following statement which is a wrong statement அப்படினு கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு wrong statement அப்படின்றது கேட்டிருக்காங்க. சொல்லுங்க பாப்போம், which are all the wrong statement? குட் மார்னிங் டாக்கண்ணா. சரிங்க, ரொம்ப நாள் ஆச்சுல, நம்ம இந்த பழைய நீட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ என்சிஆர்டி இஸ் யூஸ்ட், நெக்டர் இஸ் யூஸ்ட். ஓகே, ஸோ இது பார்த்தாலும் நம்ம தெரிஞ்சிருக்கோம் என்ன சார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா honeybee is made up of bees by digesting pollen from the flowers. No, இல்லையா? So option C will be the wrong answer. Okay, option C rakana, option C will be the wrong answer. Okay, super Shamadi, Kevin and Giri. So option C is a wrong answer. அவன் என்ன கேட்டிருக்கான், தப்பான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்கான், தப்பான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்கான். ஸோ ஆப்ஷன் சி வில் பி த ராங் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி ரக்கனா சூப்பர் ரக்கனா, சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின் என்ன இருக்குன்றதை பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின் என்ன கான்செப்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the hilum is a scar of, அந்த ஸ்கார் எங்கே ஃபவுண்ட் பண்ணப்படுது? இந்த ஹைலம் அப்படின்ற ஸ்கார் வந்துட்டு எங்கே ஃபார்ம் பண்ணப்படுது அப்படின்றாங்க. எங்கடா ஃபவுண்ட் பண்ணப்படுது ஹீலியம் அப்படின்ற ஸ்கார்? வேர் டு வி கேன் ஃபவுண்ட் த ஹீலியம் அப்படின்ற ஸ்கார்? ஹீலியம் அப்படின்ற ஸ்கார் வந்து நம்ம எங்கே ஃபவுண்ட் பண்ணப்படலாம்? ஹீலியம் அப்படின்றது ஒரு ஸ்கார் இல்லையா? இந்த நம்ம ஆனோட்ராபஸ் ஓவியல் டயக்ராம் பார்க்கும்போது படிச்சிருப்போம். இப்படி வந்துட்டு இந்த இதில் வந்து ரொம்ப இங்கே ஸ்கார் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த ஸ்கார் எங்கே பார்க்க முடியும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எஸ் டாக்கனா சூப்பர். எங்கே பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட் வேர் த ஃபியூனிக்கல்ஸ் வாஸ் அட்டாச், அந்த ஃபியூனிக்கலில் அட்டாச் ஆகிட்டு இருக்கும். ஆப்ஷன் டி. ஓகே, அந்த எங்கே அட்டாச் ஆயிருக்குமா? அந்த ஃபியூனிக்கலில் வந்து அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்றத படிச்சிருப்போம் இல்லையா? அந்த ஃபியூனிக்கலில் போய் அட்டாச் ஆகிருக்கும் தெரியுமா? அந்த ஆனோட்ராபஸ் ஓவியல் டயக்ராம் பார்க்கும்போது இப்படி இருந்து அந்த ஸ்டைல் ஸ்டிக்மா பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கிறது இப்படி ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்படி நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா?
அது இன்னும் கொஞ்சம் அப்படி வரும். பட் இந்த பேஸில் படிச்சிட்டு போல இதான் நம்ம ஃபியூனிக்கல், அந்த பேஸில் வந்து அட்டாச் ஆகுது. இந்த ஃபியூனிக்கலோட வந்து அட்டாச் ஆகுது நம்ம ஹீலியம் அந்த ஸ்கார் அப்படின்னு சொல்லிருக்கோம். எஸ், ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, கலக்கிறீங்களா? கலக்கிட்ட ஷாமஸ், கலக்கிட்டோம். சூப்பர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போது? which one of the following are the important floral rewards to the animal pollinators? Important floral rewards to animal pollinators. Animal pollinators க்கு இதெல்லாம் important floral rewards இருந்திருக்கு. floral rewards னா என்னன்னு தெரிஞ்சாலே இதுக்கு போட்டுருவீங்க. ஓகேவா, அதுக்கு இதுக்கு இதோட animal rewards தான் இருக்கணும், அதோட animal rewards தான் இருக்கணும் அப்படி கிடையாது. What will be it? floral rewards. ஓகே, floral rewards அப்படின்னா என்ன பேஸ் பண்ணி வரப்போகுதுன்னா is going to be nectar. சார் pollen grains எப்படி சார் floral rewards? எஸ், pollen grains floral rewards தான். அவன் நெக்டர் குடிக்கும்போது அவன் என்ன எடுத்துகிட்டு போகிறான்? அவன் நெக்டர் எடுத்துகிட்டு போகிறான், pollen grains எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். ஒரு ஹனிபி வந்துட்டு ஒரு pollen grains வந்து ஃப்ளவரில் வந்து பாலினேஷன் பண்ணும்போது அது பாலினேஷன் பண்ணதும் பேஸ் பண்ணி வரல, அது நெக்டர் குடிக்க தான் வந்துட்டு இருக்கு. அது தேன் குடிச்சிட்டு போகும்போது அதோட சேர்த்து எதை எடுத்துகிட்டு போகிறான்? pollen grains எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ அதை பொறுத்து பார்க்கும்போது நமக்கு நெக்டர் அண்ட் pollen grains ஆர் த floral rewards அப்படின்னா கன்சிடர் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் ஏ. சூப்பரா ஷாமதி கோகுல பிரியா கலக்கிறீங்க. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் ஏ nectar and pollen grains are the right answer. nectar and the pollen grains are the right answer. Okay, super. நம்ம next question பார்த்தலாம். அடுத்த question என்னவா இருக்க போகுது? gametogenesis, what that involves? gametogenesis கான்செப்ட் நிறைய வாட்டி ரிப்பீட்டட் கான்செப்ட்ல கேட்டிருக்கோம். அப்போ எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா gametogenesis ஓரளவு கன்ஃபியூஷன் பேஸ் பண்ணான கொஸ்டின் தான். ஓகேவா, சில டைமில் வந்து கன்ஃபியூஷன் ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கிறதுனால தான் gametogenesis நம்ம கன்ஃபியூஷன் கொஸ்டின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன நடக்குதுன்னு கிளியராக போகல. பட் ஒன்ஸ் அந்த கான்செப்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிடும். So what does the gametogenesis involves? gametogenesis என்ன இன்வால்வ் பண்ணுது? gametogenesis என்ன இன்வால்வ் பண்ணுது? ஓகே, gametogenesis நான் மறுபடியும் சொல்கிறேன். it is a fertilization of flowers from pollen from another flower. நல்லா புரிஞ்சுங்க, வேற ஃப்ளவர் தான், two different ஃப்ளவராக இருக்கு. பட் அது எல்லாமே எதில் இருக்கு? சேம் பிளான்ட்ல இருக்கு. ஒரே பிளான்ட்ல கூட டூ டிஃப்ரெண்ட் ஃப்ளவர். ஒரே அம்மாவுக்கு பிறந்த ரெண்டு பசங்க. ஓகே, அண்ணன் தங்கச்சிங்க, அக்கா தம்பிங்க, அண்ணன் தங்கச்சி. ஓகேங்களா, அந்த பேஸில் இருக்கிறது. ஓகேவா, ஸோ ஒரே ஃப்ளவர், ஒரே பிளான்ல கூட டிஃப்ரெண்ட் ஃப்ளவர். அதனால தான் அது பார்க்கறதுக்கு தான் கிராஸ் பாலினேஷனாக இருக்குமே தவிர ஜெனட்டிக்லி அவங்க சேம் தானே. பார்க்கறது அண்ணன் தம்பியும் வேற மாதிரி இருப்பானே தவிர, ஆனால் ரெண்டு பேரும் நிறைய ஜீன்ஸும் சேமாக தான் இருக்கு. ஒரே அப்போ ஒரே அம்மா தானே வந்திருக்காங்க. ஸோ அதே கான்செப்ட் தான். ஓகேவா, ஸோ சிப்லிங்ஸ் கான்செப்ட் தான் நமக்கு என்னவா இருக்க போது? இந்த gametogenesis கான்செப்ட் இருக்க போது. இனிமேல் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சிப்லிங் கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இது பொறுத்தும்போது ஆப்ஷன் ஏ வில் பி ரைட் ஆன்சர். சூப்பரா மேத்ஸ் ஜீனி, மேத்ஸ். ஓகே, சூப்பர். ஷாமதீர் கோகுல பிரியா கலக்கிறீங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தலாம். Male gametophyte with least number of cells is present in. Male gametophyte with least number of cells எதில் present ஆயிருக்கும்? எதில் வந்துட்டு least number of cells வந்து நம்மள பார்க்க முடியும்? Male gametophyte என்னன்னு தெரிஞ்சா போட்டுடலாம். மேல் கேமிட்டோஃபைட் எதை டிட்டர்மைன் பண்ணுறான்? மேல் கேமிட்டோஃபைட் அப்படின்ற அவன் டிட்டர்மைன் பண்ணுறது என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா pollen grains தான். pollen grainsல எந்த ஆஞ்சியோஸ்போமில் pollen grainsல மொத்தம் ரெண்டு கண்டிஷன் இருக்கும். என்னது? 2 celled கண்டிஷன், 3 celled கண்டிஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ லீஸ்ட் நம்பர் ஆஃப் செல்ஸ்னால் எதை டிட்டர்மைன் பண்ணுறான்னு பார்த்துக்கோங்க. எஸ் டா ஷாமத் என்னவா இருக்க போது? ஆப்ஷன் சி இல்லியம். ஓகேவா, யா சூப்பர் ரக்கண்ணா, சூப்பர் கலக்கிறீங்க. ஓகேவா, ஸோ அந்த மேல் கேமிட்டோஃபைட்ஸ் எதுவுமே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ரக்கண்ணா. pollen grains தான் இருக்க போகுது. ஓகேவா, pollen grains தான் இருக்குது. pollen grains தான் மேல் கேமிட்டோஃபைட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா, இந்த டேர்மில் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அது என்ன டைப் ஆஃப் செல்ஸ், எத்தனை நம்பர் ஆஃப் செல்ஸ் படிச்சிருப்போம் நம்ம? 2 celled ஸ்டேஜ், 3 celled ஸ்டேஜ் அப்படின்னு படிச்சிருப்போம். அதாவது வெஜிடேட்டிவ் செல்ஸ், ஜெனரேட்டிவ் செல்ஸ் மட்டும் இருக்கு. ரெண்டு செல்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 celled ஸ்டேஜ் முக்கால்வாசி 60% ஆஃப் ஏஞ்சியோஸ்போமில் வந்துட்டு நம்ம வந்து 2 celled ஸ்டேஜ்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்துருப்போம். அதுவே 3 celled ஸ்டேஜ் அப்படின்றது என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெனரேட்டிவ் செல்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல வந்து ஏற்கனவே போலன் டியூப்ல போய் டெவலப் ஆகக்கூடிய மேல் கேமிட்டோஃபைட்,
அதாவது போலன் டியூல் போய் டெவலப் ஆகக்கூடிய அந்த 2 மேல் கேமெட்டோஃபைட்டில் அதான் டெவலப் ஆக போகுது ஓகேவா ஸோ அந்த போலன் கிரெயின்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கோம் எஸ்டா ஓகேவா ஸோ இது பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் சி லில்லியம் இஸ் ரைட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் சி தான் வரும் அதான் அந்த 2 செல் கண்டிஷன் நல்லா கொஞ்சம் மேல் கேமெட்டோஃபை இங்கே டிட்டர்மைன் பண்ணுறது என்னவா இருக்குன்னா போலன் கிரெயின்ஸாக தான் இருந்துட்டு ஓகே சூப்பரா நரேந்தர் சூப்பரா நரேந்தர் கார்த்திகேயன் ஓகே ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபிலிஃபார்ம் அப்பரேட்டஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் பட் இங்கே ஃபங்க்ஷன்ஸ் கேட்குறாங்க வந்து சிட்டுவேட்டர் ஆகிருக்க பொசிஷன்ஸாக பார்த்தோம் இது ஃபங்க்ஷன்ஸ் கேட்குறாங்க என்ன ஃபங்க்ஷன்ஸாக இருக்குது ஃபிலிஃபார்ம் அப்பரேட்டஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்னவா இருந்துட்டு இருக்கு வாட் வில் பி த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபிலிஃபார்ம் அப்பரேட்டஸ் ஃபிலிஃபார்ம் அப்பரேட்டஸ்னாலே நமக்கு பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஒரு எங்கேயாவது உங்களுக்கு தெரியல எங்கேயாவது தெரியாமல் போயிட்டு இருக்கீங்க நம்ம யாரை கேட்போம் கூகுள் மேப்பை கேட்போம் ஓகேவா மேப் வெளியே வா அப்படி டோரை வந்து கூப்பிட்றா இல்லையா ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன சொல்லுவோம் ஃபிலிஃபார்ம் அப்பரேட்டஸ் வெளியே வா அப்படி தான் சொல்லிட்டு இருப்போம் ஸோ அந்த கூப்பிட்டு வரும்போது நம்ம ஃபிலிஃபார்ம் அப்பரேட்டஸ் வந்து நமக்கு என்ன பண்ண போகுது நமக்கு என்னடா பண்ணுது கதை கிட்ட அப்படி ஆன்சர் பண்ண விட்டீங்களா வாட் இஸ் ஃபிலிஃபார்ம் அப்பரேட்டஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது ஒரு மேப் நமக்கு என்ன பண்ண போகுது இந்த வழியாக போனால் சாக்கடை இருக்குது போய் விழுந்து சத்து போயிடுவேன் அப்படி போகாது அதனால் ரைட்டு பூந்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அங்கே வழியே இருக்குது அது வேறு விஷயம் பட் இருந்தாலும் நம்ம கூகுள் மேப்பில் நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு கைட் பண்ணிட்டு இருக்கு அதே கான்செப்ட் தான் போலன் டியூபுக்கு வழி காட்டுது யாரு நம்ம ஃபிலிஃபார்ம் அப்பரேட்டஸ் அவன் எங்கே ப்ரெசென்ட் ஆயிடுச்சு பேஸில் இருக்கானா சினஞ்சிஸில் ப்ரெசென்ட் இருக்கான் அது ரொம்ப முக்கியம் ஃபிலிஃபார்ம் அப்பரேட்டஸ்னால் 2 விஷயம் ஒன்று கைட் பண்ணுறான் இன்னொன்று சினஞ்சிஸ் கான்செப்டில் பேஸ் பண்ணி அட்டாச் ஆயிருக்கான் ஓகேவா ஸோ இந்த 2 விஷயம் ரொம்ப முக்கியம் எஸ் ரெட் பிரிட்ஜ் ஓகேவா ஸோ ஆப்ஷன் டி கைட் த என்ட்ரி ஆஃப் போலன் டியூபை என்ட்ரி பண்ணுறது எதுக்கு என்ட்ரி பண்ணுறது டபுள் ஃபெர்டிலைசேஷன் பண்ணுறதுக்காக ஓகேவா தம்பி இங்கே வாங்க இப்படி போங்க லெஃப்ட் போங்க ரைட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கைட் பண்ணுற விஷயத்தை வேலை தான் நம்ம ஆட் பண்ணுறோம் அந்த ஃபிலிஃபார்ம் அப்பரேட்டஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர் ஓகே சூப்பர் நரேந்திர ஷாமதி கலக்கிட்டீங்க ஓகே ஸோ கோகுல பிரியா சூப்பரா ஸோ ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம் அடுத்த கொஸ்டின் என்ன இருக்கு நான் ஆல்புமினஸ் சீட்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்ட் நான் ஆல்புமினஸ் சீட்ஸ்னா என்ன ஃபர்ஸ்ட் அதை சொல்லி பார்ப்போம் நான் ஆல்புமினஸ் சீட்ஸ்னா என்ன இப்போது நம்ம முன்னாடியே தெரிஞ்சிருக்கோம் ஒரு எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன ஃபார்ம் ஆகிருக்குமா எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே நமக்கு எண்டோஸ்போம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் படிச்சிருப்போம் எதனால் இந்த எண்டோஸ்போம் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா டு கிவ் நியூட்ரிஷன் யாருக்கு நியூட்ரிஷன் கொடுக்கறதுக்காக யாருக்கு நியூட்ரிஷன் இந்த எம்ப்ரியோக்கு நியூட்ரிஷன் கொடுக்கறதுக்காக ஃபுட்டு வேணும் இல்லையா ஃபுட்டு இருந்தால் தானே நம்ம சாப்பிட்டு வளர முடியும் நமக்கு ஃபுட்டே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சாப்பிட்டு அதை வளர முடியாது இல்லையா ஸோ அதே கான்செப்ட்டில் வந்துட்டு நமக்கு என்ன பண்ண முடியும் ஃபுட்டு ரொம்ப தேவை அப்போ ஃபுட்டு ரொம்ப தேவைன்றதுனால எந்த ஒரு ஆர்கனைசேஷன் ஃபுட்டு இருந்தால் தான் வளர முடியும் அப்படின்னு அப்போ இந்த பிளான்ஸுக்கும் எண்டோஸ்போம் தான் ஃபுட்டாக இருக்கிறதுனால அதை சாப்பிட்டு வளர ஆரம்பிக்குது சில சீட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முழு எண்டோஸ்போமையுமே சாப்பிட்ரும் என்ன பண்ணுறோமா எல்லா எண்டோஸ்போமையும் சாப்பிட்றோம் அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எண்டோஸ்போமிக் சீட் அங்கே எண்டோஸ்போம் ப்ரெசென்ட் ஆயிருக்காது அதுவே சில சீட்ஸ் என்ன பண்ணணும் எனக்கு கொஞ்சம் தானே சாப்பிட முடியுது என்னால் முடியல எனக்கு கொஞ்சம் தான் சாப்பிட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எண்டோஸ்போம் மட்டும் சாப்பிட்டு மிச்சம் இருக்க எண்டோஸ்போம் அப்படியே விட்டுரும் அதை நம்ம எண்டோஸ்போமிக் சீட் அப்படின்னு சொல்லிருக்கோம் அதே கான்செப்ட் தான் இங்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா எண்டோஸ்போமிக் சீட்ஸை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆல்புமினஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்லிருக்கோம் நான் எண்டோஸ்போமிக் சீட்ஸ் நம்ம என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்புமினஸ் சீட்ஸ் அதாவது எண்டோஸ்போம் இல்லை ஓகே ஆல்புமினஸ் இல்லை அப்படின்றது ஸோ அது எதில் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பட்டாணி செடியில் ப்ரொடியூஸ் ஆகும் பட்டாணி செடியில் நம்ம என்ன பார்க்க முடியும் எண்டோஸ்போம் பார்க்க முடியாது பிகாஸ் இட் இஸ் நான் ஆல்புமினஸ் சீட்ஸ் இல்லையா அப்போ எண்டோஸ்போம் பார்க்க முடியாது ஆனால் மெய்ஸு கேஸ்டர் வீட் இதில் எல்லாத்துலையும் என்ன பார்க்க முடியும் எண்டோஸ்போம் பார்க்க முடியும் ஸோ இது எல்லாமே நம்ம எண்டோஸ்போமிக் சீட்ஸ் இல்லைனா ஆல்புமினஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்லிருக்கோம் ஸோ ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர் ஓகே சூப்பர் அஷாமதி கோகுல பிரியா கலக்கிட்டீங்க ஓகேங்களா சூப்பர் இருக்கணும் ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி பீ பிளான்ட் ஓகே எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம் தான் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து வச்சவங்க குறிப்பாக இந்த பிளான்ஸ் கான்செப்ட் வருது நாட் ஓன்லி பிளான்ஸ் கான்செப்ட் அனிமல்ஸ் கான்செப்ட் அந்த அனிமல் கிங்டமு பிளான்ட் கிங்டமு வேறு இருக்குது என்ன இருக்குது செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட்டு மார்ஃபாலஜி அண்ட் அனாட்டமி ஆஃப் பிளான்ட்டு ஸோ இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது எக்ஸாம்பிள்ஸாக இருக்குது ஓகே அங்கே எக்ஸாம்பிள்ஸ் தான் ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணுது இதோட எக்ஸாம்பிள்ஸ் இந்த பிளான்ட் கிண்டத்தில் இந்த ஜிம்னோஸ்போட எக்ஸாம்பிள்ஸ் ஏஞ்சோஸ்போட எக்ஸாம்பிள்ஸ் அனிமல் கிண்டத்தில் மொலுஸ்கோட எக்ஸாம்பிள்ஸ் ஆத்ரோபோட எக்ஸாம்பிள்ஸ் கார்டேட்டோட எக்ஸாம்பிள்ஸ் இது ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சா தான் உங்களுக்கு ஈஸியாக அடிக்க முடியும் ஓகே அந்த எக்ஸாம்பிள்ஸ் ட்ரிக்கி நேமில் நிறைய சொல்லியிருக்கோம் அதெல்லாம் ஞாபகம் வச்சு ட்ரை பண்ணும் ஓகே ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி வில் தி ரைட் ஆன்சர் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம் Which one of the following statement regarding the post-fertilization development in flowering plant is incorrect? மறுபடியும் என்ன கேட்டிருக்கான் incorrectaன statement கேட்டிருக்கான். Which one of the following statement regarding post-fertilization changes? படுத்துருப்போம் post-fertilization changes flowering plant பொறுத்த வரைக்கும் post-fertilization changes பொறுத்த வரைக்கும் எது incorrectaன statement எது அப்படின்னு கேட்டிருக்கான். Which is the incorrect statement? Which is going to be the incorrect statement? எதாக இருக்க போது எதாக இருக்க போது யா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் சேஞ்சஸ்னாலே அதாவது ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு அப்போ பேசிக்காக இருக்க ஓவரி என்னவா மாறப்போகுது
ஃப்ரூட்டாக மாறும். இதெல்லாம் சின்ன குழந்தைலாம் படிச்சிருப்போம். ஓவரி ஃப்ரூட்டாக மாறும். ஒவ்யூல் தலைவன் ஒவ்யூல் தான் என்னவா மாறுவான், சீடாக மாறுவான்றதை படிச்சிருப்போம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கான், ஒவ்யூல் வந்துட்டு டெவலப்ஸ் இன்ட்டு எம்ப்ரியோ சாக் அப்படின்னு கொடுத்துருக்கோம். எம்ப்ரியோ சாக்கு டெவலப் ஆகி தாண்டா ஒவ்யூலாக வருது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் D will be the wrong answer. Option D is the wrong answer. ஓகேங்களா? வந்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம். சூப்பரா ஷாமதீர் கோகுலப்பிரியா சூப்பர். ஸோ ஆப்ஷன் D ovules will develop into embryo sac தான் wrong answer. நம்ம ஓவரி நமக்கு ஃப்ரூட்டாக மாறுது, ஓவியூல் நமக்கு என்னவா மாறுது, சீடாக மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே சூப்பராக இருக்கணும். ஓகே அடுத்த கேள்வி பார்த்தலாமா? அடுத்த கேள்வி என்னவா இருக்கு, persistent nucellus is a seed known as persistent nucellus அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ நியூக்ளியஸ் கிடையாது, persistent nucellus இந்த seed is known as என்னாச்சு லாஸ்ட் கொஸ்டின் இன் செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட். ஓகேவா? நம்ம ஒரு சாப்டர்லையும் 20 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஓகே என்ன மாடியூலில் போட்டிருக்கான்றது ஜஸ்ட் அடுத்த மாதத்துலேருந்து நம்ம பேசிக்கான கொஸ்டின் ப்ராக்டிஸ் செஷன் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒன்று ஜஸ்ட் வார்ம் அப் செஷன் மாதிரி, இப்படி நல்லா ஓடுங்கடா, நல்லா வார்ம் அப் பண்ணுங்கடா அந்த மாதிரி. ஓகேங்களா? ஒரு வார்ம் அப் செஷனாக தான் இது இருக்க போகுது. ஓகே யா நல்லா படிச்சவங்க. persistent nucellus அப்படின்னா மிச்சம் மீதி இருக்க நியூசெல்லஸா சார்? ஓகே நீங்கள்லாம் சொன்னீங்களா அப்படி டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நம்ம இன்டர்குமென்ட்ஸ் என்ன டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்டர்குமென்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு இந்த அவுட்டர் இன்டர்குமென்ட்ஸ் இன்னர் இன்டர்குமென்ட்ஸ் இருக்குமே சார், அந்த இன்டர்குமென்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்னவா டெவலப் ஆகுது அப்படின்றத பார்த்துருந்தோம். which will be developed into a சீட் கோட்டா வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ஓவரி ஃப்ரூட்டாக மாறும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்களா. அப்போ நியூசெல்லஸ் நிறைய செல்ஸ் இருந்தது சார். அங்கே இருந்தாலும் நமக்கு மெகாஸ்போர் மதர் செல்ஸ்லாம் வந்துச்சு. அந்த நியூசெல்லஸ் என்னவா மாறப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிஸ்பர்மா மாறப்போகுது. ஓகேவா? இந்த சீட் இஸ் நோன் அஸ் பர்சிஸ்டன்ஸ்னா மிச்சம் மீதி இருக்கிற நியூக்ளியஸ். ஓகேவா? மிச்சம் மீதி நியூக்ளியஸ் நியூசெல்லஸ். ஓகே நியூசெல்லஸ் அந்த பர்சிஸ்டன்ட் ரிமைனிங் இருக்க நியூசெல்லஸ் நம்ம என்ன சொல்லிருக்கோம், அதை சீடை நம்ம என்ன சொல்லிருக்கோம், பெரிஸ்பர்மிக் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிருக்கோம். என்ன சொல்லிருக்கோம், we called it as a perispermic condition. Option B will be the right answer. Perispermic conditions, option B will going to be the right answer. Okay, yes the ஷாமதீர் ஆன்சி கோகுலப்பிரியா கலெக்டிங். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி பெரிஸ்பெர்ம் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே யா இதோட நம்ம செக்சுவல் ரிப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பண்ண முடிச்சு. இப்போ அடுத்த சாப்டர் ஹியூமன் ரிப்ரொடக்ஷன் பார்த்தலாம். ஓகே ஹியூமன் ரிப்ரொடக்ஷன் என்ன கொஸ்டின் பார்த்தலாம். பட் போகிறதுக்கு முன்னாடி ஃபயர் ஒன்று போடுங்க பார்ப்போம். எஸ் கமான் ஃபயர் ஆரம்பத்தில் ஃபயர் அதிகமாக யாருமே போடல. இப்போ ஒரு நெருப்பு அடிச்சு விடுங்க பார்ப்போம். கமான் காய்ஸ். நெருப்புடா நெருங்குடா பார்ப்போம் அந்த மாதிரி. ஓகே எந்தெந்த அளவுக்கு நீங்கள் மேட்ச் டு மேட்ச் நீங்கள் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தந்த அளவுக்கு தான் வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குன்றதை நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ மறந்துடாதீங்க, வின்னிங் ப்ராபபிலிட்டி எடுக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியாகணும், மேட்ச் டு மேட்ச் வந்துட்டு கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும் அப்படின்றது. ஓகேவா? ஓகேடா தேங்க்யூ. ஓகே இப்போ நம்ம ஹியூமன் ரிப்ரொடக்ஷன் பேஸில் என்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கான்றதை பார்த்தலாம். ஹியூமன் ரிப்ரொடக்ஷன் கான்செப்ட்லேருந்து என்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம்னா ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்க போதுன்னா ஒரு மேட்ச். ப்ளோரிஃபரேட்டரி ஃபேஸ்னா என்னது, செக்ரேட்டரி ஃபேஸ்னா என்னது, மென்சுரேஷன் என்னது, மேட்ச் பண்ணுங்க பார்ப்போம். ப்ளோரிஃபரேட்டரி ஃபேஸு அது என்னென்ன நடக்கும் அப்படின்றது, ப்ளோரிஃபரேட்டரி ஃபேஸில் நடக்கும், செக்ரேட்டரி ஃபேஸில் நடக்கும், மென்சுரேஷன் ஃபேஸில் நடக்கும் அப்படின்றது. ஓகேவா? அச்சோ பேச முடியலையா, ஏன்பா டவுட்டு தான் கேட்டு இருந்துருக்கலாமே. எப்படி போச்சு நேற்று மீட்டப்? பட்டு எப்படிமா போச்சு நேற்று மீட்டப்பு? ஹவ் வாஸ் இட்? இன்னைக்கு சென்னைக்கு மேம் வராங்க. நேற்று எப்படி போச்சு மீட்டப், எப்படி போச்சு? டவுட்டே இல்லை சார். இருந்தாலும் பேசியிருக்கலாம்ல. ஹை மேம் நான் தான் பட்டு லட்டு உங்களுக்கு என்ன ஃபேமஸ் ஆச்சு. பட் எப்படி இருந்துச்சு மீட்டப்பு? ஸோ எஸ் ப்ளோரிஃபரேட்டரி ஃபேஸ் என்னவா இருக்க போது, ப்ளோரிஃபரேட்டரி ஃபேஸ் அப்படின்றது என்னன்னா மல்டிப்ளை ஆகுது. என்ன மல்டிப்ளை ஆகும் படிச்சிருப்போம், ஃபாலிகுலர் ஃபேஸில் பேஸ் பண்ணிருக்கோம், ஃபாலிகல்ஸ் மல்டிப்ளை ஆகும் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ செக்ரேட்டரி ஃபேஸ்னா ஏதோ செக்ரேட் ஆகுது, என்னது அதான் லூட்டியல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிருக்கோம். மென்சுரேஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மென்சுரேஷன் அது பிரேக் டவுன் ஆஃப் என்டோமெட்ரியல் லைனிங். ஓகேங்களா? அந்த பிரேக் டவுன் ஆஃப் என்டோமெட்ரியல் லைனிங் வச்சு நீங்கள் ஓரளவுக்கு இது பண்ணிடலாம். ஓகே ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகே ஆப்ஷன் டி வில் பி ரைட் ஆன்சர். ஓகே அவங்ககிட்ட பேச முடியல இருந்திருக்கா, சரி நோ ப்ராப்ளம். ஓகே நம்ம இன்னொரு இதில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்பெஷலான செஷன் போட்டு உங்களுக்கு பேச வச்சிடலாம். ஓகேவா? சூப்பர். ஸோ ஆப்ஷன் டி சூப்பராக ஷாமதீர் கோகுலப்பிரியா கலெக்டிங். ஓகே ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி தாக்கனா ஆப்ஷன் டி இஸ் ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ஹார்மோன் செக்ரேட்டட் பை தி பிளாசென்டா டு மெயின்டைன் பிரெக்னன்சி. நல்லா பாருங்க, பிளாசென்டாவால் செக்ரேட் ஆகக்கூடிய ஹார்மோன் டியூரிங் டைம் ஆஃப் பிரெக்னன்சி. அப்போ பிளாசென்டாவால் செக்ரேட் பண்ணக்கூடிய ஹார்மோன். ஓகே பிளாசென்டாவால் செக்ரேட் பண்ணக்கூடிய ஹார்மோன் என்னது அப்படின்றாங்க.
pregnancy time அப்போ பிளாசென்டால செக்ரேட் பண்ணக்கூடிய ஹார்மோன் நல்லா புரிஞ்சுங்க பிளாசென்டால செக்ரேட் பண்ண ஹார்மோன் தான் கேட்டிருக்கான் இது ரொம்ப முக்கியம் இது பிளாசென்டால செக்ரேட் ஆகுது ஓவரி வந்து எங்க செக்ரேட் ஆகுது ஓவரில் ரிலாக்ஸ் வந்து எங்க செக்ரேட் ஆகுது அப்படி நம்ம தெரிஞ்சிருக்கணும் அந்த ரிலாக்ஸன் சரியா தெரியலன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகும் ஏன்னா ரிலாக்ஸன் வந்து பேஸ் வந்து இங்க செக்ரேட் ஆகாது ஓகே என்ன ஆன்சரா இருக்க போகுது சொல்லுங்கடா பாப்போம் where do hormones secreted by the placenta to maintain pregnancy maintain பண்றதுக்கு ஹார்மோன்ல இருந்து வரக்கூடியது என்னவா இருக்கு என்ன ஆன்சர் கணும் சீக்கிரம் சொல்லுங்க மேமி சொல்லுங்க யா சூப்பர் நல்லா புரிஞ்சவங்க HCG human chronotrophin அப்படினு இருக்கு அப்புறம் HPL human placental hormone HPL தான் இருக்கு அப்புறம் progesterone and estrogen so option D will be the right answer okay option D yes da Shyamadi Gokulapriya option D will be the right answer அதுதான் நமக்கு என்ன பார்த்துட்டு இருக்கு பிளாசென்டால இருந்து only during time of pregnancy pregnancy வந்து மெயின்டைன் பண்றது only during இல்ல மெயின்டைன் பண்றதுக்கு இந்த HCG HPL வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படி நம்ம படிச்சிருப்போம் ஓகேவா சோ ஆப்ஷன் D டாக்கனா மறந்துடாதீங்க ஆப்ஷன் D will be the right answer okay அடுத்த கேள்வி பார்த்தலாம் the amnion of a mammalian embryo is derived from amnion of mammalian embryo எங்கயோ படிச்ச மாதிரி இருக்கு சார் amnion of mammalian embryo எங்க இந்த டிரைவ் ஆயிருக்கு mammalian embryo ஓட amnion where derived from amnion of mammalian embryo which derived from மூணு டேர்ம் படிச்சிருப்போம் இல்லையா எக்டோடம் எண்டோடம் மீசோடம் அப்படின்றது அதுல ஆம்னியோன் ஆஃப் mammalian embryo எங்க இருந்து ஃபார்ம் ஆகுது amnion of mammalian embryo where did it forms from எங்க இருந்து ஃபார்ம் ஆகுது ஓ அப்படியா சரி ஓகேடா இட்ஸ் ஓகே ஓகே நமக்கு இன்னொரு நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா இட்ஸ் நாட் பி டாக்கனா இட்ஸ் ஃப்ரம் எக்டோடம் நல்லா பார்த்துக்கோங்க எக்டோடம்லேருந்து டிரைவ் ஆகுது டாக்கனா எக்டோடம் அண்ட் மீசோடம் நாட் எண்டோடம் கிடையாது எக்டோடம் அண்ட் மீசோடம்ல தான் டிரைவ் ஆகுது எங்கேருந்து டிரைவ் ஆகுது ஒரு நிமிஷம் இருங்க just give me a minute ஓகேவா எங்க இருந்து எக்டோடம் இன்னர் சைடுலயும் மிடில்லையும் இன்னர்லயும் மிடில் லேயர்லயும் தான் இந்த இது வந்து ஃபார்ம் ஆயிடும் நோட் பண்ணி வச்சோங்க amnion of mammalian embryo is formed from எண்டோடம் கிடையாது ஓகே இன்னர் சைடு எண்டோடம் கிடையாது எக்டோடம் and மீசோடம் ஓகேவா சோ ஆப்ஷன் A will be the right answer ஓகேவா எஸ் ஜகன் ஆப்ஷன் A will be the right answer ஓகே யா நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் அடுத்த क्वेश्चन என்னவா இருக்க போகுது அப்படிங்கறத பாத்துருவோம் கலெக்டிங் நோ ப்ராப்ளம் ஒரு தெரிஞ்சிக்கிறது தான் டிஃபரன்ஸ் the difference between spermiogenesis and spermiation ஸ்பெர்மியோஜெனிசிஸ்க்கும் ஸ்பெர்மியேஷனுக்கு உள்ள டிஃபரன்சஸ் என்ன ஸ்பெர்மியோஜெனிசிஸ்க்கும் ஸ்பெர்மியேஷனுக்கு உள்ள டிஃபரன்சஸ் between spermiogenesis and spermiation மூணு கான்செப்ட் நான் மறுபடியும் சொல்லுங்க ரீப்ரொடக்ஷன் கிளாஸ் இருக்கும்போது இந்த மூணு கான்செப்ட்ல கன்ஃபியூஸ் ஆவீங்கடா இந்த மூணு கான்செப்ட் நோட் பண்ணுங்க எழுதிட்டு இருந்தேன் ஓகேவா வெறுங்கப்பா இன்னொரு காலம் வரும் உங்ககிட்ட மட்டுமே பேசக்கூடிய ஒரு காலம் வரும் ஓகேங்களா வெயிட் பண்ணுங்க டோன்ட் வெயிட் ஹர்ட் ஆகிறதுலாம் ஒன்றும் இல்லை ஓகே மறுபடியும் மீட்லாம் வைப்போம் ஓகேவா அப்போ வந்து தாராளமாக பேசலாம் ஓகே யா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு டேர்ம் இருக்குடா நான் ஃபர்ஸ்ட் என்னது ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ் இல்லையா இந்த மூணு டேர்ம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா மேட்டோ ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ் எதை டிரைவ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மாட்டிக்ஸோட ஃபார்மேஷன் என்னது ஸ்பெர்மாட்டிக்ஸ் மேட்டோ அப்படின்னு கொடுத்துட்டோன்னா அப்போ என்ன வரப்போகுது ஸ்பெர்மாட்டிக்ஸ் தான் வரப்போகுது ஸ்பெர்மாட்டிக்ஸ் ஓகே இங்கே இருக்க தெரியுமா இங்கே ஓகே ஸ்பெர்மாட்டிக்ஸோட ஃபார்மேஷன் இதான் ரொம்ப முக்கியம் ஃபார்மேஷன் ஓகே அடுத்த டைம் நம்ம என்ன பார்ப்போம் நம்ம பார்க்கக்கூடியது தான் ஸ்பெர்மியோஜெனிசிஸ் இதான் மேஜர் கன்ஃபியூஸ் ஆகும் அதாவது ஸ்பெர்மியோஜெனிசிஸ்
ஸ்பெர்மியோஜெனிசிஸ்னா இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்பெர்மாட்டிட்ஸ் வந்துட்டு ஸ்பெர்மாட்டோசோவாவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. இந்த ஸ்பெர்மாட்டிட்ஸ் வந்துட்டு என்னவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது? ஸ்பெர்மாட்டோசோவாவா முக்கியமான வேர்டு என்னது? டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, உருமாறுது. நான் இன்னையிலிருந்து நீட் ஸ்டூடெண்ட்டாக வந்து மாறுறேன், நீட்டுக்கு நான் தியாகம் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறீங்களா, அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அடுத்தது ஸ்பெர்மியோஜெனிசிஸ், அது ஸ்பெர்மியேஷன். அடுத்தது ஸ்பெர்மியேஷன் அப்படின்றது என்னன்னா இந்த ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆகுது. இந்த ஸ்பெர்மாட்டோசோவா இருக்கு இல்லையா, இந்த ஸ்பெர்ம் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. எங்கேருந்து ரிலீஸ் ஆகுது தான் முக்கியம். ஸ்பெர்ம் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது எங்கேருந்து? செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ்ல இருந்து. செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ ஆப்ஷன் சி பாருங்க. இன் ஸ்பெர்மியோஜெனிசிஸ் ஸ்பெர்மாட்டோசோவா ஆர் ஃபார்ம்டு. ஸ்பெர்மியோஜெனிசிஸ்ல ஸ்பெர்மாட்டோசோவா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. while spermiation the spermatozoa is from tertiary cells into the cavity of seminiferous tubules. seminiferous tubules ரிலீஸ், அதான் ஸ்பெர்மியேஷன் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸோ இந்த 3 விஷயத்தை நல்லா நோட் பண்ணி வச்சோம். இந்த 3 விஷயம் ரொம்ப முக்கியம். இங்கே தான் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர். அதுல், 𝑬𝒙𝒑𝒔, 𝑠hyam கலக்கிட்டீங்க. ஓகேங்களா? அட்டெண்டன்ஸ் கிளாஸஸ் பிஃபோர் எக்ஸாம்ஸ். ஓகே, ரொம்ப சூப்பராக ஃபைன். ஓகே, நல்லது. ஓகேவா? நல்லது. ஓகே, பட் மறந்துடக்கூடாது. ஓகே, போர்டு எக்ஸாம் அப்படின்ற கான்செப்ட் ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொல்கிற ஒரே கான்செப்ட் தான். போர்டு எக்ஸாமில் அவன் கொஸ்டின் கேட்டிருப்பான், நீங்கள் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நீட் எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் அவனே ஆன்சர் கொடுத்துருப்பான், ஆனால் வேறு விதமாக கேள்வி வச்சிருப்பான். ஓகேவா? அவன் ஆன்சர் கொடுத்து வேறு விதமாக நிறைய மாடியூல்ஸ் இருந்துருப்பான். ஸோ எல்லாத்தையும் படித்து பார்க்கும்போது எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால் தான் மறுபடியும் சொன்ன கொஸ்டின் ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ணோம் அப்படின்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். capacitation occurs in. ஓகே, capacitation எங்க occurs ஆகும்? நம்ம வேதாந்து வரலாமா? மதுரை மண்ணு தானே, நானும் மதுரைக்காரன் தான்டா அப்படின்னு சொல்லி வந்துடலாம். கவலைப்படுங்க, டெஃபினட்டாக வரேன். அண்ட் ஐ வில் மீட் யூ தேர். ஓகே, capacitation எங்க occur ஆகும்? capacitation, where do it occur? நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்பெர்ம் வந்துட்டு மெச்சூரிட்டியை பேஸ் பண்ணி அடையுது. அந்த மெச்சூரிட்டி பேஸ் இல்லை, இந்த ஃபெர்டிலைசேஷனுக்கான ஒரு மெச்சூரிட்டியை பேஸ் பண்ணி அடையிறது தான் நம்ம கெப்பாசிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அது ஃபெர்டிலைசேஷன் ரீட் பண்ணி ரெடி ஆயிடுச்சு, அந்த பெனிட்ரேட் பண்ணி போகும் சொல்லியிருப்போம் இல்லையா, அந்த ஜோனா பெலிசுரா எல்லாம் பெனிட்ரேட் பண்ணி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா. ஸோ அதே பேஸ் பண்ணி தான். ஓகேங்களா? என்னது? அதே பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லிருக்கோம் இந்த கெப்பாசிட்டேஷன் ஆஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். ஸோ அது எங்கே அக்கர் ஆகும்? ஃபியூஷன் எங்கே நடக்க போகுது? ஃபெர்டிலைசேஷன் பேஸ் பண்ணி எங்கே நடக்க போகுதுன்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ல தான் அக்கர் ஆகும். ஓகே, எங்கே நடக்க போகுது? ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ல தான் நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ கெப்பாசிட்டேஷன் அப்படின்ற பேஸ் கான்செப்ட் வந்து எங்கே பேஸ் பண்ணி நடக்க போகுது அப்படின்னு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ், அந்த மேல் ஸ்பெர்ம்ஸ் வந்துட்டு மெச்சூரிக் பேஸ் கான்செப்ட்ல வந்துட்டு ஃபியூஷன் பண்ண முடியுமா, காகிடஸ் பண்ண முடிஞ்ச மாதிரி நடக்கக்கூடிய விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி, எஸ்டா ஷாமத் 𝑬𝒙𝒑𝒔 கலக்கிட்டீங்க. ஸோ ஆப்ஷன் சி, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அண்ட் செலக்ட் அகைன் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் செலக்ட் பண்ண சொல்லிருக்காங்க. வாட் இஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்? இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இதில் எது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துட்டு இருக்கு? what is yeah, ஏண்டா follicular stimulating in 𝑧𝒑𝒐𝒓𝒆 cells, follicular stimulating 𝑧𝒑𝒑𝒐𝒓𝒆 cells என்ன படுத்தும் இல்லையா? 𝑧𝒑𝒑𝒐 cells வந்து follicular stimulate தான் பண்ணும். இது கரெக்ட் தான். இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எதுவும் கேட்டிருக்கான். நல்லா பாருங்க. LH and FSH decrease gradually during follicular phases. எப்படி follicular phasesல வந்துட்டு LH decrease ஆகுதுன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு follicular stimulate பண்ணக்கூடிய ஹார்மோன் FSH என்னவா இருக்க போகுது? follicular stimulate பண்ணக்கூடிய ஹார்மோன் தானே.
இந்த ஃபாலிக்குள்ள போய் ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஹார்மோன் எப்படி டிக்ரீஸ் ஆகும்? டிக்ரீஸ் ஆகாது இல்லையா? ஃபாலிக்குள்ள போய் ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஹார்மோன் டிக்ரீஸ் ஆகாது. ஸோ இது கிராஜுவலி டிக்ரீசஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ராங் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி டாக்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த ராங் ஆன்சர். ஓகேவா? தாட் ஓவரி வாஸ் இந்த பாட்டம். நோ 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 நோ, அதனால தான் இங்கே இருக்குது அப்படின்றது. இங்கே முடிஞ்சிச்சு. முடிஞ்சதுக்கப்புறமா இங்கே வந்திருக்கு. ஓகேவா? நோ நோ. ஸோ நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ஓகேவா? Confusing, no problem. Okay, so it's going to be option C. Option C is the right answer. Okay, option C is right. ஏன்னா follicle stimulating hormone அப்படின்றது follicle டெவலப் பண்றதா. இது பேசிக்கா இருக்கிறது follicle proliferative phase அப்படி சொல்லுவோம். proliferative phase என்னது? follicle, அதாவது ஒரு சாதாரண ஒரு பிரைமரி ஃபாலிகுலர் வந்து மெச்சூரை கிராஃபியன் ஃபாலிகுலா மாறணும். ஓகே, அதுதான் என்ன நடக்க போகுது? இந்த ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஃபேஸ்ல நடக்க போகுது. ஸோ அதான் பார்த்துருந்தோம். ஸோ ஆப்ஷன் சி will be the wrong answer. ஓகே, fertilization in humans is practically feasible only if ஹியூமன்ஸில் வந்துட்டு ப்ராக்டிக்கலி ஃபேஸபிளாக இருக்கும். என்ன கண்டிஷன் இருந்தால் மட்டும்தான் ப்ராக்டிக்கலி ஃபேஸபிளாக இருக்கும்? என்ன கண்டிஷன் இருந்தால் மட்டுமா ப்ராக்டிக்கலி ஃபேஸபிளாக இருக்கும்? எல்லாம் படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு எந்த கண்டிஷன் இருந்தால் ஃபெர்டிலைசேஷன் ஹியூமன்ஸ் வந்து நடக்கும்? வாட் ஆர் ஆல் த கண்டிஷன்ஸ்? எஸ் டாஷாமதி. ஓகே, என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன். இந்த ஓவம் அண்ட் த ஸ்பெர்ம்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் சைமல்டேனியஸ்லி. அதனால தான் எல்லா கைட்டஸுமே என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு லீட் பண்ணாது? நமக்கு ப்ரெக்னன்சியை லீட் பண்ணாது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே சைமல்டேனியஸ்லி வந்தால் மட்டும்தான். சைமல்டேனியஸ்லி அந்த ஆம்புலார் ரீஜனில், எந்த ரீஜனில்? இந்த ஆம்புலார் ரீஜனில் போனால் மட்டும்தான் அந்த ஃபெர்டிலைசேஷன் நடந்து நமக்கு ப்ரெக்னன்சி லீட் பண்ண போகுது. ஸோ அதனால தான் இது ரெண்டுமே ஓவமும் கரெக்டாக வந்துருக்கணும். நம்ம டைராக பார்த்துட்டு போலையா? இங்கேருந்து ஸ்பெர்மும் கரெக்டாக வந்துருக்கணும். அதேமாதிரி இங்கேருந்து ஓவமும் கரெக்டாக வந்துட்டு இங்கே இந்த ரீஜனான இந்த ஆம்புலார் ரீஜனில் போய் ஃபியூஸ் ஆனால் மட்டும்தான், ரெண்டு பேரும் ஒன்றா வந்துட்டு ஃபியூஸ் ஆனால் மட்டும்தான் நமக்கு என்ன நடக்க போகுது? ஃபெர்டிலைசேஷன் நடந்து ப்ரெக்னன்சி லீட் பண்ண போகுது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. ஓகே, சூப்பர் இருக்கணும். சூப்பர் ஷாமதி கோகுல பிள்ளை கிடைக்கணும். ஸோ ஆப்ஷன் பி வில் பி ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே டாக்டர், அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். Which of these is not an important components of the initiation of parturition in human? Not an important component. நல்லா பார்த்துங்க, parturitionக்கு important கிடையாது. Parturition in humanக்கு important கிடையாது. Parturition in humanக்கு important கிடையாது அப்படிங்க. Which of this is not an important for the parturition in human? Humansக்கு parturitionக்கு important கிடையாது. ஓகேடா சித்தார்த், இதுக்கு சொல்லுடா கண்ணா, இதுக்கு சொல்லுடா. நல்லா பார்த்துங்க, பார்ச்சுரேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. பார்ச்சுரேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்னு கேட்குறான். பார்ச்சுரேஷன் என்னது? பார்ச்சுரேஷன் என்னது? குழந்தை பிறக்கிறது இல்லையா? அந்த குழந்தை பிறக்கக்கூடிய டைம் சிக்னல் கொடுத்துட்டு என்னது அந்த குழந்தை வந்து வெளியே வரக்கூடிய டைம் தான் நம்ம பார்ச்சுரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அதுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லாததுன்னு கேட்டிருக்கான். நல்லா போகிறாங்கண்ணா, இம்பார்ட்டன்ட் இல்லாததுன்னு கேட்டிருக்கான். இப்படி தான் கொஸ்டின் கான்செப்ட் இருக்கும் அப்படின்றது பார்த்தோன்னே அடிக்க மாதிரி இருக்காது. கொஸ்டின் இப்படி தான் உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணி கேட்போம். இம்பார்ட்டன்ட் இல்லாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொலாக்டின் நமக்கு எது யூஸ் பண்ணுவோம்? லாக்டேஷனுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ப்ரொலாக்டின் அப்படின்றது லாக்டேஷனுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். லாக்டேஷன் வேற, பார்ச்சுரேஷன் வேற. பார்ச்சுரேஷன் அப்படின்றது குழந்தை பிறக்கிறது, லாக்டேஷன் அப்படின்றது குழந்தைக்கு பால் கொடுக்கறது. ஓகேவா? ஸோ இதை பொறுத்து நமக்கு ப்ரொலாக்டின் ரிலீஸ் வந்து தேவை கிடையாது. ஓகேவா? ப்ரொலாக்டின் ரிலீஸ் அதாவது குழந்தை பிறக்கும் போது நமக்கு ப்ரொலாக்டின் ரிலீஸ் ஆகிறது தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் வந்துட்டு இருக்க போது. ஓகேவா? ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? டே ஐ வில் ட்ரை. நீங்கள் எனக்கு ஒரு மெயில் மட்டும் பண்ணி விட்ருங்கடா சசிகலா, நீங்கள் ஒரு மெயில் பண்ணி விட்ருங்க. I will make it. ஓகே, நீங்கள் ஒரு மெயில் மட்டும் பண்ணுங்கள். I will try it. இல்லைன்னா பேஸ் பண்ணி ஃபைன் பண்ண பார்க்குறேன். ஓகே, ஸோ ப்ரொலாக்டினோட ரிலீஸ் இருக்கிறதுனால தான் நமக்கு என்ன கான்செப்ட் நடந்துட்டு இருக்கு, லாக்டேஷன் பீரியட் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் நம்ம பேஸ் பண்ணி போயிட்டு இருக்குது. பட் அது பிரெக்னன்சி அப்போ, அதாவது பார்ச்சுரேஷன் டைம் அப்போ நமக்கு தேவை கிடையாது அப்படி இல்லையா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இருக்குன்னா, ஹியூமன் ஃபீமேல்ஸ் மியாசிஸ் 2 இஸ் நாட் கம்ப்ளீட் அன்டில். எது வரைக்கும் ஹியூமன் ஃபீமேல்ஸில் மியாசிஸ் 2 வந்து கம்ப்ளீட் ஆகாது? சேம். எது வரைக்கும் கம்ப்ளீட் ஆகாது? யார் வரைக்கும் கம்ப்ளீட் ஆகாது? மியாசிஸ் இஸ் நாட் கம்ப்ளீட் அன்டில் யார் வரைக்கும் கம்ப்ளீட் ஆகாதுடா? ஹியூமன் ஃபீமேல்ஸில் நல்லா பார்த்துக்கோங்க. Meiosis 2 is not complete until the entry of sperm.
the entry of sperm வர்ற வரைக்கும் அது என்ன ஆகாது complete ஆகாது entry of sperm option A எதனால சார் ஃபெர்டிலைசேஷன் சொல்றீங்க entry of sperm என்ன sperm வர்றதுன்னா என்ன நடக்க போகுது ஃபெர்டிலைசேஷன் நடக்க போகுதுன்னு அர்த்தம் ஸோ ஃபெர்டிலைசேஷன் ஆனாதானே இது வந்து மியாசிஸ் 2 வந்து கம்ப்ளீட் பேஸ் பண்ணி நடந்துட்டு இருக்கும் ஸோ வர வரைக்கும் அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படியே அரஸ்ட் டெம்பரரி என்ன இருக்கும் அரெஸ்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம் சூப்பர் ஷாமதீர் கோகுலப்பிரியா சித்தார்த் கலக்கிட்டீங்கன்னா ஸோ ஆப்ஷன் ஏ ஃபெர்டிலைசேஷன் இஸ் ரைட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் ஏ ஃபெர்டிலைசேஷன் வில் பி ரைட் ஆன்சர் ஓகே அடுத்த கேள்வி பார்த்துலாம் which of the following events is not associated with the ovulation in human females மறுபடியும் சொல்றேன் நாட் அசோசியேட்டட் இந்த நாட் நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க ஏன்னா அப்படிதான் பேசிக்கலாக கொஸ்டின் டயக்ராம் பண்ணுவானே டிசைன் பண்ணுவானே ஓகேங்களா நீங்கள் அதை பார்க்கக்கூடாது அப்படின்றது ஸோ ஒரு வாட்டி தான் நீங்கள் கொஸ்டினை படிக்க போறீங்க அந்த ஒரு வாட்டி படிக்கக்கூடிய கொஸ்டின் தெளிவாக படிங்க ஏன்னா நீங்கள் ஒரு வாட்டி தான் தெளிவாக படித்தாலே போதும் ஓகே இல்லை 9 வாட்டி சும்மா அதை கொஸ்டினே படிக்கிறது பதிலாக ஒரு வாட்டி கரெக்டாக பொறுமையாக கொஞ்சம் தெளிவாக படிச்சோன்னா ஆன்சர் எழுதிட்டு போயிட்டே இருக்கும் ஓகே ஸோ கான்செப்டை கரெக்டாக படிக்க பாருங்க which of the following event is not associated with ovulation ovulation ஓட associate ஆகாதது ovulation ஓட associate ஆகாதது எதுன்றாங்க menstrual cycle இது எல்லாத்தையும் நீங்க படிச்சிருப்பீங்க இதுல நீங்க menstrual cycle படிக்காத டேர்ம் மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க menstrual cycle நம்ம எல்லாமே படிச்சிருப்போம் தானே menstrual cycles நம்ம இப்போதான் 12th எல்லாம் முடிஞ்சிருக்கோம் menstrual cycle நம்ம ஞாபகம் இல்லைன்னு சொல்லக்கூடாது ஓகே menstrual cycles நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் அந்த menstrual cycle நீங்க கேள்விப்படாத டேர்ம்ஸ் ஏதாவது இருக்கா அந்த menstrual cycles பொறுத்த வரைக்கும் நீங்க படிக்காத டேர்ம் ஏதாவது இருக்கா அதுதான் ஆன்சர் இருக்க போகுது அப்படிதான் அடிக்கணும் இது எங்க ஃபர்ஸ்ட் ஒரு இது பாக்குறீங்க அப்படி பார்த்தீங்கன்னா அது எந்த கான்செப்ட்ல இருந்து கேட்டிருக்கான்னு அர்த்தம் நாட் இல்ல ராங்கான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும் ஓகே எஸ் டா ஷாமதித் கலக்கிட்டடா ஸோ டிக்ரீஸ் இன் எஸ்டாடியால் அது நடக்காது எப்போ ஓவுலேஷன் டைம்ல ஓவுலேஷன் என்ன சொல்றது எல்எச் சர்ஜ் நடந்து அந்த இது டெவலப் ஆகுது இல்லையா ஸோ எஸ் டா கோகுலப்பிரியா ஷாமதி கலக்கிட்டீங்க ஓகேவா ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி decrease in the estradiol so option D will be the right answer decrease in estradiol option D will be the right answer மறந்துடாதீங்க ஓகேவா சூப்பரா இருக்கணும் சூப்பர் கலக்கிட்டேன் யா அடுத்த கேள்வி பார்த்தலாம் அடுத்த கேள்வி என்ன இருக்க போகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா which of the following cells during gametogenesis is normally diploid நல்லா புரிஞ்சுங்க gametogenesis அப்போ diploid இருக்கக்கூடியது என்னது diploid கண்டிஷன்ல இருக்கக்கூடியது இதுக்கு நான் சொல்லியிருந்தேன் இது நம்ம போர்டு எக்ஸாம் படிக்கும் போதே நான் சொல்லியிருந்தேன் டே இது diploid இருக்கும்டா நோட் பண்றா அப்படின்றது diploid gametogenesis போய் சப்போ diploid இருக்குது என்னது which is diploid yeah yes diploid yes டாக்கனா சூப்பரா ஷாமதி வேற எங்க இருந்து எல்லாம் டெரைவ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் மேல் ஜெர்ம் செல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஸ்பெர்மாட்டோகோனியா ஓகேவா ஸ்பெர்மாட்டோகோனியாவில தான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் மைட்டாசிஸ் நடந்ததுக்கு அப்புறமா பிரைமரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் ஃபார்ம் ஆகும் பிரைமரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ட்ல இருந்து மியாசிஸ் நடந்தது நமக்கு செகண்டரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ட்லாம் ஃபார்ம் ஆகிறத படிச்சிருப்போம் இல்லையா ஸோ ஒரு விஷயத்துல இருந்து மைட்டாட்டிக் பேஸ் பண்ணி மியாட்டிக் டிவிஷன் நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டிப்ளாய்டாக தான் இருந்துக்கணும் ஸோ மேல் ஜெர்ம் செல்ஸ் ஆல்வேஸ் டிப்ளாய்டு ஸோ ஸ்பெர்மாட்டோகோனியா இஸ் டிப்ளாய்டு ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர் ஓகே சூப்பர் கோகுலப்பிரியா ஷாமதீர் கலக்கிட்டீங்க ஓகேவா ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி ஸ்பெர்மாட்டோகோனியா இஸ் ரைட் ஆன்சர் ஓகே அடுத்த கேள்வி பார்த்தலாம் அடுத்த கேள்வி என்ன போகுதுன்னா the main functions of a mammalian corpus luteum is to produce main functions of mammalian corpus luteum தோட main functions என்ன what is the main functions of corpus luteum ஓகே நம்ம பார்த்துருப்போம் எல்எச் சர்ஜ் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னது எல்எச் சர்ஜ் வந்து நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பீக் அடைஞ்சிட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம் அந்த பீக் எல்எச் சர்ஜ் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஓவிலேஷன் வந்து ஓவம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கும் அதுக்கப்புறமா மிச்சம் கிராஃபியன் ஃபாலிகல்ஸ்லாம் சேர்த்தா நம்ம கார்பஸ் லூட்டியம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் பார்த்துருப்போம் அந்த கார்பஸ் லூட்டியோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து ப்ரொஜெஸ்டிரானை சிந்தேஸ் பண்ணுறது அந்த ப்ரொஜெஸ்டிரான் என்ன பண்ணுன்னா எண்டோமீட்ரியம் லைனிங் யூட்ரஸ் இருக்கக்கூடிய அந்த எண்டோமீட்ரியத் லைனிங்கை வந்துட்டு மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு படிச்சிருப்போம் ஸோ அதை பொறுத்து பார்க்கும்போது நம்ம ப்ரொஜெஸ்டிரான் பேசிக் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது சரி கார்பஸ் லூட்டியம் பேசிக் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது ப்ரொஜெஸ்டிரானை ப்ரொடியூஸ் பண்ணுது ஸோ ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர் ஓகே சூப்பர் ஷாமதித் கோகுலப்பிரியா கலக்கிட்டீங்க குட் மார்னிங் மா ஹாப்பி சண்டே டு யூ ஓகேவா ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி ப்ரொஜெஸ்டிரான் இஸ் ரைட் ஆன்சர் ஓகே ப்ரொஜெஸ்டிரான் வில் பி ரைட் ஆன்சர் ஓகே அடுத்த கேள்வி பார்த்தலாம் the shared terminal tract of the reproductive and urinary in the human male is shared terminal duct reproductive and urinary system human male வச்சிட்டு shared terminal tract
ஃபார் போத் ரீப்ரொடக்டிவ் அண்ட் யூரினரி சிஸ்டத்துக்குமே ரீப்ரொடக்டிவ்க்கும் யூரினரி சிஸ்டத்துக்குமே ஷேர்டு டெர்மினல் ட்ராக்டாக நம்ம எதை சொல்லிட்டு இருக்கோம் which we called as a shared terminal tract yes பேஸ் பண்ணி நம்ம பார்ப்போம் இல்லையா ஷேர்ட் டெர்மினல் ட்ராக்ட் அப்படின்னா போத் ஸ்பெர்மும் அதே வழியாக தான் போய் ஆகணும் இங்கேருந்து இருக்கக்கூடிய யூரினும் அதே வழியாக தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் ஸோ இட்ஸ் கோயிங் டு பி யுரேத்ரா ஆப்ஷன் ஏ யுரேத்ரா இஸ் ரைட் ஆன்சர் ஓகே சூப்பராக ஷாம் வந்து நீளம் கலக்கிட்டீங்க ஓகேவா ஆப்ஷன் ஏ யுரேத்ரா இஸ் த காமன் பாசேஜ் அப்படின்னு படிச்சுட்டு போலியா ஸோ ஆப்ஷன் ஏ யுரேத்ரா வில் பி த ரைட் ஆன்சர் அக்கண்ணா ஓகேவா ஆப்ஷன் ஏ யுரேத்ரா சூப்பராக கோகுல பிரியா ஷாம் வந்து நீளம் கலக்கிட்டீங்க ஓகேவா நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம் அடுத்த கொஸ்டின் யா இந்த கொஸ்டின் இஸ் எ ரிப்பீட்டட் கொஸ்டின் நம்ம எத்தனை வாட்டி இதை பார்த்துருப்போனே நமக்கு தெரியாது ஓகேவா அந்த ஃப்ளோ அவனுக்கு என்ன தான் அந்த ரூட் அவனுக்கு என்ன தான் புரியுதுன்னு தெரியல இல்லை நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறாங்களான்னு தெரியல இந்த ஃப்ளோவில் அதாவது எந்த வழியாக வந்து ஸ்பெர்ம் வந்து ட்ராவல் ஆகி போகுதுன்றது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க அப்படின்றத பார்த்துலாம் அவன் நிறைய வாட்டி ரிப்பீட்டடாக அது கேட்டிருக்கான் ஸோ என்ன வரப்போகுது வாட் இஸ் த ஃப்ளோ எஸ் டா வைஷினி சூப்பர் எதுக்கு சொல்லுங்க பார்ப்போம் சசிகலா கண்ணா நீங்கள் எனக்கு மெயில் பண்ணுங்கடா ஐ வில் கெட் யூ டு டூ யூ மெயில் நோட் பண்ணிக்கோங்க subashsureshkumar@vedantu ஸோ நீங்கள் எனக்கு மெயில் பண்ணுங்கள் நான் அனுப்பி விட்றேன் என்கிட்ட இருந்தால் நான் அனுப்பி விட்றேன் ஓகேவா சசிகலா நான் அப்போவே சொன்னேனே நீங்கள் கவனிக்கல போல போயிட்டீங்க போல ஸோ இப்போ நீங்கள் மெயில் பண்ணுங்கடா மெயில் ஐடி இல்லைனா கூட மெயில் ஐடி நோட் பண்ணி மெயில் பண்ணுங்கள் ஓகேவா இருக்கீங்களா இப்போயாவது இருக்கீங்களா இப்போ போயிட்டீங்களா ஓகே மெசேஜை போட்டு ஓடக்கூடாது நான் பார்க்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண வேணாமா ஓகே ஸோ இதுக்கு என்னவா இருக்க போகுது அப்படிங்கும்போது நல்லா புரிஞ்சுங்க செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ்லேருந்து எங்கேருந்து ஆரம்பிக்குது செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ்லேருந்து அந்த செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆகிறத நம்ம என்ன பார்த்துருந்தோம் ஸ்பெர்மியேஷன் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் ஓகேவா மை நேம் இஸ் சுபாஷ் தான்டா எச் வராதுடா நடுவில் எச் வராது SUBASH தான் ஓகேவா ஸோ செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் ரிலீஸ் ஆகுது நம்ம என்ன பார்த்துருந்தோம் என்ன மறுபடியும் சொல்கிறேன் செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடியது நம்ம ஸ்பெர்மியேஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்துக்கோம் ஸோ செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ்லேருந்து ரீட்டா டெஸ்ட்லேருந்து எப்படி என்ன சொல்லியிருந்தேன் ஆல்ஃபபெட்டை திருப்பி போடுன்றது வாசா எஃப்ரென்ஷியா எபிடியாமிஸ் வாசா டிஃபரன்ஸ் எஜாகுலேட்டரி டக்ட் யுரேத்ரா அண்ட் யூரினரி மீட்டர் ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர் ஓகேவா ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர் ஓகே மறுபடியும் அவங்க போயிட்டாங்க போல இருக்கு ஓகே இதுதான் போன வாட்டியும் பண்ணாங்க ஓகே சூப்பராக விடுங்க ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர் ஓகே சூப்பராக நீளம் ஷாமதிர் கோகுல பிரியா கலக்கிட்டீங்க ஓகே ஸோ கோயிங் டு பி ஆப்ஷன் பி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம் extrusion of a secondary polar body from egg nucleus occurs extrusions of a secondary polar body from egg nucleus occurs எப்போ வந்து extrusions of a secondary polar body நடக்கும் extrusions of a secondary polar body எப்போ நடக்கும் when do the extrusion of secondary polar body occurs secondary polar body of an egg nucleus extrusion base பண்ணி எப்போ நடக்கும்னா after the entry of sperm entry ஆனதுக்கு அப்புறம் தான் பட் ஃபெர்டிலைசேஷனுக்கு முன்னாடி ஸ்பெர்ம் என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் தான் பட் ஃபெர்டிலைசேஷனுக்கு முன்னாடி ஆப்ஷன் ஏ ஸ்பெர்ம் என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் தான் பட் ஃபெர்டிலைசேஷனுக்கு முன்னாடி ஓகே ஆப்ஷன் ஏடாக்கன்னா ஆஃப்டர் த என்ட்ரி ஆஃப் ஸ்பெர்ம் பட் பிஃபோர் ஃபெர்டிலைசேஷன் இந்த பேஸ் பண்ணி பார்த்துட்டு போல செகண்ட் போலார் படி எக்ஸ்ட்ரூஷன் நடக்கிறது வெடிக்கிறது ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் ஏடாக்கன்னா ஆப்ஷன் ஏ நோட் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் ஏ யா மறுபடியும் கரெக்ட் சீக்வன்ஸ் gametogenesis game transfer syngamy zygote ஓகே எப்படி வந்து ஒரு ஆர்கன் வந்து ஃபார்ம் ஆகுது ஓகேவா எப்படி ஃபியூஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் gametogenesis பேஸ் பண்ணி எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றான் ஓகேவா சொல்லுங்க என்ன ஆர்டர் இருக்க போகுது எப்படி ஃபார்ம் ஆகுது gametogenesis அந்த மேல் கேமெட்ஸ் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது ஓகே ஸோ அதான் மொத்தமாக அப்படி கொடுத்துருக்கான் இந்த தனித்தனியாக கொடுக்குறது பதிலாக மொத்தமாக ஒன்றா கொடுத்துருக்கான்
ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், கேமெட்டோஜெனிசிஸ் ஃபார்மேஷன் ஆகுது. கேமெட்டோஜெனிசிஸ் ஃபார்மேஷன் ஆனதுக்கப்புறமா என்னது, அந்த கேமெட்ரா இப்போ மேல் கேமெட்டோஃபேல் ஃபீமேல் கேமெட்டோஃபேல் அப்படின்னு படிச்சோம்னா அது ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ட்ரான்ஸ்ஃபர் நம்ம என்ன நடக்குது, சிங்காமினா ஃபியூஷன். அந்த ஃபியூஷன் சொல்லியிருப்போம் இல்லையா, மேல் கேமெட்டோ ஃபீமேல் கேமெட்டோ ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு. ஓகே, சிங்காமி நடக்குது. சிங்காமி நடந்ததுக்கப்புறமா ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த ஜைகோட் வந்து என்ன ஆகுது, செல் டிவிஷன் க்ளீவேஜ் அண்டர்கோ பண்ணுது. அந்த செல் டிவைட் ஆனதுக்கப்புறமா செல் டிஃபரன்சியேஷன் ஆகி ஆர்கனோஜெனிசிஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, ஷாமதீர், நீலம், வஷினி, கோகுலப்பிரியா. டேய் என்னடா காலங்காத்தால ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? சசிகலா நான் உங்களுக்கு தானே சொன்னேன் அப்போவே, மெசேஜை போட்டு ஓடி ஓடி போயிடுறீங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா, இருக்கீங்களான்னு சொல்லுங்கள், நீ இருந்தானு சொல்லுவேன். ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. ஓகேவா, ஸோ going to be ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். which of the following hormones is responsible for both milk ejection reflexக்கும் fetal ejection reflexக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் என்னது? மில்க் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ்க்கும் fetal ejection reflexக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க ஹார்மோன்ஸ். ஓகேவா, இருக்கீங்களா? நான் உங்களுக்கு 2 வாட்டி சொல்லிட்டேன். என் மெயில் ஐடியை நோட் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடியை நோட் பண்ணி எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நான் மெயில் ஐடி எழுதும் போதெல்லாம் நீங்கள் போயிடுறீங்களே. ஸோ இப்போ தான் சொல்லுங்கள், என் மெயில் ஐடி நோட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு மெசேஜை போடுங்க, நான் இருந்தால் அனுப்புகிறேன். ஓகேங்களா, நான் 2 வாட்டி சொல்லிட்டேன், நீங்கள் மறுபடியும் அதே மெசேஜை போட்டுருந்தா ஓகே. ஓகேண்ணா, என் மெயில் நோட் பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. subash.suresemar@vedantu.com. 2 டாட் தான் வரும், இங்கே டாட் இங்கே ஒரு டாட் வரும். ஓகேவா, இங்கே 2 டாட் தான் வரும். அப்படியா, சரி, இது நோட் பண்ணிக்கோங்க. இந்த 2 டாட் தான் வரும். இந்த நோட் பண்ணி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, மெயில் பண்ணுங்கள். மறக்காமல் மெயில் கரெக்டாக நோட் பண்ணி மெயில் அனுப்புங்க, இல்லை வராமல் போயிடப்போகுது. மெயில் அனுப்புனா எனக்கு தான் நான் அனுப்பி விட்றேன். ஓகே, ஸோ நம்ம எந்த கொஸ்டின் பார்த்துட்டு இருந்தோம்? அப்போது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், மில்க் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸுக்கும் ஃபீட்டல் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸுக்கும் நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்கன்னா, ஃபீட்டல் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் மட்டும் தான் ஆக்சிடோசின் அப்படின்றது. நம்ம இல்லைன்னு சொல்கிறோம், ஏன்னா நம்ம சம்மரில் கொடுத்துருப்போம் அப்படின்றது. ஓகேவா, என்னது மில்க் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸுக்கும் fetal ejection reflexக்கும் மில்க் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ்க்கு யார் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, இந்த ஆக்சிடோசின் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆக்சிடோசின் டூயல் ரோல் இருக்குன்னா மறந்துடாதீங்க. சூப்பர் இருக்கா? ஓகேவா, இதில் கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. ஓகே, சூப்பர். ஆப்ஷன் சி வில் பி ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர். ஷாமதி, நீலம், கோகுலப்பிரியா கலக்கிட்டீங்க. ஓகே, ஆப்ஷன் சி ஆக்சிடோசின் வில் பி ரைட் ஆன்சர். ஓகேவா, யா. The no new follicles develop in a luteal phase of a menstrual cycle because எதனால புது ஃபாலிகல்ஸ் வந்துட்டு டெவலப் ஆகிறது இல்லை லியூட்டியல் ஃபேஸில் வந்துட்டு? எதனால புது ஃபாலிகல்ஸ் வந்து டெவலப் ஆகுது? ஒரு மென்சுரல் சைக்கிளில் படிச்சிருப்போம் இல்லையா, லியூட்டியல் சைக்கிளில் எதனால் டெவலப் ஆகிறது இல்லை? இப்போது நம்ம வந்துட்டு எல்ஹெச் சர்ஜ் நடக்கும்போது இந்த கிராஃபின் ஃபாலிக்கல் ரப்சர் ஆகிடும் இல்லைக்கண்ணா, கிராஃபின் ஃபாலிக்கல் ரப்சர் ஆகிட்டு ஓவம் வந்து ரிலீஸ் ஆயிடும். அதுக்கப்புறமா எதனால் வந்துட்டு அந்த லியூட்டியல் ஃபேஸ் வந்து நோ ஃபாலிக்கல் வந்து ஃபார்ம் ஆகிறது கிடையாது, புது ஃபாலிக்கல்ஸ் தான் ஏன் ஃபார்ம் ஆகிறது இல்லை அப்படின்றது கேட்டிருக்காங்க. யா, எஸ்டா ஷாமதி, எஸ்டா கோகுலப்பிரியா. எதனால் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனோட லெவலோ லுட்டினைசிங் லெவலோ லோ இந்த லுட்டியல் ஃபேஸில் நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த பேஸில் நம்ம பார்க்குறோம் அப்படின்றதுனால நம்மளால் டெவலப் பண்ணி பார்க்க முடியாது. ஓகேங்களா, டெவலப் பண்ணிட்டு இப்போ ஃபாலிகல்ஸ் வந்து நம்மளால் டெவலப் பண்ணி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா, ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸு பேஸ் பண்ணி எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி, எஸ்டா ஷாமதி, கோகுலப்பிரியா கலக்கிட்டீங்க. ஸோ ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்துடலாம். ஓகே, இதுக்கு நான் வந்து இந்த டயக்ராம் கொடுத்துருந்தேன், எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு தெரியாது. at the end of the 12th week first trimester pregnancy following என்ன நடக்கும் அப்படின்றது இது நான் டயக்ராம் கொடுத்துருந்தேன். ஞாபகம் இருக்கா? நம்ம வந்துட்டு ஸ்டேட் போர்டுக்கு படிக்கும்போது நான் சொல்லியிருந்தேன், இல்லை கிளாஸ் எடுக்கும்போது நான் அந்த ஒரு மாதம் எது ஃபார்ம் ஆகுது, 2வது மாதம் செகண்ட் செமஸ்டர் எப்படி ஃபார்ம் ஆகும், என்னென்ன ஃபார்ம் ஆகுன்றது கொடுத்துருந்தேன். ஸோ அது நல்லா படிச்சு வச்சவங்க அதுலேருந்து ஒரு கேள்வி வந்து எதிர்பார்க்கப்படலாம் ஃபார் நீட். ஓகேங்களா, இப்போ எந்த மாதத்தில் எந்த ட்ரைமஸ்டர் வந்து என்ன ஃபார்ம் ஆகுது, இல்லை அப்படியே கொடுத்துருவான். இந்த ஹார்ட் எப்போ ஃபார்ம் ஆகுது, இல்லை இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கொடுத்துருவான். ஸோ அதை நம்ம நைட் பண்ணோம். ஸோ இந்த 12th வீக்ஸில் ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் என்ன ஃபார்ம் ஆகுது தான் கேள்வி. 12th வீக்லேயே ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்றத கேள்வியாக இருக்குது. ஸோ 12th வீக்கோட ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் நமக்கு என்ன ஃபார்ம் ஆக போகுது, மோஸ்ட் ஆஃப் த மேஜர் சிஸ்டம்ஸ் ஆர் ஃபார்ம், மேஜர் ஆர்கன் சிஸ்டம்ஸ்லாம் நமக்கு ஃபார்ம் ஆகப்படுது. ஸோ ஆப்ஷன் பி, எஸ் த ஷாமதிட் நீலம். சூப்பர். ஓகேவா, ஸோ தெரிஞ்சு வச்சோங்கடா, ரொம்ப முக்கியம்டாக்கன்னா மறந்துடாமல் படித்து வச்சுக்கோங்க. இந்த சிஸ்டம் அந்த டேபிளை நான் வந்து டேபிள் படித்து வச்சுக்கோங்க. ஒரு ட்ரைமஸ்டர்ஸும் கேட்போம். ஓகே, ஒரு ட்ரைமஸ்டர்ஸில் என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டிருப்போம். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஒரு வீக்லையும் கேட்போம். வீக் கான்செப்ட் 12th வீக்கில் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டமான வீக் நமக்கு ஒரு கஷ்டமாக எடுக்கிறான்னா இந்த மாதிரி 24th வீக் பேஸ் பண்ணி நடக்கும். அந்த வேலை கான்செப்ட்டில் கேட்கலாம். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஆப்ஷன் பி, மோஸ்ட் ஆஃப் த மேஜர் ஆர்கன் சிஸ்டம் வந்து இங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஹேட்ஸ் ஆர் நோ ப்ராப்ளம். ஸோ யா,
நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन என்ன இருக்க போகுது? இட்ஸ் a match. ஓவரி, பிளாசென்டா, கார்பஸ் லூட்டியம் அண்ட் லேடிக் செல்ஸ். மேட்ச் பண்ணுங்க. எஸ் மேட்ச் பண்ணுங்க. ஸோ ஓவரி பேஸ் பண்ணி வரும்போது ஓவரியில் நமக்கு என்ன பார்க்க முடியும்? எஸ், ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து ஓவரி கான்செப்டில் பார்க்க முடியும். அப்புறம் பிளாசென்டா வந்து ஹியூமன் ஹெச்சிஜி ஹியூமன் குளோனோகிராஃபி. கார்பஸ் லூட்டியம் பேஸ் பண்ணி என்ன வரும்? எஸ், ப்ரொஜெஸ்ட்ரான் பண்ணி தான். லேடி செல்ஸ் வந்துட்டு ஆண்ட்ரோஜன். ஓகேவா? ஸோ இதை பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் டி, ஆப்ஷன் 4 will be the right answer. ஓகேவா? சூப்பர் மணி, நீலம், கோகுலப்பிரியா, ஷாமதேர் கலக்கிறீங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, கலக்கிறீங்க. ஃபைன். அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन, select the correct option of haploid cells from the following groups. இதெல்லாம் haploid. நான் மூணு கொடுத்துருக்கானா? 1 2 3 மூணு விஷயம் கொடுத்துருக்கான். அந்த மூணு விஷயத்தில் எது மூணுமே ஹேப்ளாய்டாக இருக்குது? இது எந்த குரூப்பில் வந்துட்டு மூணுமே ஹேப்ளாய்டாக இருக்குது? எந்த குரூப்பில் வந்துட்டு மூணுமே ஹேப்ளாய்டாக இருக்குது? 23 குரோமோசோம் மட்டும் தான் பிரச்சனை இருக்குது. ஹேப்ளாய்டாக இருக்குது. மூணுமே வந்துட்டு ஹேப்ளாய்டாக இருக்கிறது என்னவா இருக்க போகுது? மூணுமே ஹேப்ளாய்டாக எதுலடா கண்ணா இருக்குது? Yes. Secondary spermatocyst is haploid. First polar body is haploid. Ovum is haploid. Yes, option B is the right answer. Okay, கலக்கிட்டடா. Okay, சூப்பர். நீலம், ஷாமதேர், கோகுலப்பிரியா கலக்கிறீங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி, செகண்டரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ட், ஃபர்ஸ்ட் போலார் பாடி அண்ட் ஓவம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின் என்ன இருக்குன்னா, ஐடென்டிஃபை த ராங் ஸ்டேட்மெண்ட். மறுபடியும் சொல்கிறேன், ராங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஐஜினை பேஸ் பண்ணி ஏபிஓ பிளட் குரூப்பில் ராங் ஸ்டேட்மெண்ட். மறுபடியும் சொல்கிறேன், ராங் தான், ரொம்ப ராங்கு தான். தப்பான கேள்வி. தப்பாக பேசினா எனக்கு பிடிக்காது. அந்த மாதிரி தப்பாக பேசக்கூடாது. அந்த மாதிரி ராங்கான ஸ்டேட்மெண்ட். என்ன இருக்க போகுது? சொல்லுங்க. which is இந்த ஐஜின் ஏபிஓ பிளட் குரூப்பை கேரக்டரைஸ் பண்ணும்போது எது ராங்கான ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துட்டு இருக்கு? ஏபிஓ பிளட் குரூப்பை நம்ம கேரக்டரைஸ் பண்ணி பார்க்கும்போது எது ராங்கான ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்? which is the wrong statement that we are seeing? எதிராகண்ணா G9A3 அலில் தாண்டா. நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? எஸ். இப்போ இந்த ஐஏ ஐபியும் ஃபியூஸ் ஆகும்போது சேம் டைப் ஆஃப் சுகர்ஸ் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். இல்லை, நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம். நம்ம போர்டு எக்ஸாம் போகும்போது ரிவிஷன் சொல்லியிருந்தோம், ஒரு ஏ பிளட் குரூப்பும் ஒரு பி பிளட் குரூப்பும் ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா 4 பிளட் குரூப்புமே வரும். ஏவும் வரும், பியும் வரும், ஏபியும் வரும், ஓவும் வரும். ஓகேவா? இந்த 4 பிளட் குரூப்பையும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது. ஓகேவா? அப்போ சேம் டைப் ஆஃப் சுகர்ஸ் எக்ஸ்பிரஸ் ஆகாது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஆப்ஷன் டி இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, சுப்ரமணி, ஷாமதி, தனுஸ்ரீ, கோகுலப்பிரியா, நீலம் கலக்கிட்டீங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் டி ராங் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கு. ஓகே, ஆப்ஷன் டி. ஓகே, 4 பிளட் குரூப்புமே வரும்ன்றது நம்ம பார்த்துட்டு போதும் இல்லையா? அடுத்த கேள்வி பார்த்தலாம். which one of the following hormone levels cause release of ovulation from a Graafian follicles? எது இருந்துச்சுன்னா நமக்கு Graafian follicles ரிலீஸ் பார்க்க முடியும்னாங்க. எது இருக்கும்போது நம்ம Graafian follicles ரிலீஸ் பார்க்க முடியுன்றாங்க. LH வந்து அதிகமான இருக்கணும். LH சர்ஜ் நடக்கும், ஒரு பீக் நடக்கும் அப்படின்னு சொல்லி அது ஹார்மோன் பேஸில் சொல்லும்போது எது அதிகமாக இருக்கணுமா? எதோட ஹையர் கான்சன்ட்ரேஷன் இருந்தால் ரிலீஸை காஸ் பண்ணுது? Yeah, come on. எதோட ஹையர் கான்சன்ட்ரேஷன் ரிலீஸை காஸ் பண்ணுது? ஒன்று பாருங்க, இப்படி தெரியாத கொஸ்டின் வருதுன்னா அந்த கான்செப்டை ஃபுல்லாக பார்க்கணும். மென்சுரல் சைக்கிளில் எப்போ வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் ஃபார்ம் ஆக போகுது? ப்ரொஜெஸ்ட்ரான் எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மென்சுரல் சைக்கிளில் எல்லா சர்ஜ் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா மீதி இருக்க கிராஃபியன் ஃபாலிகல்ஸ் எல்லாமே கார்பஸ் லூட்டியமாக மாறினதுக்கப்புறமா இந்த கார்பஸ் லூட்டியம் தான் ப்ரொஜெஸ்டரானை ஃபார்ம் பண்ணுது இல்லையா? ஸோ இங்கே என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவிலேஷன், இங்கேயே ஓவிலேஷன் நடந்து முடிஞ்சிச்சு. இப்போ இங்கே தான் ப்ரொஜெஸ்டரானே ஃபார்ம் ஆகுது. அப்போது ஈஸ்ட்ரோஜன் இங்கே பேஸ் பண்ணி ஃபார்ம் ஆகிருக்குல்ல, அந்த ஈஸ்ட்ரோஜனோட ஐஎஸ் செக்ரேஷனால தான் இந்த ஓவிலேஷனில் ஓம் ரிலீஸ் ஆகுது. அது ஒரு ஹார்மோன் பேஸ் பண்ணி நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி வரப்பு நோட் பண்ணிக்கோங்க. சூப்பரா. நீலம், தனுஸ்ரீ, ஷாமதேத், கோகுலப்பிரியா. எஸ். ஓகேங்களா?
தனுஷ்ரீ சூப்பர். ஓகே, ஸோ ஈஸ்ட்ரோஜன் ஏன்னா ப்ரொஜெஸ்டரானால தான் நடக்கும், அப்படி இல்லை பேஸ் பண்ணி பார்க்கக்கூடாது. ஏன்னா ஓவுலேஷன் நடந்து LHH நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு என்ன ஆகுது, மிச்ச மீதியான கிராஃபின் ஃபாலிகல்ஸ்லாம் சேர்ந்து தான் நமக்கு கார்பஸ் லூட்டியம் ஃபார்ம் ஆகுது. இந்த கார்பஸ் லூட்டியம் தான் நம்ம ப்ரொஜெஸ்டரான் டெவலப் பண்ணுது. அதுதான் கார்பஸ் லூட்டியம் என்ன பண்ணுது, ப்ரொஜெஸ்டரான் சிந்தசிஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு ஓவுலேஷன் வந்து ஓவம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால ஆப்ஷன் பி ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? எஸ் டக்கனா. ஓகே சூப்பர். அடுத்த கொஸ்டின் பார்த்துக்கலாம். அடுத்த மேட்ச் தான் பிளாசென்டல் ஜோனா பெலுசிடா பல்போ யூரெத்ரல் கிளாண்ட் லேடிக் செல்ஸ். அதுல என்னெல்லாம் ஃபார்ம் ஆகுது, பிளாசென்டா ஜோனா பெலுசிடா பல்போ யூரெத்ரல் கிளாண்ட் லேடிக் செல்ஸ். எஸ் 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 வஷினி, இதுக்கு சொல்லுங்க. பிளாசென்டா ஜோனா பெலுசிடா டே ஒன்று தெரிஞ்சாலே அடிச்சிருக்கலாம்டா, ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் ஒன் தெரிஞ்சாலே ஆன்சருக்கு அடிச்சு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஒன் தெரிஞ்சிருந்தாலே ஆன்சர் தெரிஞ்சிடும். என்னது? எஸ், எது பிளாசென்டால ரிலீஸ் ஆகக்கூடிய ஹார்மோன் எது? ஹியூமன் குரோனிக் கோனோட்ரோபிக் அண்ட் ஹியூமன் பிளாசென்டா ஹார்மோன் HCG and HPL அப்படி படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ ஆப்ஷன் ஏ ஒன்று அடிச்சிடலாம். ஓகே, ஜோனா பெலுசிடா பற்றி வருது, லேயர் ஆஃப் ஓம். என்ன லேயரு? செகண்டரி லேயர் ஆஃப் ஓம். இந்த லேயரை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் படிச்சிருப்போம் இல்லையா, ஜோனா பெலுசிடாவை எந்த ஸ்பெர்ம் வந்து ஃபர்ஸ்ட் ரீச் ஆகுதோ, ஜோனா பெலுசிடாவை எந்த ஸ்பெர்ம் வந்து ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணுதோ அந்த ஸ்பெர்ம் தான் என்ன டெவலப் ஆக போகுது அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ பல்போ யூரெத்ரல் கிளாண்ட் பேஸ் பண்ணி வந்து லூப்ரிகேஷன் ஆஃப் பீனஸ் பண்ணுறதுக்கும் நம்ம லேடி செல்ஸ் வந்து ஆண்ட்ரோஜனை செக்ரேட் பண்ணுறதுக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி ரைட் ஆன்சர். சூப்பராக தனுஷ்ரீ கலக்கிட்டோமா. தனுஷ்ரீ, ஷாமதி, கோகுலப்பிரியா கலக்கிறீங்க. ஓகே, வாஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ வில் பி ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தலாம். ரிசெப்டார்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் பைண்டிங் மேமல்ஸ் ஆர் பிரசன்ட் இன் ரிசெப்டார்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் பைண்டிங் மேமல்ஸ். சொல்லிட்டேன்னு வச்சு நோ ப்ராப்ளம். ரிசெப்டார்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் பைண்டிங் மேமல்ஸ் இப்போ தான் நான் சொன்னேன், அந்த டேர்ம்ஸ் நான் இப்போ தான் சொன்னேன், கொஞ்சம் இது பண்ணால் நீங்கள் அடிச்சிருவீங்க. ரிசெப்டார்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம் பைண்டிங் மேமல்ஸ். ரிசெப்டார் ஸ்பெர்ம் பைண்டிங் அப்படின்னு கொடுத்துட்டான். ஸ்பெர்ம் பைண்டிங் என்ன வரப்போகுது, கரெக்டாக பார்த்து அடிக்கணும். இப்போ தான் நான் சொன்னேன், போனதில் என்ன சொல்லியிருந்தேன், எஸ்டா தனுஷ்ரீ. போனதில் என்ன சொல்லியிருந்தேன், ஒன்ஸ் அது ஜோனா பெலுசிடா ரீஜன் ரீச் பண்ணதுக்கப்புறமா, ஜோனா பெலுசிடா அந்த ரீஜனை ரீச் பண்ணதுக்கப்புறமா வேற எந்த ஸ்பெர்மையும் அலோவ் பண்ணாது. அப்போ எந்த ஸ்பெர்ம் வந்துட்டு செகண்ட் லேயர் தான், ஃபர்ஸ்ட் லேயர் வந்து கொரோனா ரேடியேட்டா, அந்த கொரோனா ரேடியேட்டாவும் தாண்டி எந்த ஸ்பெர்ம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜோனா பெலுசிடா லேயர் ரீச் பண்ணுதோ அதுதான் என்ன பண்ண முடியும், ஃபெர்டிலைசேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. அதனால ரிசெப்டார் பைண்டிங் வாய்ஸ் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி ஜோனா பெலுசிடா அப்படின்னு தான் கரெக்டாக ஆன்சர் ஆக போகுது. ஓகே சூப்பர். தனுஷ்ரீ, ஷாமதி, கோகுலப்பிரியா கலக்கிட்டீங்க. ஸோ ஆப்ஷன் சி ஜோனா பெலுசிடா. ஓகே, அடுத்த கேள்வி. அடுத்து இதோட முடிச்சிட்டோம்டா, நம்ம ஹியூமன் ஹெல்த்தை முடிச்சிட்டோம். ஓகே, ஒரு வழியாக நம்ம என்ன பண்ணிட்டோம், ஹியூமன் ஹெல்த்தை முடிச்சிட்டோம். நம்ம அடுத்த சாப்டரான ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்கு மூவ் பண்ணுவோம். ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் பார்த்துலாமா? ஒரு 5 ரவுண்ட் போடுங்க பார்ப்போம். கமான். அது தண்ணி குடிச்சோம். ஓகே, நம்ம கிளாஸில் எப்போ வரீங்களோ அப்படிலாம் தண்ணி குடிச்சு ரெடியாக இருக்கு. ஓகே, வாட்டர் பாட்டில் எப்பவுமே எடுத்துக்கிட்டோம். நான் பிரேக் விட்றேன்டா. ஓகே, நம்ம வந்துட்டு ஒரு 9 இல்லைனா 10 மணிக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், அப்படி 9 to 10 மணிக்குள்ளே வந்து நம்ம இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பிரேக் விடலாம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். பட் நம்ம இப்போ ஒரு 5 ரவுண்ட் போடுங்க பார்ப்போம். கமான். யா அதேதான். அப்படியாடா, சரி நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகேவா? முடிஞ்சா நான் எப்போவே சொல்கிறேன். ஓகே, முடிஞ்சா நான் எப்போவே சொல்கிறேன். கிளியராடா? எஸ். அரே பட்டுல 2 டே, அது கிளியராகவே தெரியலையே. எந்த கொஸ்டின் கேட்குங்க? அந்த டயக்ராமேட்டிக் கொஸ்டின், அதுக்கு மேலே இருக்க கொஸ்டின், அந்த மேலே கொஸ்டின் நீங்கள் கை வச்சு மறைச்சிருக்கீங்க கொஞ்சம். இல்லை, எந்த கொஸ்டின் கேட்குறீங்க? 164 கண்ணா, அந்த 164ல் இது இருக்கு பாடுறா. வந்துட்டு நமக்கு பேஸ் பண்ணி நம்ம என்சிஎல் டயக்ராம் இருக்கு பாரு, லாஸ்ட் சாப்டரான என்சிஎல் டயக்ராம் இருக்கு, அதோட ரெஃபர் பண்ணி பாருங்க. ஓகேங்களா?
சஹேலி. யா சஹேலி. வாட் இஸ் சஹேலி? என்ன சஹேலினா என்னது? எஸ் 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 சஹேலினா என்ன கான்செப்டா? ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இட் இஸ் சஹேலோட ஃபங்க்ஷன்ஸ் என்னவா இருந்துட்டு இருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா எஸ் கெட்டிங் இம்ப்ளான்ட் எக்கை வந்துட்டு இம்ப்ளான்ட் ஆகாமல் பார்த்துக்கும். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏடாக்கன்னா ஆப்ஷன் ஏ. 𝑬𝒔𝒑𝒂𝒏𝒂𝒏𝒂𝒏 தனுஸ்ரீ super ஷாமதி கலக்கிட்டீங்க. ஓகே ஆப்ஷன் ஏ. பிளாக் த ஈஸ்ட்ரோஜன் ரிசெப்டார் பிளாக் பண்ணி யூட்ரஸில் ப்ரிவென்டிங் த எக் ஃப்ரம் கெட்டிங் இம்ப்ளான்ஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே எஸ் சூப்பராக கிடைக்கும். சூப்பர் அக்ஷயா சூப்பர்மா. ஓகே ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். The functions of copper ions in copper releasing IUDs. Copper ions in copper releasing IUDs. The functions of copper ions in copper releasing IUDs. What is the functions of copper ions in copper releasing IUDs? Copper releasing IUDs என்ன பண்ண போகுது? இருடா பார்க்குறேன். ஓகேவா? Copper releasing IUDs என்ன பண்ண போகுது? இந்த ஸ்பெர்ம் மொட்டிலிட்டி வந்து அடிச்சு விட்டுரும். ஓகே ஃபெர்டிலைசேஷன் கெப்பாசிட்டியோட அந்த ஸ்பெர்ம் மொட்டிலிட்டி வந்து அடிச்சு விட்டுரும். ஸோ ஆப்ஷன் டி தே சப்ரஸ் த ஸ்பெர்ம் மொட்டிலிட்டி அண்ட் ஃபெர்டிலைசேஷன் கெப்பாசிட்டி ஆஃப் த ஸ்பெர்ம். ஓகேவா அந்த மூவ் பண்ணக்கூடிய அந்த ஸ்பெர்ம் மூவ் பண்ணக்கூடிய அந்த மொட்டிலிட்டி அடிச்சு விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனால மூவ் பண்ணி போக முடியாது இல்லையா? ஸோ அதனால தான் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே சூப்பரா அதுல் தனுஸ்ரீ கோகுலப்பிரியா ஷாமதி அக்ஷயா கலக்கிட்டீங்க. ஸோ ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின் வரைக்கும் போனால் இன் கேஸ் ஆஃப் கப்புள்ஸ் வேர் த மேல் இஸ் ஹேவிங் அ வெரி லோ ஸ்பெர்ம் கவுண்ட் விச் டெக்னிக் வில் பி சூட்டபிள் ஃபார் ஃபெர்டிலைசேஷன்? ஒரு மேலுக்கு வந்துட்டு மேலோட கப்பலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்களே இன்ஃபெர்டிலிட்டி கண்டிஷன் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு வெரி லோ ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்கான். ஸோ எதை யூஸ் பண்ணி நமக்கு அதாவது ஆர்டிஃபிஷியல் பேஸ் பண்ணி சரி சொல்லுங்கள் எதை யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும் அப்படின்றாங்க. அப்படின்றதா சரி ஓகே எதை நானே சொல்கிறேன் இல்லையா ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன். நம்ம ஸ்பெர்ம் வந்துட்டு அவங்களால வெரி லோ ஸ்பெர்ம் கவுண்ட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அது வெஜைனால் இருந்து அந்த ஆம்புலர் ரீஜன் வரைக்கும் ட்ராவல் பண்ணி போக முடியாது. இப்போ எதனால் அதிகமான ஸ்பெர்ம் வந்து நம்ம ஹியூமன் பாடியில் ப்ரொடியூஸ் ஆகுது மேல் பாடியில் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் அது இங்கேருந்து ட்ராவல் ஆகி போகணும். ஓகேங்களா அதனால தான் 1-2 மிஸ் ஆகிருந்தா கூட நிறைய இது ட்ராவல் ஆகி போகும் அப்படின்னு. அவங்களுக்கு ஏற்கனவே மேல் ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்க பட்சத்தில் அப்போ அவங்களால கண்டிப்பாக என்ன ரீச் பண்ண முடியாது ஆம்புலர் ரீஜன் ரீச் பண்ண முடியாது. அப்படி ஆம்புலர் ரீஜன் ரீச் பண்ண முடியாதனால தான் நம்ம என்ன பண்ணிப்போம் என்ன சொல்லுவோம் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன். நம்ம ஆர்டிஃபிஷியலாக வந்து நம்ம இன்செமினேட் பண்ணுவோம் ஸ்பெர்ம் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக இன்செமினேட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா நோ மென்டலிட்டி ஒன்லி ஆர்டிஃபிஷியல் நோ அதனால மட்டும் இல்லை பட் மெயின் ரீஜன் வந்து ஆர்டிஃபிஷியல். நிறைய பேருக்கு இன்செமினேட் பண்ண முடியாதவங்களுக்கு கூட பண்ணலாம். ஓகே ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் நிறைய பேஸில் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நீங்கள் ஸ்டடி பண்ணி இன்னும் நிறைய இருக்கு. அவங்க இன்செமினேட் பண்ண முடியாதவங்க இல்லை ஸ்பெர்ம் கவுண்டே இல்லாதவங்க அந்த ஸ்பெர்ம் ரீப்ரொடியூஸ் பேஸ் பண்ணி ஆகாதவங்களுக்குலாம் நம்ம பண்ணலாம். ஓகேவா எஸ் ஆப்ஷன் பி சூப்பர் தனுஸ்ரீ சத்யா வெல்கம் சத்யா ஹாய்டா லாங் டைம் நோன் சேம். ஓகேவா ஓகே எஸ் ஆப்ஷன் பி கோகுலப்பிரியா தனுஸ்ரீ அதுல் கலக்கிறீங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. எப்படா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? How are you all? Yes, in contents of amino synthesis which of the following statement is incorrect? amino synthesis பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கான். amino synthesis பொறுத்த வரைக்கும் which are all the incorrect statement அப்படின்னு கேட்டிருக்கான். amino synthesis பொறுத்த வரைக்கும் எது இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்கான். ஆஃப்டர் 2 months ஐ எம் பேக். நல்ல விஷயம். எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன் அதுக்கு ரிப்ளை காணோம். நல்லா பாருங்க. It is used to done a women between 14 to 16 weeks of pregnancy. Correct. அவன் என்ன கேட்டிருக்கான் incorrect கேட்டிருக்கான். ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது it is used to prenatal sex determination. amniotic fluid எதுக்கு யூஸ் பண்ணப்படுவோம் amniotic fluid வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணப்படுவோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா குரோமோசோமல் டிசார்டர் இருக்கா அப்படின்றது பார்க்கறது. ஓகேவா அதான் ஏதாவது ஜெனடிக் டிசார்டர் இருக்கான்ற பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணப்படுவோம். ஓகேவா ஸோ இதை யூஸ் பண்ணப்படும் போதே நம்ம குரோமோசோமை கரெக்டாக மேப்பிங் பண்ணாலே அது என்ன செட்ஸ்ன்னு தெரிஞ்சிட போகுது அது ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சிட போகுது. அதை தான்
நம்ம இந்தியாவில் தடை பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக எல்லா டாக்டர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆம்னியோட்டிக் டெஸ்ட் பண்ணுவாங்க. எதனால் பண்ணுறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு ஏதாவது ஜெனட்டிக்கல் டிசீஸ் இருக்கா, ஏன்னா அந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சி இல்லைனா அது பிறந்தவொடனே அவ்வளோ தூரம் வளராது அப்படின்னு தெரிஞ்சு நம்ம கருவில் இருந்து கலைச்சிடலாம் இல்லையா. ஸோ அந்த பேஸ் வச்சுட்டு இல்லை ஏதாவது சரி பண்ணணும் இருந்தவங்க கருவில் நம்ம சரி பண்ணலாம் இல்லையா. ஸோ அதனால் அதுக்கு ஏதாவது ஜெனட்டிக் டிசீஸ் இருக்கான்னு டிடெக்ட் பண்ணுவாங்க. தான் டவுன் சிண்ட்ரோம் ஜெனட்டிக் டிசீஸ் அது இருக்கான்னு டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் கரெக்ட் தான். அப்படி டிடெக்ட் பண்ணுவாங்க. நமக்கு என்ன தெரியும், ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் வச்சு நம்ம செக்ஸ் டிட்டர்மைன் பண்ண முடியாது. பிறக்கப்படுது ஆனா பெண்ணா எப்படி சொல்றாங்க, அந்த குழந்தை வந்து ஆனா பெண்ணா. நம்ம இந்தியால இருந்து தடை பண்ணியிருந்தாலும் கூட வெளிநாட்டுல இருந்து எப்படி சொல்லிட்டு இருக்காங்க, ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் வச்சு சொல்லிட்டு இருக்காங்க, ஆம்னியோசென்டசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா. ஸோ ஆப்ஷன் டி தான் ராங்கான ஸ்டேட்மெண்ட். இட் கேன் பி யூஸ் ஃபார் டிடெக்ஷன் ஆஃப் கிளெஃப்ட் பேலட். அதான் டி தான் ராங்கான ஸ்டேட்மெண்ட். ராங்கான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கேன். ஓகேங்களா. ஸோ சூப்பர் தனுஸ்ரீ, அதுல், சத்யா, ஸ்ரீ வைஸ்ரீ சூப்பர் கலக்கிறீங்க. ஓகே, ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் டி ராங்கான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கோம். ஓகே, ஸோ ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் நம்ம படிச்சிருக்கோம்னா ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் மெயின் எது என்னவா இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா குழந்தை, அதாவது அந்த கருவுட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த கருவுட்டு இருக்க குழந்தை அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் செக் பண்ணுவாங்க. எதனால் செக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் பர்பஸ் எதுவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது ஜெனட்டிக் சிம்டம்ஸ் இருக்கா அப்படின்றது. ஏன்னா இருந்துச்சுன்னா அப்போயே சரி பண்ணலாம், இல்லைன்னா அந்த குழந்தை வந்து கரு வந்து கலைச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்றதுனா பேஸ் பண்ணி அவர் குரோமோசோம் மேப்பிங் பண்ணும்போதே அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருமா, அந்த குழந்தை ஆனா பெண்ணாட்ட தெரிஞ்சிடும். பட் டாக்டர் சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா, புரிஞ்சுதா. ஸோ ஆப்ஷன் டி. ஓகேங்களா. எஸ்டா 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 ஷாமதி. ஓகே, எஸ்டா அக்ஷயா சூப்பர் கலக்கிறீங்க. ஆமாடா ஷாமதி. ஓகே, which one of the following approaches does not give the definite action of contraceptive? எது வந்துட்டு எதோட ஃபாலோயிங் பேர் வந்துட்டு கான்ட்ரசெப்டிவ்க்கு டிஃபைனைட் ஆக்ஷன் கொடுக்காது. நாட் கிவ் இதான் முக்கியம். அவன் ஸ்ட்ரெயிட்டாக கேட்கவே மாட்டான், கொளறி தான் கேட்டு வச்சிருப்பான். which of the approach not give a definite actions of contraceptive? இது வந்து கொடுக்காது. எஸ் த அக்ஷயா, மகேஸ்வரி, தனுஸ்ரீ, ஷாமதி கலக்கிட்டீங்க. ஓகேவா. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. வாசக்டாமி ப்ரிவென்ட்ஸ் ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ். ஓகேவா. வாசக்டாமி என்ன பண்ணுது, அந்த சர்ஜிக்கல் மெத்தட் அப்படின்னு பார்த்துருப்போம். சர்ஜிக்கல் மெத்தட் டிஃபைன் பண்ணிட்டு இருக்குது இல்லையா. கடைசி மெத்தட் சர்ஜிக்கல் மெத்தட் டிஃபைன் பண்ணிட்டு இருக்கு. அதுதாம்மா கஷ்டன்றது. அதுக்காக தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லாருமே படிச்சுக்கிட்டு தான் வருவாங்க. படிக்கிறவன் எல்லாம் பாஸ் ஆக மாட்டான், தெளிவாக படிக்கிறவன் தான் பாஸ் ஆவான் அப்படின்றது கான்செப்ட் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா படிக்கக்கூடிய எல்லா நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்களாம் ஓரளவுக்கு படிச்சுட்டு தான் வந்துட்டு இருப்பான். அதனால் நீங்கள் எப்படி உங்கள் அப்பர் ஹேண்ட் இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு கான்செப்ட் அவன் எப்படி டிஃப்ரெண்ட்டாக கேட்பான்றதை அனலைஸ் பண்ண முடியும். அதனால தான் முன்னாடியே சொன்னேன், நீங்கள் ஒரு கொஸ்டின் படிக்கிறீங்க இல்லை நீங்கள் ஒரு பேராகிராஃப் படிக்கிறீங்க, நீங்களே கொஸ்டின்ஸ் எடுத்து பாருங்க. நீங்களே கொஸ்டின்ஸ் எடுத்து உங்க நோட்ல எழுதுங்க. நான் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, நீங்களே கொஸ்டின்ஸ் எடுத்து நோட் பண்ணி பாருங்க. இந்த சாப்டர்ல இருந்து இந்த பேராகிராஃப்ல இருந்து அவ்வளவு கொஸ்டின்ஸ் எடுத்துருக்கேன் அப்படின்னு. அப்படி நீங்க எடுத்து படிக்கும்போது உங்களுக்கே கொஞ்சம் ஐடியா வர ஆரம்பிச்சிடும். ஓகே, அப்போ இதுல இருந்து கேட்கறான்றத கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஒரு கொஸ்டின்ஸை பாக்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம சாப்டர் வைஸா பார்த்துட்டு இருக்கோம், அதனால ஒரு பெரிய டஃப்னஸ் இருக்காது. பட் நீங்க ஒரு மார்க் டெஸ்ட்லாம் எழுத போகும்போது ஒரு கொஸ்டின்ஸை பாக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க. ஒரு கொஸ்டின்ஸை பாக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அழிக்குமே அது என்ன சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. செகண்ட் அது என்ன கான்செப்ட், ஒரு சாப்டர் பார்த்துட்டீங்கன்னா அது என்ன கான்செப்ட் அனலைஸ் பண்ண பாருங்க. ஃபஸ்ட் இந்த சாப்டர் கான்செப்ட் அனலைஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த கொஸ்டின் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் குயிக்காக இருக்கணும். ஓகே, என்ன சாப்டராக இருந்திருக்கும் அப்படி யோசிச்சுட்டு கூடாது. ஓகே, இதை இந்த கொஸ்டின் அப்போ அந்த கொஸ்டின் கேட்டிருக்கான், அந்த கொஸ்டின் கூட இந்த கான்செப்ட் மெத்தட்லேருந்து கேட்டிருக்கான், டக்குன்னு அடிக்கணும். ஓகே, அந்த பேசிக்கலாக இருக்க போகுது. ஸோ ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர் இதுக்கு. ஓகேவா. ரொம்ப அந்த ப்ராக்டிஸ் ரொம்ப வேணும்டாங்கன்னா ஹிஸ்டெரெக்டமி இஸ் சர்ஜிக்கல் ரிமூவல் ஆஃப். இதை ரிமூவ் பண்ணுறது முக்கால்வாசி நம்ம நாட்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. When the live started, sir? It started by 7 ra. 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இல்லையா. இசெக்டாமி அப்படின்னாலே என்னது, யூட்ரஸை ரிமூவ் பண்ணுறது. யூட்ரஸை ரிமூவ் பண்ணுறது முக்கால்வாசி சொல்ல முடியாது, பட் நிறைய வீட்டில் வந்துட்டு அந்த பொண்ணுங்களுக்கு வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. எஸ் தான் சூப்பர். அதுல், தனுஸ்ரீ, ஷாமதி, அக்ஷயா, வைஸ்ரீ, பட்டு, சத்யா கலக்கிட்டீங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி,
ectotopic pregnancy as referred to as ectotopic pregnancy நம்ம எப்படி ரெஃபர் பண்ணுவோம் ectotopic pregnancy refer to ectotopic pregnancy ectotopic pregnancy yeah yes da shamadit satya super rakana okay ectotopic pregnancy நம்ம என்ன சொல்றோம் implantation of embryo at the site of other than uterus இல்லாம வேற எங்கயா போய் implant ஆச்சுனா அத நம்ம ectotopic pregnancy அப்படினு சொல்றோம் ஓகேவா சோ ஆப்ஷன் A super shamadit satya 𝑦𝒑𝒑𝒔 பட்டு கோகுலப்பிரியா தனுஸ்ரீ கலக்கிட்டீங்க சோ ஆப்ஷன் A implantation of embryos at the other than uterus நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஓகே அடுத்த क्वेश्चन பார்த்தலாம் a childless couples can be assisted to have a child through a technique called gift the full form of this technique is gift oda full form yes outside of the uterus தான் சூப்பர் அக்ஷயா கலக்கிட்டீங்க ஓகேவா சூப்பரா பட்டு இது சொல்லுங்க gift oda full form யா gamete நம்ம என்ன பண்றோம் gamete வந்து நம்ம intrafallopianல ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் ஓகேவா transfer of gamete into fallopian tube okay intrafallopian transfer option A okay option A super தனுஸ்ரீ ஷாமதி அக்ஷயா பட்டு சத்யா கோகுலப்பிரியா சத்யாஸ்ரீ மகேஸ்வரி கலக்கிட்டீங்க so it's going to be option A is right answer option A gamete intrafallopian transfer option A gamete intrafallopian transfer super rakana okay yeah option A is the right answer tubectomy is a method of sterilization in which எதை கட் பண்ணுவோம் டியூபெக்டோமில டியூபெக்டோமில நம்ம எதை கட் பண்றோம் டியூபெக்டோமி fallopian tube கட் பண்ணி ரிமூவ் பண்றது ஓகேவா ஆப்ஷன் A fallopian tube நம்ம என்ன பண்றோம் கட் பண்ணி ரிமூவ் பண்றோம் சூப்பர் தனுஸ்ரீ சத்யா மகேஸ்வரி பட்டு சத்யாஸ்ரீ ஷாமதித் அக்ஷயா கலக்கிட்டீங்க ஓகேவா சோ fallopian tube கட் பண்ணி ரிமூவ் பண்றது என்ன பண்றது fallopian tube கட் பண்ணி ரிமூவ் பண்றத நாம பார்த்துட்டு இருந்தோம் டியூபெக்டோமி அப்படினு பார்த்துட்டோம் எஸ் டாக்கன சூப்பர் அடுத்த கேள்வி பார்த்தலாம் which of the following hormone releasing is an uterine IUD கீழ வருது இது intrauterine device IUD கீழ வருது intrauterine device IUD கீழ வந்துட்டு இருக்குது எது ஆய் நல்லா பாருங்க yes da கோகுலப்பிரியா அக்ஷயா கலக்கிட்டீங்க ஓகே என்னது LNG20 ஆப்ஷன் B LNG20 ஓகேவா yes da பியாரி சத்யாஸ்ரீ அக்ஷயா தனுஸ்ரீ மகேஸ்வரி is going to be LNG20 ஆரஞ்சு 12 அந்த மாதிரி LNG20 ஞாபகம் வச்சுங்க LNG20 yes da சத்யா ஷாமதி சூப்பர் கலக்கிட்டீங்க தனுஸ்ரீ சூப்பர்மா ஓகே அடுத்த கேள்வி பார்த்தலாம் assisted reproductive technology IVF involves transfer of B தான்டா LNG20 தான் வரும் IUT இல்ல IUD intrauterine device intrauterine transfer பேஸ் பண்ணல காப்பர் தான் அது so assisted reproductive technology IVF நல்லா பாருங்க அசிஸ்டன்ட் ரீப்ரொடக்டிவ் IVF ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் என்னதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அசிஸ்டன்ட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி IVF இன்வால்வ்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதுன்னு படிச்சிருந்தோம் எஸ்டா வைஸ்ட்ரி சூப்பரா ஜைகோட் இன்டு fallopian tube ஆப்ஷன் B ஜைகோட் இன்டு fallopian tube ஆப்ஷன் B டாக்கண்ணா ஓகேங்களா ஆட்ஸ் கம்மிங்க நோ ஓகே ஸோ சூப்பரா கோகுலப்பிரியா வைஸ்ட்ரி ஸோ ஜைகோட் இன்டு fallopian tube technology IVF எதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது ஜைகோட் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது ஜைகோட் இன்டு த fallopian tube ஓகேங்களா எஸ்டா பி தாண்டா கண்ணா பட்டு அக்ஷயா கோகுலப்பிரியா கலக்கிட்டீங்க ஸோ ஆப்ஷன் B will be the right answer ஆப்ஷன் B ஓகே ஜைகோட் இன்டு fallopian tube நெட்வொர்க் இஷ்யூவா select the hormone releasing IUD இங்க தான் ஹார்மோன் ரிலீசிங் IUD இதுல ஒன்னு நம்ம பார்த்திருந்தோம் மிச்ச ரெண்டு என்ன இருக்க போகுது ஹார்மோன் ரிலீசிங் IUDஸ்ல ஒன்னு நம்ம அங்க பார்த்துட்டோம் என்னது LNG20 அப்படின்றது LNG20 ஓட இன்னொரு என்ன நடக்க போகுது ஹலோ ஜோரோ ஏண்டா ஹார்மோன் ரிலீசிங் IUD அப்படின்னு சொல்லியிருக்கேன்டா நான் மெயில் பார்க்குறேன்டா நான் கிளாஸ் முடிஞ்சோன்னா நான் மெயில் பார்த்துட்டு உங்களுக்கு நான் அனுப்புறேன்டா சசிகலா ஓகே நான் மேச முடிஞ்சு லைன் பார்த்து அனுப்புறேன் ஓகேவா ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ப்ரொஜெஸ்ட்ராட் அண்ட் LNG20 நமக்கு தெரியும்டா
இப்போ போனதானே பார்த்துருந்தோம். எப்படி நீங்கள் ஆப்ஷன் பி போட்டிங்க? ஓகேவா? ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி எஸ்டா ராகவ் கிருஷ்ணா பியாரி ஷியாமதி அகிலா வைஸ்ரீ கோகுலப்பிரியா சூப்பராக சத்யாஸ்ரீ தனுஸ்ரீ கலக்கிட்டீங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி அகிலா சூப்பரா ப்ரொஜெஸ்டிராட் அண்ட் LNG20 ப்ரொஜெஸ்டிராட் அண்ட் LNG20 ஓகே ப்ரொஜெஸ்டிராட் அண்ட் LNG20 அப்படின்னு பார்த்துட்டோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா which of the following is sexually transmitted disease is not completely curable? எது வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியாது? இது எது வந்துட்டு செக்ஷுவல் டிரான்ஸ்மிட் டிசீஸ் அது நாட் கம்ப்ளீட்லி க்யூரபிள், க்யூரே பண்ண முடியாது, அதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியாது. எது which is not completely curable? எதை நம்ம கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணவே முடியாது? எதை நம்ம கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணவே முடியாது? எஸ்டா ராகவ் அகிலா சத்யா ஜெனிட்டலி ஹெர்ப்ஸ். ஓகே, ஜெனிட்டல் ஹெர்ப்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறது? கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணவே முடியாது. சூப்பர் அக்ஷயா தனுஸ்ரீ சூப்பர். ஸோ கோகுலப்பிரியா சத்யாஸ்ரீ பியாரி கலக்கிட்டீங்க. ஓகேங்களா? சூப்பர் அகிலா. ஓகே, இதை ஜெனிட்டலி ஹெர்ப்ஸ் வந்து நம்ம க்யூர் பண்ணவே முடியாது. ஷியாமதி சூப்பர் இருக்கணும். ஓகேவா? அப்போ இது ஜெனிட்டலி ஹெர்ப்ஸ் அப்படின்னு செக்ஷுவல் டிரான்ஸ்மிட் டிசீஸ் அதை நம்ம கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, அடுத்த கேள்வி. which of the following contraceptive methods do involve the role of hormone? ரோல் ஆஃப் ஹார்மோனை இன்வால்வ் பண்ணக்கூடிய கான்ட்ரசெப்டிவ் மெத்தட் என்ன இருக்கு? வைஸ்ரீ எஸ்டா ராகவ் கிருஷ்ணா சூப்பர் இருக்கணும். ஓகே, என்னவா இருந்துட்டு இருக்கு? ஆப்ஷன் ஏ லாக்டேஷன் அமோர்ஃபியா பில்ஸ் அண்ட் எமர்ஜென்சி கான்ட்ரசெப்டிவ். லாக்டேஷன் அமோர்ஃபியா பில்ஸ் அண்ட் எமர்ஜென்சி கான்ட்ரசெப்டிவ் சூப்பர் ராகவ் கிருஷ்ணா ஷியாமதி கலக்கிட்டீங்க. ஓகேவா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ லாக்டேஷன் அமோர்ஃபியா pills and contraceptive. Okay, கோகுலப்பிரியா அகிலா கலக்கிட்டீங்க. Okay, so going to be option A is the right answer. Okay, option A will be the right answer. சூப்பர் இருக்கணும். சூப்பர் fantastic. ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தலாம். which of the following is a correct statement? கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட்ல எந்த ஃபாலோயிங்லாம் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்கேன். which of the following is a correct statement? கொடுத்துருக்க ஃபாலோயிங்கில் எந்த ஃபாலோயிங்லாம் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருவோம். சூப்பர் அகிலா கலக்கிட்டீங்க. அகிலா ராகவ் கிருஷ்ணா கோகுலப்பிரியா என்ன இருக்க போது? எப்போவுமே ஒரு ஐயூடி என்ன பண்ணுதுன்னா ஃபேகோசைட்டோசிஸ் ஸ்பெர்ம்ஸை கொன்னுருது. ஓகே, மொட்டிலிட்டி அதை அடிச்சு விட்டுருது. ஓகேவா? ஓகே, ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர் தனுஸ்ரீ கோகுலப்பிரியா ஷியாமதி அக்ஷயா கலக்கிட்டீங்க. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. எஸ் வைஸ்ரீ சூப்பரா. which one of the following sexually transmitted disease do not specifically affect a reproductive organ? sexually transmitted disease தான், ஆனா reproductive organ அஃபெக்ட் பண்ணாது. சூப்பர் தனுஷ் இது சொல்லுங்க. reproductive organ அஃபெக்ட் பண்ணாது, இதுக்கு தான் சொன்னீங்களோ? ஸோ reproductive organ அஃபெக்ட் பண்ணாது என்னவா இருந்துட்டு இருக்கு? இட்ஸ் கோயிங் டு பி AIDS and hepatitis B. அது reproductive organ, எந்த ஒரு reproductive organக்கும் இது கிடையாது. ஓகே, ஆபத்து கிடையாது. ஆப்ஷன் பி. சூப்பர் ராகவ் கிருஷ்ணா கோகுலப்பிரியா ஷியாமதி கலக்கிறீங்க. தனுஷ்டி அக்ஷயா கோகுலப்பிரியா சூப்பர் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. AIDS and hepatitis B வந்து என்ன பண்ணாது? reproductive சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணாது. பியாரி சூப்பர் இருக்கணும். ஸோ கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். which one of the following STDs are not curable? இந்த given ஆப்ஷன்ல curable இல்லாதது எது? எதெல்லாமே நாட் curable? which are the following STDs which are not at all curable? Yes, ராகவ் கிருஷ்ணா அகிலா ஷியாமதி ஜெனிட்டலி ஹெர்ப்ஸ் ஹெப்பாட்டிட்டிஸ் பி HIV. ஓகே, இதெல்லாம் நம்ம க்யூர் பண்ண முடியாது. ஒன்லி இது என்னவா இருந்துட்டு? அவேர்னஸாக இருந்துக்கோ பொழைச்சிக்கோ, உஷாரா இருந்துக்கோ பொழைச்சிக்கோ, அவ்வளோதான். உஷாரா இருந்துக்கோ பொழைச்சிக்கோ. சூப்பரா பியாரி தனுஸ்ரீ கோகுலப்பிரியா கலக்கிட்டீங்க. ஓகே, it's going to be ஷியாமதி சூப்பர். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ. எஸ். progesterone alone or combination with estrogen can be used as a contraceptive methods to form of. progesterone மட்டுமா இல்ல progesterone மட்டும் இல்ல காம்பினேஷன் progesterone estrogen சேர்ந்து வச்சிட்டு என்ன கான்ட்ரசெப்டிவ் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம்? சரவணா சூப்பரா. என்ன கான்ட்ரசெப்டிவ் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம்? எஸ், pills, injections and implants. ஆப்ஷன் சி. pills, injection and implants. சூப்பர் ராகவ் அக்ஷயா அகிலா ஷியாமதி கோகுலப்பிரியா வைஸ்ரீ பியாரி தனுஸ்ரீ கலக்கிட்டீங்க. ஸோ going to be ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். ரெண்டு கொஸ்டின் இருக்கு. select the options including all sexual transmitted disease. இதெல்லாமே sexual transmitted disease. ஆப்ஷன்ல எது எல்லாம் செக்சுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸா இருந்துட்டு இருக்கு? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ்ல எது எல்லாம் செக்சுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸா இருந்துட்டு இருக்கு? எஸ்டா ஷியாமதி இதெல்லாம் இருந்துட்டு இருக்கு.
gonorrhea, sniffles, genital herpes. ஓகேங்களா? அக்ஷயா, கோகுலப்பிரியா, ராகவ், கிருஷ்ணா, சூப்பர். It's going to be option B. Option B is right answer. Super. பியாரி, தனுஸ்ரீ, அகிலா, அதுல், கோகுலப்பிரியா, தனுஸ்ரீ, சூப்பர் சூப்பர். It's going to be option B. Option B, gonorrhea, sniffles and genital herpes. இது எல்லாமே என்னவா இருந்துட்டு இருக்கு? Sexually transmitted disease இருந்துட்டு இருக்கு. ஓகேவா? Last question in this chapter. இந்த சாப்டரோட last question பார்த்தலாம். Which one of the following techniques embryo are transferred to assist those female who cannot conceive? embryo transfer பண்றது என்ன டெக்னிக்? சரவணா, சூப்பரா சூப்பரா. இது சொல்லுங்க பாப்போம். எம்ப்ரியோவை ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, எம்ப்ரியோவை ட்ரான்ஸ்ஃபர் பண்றது. இது கிஃப்ட்னா கேமிட்ஸ் மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க. கிஃப்ட்ல கேமிட்ஸ் மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். ஜிஃப்ட் தான், ஜிஃப்ட் அண்ட் ஐயூடிஸ். ஆப்ஷன் பி, ஜிஃப்ட் அண்ட் ஐயூடிஸ். ஓகே, ஆப்ஷன் பி. சூப்பர். ராகவ், கிருஷ்ணா, ஷாமதீட், சரவணா, சூப்பர். ஸோ கிஃப்ட் வராதுடா. கிஃப்ட்னா சொல்லுவாங்க கேமிட் ட்ரான்ஸ்ஃபர் தானே. ஆனால் இவங்க என்ன கேட்குறான்? எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் தானே கேட்டிருக்கான். ஸோ ஜிஃப்ட் அண்ட் ஐயூடிஸ் தான். ஒன்று ஜைகோட ஃபீமேல் ட்ராக்ல ஃபெலோப்பியன் டியூப்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இன்னொன்று யூட்ரைன்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஓகே, இது எல்லாமே என்ன வருது? எம்ப்ரியோ தான் இருந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? சூப்பரா. அகிலா, கோகுலப்பிரியா, வைஸ்ரீ கலக்கிட்டீங்க. ஓகேவா? எஸ். நம்ம முடிச்சுட்டு ஒரு 5 ரன் போடுங்க பார்ப்போம். எஸ். அடுத்து நம்ம பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்துலாம். கமாண்ட் ஒரு 5 ரன் போடுங்க. கமெண்ட் பாக்ஸில் ஒரு 5 ரன் அடிச்சு விடுங்க பார்ப்போம். கமெண்ட் பாக்ஸில் ஒரு 5 ரன் அடிச்சுடுங்க. அப்படியே செஷன் லைக் பண்ணலாம். செஷன் லைக் பண்ணிட்டு வந்துருங்க. செஷன் லைக் பண்ணாதான் செஷன் லைக் பண்ணுங்க. ஒரு 5 ரன் போட்டு விடுங்க பார்ப்போம். ஃபயர் ஒரு சின்ன பிரேக் போயிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் போயிட்டு வந்து பார்ப்போமா? ஓகே, ஒரு 9:55 ரெஸ்யூம் பண்ணும். ஓகே, ஒரு சின்ன பிரேக் போயிடலாம். நம்ம 2 ஹவர்ஸ் கண்டினியூஸ் எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ வி வில் ரெஸ்யூம் ஷார்ட் பிரேக். ஓகேங்களா? வில் ரெஸ்யூம் பட் 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸில் அதாவது 9 பாருங்க 8:55 ரெஸ்யூம் பண்ணணும். ஓகேவா? 8:55 நம்ம பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்துலாம். ஓகேவா? நம்ம 8:55 சின்ன ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம். 5 மினிட்ஸ் பிரேக் போயிட்டு வந்துடலாம். 2 ஹவர்ஸ் எடுத்துட்டு கூட பார்த்துட்டு உங்களுக்கு போர் அடிச்சிட்டு போகுது. நம்ம 10 மணிக்கு மேலே வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பிரேக் வரும். பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம 10 மணிக்கு மேலே, ஏன்னா எந்த வீட்லையும் ரெடியாக இருக்காது. சண்டே தானே, சண்டே எப்பவுமே லேட் ஆகும். ஸோ நம்ம 10 மணிக்கு மேலே வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். அதே மாதிரி செஷன் லைக் பண்ணாமல் யாராவது பார்த்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி விட்டுரும். ஓகேவா? நம்ம 8:55 ஒரு 5 மினிட்ஸ்க்கு போயிட்டு 8:55 ரெஸ்யூம் பண்ணலாம். ஓகே, சின்னதாக ஒரு ஃப்ரெஷ் குடிக்கணும். நான் கூட தண்ணி பிடிச்சி வந்துடுறேன். ஸோ நீங்களும் பிடிச்சி ரெடியாகிட்டு வந்துருங்க. ஓகே, செஷன் லைக் பண்ணிவிடா, மறந்துடாதீங்க.
வந்தாச்சா? ஐயோ 1 minute இருக்கும். நீங்கள் சாப்பிட்டீங்களா பிரேக்ஃபாஸ்ட்? அதுக்குள்ளேயுமா? ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க போல். யா பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன்ஸ், அதாவது மெண்டலியன் ஜெனடிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? என்ன சொல்ல முடியும்? இதை நம்ம மெண்டலியன் ஜெனடிக்ஸ் அப்படின்னு நம்ம டிரைவ் பண்ணுவோம். அந்த மெண்டலியன் ஜெனடிக்ஸ்னாலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணிட்டு இல்லையா? அதுலேருந்து என்னென்ன கேட்டிருக்காங்க பார்த்துலாமா? வந்துட்டீங்களாடா? எஸ் பார்த்துலாமா? ரெடி எல்லாரும்? வந்தாச்சா சொல்லுங்கள். பார்த்துலாமான்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரே நிமிஷம்டா. பார்த்துலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்க போதுன்னா, செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். விச் இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்? நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்? select the correct statement. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இதை கேட்டிருக்கான். which is the correct statement? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காண்டா. படிச்சு பாருங்க. எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இருக்கு? எது கரெக்டான ஸ்டேட்மெண்டா இருக்கு? எது இருந்துட்டு இருக்கு? come on. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்கான். புன்னட் ஸ்கொயர் டெவலப் பிடிச்சது ரெஜினால்டு சி புன்னட். அவர் ஒரு பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட். புன்னட் ஸ்கொயர் கண்டுபிடிச்ச ரெஜினால்டு சி புன்னட் வந்து யாரா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவர். ஓகே, அவர் ஆங்கிலேயர். ஓகே, ஸோ கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அவர் என்ன இருக்காரு? ஒரு ஆங்கிலேயர். ஸோ ஆப்ஷன் பி இருக்குன்னா சூப்பர் லயன்கின் அதுல் கோகுலப்பிரியா. ஓகே, என்ன இருக்க போது? ஆப்ஷன் பி புன்னட் ஸ்கொயர் வாஸ் டெவலப்டு பை புன்னட் ஸ்கொயர் ரெஜினால்டு சி புன்னட் பண்ணியிருப்பார். ரெஜினால்டு வந்து என்ன இருப்பது? பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவர். ரொம்ப முக்கியமானது. ஓகே, நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அவர் பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவர். ஓகே, அண்ட் அடுத்தது விச் இஸ் த ராங்லி மேட்ச்டாக இருக்கான். ராங்லி மேட்ச், இது மேட்ச் தான் பண்ணியிருக்காங்க, மேட்ச் பண்ண சொல்ல உங்களை. ஓகேவா? இது கரெக்டாக இதுன்னு மேட்ச் பண்ணியிருக்காங்க. அது ராங்லி மேட்ச் என்னவா இருந்துட்டு இருக்கு? தப்பா அவன் மேட்ச் பண்ணி கொடுத்தல என்னவா இருந்துட்டு இருக்கு அப்படின்றாங்க. எஸ்டா கோகுலப்பிரியா லைன் கிங் சூப்பர். ஓகேவா? என்னது ஸ்டார் சிந்தசிஸ் இன் பி எதில் பார்த்துருப்போம்? மல்டிபிள் அலிஸ்ல பார்த்துருப்போம். இல்லை, அது என்ன இதில் பார்த்துருப்போம்? பிளியோட்ராஃபிக்னா என்னது? ஒரே ஒரு ஜீன். பிளியோட்ராஃபிக் அப்படின்றது ஒரே ஒரு ஜீன் மல்டிபிள் கேரக்டர் இது பண்றது அப்படி பார்த்துருப்போம் இல்லையா? மல்டிபிள் கேரக்டரைட் பண்ணுறது அப்படின்றது. ஸோ அதை பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ தான் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ச் சிந்தசிஸ் ஆஃப் மல்டிபிள் அலீல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மல்டிபிள் அலீல்ஸ் கிடையாது, அது ஒரு பிளியோட்ராஃபிக் ஜீன். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்க போகுது. ஓகேங்களா? எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். கோகுலப்பிரியா, லயன் கிங், அதுல், அக்ஷயா கலக்கிட்டீங்க. ஸோ கேட்டு ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில த கரெக்ட் மேட்ச். இப்போ வந்து கரெக்ட் மேட்ச் பண்ணிக்காங்க. ஓகே, கரெக்டான மேட்ச். அங்கே ராங் மேட்ச் கேட்டிருந்தா, இப்போ என்னது கரெக்டான மேட்ச் பண்ணுங்க பார்ப்போம். விச் இஸ் த கரெக்ட் மேட்ச்? இதுவும் அதான் இருக்கா? அதே தான் இருக்கா? which is the correct match here? எதுடா கரெக்ட்? பார்த்தாலே தெரிந்து பாருங்க. எது கரெக்ட்? ரைபோசைம் அப்படின்றது என்னவா இருக்கு? it is a nucleic acid. ரைபோசைம் is a nucleic acid. ஆப்ஷன் ஏ. ஆல் என்சைம்ஸ் ஆர் புரோட்டீன் அப்படின்னு பார்த்துருப்போம். ஆனால் ரைபோசைம் இது ஒரு நியூக்ளிக் ஆசிட் படிச்சிருப்போமா? எஸ்டா அது லைன் கிங் அக்ஷயா. ஓகே, என்னது? இட்ஸ் அ ரைபோசைம் இஸ் நியூக்ளிக் ஆசிட். ஆல் என்சைம்ஸ் ஆர் புரோட்டீன் படிச்சு ஒரு ரைபோசைம்ஸ் மட்டும் எக்ஸெப்ஷன் கேஸ் இருக்குன்னு பார்த்துருந்தோம் இல்லையா? ஓகே, புரிஞ்சுதா? ஆப்ஷன் ஏ ரைபோசைம் நியூக்ளிக் ஆசிட் இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர் இருக்கணும். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தலாம். அடுத்த கேள்வி, which one of the following characteristics represent inheritance of blood group in humans?
இதெல்லாம் inheritance of blood group in human பத்தி பேசுது. inheritance of blood groups in human. inheritance of blood group in human அதெல்லாம் என்னென்ன இது கேரக்டர் பத்தி பேசிட்டு இருக்கு. டாமினன்ஸ் பத்தி பேசுதா, கோடாமினன்ஸ் பத்தி பேசுதா, மல்டிபிள் அல்லிசமா, இல்ல இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், இல்ல பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ், அஞ்சு விஷயத்தை கொடுத்துருக்கான். அந்த 5 விஷயத்தை பத்தி எதெல்லாம் பேசிட்டு இருக்குன்னு தான் கேள்வியே. 5 விஷயத்தை பத்தி யாரெல்லாம் பேசிட்டு இருக்கான்றதான் கேள்வியே. சூப்பரா 𝑦𝒑𝒔 𝒂𝒂💄𝒄 ஓகே என்னவா இருக்க போது டாமினன்ஸ் பத்தி பேசுதா, கண்டிப்பா டாமினன்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கு. ஓகே ஏபிஓ பிளட் குரூப்ல கம்ப்ளீட்டா டாமினன்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கு. கோ டாமினன்ஸ் பத்தி பேசுதா, எஸ் ஏ ஓம் பிளேயும் செஞ்சா ஏ டாமினன்ஸ் பேசுங்க. மல்டிபிள் அல்லிசம் கண்டிப்பா மல்டிபிள் அல்லிசம். சோ 3 விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கு. சோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் பத்தி பேசல, பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி பேசல. சோ ஆப்ஷன் பி will be the right answer. ஓகே ஹைடா நிவாஸ் ஓகே சூப்பர் நிவாஸ், அக்ஷயா, லயன் கிங், கோகுலப்பிரியா, 𝑦𝒑𝒑𝒔, அகிலா கலக்கிட்டீங்க. சூப்பர் ஆப்ஷன் பி will be the right answer. ஆப்ஷன் பி is going to be the right answer. ஓகே அடுத்த கேள்வி பார்த்தா டக்கு டக்குன்னு பார்த்தலாம். ஓகே நமக்கு நிறைய சாப்டர் இருக்கு. ஓகே எத்தனை பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் தான் வந்திருக்கோம். இன்னும் 4 எத்தனை சாப்டர் 3 சாப்டர் முடிச்சு ஒரு 10 சாப்டர் இருக்கு. Women's have X-linked conditions and are Y chromosome. The chromosome can be inherited by. Women have a X-linked condition and X chromosome. அந்த குரோமோசோம் யாரால இன்ஹெரிட் பண்ண முடியும்ன்றாங்க? யாரால இன்ஹெரிட் பண்ண முடியும்ன்றாங்க? யாரால இன்ஹெரிட் பண்ண முடியும்? யாரால இன்ஹெரிட் பண்ண முடியும்? அவங்க ப்ராஜெனியால இன்ஹெரிட் பண்ண முடியும். அந்த ப்ராஜெனிக்கு வந்து இவங்க தான் இருக்கணும். இல்ல இவங்க தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும். எச் லிங்க்டு கண்டிஷன் ஆன 1 ஆஃப் எச் குரோமோசோம்னா எச் குரோமோசோம்னா சன்ஸும் பண்ணுவாங்க, டாக்டரும் பண்ணுவாங்க. ஓகே போத் சன் அண்ட் டாட்டர். ஓகேவா போத் சன் அண்ட் ரெண்டு பேருமே பண்ணுவாங்க. ஓகேங்களா ரெண்டு பேருமே பண்ணுவாங்க. ஓகே சூப்பர் லயன் கிங், அக்ஷயா, நிவாஸ் சூப்பர் கலக்கிட்டீங்க. ஸோ ஆப்ஷன் சி will be the right answer. ஓகேவா ஆப்ஷன் சி கோகுலப்பிரியா சூப்பர். ஸோ போத் சன்ஸ் அண்ட் டாட்டர் நிறைய வாட்டி நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா ஞாபகம் இருக்கான்னு தெரியாது. பட் போத் சன்ஸ் அண்ட் டாட்டர்லாம் ரிலேட் பண்ண முடியும். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி டிசீஸ் காஸ்ட் பை த ஆட்டோசோமல் பிரைமரி நான் டிஸ்டங்ஷன் இஸ். ஆட்டோசோமல் பிரைமரி நான் டிஸ்டங்ஷன் டிசீஸ் காஸ்ட் பை ஆட்டோசோமல் பிரைமரி நான் டிஸ்டங்ஷன். ஆட்டோசோமல் பிரைமரி நான் டிஸ்டங்ஷன் நல்லா பாருங்க. ஆட்டோசோமல் பிரைமரி நான் டிஸ்டங்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கான். நான் டிஸ்டங்ஷன் ஆஃப் 21st குரோமோசோம் என்ன கொடுக்குது? நான் டிஸ்டங்ஷன் ஆஃப் எத்தனாவது குரோமோசோம்? 21st குரோமோசோம் தான் நம்ம என்னன்னு சொல்லிருக்கோம்? ட்ரைசோமின் அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்? ட்ரைசோமி அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ட்ரைசோமின்றது 3 எக்ஸ்ட்ரா ஒரு குரோமோசோம் வந்து வர்றது. அது நம்ம என்ன சொல்றோம்? எஸ் டவுன் சிண்ட்ரோம். எக்ஸ்ட்ரா குரோமோசோம் வர்றதா ட்ரைசோமி கண்டிஷன் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? டவுன் சிண்ட்ரோம். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா ஆப்ஷன் டி இருக்கனா ஆப்ஷன் டி நல்லா நோட் பண்ணுங்க. சூப்பர் அகிலா, மணிகண்டன், நிவாஸ், லயன் கிங், ஷாமதி. ஓகேவா இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி டவுன் சிண்ட்ரோம். ஏன்னா நான் டிஸ்டன்ஸ் இந்த 21st குரோமோசோம் ட்ரைசோமி. ஓகேவா டவுன் சிண்ட்ரோம். சூப்பர் அக்ஷயா கலக்கிட்டீங்க. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி பார்த்தலாம் டக்கு பார்த்தலாம். தலாசிமியா அண்ட் சிக்கிள் செல் அனிமியா ஆர் காஸ்ட் டியூ டு த ப்ராப்ளம் இன் குளோபல் மாலிகுல் சிந்தசிஸ். செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். தலாசிமியாவும் சிக்கிள் செல் அனிமியாவும் பொறுத்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எதுவும் கேட்டிருக்காங்க. கரெக்டான ஸ்டேட்மெண்ட். He has asked about the correct statement. Which is the correct statement in this? எது கரெக்டான இருக்கு? கமான் எது கரெக்டான கரெக்டா ஷாமதி சூப்பர் இருக்கணும். ஓகே நல்லா கொஞ்சங்க. தலாசிமி எதனால அக்கர் ஆகுது? பீட்டா இந்த குளோபலின்ஸ் நாட் ஒன்லி ஆல்ஃபா பீட்டா ரெண்டு செயின்லையுமே இருக்கக்கூடிய சிந்தசிஸ் லெஸ் கம்மியாகலாம் டியூ டு த லெஸ் சிந்தசிஸ் ஆஃப் குளோபலின் சேஞ்ச். ஆல்ஃபா சேஞ்ச் அண்ட் பீட்டா சேஞ்ச் ரெண்டு சேஞ்ச் இருக்குல்ல, அது வந்து லெஸ்ஸாக சிந்தசிஸ் ஆச்சுன்னா ஃபார்ம் ஆகுது. ஸோ ஆப்ஷன் பி சூப்பர். நிவாஸ், லயன் கிங் கலக்கிறீங்க. கோகுலப்பிரியா, மணிகண்டன், அக்ஷயா, 𝑦𝒑𝒑𝒔. ஓகே வாட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி தாக்கனா ஆப்ஷன் பி தலாசிமியா. ஏன்னா நம்ம சிக்கிள் செல் அனிமியாவை என்ன சொல்லுவோம்? சிக்கிள் செல் அனிமியாவை நம்ம குவாலிட்டேட்டிவ்ல அடி வாங்குவோம், குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். தலாசிமியா எப்படி இருக்கும்? தலாசிமியா குவான்டிட்டி வந்து கம்மியாக இருக்கும். ஓகேங்களா குவான்டிட்டியில் அடி வாங்கும். ஸோ அதில் என்ன பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கு? ஆப்ஷன் பி. ஓகேவா எஸ் ஷாமதி அக்ஷயா சூப்பர் இருக்கணும். ஓகே ஸோ பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி டக்குன்னு பார்த்துலாம். which one of those given below is period of for Mendel's hybridization experiment? அந்த 7 வருஷம் 7 years என்னதுடா? 7 years மெண்டல் இருக்க அந்த 7 years என்னென்ன 7 years?
எஸ் இந்த 7 வருஷம் டைம் பீரியடை மறந்துடாதீங்க. 7 மெண்டல் வந்துட்டு தோனி ஃபேன் போல இருக்குது. 7 பேர் எடுத்திருக்காரு, 7 பேர் 14 கேரக்டர் எடுத்திருக்காரு. ஓகேவா, அதே மாதிரி 7 வருஷம் பண்ணியிருக்காரு. ஓகே, அதனால தோனி ஃபேன். ஓகேங்களா, மெண்டல் தோனி ஃபேனாக இருக்கிறதுனால 56 to 63. ஆப்ஷன் டி 56, 1856 to 1863. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, சூப்பர் நிவாஸ், லயன் கிங், அக்ஷயா, சேதுலக்ஷ்மி, மகேஸ்வரி, ஷாமதி, கோகுலப்பிரியா கலக்கிட்டீங்க. ஸோ ஆப்ஷன் டி 56 to 63. ஓகேவா, அந்த 7 வருஷம், அந்த 7 வருஷம்னா இந்த 7 வருஷம் தான். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி, among the following character which one was not considered by Mendel in his experiment? எதை வந்து அவர் கன்சிடர் பண்ணல, எதை வந்துட்டு அவர் கன்சிடர் பண்ணல? 7 பேர் 14 கேரக்டர் எடுத்தார் இல்லையா, அதில் எது வந்து அவர் கன்சிடர் பண்ணல, எது வந்து அவர் கன்சிடர் பண்ணவில்லை, எதை அவர் கன்சிடர் பண்ணவில்லை. யா, அந்த ட்ரைகோம்ஸ் கிளாண்டுலராக இருந்தால் நான் கிளாண்டுலராக இருந்தால் ட்ரைகோம்ஸ் கணக்கு எடுக்கவே இல்லை இல்லையா, ட்ரைகோம்ஸை கணக்கில் எடுக்கவே இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர் லயன் கிங், ஷாமதி, அகிலா, நிவாஸ், பியாரி, கோகுலப்பிரியா, அக்ஷயா. ஓகேவா, அந்த ட்ரைகோம்ஸ் கிளாண்டுலராக இருந்தால் என்ன, கிளாண்டுலா இல்லாமல் இருந்தால் அதோட கணக்கு எடுக்கவே இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி, சாரி, ஜீனோடைப் ஆஃப் அன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் IAIB. genotype for husband வந்துட்டு IAIB and IAI respectively. Among the blood types, the children, how many different types of genotype and phenotype are possible? எத்தனை different type of genotype and phenotype வந்து possible அப்படின்றாங்க. போட்டு பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்டுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா IAIB, ஒய்ஃபுக்கு IAI. அப்போ இவங்களுக்கு என்னது, இவங்களுக்கு AB பிளட் குரூப்பு, இவங்களுக்கு A பிளட் குரூப்பு. இப்போ இவங்க 2 பேரும் கிராஸ் ஆகும்போது அது ஜீனோடைபிக் அண்ட் ஃபீனோடைபிக் ரேஷியோ என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா IA வரும், அப்புறம் IAI வரும், அப்புறம் IAIB வரும், அப்புறம் IBI வரும். இப்படி தானே வரப்போகுது, இப்படி தானே வரப்போகுது. அப்போ ஜீனோடைப்னு என்னது, ஜீன்ஸை மட்டும் சொல்கிறது, எத்தனை இது பிரச்சனை இருக்குது ஜீன்ஸ் மட்டும் சொல்கிறது. ஃபீனோடைப்னு என்னது, அதோட கேரக்டரை சேர்த்து சொல்லுது. ஃபீனோடைப் என்ன சொல்லிட்டு இருக்கோம், அதோட கேரக்டரை சேர்த்து சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா, ஸோ அதை பொறுத்து பார்க்கும்போது நமக்கு எத்தனை ஜீனோடைப் பார்க்க முடியுது, நமக்கு 3 ஜீனோடைப், 3 விதமான 4 வேறு தான் 4 விதமான ஜீனோடைப் பார்க்க முடியுது. ஆனால் 3 ஃபீனோடைப் தான் பார்க்க முடியுது. 3 கேரக்டர் தான். என்னது, A பிளட் குரூப்பு, AB பிளட் குரூப்பு, B பிளட் குரூப், O பிளட் குரூப் கிடையாது. இப்போ 3 ஃபீனோடைப் தான் பார்க்க முடியுது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பராக இருக்கணும். லயன் கிங், ஷாமதி, வைஸ்ரீ, நிவாஸ், பியாரி, கோகுலப்பிரியா, அகிலா, அக்ஷயா கலக்கிறீங்க. ஸோ இட்ஸ் பி ஆப்ஷன் பி. 4 ஜீனோடைப், 4 விதமான டிஃப்ரெண்ட் ஜீன்ஸ் பார்க்க முடியுது. ஆனால் 3 கேரக்டர் தான் பார்க்க முடியும், 3 பிளட் குரூப் தான் பார்க்க முடியும். 3 ஃபீனோடைப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர் அக்ஷயா. அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். பிக் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது. இதில் 4 ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு 2 ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்குது. 2ஆ 3ஆ, இங்கே 3 கொடுத்துருவோம். இல்லை 2ஆ 3ஆ நீங்கள் தான் சொல்லணும். ஓகே, 2ஆ 3ஆ, நான் 2 கொடுத்துருக்கான்னு நினச்சேன். ஓகே, ஹீமோஃபிலியா இஸ் செக்ஸ்-லிங்க்டு ரிசெசிவ் டிசீஸ். எஸ் கரெக்ட். டவுன் சிண்ட்ரோம் இஸ் டியூ டு ஏனியோப்ளாய்டி. எஸ் கரெக்ட். Phenylketonuria is autosomal recessive gene disorder. Is correct. அப்போ I think 4th sickle cell anemia is X-linked gene disorder. No. Okay, so it's going to be option D. Option D is the right answer. Okay, option D rakana option D. Yes da line kin option D. Option D rakana option D. Note பண்ணிக்கோங்க. கரெக்டான ஸ்டேட்மென்ட் தான் கேட்டிருக்கோம். Option D is the right answer. ஓகேவா, சிக்கல் செல் அனிமியா என்ன இருக்கு, ஆட்டோசோமல். ஓகேவா, என்னது ஆட்டோசோமல், ஓகேங்களா, X-லிங்க் கிடையாது. ஓகேங்களா, ஆட்டோசோமல். ஓகே, ஆப்ஷன் டி. சூப்பரா, நிவாஸ், ஷாமதி, அக்ஷயா, கோகுலப்பிரியா கலக்கிட்டீங்க. ஓகேவா, ஆப்ஷன் டி will be the right answer. ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தலாம். எஸ், we are moving to the next question. Which one of the following most appropriately describe hemophilia? எது வந்துட்டு இந்த 4 ஆப்ஷன்ல ஹீமோஃபிலியாவை சூப்பரா டிஸ்கிரைப் பண்ணுது? எது எந்த இது வந்துட்டு இந்த 4 ஆப்ஷன்ல ஹீமோஃபிலியாவை வந்துட்டு சூப்பரா டிஸ்கிரைப் பண்ணுது? எந்த 4 விஷயம்? அந்த 4 நாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, அந்த 4 விஷயம் எந்த 4 விஷயம் சூப்பரா வந்து ஹீமோஃபிலியாவை டிஸ்கிரைப் பண்ணக்கூடியது எதுவா இருக்கு? ஹீமோஃபிலியாவை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய அந்த 4 விஷயம் எதுவா இருக்கு? ஹீமோஃபிலியா அப்படினது எஸ் ஹீமோஃபிலியா அப்படினது X-linked recessive gene disorder. Option B is right. Super Shamadi, Lion King, Mageshwari, Gokulapriya, Nivas, Sedulakshmi, Akshaya, Pyari, Akila,
கலக்கிட்டீங்க. Okay, it's going to be option B. Mageshwari super. Option B, X-linked recessive gene disorder is the right answer. X-linked recessive gene disorder is the right answer. Next question பார்த்தலாம். A cell at the telophase stage. ஒரு telophase stage is observed by a student. இது நிறைய வாட்டி பார்த்துக்கோண்டா. இது வந்து கேஸ் பேஸ்ட் ஸ்டடில क्वेश्चंस. telophase stageல வந்துட்டு ஒரு செல்லை அப்சர்வ் பண்றானா இதெல்லாம் பிளான்ட்ல அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அது என்ன பண்ணிருக்கானா இது மத்த செல் மாதிரி இல்ல. அது telophase செல் டிஃபரன்ஸா இருந்துட்டு இருக்கு. அதாவது நிறைய செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆக முடியுது. ஆனா நிறைய குரோமோசோம் இருக்கு. செல் டிவிஷன் பார்க்க முடியல அப்படினு சொல்லிருக்கோம். There is no formation of cell plate. Cell plate செல் பிளேட் கிடையாது, செல் டிவிஷன் கிடையாது அப்படினது. Containing more number of chromosomes. More number of chromosomes செல் டிவைட் ஆகல. செல் டிவைட் ஆகாம more number of chromosomes இருந்துச்சு. அதுவும் plants னு சொல்லிட்டோம்னா polyploid தான். ஓகேவா? அதாவது சைட்டோகைனசிஸ் நடக்காம நிறைய நியூக்ளியர் டிவிஷன் நிறைய குரோமோசோம்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஆனா என்ன இருக்காது சைட்டோகைனஸ் செல் வந்து டிவைட் ஆயிருக்காது. ஒரு செல்லுக்கு ஒரு நியூக்ளியஸ் அப்படி இருந்தாலும் இருக்கணும். அப்படி டிவைட் ஆயிருக்காது. பட் இதெல்ல பார்க்க முடியும் பிளான்ட்ஸ்ல மட்டும் தான் பார்க்க முடியும். அது பிளான்ட்ஸ்னு வந்தால என்ன வரப்போகுது பாலிப்ளாய்டிக் கண்டிஷன். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். சேதுலட்சுமி, லயன் கிங், ஷாமதி, நிவாஸ், கோகுலப்பிரியா, அகிலா, அக்ஷயா, பியாரி, மகேஸ்வரி சூப்பர் கலக்கிட்டீங்க. So going to be option B is right answer. Okay, option B polyploidy condition is the right answer. ஓகேவா? எஸ் டாக்கனா. அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். In test cross involving F1 dihybrid flies, more parental type offsprings were produced than recombinant type offsprings. Test cross பண்ணும்போது more parental type offspring can produce than recombinant type offspring. எதனால more parental type offspring எதனால வருது? நம்ம ஆல்ஃபிரட் ஒரு ஜீன் மேப் பண்ணிருப்பார்ல, எதை பேஸ் வச்சு ஒரு ஜீன் மேப் பண்ணிருப்பாரு? நம்ம டிஹெச் மார்கனோட ஸ்டூடெண்டான ஆல்ஃபிரட் வந்துட்டு ஒரு ஜீன் மேப் பண்ணிருப்பார்ல, எதை பேஸ் வச்சு அவர் ஜீன் மேப் பண்ணிருப்பாரு? பேரண்டல் டைப் அதிகமா வருதா? பேரண்டல் டைப் அதிகமா வருதா? என்னை விட்டு போக முடியாது, எங்க அம்மா விட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? ஸோ அதனால எதனால இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு குரோமோசோமுமே லிங்க் ஆயிருக்கு. லிங்கேஜ் கான்செப்ட்ல ரெண்டு ஜீனுமே ஒண்ணுக்கு ஒன்று லிங்க் ஆயிருக்கு. அதுவும் எங்க பிரச்சனை இருக்கு? சேம் குரோமோசோம்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ரெண்டு குரோமோசோமே லிங்க் ஆயிட்டு சேம் குரோமோசோம்ல பிரசன்ட் ஆயிருக்கு. சூப்பரா. ஷாமதி, அக்ஷயா, கோகுலப்பிரியா, நிவாஸ் கலக்கிட்டீங்க. ஓகே, லெட்ஸ் கோ டு பி ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா கண்ணா? அக்ஷயா சூப்பர் கண்ணா. நிவாஸ் சூப்பர். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தலாம். அடுத்த கேள்வி ஒரு மேட்ச். டாமினன்ஸ், கோடாமினன்ஸ், பிளியோட்ராபி அண்ட் பாலிஜெனிக். டாமினன்ஸ், கோடாமினன்ஸ், பிளியோட்ராபி அண்ட் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். டாமினன்ஸ், கோடாமினன்ஸ் சீக்கிரம் சொல்லுங்க பாப்போம். டாமினன்ஸ், கோடாமினன்ஸ், பிளியோட்ராபி அண்ட் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். என்னவா இருக்க போகுது ஆன்சர்? என்னவா இருக்க போகுது? மேட்ச் பண்ணுங்க. டாமினன்ஸ் அப்படின்றது ஏதாவது ஒரு பேரண்ட் வந்து டாமினண்டா இருக்கணும். அப்படிதானே? ஏதாவது ஒரு பேரண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா heterozygous organism as one allele express itself. ஓகே, ஆப்ஷன் 2. கோடாமினன்ஸ் வந்து ரெண்டு பேரண்ட்டுமே எக்ஸ்பிரஸ் ஆகும். போத் த alleles வந்து எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு. பிளியோட்ராபி அப்படின்றது ஒருத்தன் மெனி ஜீன் வந்துட்டு. பாலிஜெனிக் மெனி ஜீன். ஓகே, அதை பொறுத்து பார்க்கும்போது இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். ராகவ், ஷாமதீன், மகேஸ்வரி, அகிலா, கோகுலப்பிரியா, அக்ஷயா கலக்கிட்டீங்க. ஸோ ஆப்ஷன் பி நிவாஸ் சூப்பர். ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி வில் பி த ரைட். சூப்பர் நிவாஸ் கலக்கிட்டீங்க. ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन என்ன இருக்குன்னா a tall true breeding garden pea plant is crossed with a dwarf true breeding garden pea plant. When F1 plant was selfed, the resulting genotype were in the ratio of டால் ட்ரூ பிரீடிங் டால் பே பிளான்ட்டும் செல்ஃப் பிரீடிங் பிளான்ட்டும் கிராஸ் பண்ணும்போது F1 ஹைபிரிட் என்னவா இருக்க போகுது? பேசிக்காக என்ன கேட்டிருக்கான்? கேபிட்டல் டி இன்டூ ஸ்மால் டி தான். ஓகேவா? எப்படியெல்லாம் சுற்றி கேட்குறான் பார்த்தீங்களா? இப்படி கேட்டால் நீங்கள் ஆன்சர் சொல்கிறீங்கன்னு தெரிஞ்சுட்டு, ஐ மீன் பேஸ் பண்ணி தெரிஞ்சுட்டு புதுசாக இனிமேல் கன்ஃபியூஸ் பண்ணலன்னு கேட்பாங்க. அப்போ என்ன இருக்க போகுது? என்ன ரேஷியோ இருக்க போகுது? நிவாஸ் சூப்பரா. ராகவ் பேசிக்காக என்ன இருக்க போகுது? 1:2:1. அந்த 1 வந்துட்டு ஃபர்ஸ்ட் டால் ஹெட்ரோசைகஸ், டால் ஹோமோசைகஸ். 2 தான் என்னது? ஹெட்ரோசைகஸ். ஹெட்ரோசைகஸ் என்னது? டிஃப்ரெண்டாக இருக்கிறது. ரெண்டு கேபிட்டல் டி ஸ்மால் டி ரெண்டு பிரச்சனை இருக்கும் இல்லையா அந்த இதில்? ஸோ அதான் சொல்லியிருக்காரு. டார்ஃப் வந்துட்டு 1 தான் பிரச்சனை இருக்கும். ஸோ 1:2:1 ஜீனோடைபிக் ரேஷியோ 1:2:1. ஞாபகம் இருக்கா? நம்ம இது சொல்கிறோம் இல்லையாடா மோனோ ஹைபிரிட் கிராஸில் படிச்சிருப்போம் இல்லையா? மோனோ ஹைபிரிட் கிராஸில் வந்துட்டு கேபிட்டல் டி டு ஸ்மால் டி ஃபியூஸ் பண்ணும்போது கேபிட்டல் டி ஸ்மால் டி வருமா? அதை நம்ம செல்ஃப் பண்ணுறோம்.
இப்படி புன்னட் ஸ்கொயரில் போட்டு நம்ம செல்ஃப் பண்ணுவோமா செல்ஃப் பண்ணுவோமா கேபிட்டல் டி வரும் கேபிட்டல் டி ஸ்மால் டி வரும் கேபிட்டல் டி ஸ்மால் டி வரும் ஸ்மால் டி வரும் என்ன கேட்டிருக்கான் ஜீனோடைபிக் ரேஷியோ தானே கேட்டிருக்கான் ஜீனோடைபிக் ரேஷியோ டால் ஹெட்ரோசைகஸ் 1% இருக்கு 1 டால் ஹோமோசைகஸ் 1% டால் ஹோமோசைகஸ் 1% இருக்கு டால் ஹெட்ரோசைகஸ் 2% இருக்கு டால் ஹெட்ரோசைகஸ் வந்து 2% இருக்கு அப்புறம் டார்ஃப் 1% இருக்கு டார்ஃப் வந்து 1% இருக்கு ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் வரப்போகுது ஓகேவா எஸ் கோகுலப்பிரியா அகிலா அக்ஷயா ஷாமதி ராகவ் கலக்கிட்டீங்க ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி ரைட் ஆன்சர் இது மோனோ ஹைபிரிட் கிராஸ் தான் கேட்டிருக்காங்க இப்படி கன்ஃபியூஷன் பண்ணி கேட்கலாம் நல்லா மாற்றி வச்சுக்கோங்க ஓகே பிளியோட்ராபிக் ஜீன் ஒரு பிளியோட்ராபிக் ஜீன் எதை சேவ் பண்ணுறோம் வாட் இஸ் அ பிளியோட்ராபிக் ஜீன் வாட் இஸ் அ பிளியோட்ராபிக் ஜீன் பிளியோட்ராபிக் ஜீன்னா என்ன சொல்கிறோம் வாட் இஸ் அ பிளியோட்ராபிக் ஜீன் ஒரு ஜீன் என்னதை பண்ணிட்டு இருக்கு அந்த ஒரு ஜீன் வாட் இஸ் பிளியோட்ராபிக் ஜீன் கமான் guys எஸ்டா வைஸ்டி எஸ் ஒரு ஜீன் மல்டிபிள் கேரக்டர் ஒரு ஜீன் இருந்து மல்டிபிள் கேரக்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா மல்டிபிள் கேரக்டர் வந்து ஒரு சிங்கிள் ஜீன் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா அதான் நம்ம பிளியோட்ராபிக் அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா எஸ்டா வைஸ்டி ராகவ் ஷாமதி கோகுலப்பிரியா அகிலா மகேஸ்வரி நிவாஸ் சூப்பரா அக்ஷயா சூப்பர் இட்ஸ் கோயிங் டு பி கண்ட்ரோல் ஆஃப் மல்டிபிள் கேரக்டர்ஸ் இன் இண்டிவிஜுவல் ஒரு இண்டிவிஜுவல் வந்து கேரக்டர் நான் பார்த்துக்கிறேன் இல்லைனா நான் பார்த்துக்கிறேன் ஒத்தாளா வந்து அடிச்சு நம்ம ஹீரோ எப்படி 10 பேர் போட்டு அடிச்சிட்டு இருக்காரு அதே கான்செப்ட் தான் ஓகே ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் சி வில் பி தி ரைட் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துடலாம் யா an abnormal human baby with triple H HCH chromosome was born due to எதனால நமக்கு இந்த triple H chromosome பார்க்க முடியுது இது நம்ம போர்டு எக்ஸாம்க்கே படிச்சிருப்போம் எதனால நமக்கு இந்த HCH அப்படின்ற 3 குரோமோசோம் ட்ரைசோமி பேஸ் பண்ணி வரக்கூடிய இந்த 3 குரோமோசோம் பார்க்க முடியுது எதனால இது ஃபார்ம் ஆகுது HH வரதுனால எதனால ஃபார்ம் ஆகுது எதனால கண்ணா ஃபார்ம் ஆகுது அப்நார்மல் ஆஃப் என்ன அப்நார்மல் ஹியூமன் பாடி ஃபார்ம் ஆகிறதுக்கு என்னடா ஹாய் அப்நார்மல் ஸ்பெர்ம்ஸ் வந்துச்சுன்னா அது போய் ஃபியூஸ் ஆகுமா அப்நார்மலாக ஸ்பெர்ம்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி தானே பட் எது ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது ஃபார்மேஷன் ஆஃப் அப்நார்மல் ஓவாமே அப்நார்மலாக இருந்துச்சுன்னா மதர் கிட்ட இருக்குது அதனால தான் ஃபார்ம் ஆகப்படுது அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா சூப்பர் அக்ஷயா ஷாமதி வைஸ்ரீ சூப்பர் ஸோ பி ஆப்ஷன் ஏ கோகுலப்பிரியா ஸோ அப்நார்மல் ஓவா அம்மா கிட்ட இருக்கக்கூடிய அப்நார்மல் ஓவாவால தான் நமக்கு இந்த ட்ரிபிள் எச் குரோமோசோம் வந்து ஃபார்ம் ஆகப்படுது அப்படின்னு சொல்லிருக்கோம் ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி தி ரைட் ஆன்சர் ஓகே சூப்பர் கோகுலப்பிரியா ஆப்ஷன் ஏ வில் பி தி ரைட் ஃபார்மேஷன் ஆஃப் அப்நார்மல் ஓவா ஃப்ரம் மதர் கிட்ட இருந்து அப்நார்மல் ஓவா நல்லா நோட் பண்ணிக்கோங்க கலர் பிளைண்ட் மேன்ஸ் என்னடா வரல நினைச்சிட்டு இருந்தேன் ஒரு செக்சுவல் அதாவது பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் எடுத்தாலே கலர் பிளைண்ட்னஸ் இல்லாத கொஸ்டின்ஸே பார்க்க முடியாது ஜிகிருதாண்டா ஓகே A colorblind man marries a woman with a normal sight who have no history of color blindness in her family. What is the probability of grandson being colorblind? Grandson colorblind இருக்கிறதுக்கு what is the probability? Grandson being a colorblind. அவங்க பேராண்டி அப்படின்னு சொல்றோம்ல அந்த பேரன் வந்துட்டு colorblind இருக்கிறதுக்கு என்ன வந்து ப்ராபிலிட்டியாக இருந்துட்டு இருக்கு இது ஏற்கனவே பார்த்துருந்தோமே நம்ம வந்துட்டு போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது எல்லா கான்செப்ட் ஆஃப் கலர் பிளைண்ட்னஸும் நம்ம போட்டு பாய்ச்சிருந்தேன் அப்போ இப்படி வரும்போது என்ன வந்திருக்கு எஸ்டா அகிலா சூப்பர் இருக்கணும் ஓகே என்ன வரப்போது 0.25% ஓகே எப்படி பார்த்தாலும் ஒரு பையனுக்காவது ப்ராபிலிட்டி மாறி போட்டு பார்க்கலாம் ப்ராபிலிட்டி தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா எப்படி பார்த்தாலும் என்ன வரப்போது ஒரு பையனுக்காக வராமல் இருக்காது அப்படி அவன் என்ன கேட்டிருக்கான் கிராண்ட் சன்னு கேட்டிருக்கான் இப்போ கிராண்ட் சன்னு கேட்டதுனால கண்டிப்பாக வந்துடும் சன்னு கேட்டதுனா கூட ப்ராபிலிட்டி 0 வரதுக்கு அதிகமான சான்ஸ் அவன் கிராண்ட் சன்னு கேட்டதுனால ஸோ தெர் இஸ் அ ப்ராபிலிட்டி ஓகே அப்போ தெர் இஸ் 0.25% ப்ராபிலிட்டி ஸோ ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர் ஓகே சூப்பர் ஷாமதி நிவாஸ் அக்ஷயா ஸ்ரீகுட்டி கோகுலப்பிரியா அகிலா ஷாமதி கலக்கிட்டீங்க ஸோ பி ஆப்ஷன் ராகவ் சூப்பர் இருக்கணும் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர் ஓகே மகேஸ்வரி ஷாமதி நிவாஸ் கலக்கிட்டீங்க ஸோ ஆப்ஷன் சி வில் ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இது வந்துட்டு அந்த சிம்பிள் மிஸ் ஆயிருக்கு த டேர்ம் லிங்கேஜ் வாஸ் காயின்டு பை லிங்கேஜ் அப்படின்ற டேர்மை காயின் பண்ணவர் யார் த டேர்ம் லிங்கேஜ் வாஸ் காயின்டு பை லிங்கேஜ் அப்படின்ற டேர்மை காயின் பண்ணுற அந்த மகராசன் யாரா லிங்கேஜ் அப்படின்ற டேர்மை காயின் பண்ணவர் யாரு ஊ காயின் த டேர்ம் லிங்கேஜ் அப்படின்ற டேர்மை காயின் பண்ண அந்த மகராசன் யாரு மகராசன் நமக்கெல்லாம் ராசனுக்கெல்லாம் ராசன் இல்லையா யாரு தாமஸ் ஹண்ட் மார்கன் ஆப்ஷன் டி தாமஸ் ஹண்ட் மார்கன் ஓகேங்களா ஸோ கோயிங் டு பி ஆப்ஷன் டி தாமஸ் ஹண்ட் மார்கன் இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் டி தாமஸ் ஹண்ட் மார்கன் ஓகேவா தாமஸ் ஹண்ட் மார்கன் சூப்பரா நிவாஸ் ஷாமதி அக்ஷயா மகேஸ்வரி கோகுலப்பிரியா எஸ் ட்ரோசோஃபில்லா ஓகே டாக்டர் அக்ஷயா மகேஸ்வரி கலக்கிட்டீங்க ஸோ கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஓகே கிளியர் யா ஃபைன் a gene showing codominance as a gene which shows a codominance as what is it as என்ன இருக்கும் அதில்
gene showing codominance. Codominance இருந்துச்சு அப்படின்னா என்ன இருக்க போகுது அதில்? ஒரு gene codominance காட்டுது அப்படின்னா அதில் என்ன இருக்க போகுது? Gene which shows codominance as which has ஒரு கோடாமினன்ஸ் பார்க்குற ஜீனில் 𝑠 சூப்பர் இருக்கனா ஓகே என்ன இருக்க முடியும் போத் ரெண்டு அலிலுமே இண்டிபெண்டன்ட்ல எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு ஓகே ரெண்டு பேரண்ட்டுமே ஏ அப்படின் பி அப்படின்ற பேரண்ட் ரெண்டு பேரண்ட்டுமே இண்டிபெண்டன்ட்ல ஹெட்டரோசைகஸ் எக்ஸ்பிரஸ் ஆனா மட்டும் தான் ஹெட்டரோசைகஸ் தான சேமாவா இருக்கு டிஃபரண்டா தான இருக்கு சோ போத் alleles it's expressed in heterozygosly option C will be the right answer okay super அனிவா ஷாமதி கோகுலப்ரியா அக்ஷயா ஸ்ரீகுட்டி அதுல் வைஸ்ரீ கவி அக்ஷயா சூப்பர் இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி போத் அலிலுமே ரெண்டு அலிலுமே தலைமையில F1 எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கா வித் ஹெட்டரோசைகஸ் ஃபார்மேஷன்ல ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் மல்டிபிள் alleles are present in எங்க மல்டிபிள் alleles present இருக்கும் where do the multiple alleles are present multiple alleles are present in ஓகே அகிலா ஓகே இதுக்கு வாங்க அடுத்த क्वेश्चन மல்டிபிள் alleles வரும் இப்போ நிறைய பேர் ஒரே இடத்துல இருக்காங்க நம்ம மல்டிபிள் அப்படி சொல்றோம் ஒரு அலிலும் ஒரு இடத்துல இருந்தா நம்ம மல்டிபிள் அலின்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் அப்போ எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தா நம்ம என்ன சொல்றோம் மல்டிபிள் அலில் அப்படி சொல்றோம் அப்ப எல்லாரும் ஒரே இடத்துல இருக்காங்க நமக்கு என்ன வர போகுது எல்லாரும் ஒரே இடத்துல இருக்காங்க ஓகே அப்பதான் நம்ம நிறைய பேர் இருக்கோம் அப்படி சொல்றோம் கூட்டம் எங்க கூடும் கம்மியான இடத்துல இருந்து அதிக பேர் இருந்தா கூட்டம் கூட போகுது அப்ப அங்கங்க வீட்ல ஒருத்தனால கூட்டம் அப்படி கூடாது அப்போ ஒரே லொகேஷன்ல என்னது ஒரே லொகேஷன் அப்படி ஞாபகம் வச்சு மல்டிபிள்னாலே நிறைய பேர் இருப்பாங்க எங்க இருப்பாங்க ஒரே லொகேஷன்ல இருப்பாங்க at the same locus of the chromosome option B at the same locus of the chromosome super அசேதுலட்சுமி வைஸ்ரீ அதுல் கவி கோகுலப்ரியா மகேஸ்வரி அகிலா ஸ்ரீகுட்டி ஷாமதி நிவாஸ் அக்ஷயா கலக்கிட்டீங்க அக்ஷயா and அக்ஷயா okay it's going to be option B is the right answer option B will be the right answer next question பார்த்தலாம் alleles are what is the alleles னா என்னது ஒண்ணுமே கிடையாது it is a what is alternate form of what is another name of allele factor genes are both are same இல்லையா allele factors and genes எல்லாமே சேம் தான் ஓகேவா allele genes factor ஓகேவா factor ஜீனுக்கு தான் இன்னொரு பேர் வச்சிருப்பார் factor அப்படி வச்சிருப்பார் ஓகேவா so it is an alternation இல்ல different molecular form of gene option B it is a different molecular form of gene super அகிலா சேதுலட்சுமி அக்ஷயா super it is a different molecular form of gene தான் சொல்றோம் ஓகே கவி மகேஸ்வரி நிவாஸ் கோகுலப்ரியா அக்ஷயா கலக்கிட்டீங்க அதுல் சூப்பர் இருக்கணும் ஃபைன் ஷாமதி சூப்பர் மகேஸ்வரி சூப்பரா next question பார்த்தலாம் அடுத்த question which are the most common mechanism of genetic variations a population of sexually reproducing organism most common mechanism of genetic variationல most common mechanism நாம பார்க்க கூடியது genetic variationல most common mechanism which is the most common mechanism of genetic variation population by sexual reproducing organism is the most common yes ஜா சேதுலட்சுமி சூப்பர் இருக்கனா எதா சொல்றோம் யா அததான் நாம ரீகாம்பினேஷன் அப்படி நாம சொல்றோம் என்ன சொல்றோம் that we call this as a recombinate ஆகுது so option C will be the right answer okay சூப்பர் ஸ்ரீகுட்டி ஷாமதி கோகுலப்ரியா அக்ஷயா அகிலா சேதுலட்சுமி நிவாஸ் கலக்கிட்டீங்க so going to be option B recombination is the right answer option B recombination will be the right answer அதுல் சூப்பர் இருக்கனா option B recombination option C recombination அடுத்த கேள்வி இல்ல நம்ம molecular base of inheritance முடிச்சோம் molecular base of inheritance பார்த்தலாமா ஒரு 5 ரவுண்ட் போடுங்க பாப்போம் yes come on principles of inheritance முடிச்சாச்சு molecular base of inheritance வந்தாச்சு 4 சாப்டர் முடிச்சாச்சு இன்னும் 9 சாப்டர்ஸ் more இன்னும் 9 more chapters more ஒரு 5 போடுங்க பாப்போம் YouTube algorithm டா ஒண்ணும் பண்ண முடியாதுடா என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுடா that is a YouTube algorithm டா ஓகே யா ஒரு 5 ரவுண்ட் போடுங்க நம்ம molecular base of inheritance ஸ்டார்ட் பண்ணிடலாம் கமான்டா அப்படியே செஷன் லைக் பண்ணாதவங்க செஷன் லைக் பண்ணிக்கோங்க செஷன் லைக் பண்ணாம பாத்துங்க செஷன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீட் கான்செப்ட்ல வந்துட்டு நம்ம டெய்லி இந்த மாதிரி क्वेश्चन நிறைய பிராக்டீஸ் பண்ண போறோம் உங்களுக்கு நீட் கான்செப்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது சோ சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க அதே மாதிரி செஷன் லைக் பண்ணாலும் செஷன் லைக் பண்ணி வெச்சுக்கோங்க ஒரு 5 ரவுண்ட் போடுங்க பாப்போம் நம்ம அடுத்ததான molecular base of inheritance பார்த்தலாம் எஸ் அந்த நெருப்பு ரொம்ப முக்கியம் லைக் ரொம்ப முக்கியம் ஓகேவா பயாலஜி இஸ் ஆல்வேஸ் an heart to heart connection இல்லையா heart to heart connection இருக்கிறது தான் பயாலஜி அப்படின்றது ஓகே அந்த ஹார்ட் ரொம்ப முக்கியம் லைக் ரொம்ப முக்கியம் ஃபயர் ரொம்ப முக்கியம் ஓகேவா எஸ் நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா ஓகேடா நான் யாரெல்லாம் லைக் பண்ணலையோ அவங்கள தான் சொல்ல சொன்னேன் ஓகேவா எஸ் அடுத்து ஃபர்ஸ்ட் molecular base of inheritance ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர் ஏன்னா அப்படின்னு சொன்னா 2025ல மட்டும் 7 क्वेश्चन எப்படி பார்த்தாலும் 5 क्वेश्चंस கண்டிப்பா கேட்றோம் அப்படி சொல்லலாம் 5 क्वेश्चन மேல தான் ஓகே எனக்குலாம் நீ வேலை பேசறேன்னா என்னால 5 क्वेश्चन மேல தான் நாள 20 மார்க் கன்ஃபார்ம் 20 மார்க் கொடுக்கக்கூடிய क्वेश्चंस இருந்துட்டு இருக்கும் அந்த சாப்டர் இருந்துட்டு இருக்கும் ஓகேங்களா கன்ஃபார்ம் 20 மார்க் क्वेश्चंस இருந்துட்டு இருக்கும் ஓகே அத பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் experimental proof of semi conservative replication DNA was first shown in experimental proof semi conservative DNA
அந்த N15 N14 அப்படின்னு சொல்லியிருப்பார்ல, அது எதில் சொல்லியிருப்பார்? இதில் சொல்லியிருப்பார். பேசிக், ரொம்ப ஈஸி. எதில் சொல்லியிருப்பாரு? பாக்டீரியத்தில் சொல்லியிருப்பாரு. ஆப்ஷன் பி பாக்டீரியம். N14 N15 படித்தோம் இல்லையா, ஞாபகம் இருக்கா? N15ல் போய் இது பண்ணுவார், இப்படி இருந்துட்டு இருக்கும். சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்போது பக்கத்தில் ரொம்ப கீழே வந்து செடிமெண்ட் ஆயிருக்கும் அப்படின்றத செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட் அப்படின்றது. ஓகே, அது N14ல். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஈகாலை சூப்பராக இருக்கணும். ஓகே, ஆப்ஷன் பி பாக்டீரியத்தில் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? சூப்பராக. சேதுலட்சுமி, அகிலா, கவி, நிவாஸ், அதுல், ஸ்ரீகுட்டி, ஷாமதி, வைஸ்ரீ, கோகுலப்பிரியா, அக்ஷயா கலக்கிட்டீங்க. அக்ஷயா டாக்டர். சூப்பர். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கேள்வி. இட்ஸ் அ கரெக்ட் மேட்ச். எது கரெக்டான மேட்ச்? மேட்ச் பண்ண சொல்லலை, கரெக்டான மேட்ச் எதுன்னு கேட்குறாங்க. கரெக்டான மேட்ச் அவனை கொடுத்துருக்கான், அதில் கரெக்டான மேட்ச் எது அப்படின்னு கேட்குறாங்க. விச் இஸ் அ கரெக்ட் மேட்ச்? விச் இஸ் அ கரெக்ட் மேட்ச்? யார் என்னென்ன சொல்லியிருப்பாரு, எது கரெக்டாக? 3 தப்பாக இருக்க போது 1 கரெக்டாக இருக்க போது, அதான் என்னன்னு கேட்குறான். ஓகே, எஸ் டா. சூப்பரா அகிலா. யா, என்னது? நமக்கு ஃப்ரான்சிஸ் ஜேக்கப்பும் ஜேக்கஸ் மொனாண்டும் தான் நமக்கு லாகோப்ரானை சிந்தேசிஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரான்சிஸ் ஜேக்கப்பும் ஜேக்கஸ் மொனாண்டும் தான் நமக்கு லாகோப்ரான் சிந்தேசிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடிச்சனா என்ன படிச்சிருக்கீங்க? ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பரா. ஸ்ரீகுட்டி, அதுல், அக்ஷயா, சேதுலட்சுமி, பியாரி, அக்ஷயா, ஷாமதி, கவி, அகிலா கலக்கிட்டீங்க. மானசா சூப்பராக. ஆப்ஷன் C is the right answer. Next question பார்த்தலாம். Many ribosomes may associate with a single mRNA to form a multiple copies of polypeptide simultaneously. Such string of ribosome is termed as, நம்ம என்ன சொல்லிருக்கோம்? அந்த string of ribosomes will be termed as many ribosomes அப்படின்னு கொடுத்துட்டான். என்ன கொடுத்துட்டான்? ஒரே சிங்கிள் டேர்ம் தான் பார்த்து அடிச்சு வாங்கிட்டோம். ஓகேவா? many ribosome நம்ம என்ன சொல்லுவோம்? நிறைய ரைபோசோம் இருக்குடா. நிறையத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? எக்கச்சக்கமான இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நிறைய ரைபோசோம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம என்ன சொல்லுவோம்? பாலிசோம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நிறைய படிக்கோங்க, பாலிசோம்ஸ். ஆப்ஷன் ஏ. நிறைய ரைபோசோம் இருக்கிற டேர்மை தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? பாலிசோம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ டாக்கன்னா ஆப்ஷன் ஏ. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சூப்பர். அக்ஷயா, ஷாமதி, அகிலா, நிவாஸ், ஸ்ரீகுட்டி, கோகுலப்பிரியா. ஓகே, ஸோ நிறைய ரைபோசோம் எது அப்படின்னா பாலிசோம்ஸ், பாலிரைபோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், பாலிசோம்ஸும் சொல்லுவோம். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். பாலிசோம்ஸ் வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி. ஓகே, இப்போ இந்த ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. இந்த சீக்வன்ஸுக்கு கோடிங் ஸ்டாண்ட். சீக்வன்ஸ் இஸ் ஃப்ரம் அ கோடிங் ஸ்டாண்ட். எந்த ஸ்டாண்டில் வந்திருக்கான்? இது கோடிங் ஸ்டாண்ட். நான் எந்த ஸ்டாண்ட் சொல்ல மாட்டேன், கோடிங் ஸ்டாண்டு. வாட் வில் பி த கரஸ்பாண்டிங் சீக்வன்ஸ் டு டிரான்ஸ்கிரைப் mRNA? இது வந்து கோடிங் ஸ்டாண்ட் என்னக்கண்ணா? இது வந்து கோடிங் ஸ்டாண்ட். அப்போ mRNA ஸ்டாண்ட் என்னவா இருக்கும்? இது வந்து கோடிங் ஸ்டாண்டு. அப்போ mRNA ஸ்டாண்ட் என்னவா இருக்க போகுது? mRNA ஸ்டாண்ட் என்னவா இருக்க போகுது? கண்ணா நல்லா பாருங்கடா, நல்லா பாருங்க. அவன் என்னன்னு கொடுத்துட்டான்? கோடிங் ஸ்டாண்டுன்னு கொடுத்துட்டான். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. டிஎன்ஏவோட டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்ல இருந்து தான். நல்லா பார்த்துக்கோங்க. டெம்ப்ளேட் ஸ்டாண்டை காப்பி பண்ணி இதோட காம்ப்ளிமெண்ட்ரி தான் என்னவா இருக்க போகுது? mRNA ஸ்டாண்டா இருக்க போகுது. அப்படிதானே? டிஎன்ஏவோட டெம்ப்ளேட் ஸ்டாண்டை காப்பி பண்ணி அதோட காம்ப்ளிமெண்ட்ரி அது பேஸ் பர் காம்ப்ளிமெண்ட்ரி எடுத்து தான் mRNA இருக்க போகுது. அப்படிதானே? ஆனால் இவன் கொடுக்குற ஸ்டாண்ட் என்ன ஸ்டாண்ட் இங்கே கொடுத்துருக்கானா? கோடிங் ஸ்டாண்ட் கொடுத்துருக்கான். டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் கொடுக்கல. அப்போ இதோட காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டாண்டான கோடிங் ஸ்டாண்ட் கொடுத்துருக்கான். அப்போ கோடிங் ஸ்டாண்டை நம்ம என்ன எப்படி எழுதாகணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த கோடிங் ஸ்டாண்டை அப்படியே தான் எழுதணும். இந்த கோடிங் ஸ்டாண்டை அப்படியே எழுதிட்டு எந்த இடத்துலலாம் தைமின் ப்ரெசென்ட் ஆயிருக்கோ, கோடிங் ஸ்டாண்ட் வந்தாலும் என்ன இருக்கணும்? எந்த இடத்துல தைமின் ப்ரெசென்ட் ஆயிருக்கோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டாகணும்? யுராசில் போட்டாகணும். அவ்வளோதான். ஓகே, அப்போ எந்த இடத்துல தைமின் ப்ரெசென்ட் ஆயிருக்கோ அந்த இடத்துல யுராசில் போட்டாகணும். ஏன் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் கோடிங் ஸ்டாண்ட் தான் கொடுத்துருக்கான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏஜி தைமின் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ யுராசில் யூ, அப்புறம் ஏ மறுபடியும் தைமின் ப்ரெசென்ட் ஆயிருக்கு யுராசில், அப்புறம் CGCAU மறுபடியும் கடைசியில் யூ ப்ரெசென்ட் இருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? அவன் என்ன ஸ்டாண்டு கேட்குறான்னு பார்த்து அடிக்கணும். ஓகே, அதான் ரொம்ப முக்கியம். அவன் என்ன ஸ்டாண்டு கேட்குறான்றதை பார்த்து அடிக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி ரைட் ஆன்சர். சூப்பர். ஸ்ரீகுட்டி, அகிலா, ஷாமதி, நிவாஸ், பியாரி, கோகுலப்பிரியா, அக்ஷயா. ஸோ நல்லா பார்த்துவாங்க. அவன் என்ன ஸ்டாண்டு கேட்குறான்றதை பார்க்கணும். எப்போவுமே ஒரு டிஎன்ஏல இருக்கக்கூடிய டெம்ப்ளேட் ஸ்டாண்டை காப்பி பண்ணி அதோட காம்ப்ளிமெண்ட்ரியாக தான் நமக்கு mRNA இருக்கணும். இதுதான் ப்ரொசீஜர் அப்படின்றது. ஓகேவா? ஆனால் அவன் கோடிங் ஸ்டாண்ட் கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த கோடிங் ஸ்டாண்ட் அப்படியே எழுதுறோம். பட் அதில் அப்படியே எழுதுறதுல வந்துட்டு எந்த இடத்துல தைமின் ப்ரெசென்ட் இருக்கோ அது போல யுராசில் போடுறோம். ஏன்னா RNAல தைமின் ப்ரெசென்ட் இருக்காது, யுராசில் மட்டும் தான் ப்ரெசென்ட் இருக்கும். ஸோ அதை பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர் வந்துட்டு இருக்குது. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் ஆகலாம்.
all of the following part of operon except all of them are following part of operon. எது ஓப்ரானோட இது இல்லை, ஃபாலோயிங் பார்ட் கிடையாது. எஸ் அகிலா, ஷாமதி கலக்கிட்டீங்க. பியாரி சூப்பர் சூப்பர். நிவாஸ், வைஸ்ரீ, அக்ஷயா. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அண்ட் என்ன ஆன்சர் கிடையாதுன்னு கேட்டிருக்கேன். என்ன கேட்டிருக்கான்? எக்ஸப்ட் எதை தவிர எதை தவிர எதை தவிர அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி அண்ட் என்ன ஆன்சர். ஓகேவா? கோகுல பிரியா கலக்கிட்டீங்க. என்ன ஆன்சர்? ஓகே சூப்பர் இருக்கணும். அடுத்த கொஸ்டின். எஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்கான். இதில் ஏ என்னது? இது ஏ, இது ஏ. உங்களுக்கு தெரியலன்னா வரையிறேன். இது பி, இது சி. என்னது அந்த கோடிங் கொஸ்டின் அகைன் சொல்லுங்க. இதோ சொல்றேன் பாரு ராமன். வெயிட் பண்ணுங்க. ஸோ இதுக்கு என்னவா இருக்க போகுது? ஏ வந்துட்டு ஏ டிஎன்ஏவா இருக்க போகுது, பி வந்துட்டு H1 இருக்க போகுது, அண்ட் சி வந்து ஹிஸ்டோன் ஆக்டோமரா இருக்க போகுது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஓகே, இதுக்கு ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். நல்லா பாருங்களா கண்ணா. இப்போ இங்க என்னவா இருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ யாருக்கெல்லாம் தெரியாத நோட் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். நம்ம இந்த சென்ட்ரல் டாக்மால படிச்சிருப்போம். சென்ட்ரல் டாக்மால என்ன படிப்போம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ வர்றது, நம்ம என்னன்னு படிச்சிருப்போம்? டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகேவா? அந்த டிரான்ஸ்கிரிப்ஷனோட ப்ராசஸ் தான் இங்க நடந்துட்டு இருக்குது. இப்போ டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ எப்படி வரும்னா, டிஎன்ஏல 2 ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா? டிஎன்ஏ எத்தனை ஸ்டாண்ட் இருக்கு? டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்டர்ட் தான். அந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ல ஒரு ஸ்டாண்ட் நம்ம என்ன சொல்லுவோம்? டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னொரு ஸ்டாண்ட் நம்ம என்ன சொல்லுவோம்? கோடிங் ஸ்டாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த டெம்ப்ளேட்டுக்கு அகைன்ஸ்டா வரக்கூடிய கோடிங் ஸ்டாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல ஆர்என்ஏ எங்க இருந்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்என்ஏ வந்துட்டு இந்த டெம்ப்ளேட் டிஎன்ஏ ஸ்டாண்டை காப்பி பண்ணி தான் டெம்ப்ளேட் டிஎன்ஏ ஸ்டாண்டை காப்பி பண்ணிட்டு அதோட காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேர் எடுக்கும். இப்போ டெம்ப்ளேட் டிஎன்ஏ ஸ்டாண்ட்ல வந்துட்டு 𝑎𝒔𝒑𝒔 இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். இது வந்து டெம்ப்ளேட்ல இருக்கு. இது எப்படி இருக்கு? டெம்ப்ளேட் டிஎன்ஏ ஸ்டாண்ட்ல இருந்துட்டு இருக்கு. இதை வந்துட்டு ஆர்என்ஏ என்ன பண்ணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா, இதை காப்பி பண்ணுது. இதை காப்பி பண்ணதுக்கு அப்புறமா இதோட காம்ப்ளிமெண்டரி எடுக்குது. சாரிடா, டிஎன்ஏல யூராசில் வராதுல்ல, ஏசிசி. ஓகேங்களா? ஓகேவா? அப்போ இது வந்து டிஎன்ஏவோட டெம்ப்ளேட் ஸ்டாண்டா இருந்துட்டு இருக்குன்னா, டிஎன்ஏவோட டெம்ப்ளேட் ஸ்டாண்டா இருந்துட்டு இருக்கு. ஓகே, நல்லா கவனிங்க. டிஎன்ஏ டெம்ப்ளேட் ஸ்டாண்டா இருந்துட்டு இருக்கு. அப்போ இது என்ன பண்ணுது? காப்பி பண்ணதுக்கு அப்புறமா இதை காப்பி பண்ணுது. ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிட்டு இதோட காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேர் எடுக்குது. அப்போ ஆர்என்ஏ எப்படி இருக்க போகுது? எம்ஆர்என்ஏ எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்ப்ளிமெண்டரி அடினைன் ஆல்வேஸ் பேர் வித் தைமின். ஆனால் தைமின் வராதனால நம்ம யூராசில் போடுறோம். குவானைன் சைட்டோஸ்கினோட பேர் ஆகும், தைமின் அடினைனோட பேர் ஆகும். மறுபடியும் அடினைன் வந்துருக்கு, அடினைன் ஆல்வேஸ் பேர் வித் தைமின். ஆனால் தைமின் வராது, ஏன்னா ஆர்என்ஏல தைமின் வராது இல்லையா? ஸோ யூராசில் வருது. ஸோ சைட்டோஸ்கின் குவானைனோட பேர் ஆகுது, சைட்டோஸ்கின் குவானைனோட பேர் ஆகுது. ஓகேவா? இதுதான் என்னவா இருக்க போகுது? எம்ஆர்என்ஏவா இருக்க போது. இப்படி தான் பண்ணணும். ஆக்சுவலாக இப்படி தான் வந்து காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேர் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ப்ராசஸ் வந்து இப்படி தான் நடக்குது. ஓகேவா? டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் வந்து இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்கானா, அவன் டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் கொடுக்கிறதுக்கு பதிலா இந்த கோடிங் ஸ்டாண்ட் கொடுத்திருக்கானா. அப்போ இந்த கோடிங் ஸ்டாண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஆர்என்ஏ ஃபார்ம் பண்ண சொல்றான். இப்போ நீங்களே பேர் வச்சோங்க, இதுல எப்படி ஃபார்ம் ஆகி நிக்க போகுது? இதோட காம்ப்ளிமெண்டரி பேஸா தானே ஃபார்ம் ஆக போகுது. இப்போ இது வந்து இது இருக்க போகுதுனா 𝑎𝒔𝒑𝒔c டிஎன்ஏல காம்ப்ளிமெண்டரி, டிஎன்ஏவோட டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் இது. இப்போ டிஎன்ஏவோட கோடிங் ஸ்டாண்ட் என்னவா இருக்க போகுது? அடினைன் தைமினோட பேர் ஆகுது, குவானைன் சைட்டோஸ்கினோட பேர் ஆகுது, தைமின் அடினைனோட பேர் ஆகுது, அடினைன் தைமினோட பேர் ஆகுது, குவானைன் சைட்டோஸ்கின் பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. ஓகேவா? இதுதான் கோடிங் ஸ்டாண்டா இருக்க போகுது. இதான் என்ன ஸ்டாண்டா இருக்க போகுது? கோடிங் ஸ்டாண்ட் இன் டிஎன்ஏ. டிஎன்ஏவோட கோடிங் ஸ்டாண்டா இருக்க போகுது. அப்போ டிஎன்ஏவோட கோடிங் ஸ்டாண்ட் தான் இங்க கொடுத்துருக்கானா, அப்போ இதுல இருந்து எம்ஆர்என்ஏ ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னா எப்படி ஃபார்ம் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடிங் ஸ்டாண்ட் கொடுத்தா மட்டும் எங்கெல்லாம் தைமின் பிரசன்ட் ஆயிருக்கோ அதெல்லாம் தைமினை தூக்கிட்டு நீங்க யுராசில் போட்டீங்கன்னா, எங்கெல்லாம் தைமின் பிரச்சனை இருக்கோ அந்த தைமினை தூக்கிட்டு நீங்க யுராசில் போட்டீங்க அப்படின்னா அதான் வரப்போகுது. நீங்க நல்லா பாருங்க, UCAUUG அதேதான், UCAUUG இங்க பாருங்க, TCATGG அதேதான் இங்க வந்துட்டு இருக்கு. அப்போ அவன் கோடிங் ஸ்டாண்ட் கொடுத்தானா ரொம்ப ஈஸி. ஓகே, நீங்க அவன் டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் கொடுத்திருந்தா மட்டும் தான் நீங்க இதுக்கு பேர் என்ன வரும், இதுக்கு பேர் என்ன வரும் நம்ம கண்டுபிடிச்சு போட்டுக்கணும். ஆனா அவன் கோடிங் ஸ்டாண்ட் கொடுத்திருந்தானா எங்கெல்லாம் தைமின் பிரசன்ட் ஆயிருக்கோ அதுக்கு பதிலா நீங்க யுராசில் போட்டாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். புரிஞ்சாடா? கிளியராடா ராமன்? யாரெல்லாம் புரிஞ்சுதா எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத?
ஆனால் பேசிக்காக எப்படி mRNA ஃபார்ம் ஆகுது டெம்ப்ளேட் ஸ்டாண்டை காப்பி பண்ணி தான் ஃபார்ம் ஆகுது பட் அவன் என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்கானோ அதை பொறுத்து தான் மாறுதான் ஓகே இஃப் இட்ஸ் டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் வாட் வுட் பி த ஆன்சர் சார் இது டெம்ப்ளேட் ஸ்டாண்டாக இருந்துச்சுன்னா இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்க போகுது இது சப்போஸ் டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் கொடுத்துட்டான் இது டெம்ப்ளேட் ஸ்டாண்டாக இருக்குன்னா இதோட காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் என்ன அடினைன் ஆல்வேஸ் பேர் வித் தைமின் ஆனால் தைமின் வராது யூராசில் போட்டணும் கானைன் சைட்டோஸ்கைன் தைமின் அடினைன் மறுபடியும் அடினைன் வந்திருக்கு அப்போ யூராசில் அப்புறம் தைமின் வந்ததுக்கு அடினைன் அப்புறம் சைட்டோஸ்கின் கானைன் அண்ட் கானைன் சைட்டோஸ்கைன் அப்புறம் சைட்டோஸ்கின் கானைன் அடினைன் யூராசில் அண்ட் தைமின் அடினைன் இதான் வந்துட்டு சப்போஸ் இது வந்துட்டு என்னவா இருந்துச்சுன்னா டெம்ப்ளேட் ஸ்டாண்டாக இருந்துச்சுன்னா mRNA வந்து இப்படி இருக்க போகுது ஓகேவா எஸ் ஃபயர் ஓகே அது ரொம்ப முக்கியம்டாக்கன்னா அவன் எந்த ஸ்டாண்ட் வேணாலும் கொடுக்கலாம் ஓகே எந்த ஸ்டாண்ட் வேணாலும் கண்ட மேனே கொடுத்துட்டு இதுக்கு நீ பாயிண்ட் பண்ணி கொடு அப்படின்னு கேட்கலாம் ஓகேங்களா அப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும் நீங்கள் அவன் என்ன நம்பர் இது பண்ணலாம் நீங்கள் சூப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம் ஓகே எஸ் இப்போ இந்த கொஸ்டின் பார்த்து முடிச்சோமா அடுத்த கொஸ்டினா இந்த கொஸ்டின் பார்த்து முடிச்சோம் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் பார்த்துருந்தோம் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம் யா ஜெனட்டிக் கோட் கொஞ்சம் படிச்சானும்டா அட்லீஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டனாக கொஞ்சம் ரெண்டு இருக்குது அதை படிச்சானு ஓகேவா சார் ஸோ இட் பி ஆப்ஷன் சி ஆடாக்கண்ணா யூஏசிஜியூ ஆமாம் ஆப்ஷன் சி மாதிரி தான் தெரியுது ஆப்ஷன் சியாக இருக்கும் ஸோ இதுக்கு என்ன வரப்போகுது வாட் வில் பி த ஆன்சர் ஃபார் திஸ் தெரியலையா பார்த்துலாமா இது படித்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படித்து வச்சோம் ஜெனட்டிக் கோட் என்ன ஆளுக்குமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட் தான் இப்போது ஏயூஜி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏயூஜி இது ஆட் பண்ண போது மெத்தியோனைன் வச்சு அடிக்க முடியுமா வச்சு அடிக்க முடியாது ஏன்னா 3 விஷயத்தில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்கான் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கான் ஓகேவா அப்போ யூயூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெனைலானைன் யூயூ வந்து ஃபெனைலானைன் அதை வச்சு அடிக்க முடியுமா இல்லை அதுவும் அடிச்சு அடிக்க முடியும் 3 கொடுத்துருக்கோம் ஜிஜிஜி என்ன வரப்போகுது கிளைசின் ஜிஜிஜி எதை வரப்போகுது கிளைசின் வரப்போகுது அப்போ ஜிஜிஜி வந்துட்டு கிளைசின் வரப்போகுது வச்சு அடிக்க முடியுமா எஸ் ஆப்ஷன் ஏ ஓகே அப்புறம் யூசி என்ன வரப்போகுது செனைன் சிசிசி வந்துட்டு ப்ரோலைன் ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஓகே கூகுளில் போய் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஆனால் இது இருக்குது நீங்கள் 1-2 படித்து வச்சுக்கோங்க ஓகேவா நல்லா பார்த்து வச்சுங்க இந்த செனைனு மெத்தியோனைனு ஃபேலைனு கிளைசினு ப்ரோலைனு அப்புறம் ஸ்டாப் கோடானு அப்புறம் வேலைனு ஓகேவா இந்த அந்த 6 விஷயம் ஒரு நிமிஷம் ஒன்ஸ் படிச்சு வச்சுங்க இதுதான் மாற்றி கேட்க போகிறோம் ஓகே ஸோ இந்த 6 நிமிஷம் ஒன்று பார்த்து வச்சுங்க இதுக்கு நம்ம ஷார்ட் ட்ரிக்கும் போட்டிருந்தோம் ஓகே நம்ம யூடியூப்ல வந்து நம்ம ஷார்ட் ட்ரிக்கும் போட்டிருக்கோம் வந்து சர்ச் பண்ணி பாருங்க ஓகே ஜெனட்டிக் கோட் வந்து எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க நான் மொத்தமாக தான் போட்டிருக்கேன் பட் நீங்கள் மொத்தமாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது அவ்வளோ ஞாபகம் வச்சுக்க முடியுமா அப்படின்னு தெரியாது பட் இருந்தாலும் நீங்கள் மொத்தமாக படித்தாலும் நல்லது தான் அவ்வளோ கொஸ்டின் வரும் ஒரு கொஸ்டின் தான் வரும் ஜெனட்டிக் கோட்னு கேட்குறேன்னா ஒரு கொஸ்டின் தான் கேட்பான் பட் அதுக்கு நீங்கள் மொத்தமாக படிக்கணுமான்றது உங்கள் கையில் தான் இருந்துட்டு இருக்கு பட் பேசிக்காக இருந்தாலும் என்னவா இருக்க போகுது அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் படித்தா தான் மார்க் இருக்க போகுது ஓகேவா நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம் ஆனால் நல்லா பார்த்துக்க மாட்டாங்கண்ணா ஆனால் 4 கோட் நல்லா டெஃபினட்டாக படித்தாலும் 4 கோட் உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சாலும் அந்த 4 கோட் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏயூஜி இதை மறந்தவே கூடாது இது நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் படிச்சேன் ஏயூஜி என்னவா இருக்க போகுது மெத்தியோனைனை கோட் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்ட் கோடானாவும் இருக்குது எப்படி இருக்குது ஸ்டார்ட் கோடானாவும் இருக்குது இந்த 4 கோடு நல்லா ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறமா யுஏஏ அடுத்த யுஏஜி அப்புறம் இந்த ஏஜியை திருப்பி போட்டணும் யூஜிஏ இது 3மே என்ன பண்ணுதுன்னா ஸ்டாப் கோடானா இருக்குது இது எந்த ஒரு அமினோ ஆசிடையும் கோட் பண்ணாது இது 3 எப்படி இருக்குது ஸ்டாப் கோடானா இருக்குது ஸோ இந்த 4 கோடை நீங்கள் கண்டிப்பாக படிச்சாகணும் ஓகேவா இந்த 4 கோடான நீங்கள் கண்டிப்பாக படிச்சாகணும் ஏயூஜி ஆகஸ்ட் மாதம் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் என்ன சொல்லியிருந்தேன் நமக்கு எப்போ இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது ஆகஸ்ட் மாதம் தான் இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது ஸோ ஆகஸ்ட் மாதத்துலேருந்து நம்ம தனியாக ஒரு புது கவர்மெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கு முன்னாடி நம்மளை யார் ஆட்சி பண்ணியிருந்தா பிரிட்டிஷ் தான் ஆட்சி பண்ணியிருந்தா ஸோ ஆகஸ்ட் 15 வந்ததுக்கப்புறமா தான் நமக்கு என்ன பண்ணோம் நம்ம புது கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு பார்த்தோம்ல ஸோ ஆகஸ்ட் ஸ்டார்ட் கோடை நான் மெத்தியோன் என்ன கோட் பண்ணுது அப்புறம் யுஏஏ அப்புறம் யுஏஜி அப்புறம் இந்த யுஏஜியை திருப்பி போட்டுருங்க யூஜிஏ இது எல்லாமே என்ன பண்ணுது நம்ம ஸ்டாப் கோடை பண்ணிட்டு இருக்கோம் என்ன மாற்றி வச்சுக்கோ இந்த 4 கோடை மட்டும் நல்லா தரவா படிச்சு வச்சோம் ஓகே அது ரொம்ப முக்கியம் ஓகே அடுத்து இந்த ஃபைனல் ப்ரூஃப் ஆஃப் டிஎன்ஏ as a genetic material டிஎன்ஏ ஒரு ஜெனடிக் மெட்டீரியல் அப்படின்ற ஃபைனல் ப்ரூஃப் வந்து எந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து வந்தது டிஎன்ஏ as a genetic material அப்படின்ற சொன்னவர் எந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேசிஸ் சொல்லியிருப்பாரு டிஎன்ஏ ஜெனடிக் மெட்டீரியல் தான்டா 100% ஷுவரா அப்படின்னு சொன்னது எந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேசிஸ் சொல்லியிருக்காரு டிஎன்ஏ as a genetic material அப்படின்றது yes DNA ஒரு 100% ஜெனடிக் மெட்டீரியல் அப்படி எது சொல்லியிருப்பாருன்னா ஏர்ஷியன் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் என்னது
ஏர்ஷியன் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இந்த பாக்டீரியா ஃபேஜை வச்சு சொல்லியிருப்பாரியா, பாக்டீரியா மேலே வந்துட்டு போய் உட்காந்துட்டு இருக்கும், பாக்டீரியா மேலே வந்து போய் உட்காந்துட்டு இருக்கும், phosphorus 32 sulfur 35 அதை வச்சு சொல்லியிருப்பார் இல்லையா ஏர்ஷியன் சேஸ். கிரிஃப்த் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எலியை வச்சு சொல்றது, எலியை வச்சு சொன்னது அவர் என்ன சொல்லியிருப்பாரு, மவுஸ் வச்சு சொல்லியிருப்பார் இல்லையா, அவர் வந்து டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபிள் தான் சொல்லியிருப்பாரு. இவர் என்ன சொல்லியிருப்பாரு, ஏதோ ஒரு விஷயம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்குன்னு தான் சொல்லியிருப்பாரு, ஆனால் இது டிஎன்ஏன்னு சொல்லியிருக்க மாட்டேன், டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபிள் தான் சொல்லியிருப்பாரு. ஓகேவா, ஆனால் ஏர்ஷியன் சேஸ் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, நமக்கு டிஎன்ஏ தான் ஜெனடிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா, சூப்பரா சூப்பரா. அக்ஷயா, ஷாமதி, கோகுலப்பிரியா கலக்கிறீங்க, ஸ்ரீகுட்டி, ரித்தி கலக்கிறீங்க. ஓகே, யா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆர், டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் எப்படிப்பட்ட ஃப்ராக்மெண்ட்ஸ், வாட் ஆர் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ்? பேசிக்கலி டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் யாரா இருப்பான், டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆர் what is yes Daksha? DNA fragments are generally DNA fragments are generally negatively charged. DNA எப்பவுமே ஒரு negatively charged தான், DNA நாலே நெகட்டிவ் தான், DNA is a negatively charged. Okay, DNA fragments is always be negatively charged. Okay, so option A will be the right answer. Super Akshay, Akila, Shamadi, Gokulapriya, Raman, Srikutti, கவி, ரித்தி கலக்கிறீங்க. ஓகேவா, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ நெகட்டிவ்லி சார்ஜ் ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி, which of the following RNA should be the most abundant in animal cells? அனிமல் செல்ஸ்ல மோஸ்ட் அபண்டண்டா இருக்கக்கூடிய RNA என்னது, அனிமல் செல்ஸ்ல சூப்பரா சேதுலட்சுமி இது சொல்லுங்க பாப்போம். அனிமல் செல்ஸ்ல மோஸ்ட் அபண்டண்டா இருக்கக்கூடிய RNA, அனிமல் செல்ஸ்ல மோஸ்ட் அபண்டண்டா இருக்கக்கூடிய RNA அனிமல் செல்ஸ்னு கொடுத்துட்டான், என்ன கொடுத்துட்டான், அனிமல் செல்ஸ்னு கொடுத்துட்டான். அனிமல் செல்ஸ்ல மோஸ்ட் அபண்டண்டா இருக்கக்கூடிய RNA ரைபோசோமல் RNA, ரைபோசோமல் ஸ்ட்ரக்சரல் RNA, ரைபோசோமல் ஸ்ட்ரக்சரல் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ ரைபோசோமல் ஸ்ட்ரக்சரல் RNA ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். ரைபோசோமல் RNA, ரைபோசோமல் ஆப்ஷன் டி டாக்கான ரைபோசோமல் RNA தான் மோஸ்ட் அபண்டன்ட் அப்படின்னு சொல்லிருப்போம். 80% ஆஃப் டோட்டல் RNA ஆஃப் த செல் எத்தனை பர்சன்டேஜ் கண்டெய்னர் இருக்கும் பார்த்துருப்போம். அனிமல் செல்ஸ்ல 80% ஆஃப் டோட்டல் RNA நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 80% ஆஃப் டோட்டல் RNAல வந்துட்டு என்ன இருக்க போகுது, இந்த rRNA-வா தான் இருக்க போகுது. எங்க அனிமல் செல்ஸ்ல வந்துட்டு 80% ஆஃப் RNAல இந்த rRNA தான் 80% கண்டெய்னர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் டி தான் வரப்போகுது. ஆப்ஷன் டி rRNA, மோஸ்ட் அபண்டன்ட் வந்துட்டு rRNA, ரைபோசோமல் RNA அப்படின்னு சொல்லுவோம். The association of H1 histone protein with nucleosome indicates H1 protein இப்போ பார்த்தோம் தெரியுமா, சைடில் அப்படி ஒட்டிட்டு இருக்கு இல்லையா, அந்த H1 histone protein வந்துட்டு என்ன இண்டிகேட் பண்ணுது, வாட் டஸ் இட் இண்டிகேட், என்ன தர இண்டிகேட் பண்ணுது, வாட் டட் இட் இண்டிகேட், என்ன இண்டிகேட் பண்ணுது, what does this indicate? இல்ல ரெப்ளிகேஷன் நடக்குது, இல்ல ரெப்ளிகேஷன் நடந்துட்டு இருக்கு, பேக்கேஜிங் நடந்துட்டு இருக்கு. நியூக்ளியோசோம்ஸ் நம்ம எதுக்கு சொல்றோம், இந்த டயகிராம், இந்த டயகிராம் என்ன ரெஃபர் பண்ணுது, இந்த டயகிராம் என்ன ரெஃபர் பண்ணுதுன்னா நியூக்ளியோசோம்ஸ் ரெஃபர் பண்ணுது. நியூக்ளியோசோம்ஸ் என்னது, பேக்கேஜிங் ஆஃப் DNA, என்னது பேக்கேஜிங் தான் கேட்குறாங்க, பேக்கேஜிங் ஆஃப் டிஎன்ஏவை தான் இந்த டயகிராம் வந்து ரெஃபர் பண்ணுது. ஓகேவா, எப்படி நியூக்ளியஸ்க்குள்ள, எப்படி நியூக்ளியஸ் அப்படின்றதுக்குள்ள வந்துட்டு நியூக்ளியஸ் இதான் எதுன்னு வச்சுக்கோங்க, நியூக்ளியஸ் வச்சுக்கோங்க. இந்த நியூக்ளியஸ் அப்படின்னா ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் வச்சுக்கோங்க. இந்த ஹிஸ்டோன் ப்ரோட்டீனுக்குள்ள இந்த நியூக்ளியஸான டிஎன்ஏ வந்துட்டு இவ்வளோ பெருசாக இருக்க டிஎன்ஏ வந்துட்டு எப்படி இதாவது இந்த மாதிரி சுற்றி இதாகிட்டு இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். இதான் நம்ம பேக்கேஜிங் அப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதே கான்செப்டில் கேட்கும்போது இங்கே என்ன நடந்துட்டு இருக்கான், என்ன நடந்துட்டு இருக்கு, DNA is condensed into a chromatin fiber. DNA எப்படியாவது condensed into a chromatin fiber. Option B will be the right answer ஆக போகுது. ஓகேவா, ஆப்ஷன் பி ராக்கன்னா ஆப்ஷன் பி. ஓகே, ஆப்ஷன் பி will be the right answer. பாசிட்டிவ்லி சார்ஜ் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் என்ன பண்ணுது, பி, ஏன்னா கண்டென்ஸ் ஆகுது, இந்த மாதிரி சுற்றி கண்டென்ஸ் ஆகுது, கண்டென்ஸ் ஆகிட்டு குரோமாட்டின் யூக்ரோமாட்டின் ஹெட்டிரோக்ரோமாட்டின் ஃபார்ம் வந்து படுத்துருப்போம் இல்லையா. ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர் ஸ்ரீகுட்டி, ஷாமதி, அக்ஷயா, கோகுலப்பிரியா கலக்கிட்டீங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். தேர் ஆர் 999 பேஸ் பேர், 999 பேஸ் பேர் தட் RNA கோட்ஸ் ஃபார் அ ப்ரோட்டீன் 333. இந்த ராம் ஆஸ் எ ரெட் கேப் அப்படின்னு படிச்சிருப்பீங்க, ராம் ஆஸ் எ கேப், ராம் ஆஸ் எ ரெட் கேப் அப்படின்னு படிச்சிருப்போம், அதே கான்செப்ட்ல இருந்து கேட்குறாங்க. அந்த பேசிஸ்ல வந்துட்டு 901 901 டெலிட் பண்ணிட்டாங்களாம். சச் லென்த் ஆஃப் RNA பிகம்ஸ் 998.
அப்போ லென்த் ஆஃப் ஆர்என்ஏ எவ்வளோ ஆயிடுச்சா 1 டிலேட் ஆனால் 998 ஆயிடுச்சா how many codons will be altered எத்தனை கோடான்ஸ் வந்து மாற்றி அமைஞ்சிருக்கலாம் எத்தனை கோடான்ஸ் வந்துட்டு மாற்றி அமைந்திருக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க எத்தனை கோடான்ஸ் இது நிறைய வாட்டி நம்ம பார்த்தது தான் எத்தனை கோடான்ஸ் வந்து மாற்றி அமைந்திருக்கலாம் Yeah, 33 333 போகாது 33 தான் ஓகே ஆப்ஷன் பி 98 கோடான்ஸ் இருக்குதுல ஆப்ஷன் பி 33 கோடான்ஸ் ஆல்டர்னேட்டா ஃபார்ம் ஆயிருக்கும் ஆப்ஷன் பி will be the right answer ஓகேவா 33 கோடான்ஸ் தான் ஃபார்ம் சூப்பர் இருக்கணும் ஓகேவா எஸ் ஆப்ஷன் பி இருக்கணும் ஆப்ஷன் பி will be the right answer யா நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்துறோமா இதுக்கு 33 தான் அதாவது 33 இருக்கணும் மறந்துட்டேன் 33 ஒரு நிமிஷம் இருங்க ஃபோன் வர அங்க வந்தா ஓகே சார் ஒரு ஃபோன் சின்ன ஒரு ஃபோன் ஹேங் ஆயிடுச்சு சார் கேன் யூ ப்ளீஸ் என்னது ஒன்றுமே இல்லைடா கண்ணா இப்போ என்ன ஒன்றுமே இல்லை இது ரொம்ப ஈஸிடா இங்கே பாருங்கள் இப்போது எத்தனை பேஸ் பேர் இருக்குன்றாங்க 999 பேஸ் பேர் இருக்குன்னாங்க ஓகே இந்த 999 பேஸ் பேரில் எந்த பேஸ் பேர் டெலிட் ஆயிடுச்சான் 901 அப்படின்னு இருக்கிற டெலிட் வந்து பேஸ் ஆயிடுச்சான் எந்த இது பேஸ் ஆயிடுச்சான் 901 இது டெலிட் ஆயிடுச்சுன்றாங்க 901 டெலிட் ஆகல அப்படின்னு சொல்லு அதாவது 901 ஃபர்ஸ்ட் பேஸ் பேர் வந்து டெலிட் ஆயிடுச்சு ஓகேவா 901 ஃபர்ஸ்ட் பேஸ் பேர் வந்து என்ன ஆயிடுச்சு டெலிட் ஆயிடுச்சு அப்படின்றாங்க அப்போ இது மட்டும் தான் டெலிட் ஆயிருக்கு 901 மட்டும் தான் டெலிட் ஆயிருக்கு இதுக்கு முன்னாடி எத்தனை பேஸ் பேர் பிரச்சனை இருக்கு 900 பேஸ் பேர் வந்து பிரச்சனை இருக்கு ஓகேவா 900 பேஸ் வரைக்கும் கரெக்டாக வந்தது 901 வந்ததுக்கப்புறம் அதாவது 899 900 901 901 என்னாச்சு டெலிட் ஆயிடுச்சு இப்படி தான் சொல்லியிருக்காங்க அப்போ எத்தனை வரைக்கும் பிரச்சனை இருக்கு 900 பேஸ் பேர் வந்து பிரச்சனை இருக்கு அப்போ 900 பேஸ் பேர் வந்துட்டு இருக்கு அது மொத்தமாக எத்தனை இருக்கு 999 999 வந்துட்டு 900 பேஸ் மாதிரி இருந்துருக்கு 901 பேஸ்ல டெலிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம மைனஸ் பண்ணி பார்த்தா எத்தனை வரப்போகுது 99 வரப்போகுது 99 வரப்போச்சுன்னா எல்லா கோடானுமே எப்படி பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும் ட்ரிபிள் கோடான் ஓகேவா எல்லா அமினோ ஆசிடுமே எப்படி கோட் பண்ண முடியும் 3 கோட் பண்ணி தான் பண்ண முடியும் AUG UAG அப்படி நம்ம தெரியல எல்லாமே இந்த ட்ரிபிள் கோடான பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது ஸோ 99 டிவைடட் பை 3 33 ஸோ 33 அமினோ ஆசிட் புரிஞ்சுதா கிளியரா புரிஞ்சுதா இதெல்லாம் 3 போட முடியாது 3 பேஸ் பேர் அமினோ ஆசிட் 3 பேஸ் பேர் தானே இது கோட் பண்ணுது கிளியரா கண்ணா ஏதாவது டவுட் இருக்கா அதில் ரொம்ப ஈஸி எப்படி கேட்டாலும் அதான் போட்டுருக்கணும் எஸ் கிளியர் 901 டெலிட் ஆகுதுன்னா முன்னாடி 900 வரைக்கும் இருந்துட்டு இருக்கு அந்த 900லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் மொத்தமாக இருக்கிறத நம்ம மைனஸ் பண்ணிட்டு அந்த பேஸ் பேரோட டிவைட் பண்ணுறோம் ஓகேவா மொத்தமாக இருக்க 900 99 போச்சு 99 வரப்போகுது அது நம்ம 3 அடிக்கும்போது 333 வரப்போகுது ஓகேவா எஸ் கிளியர் அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம் யா During DNA replication, 𝑬𝒂𝒐𝒓𝒆 fragments used to elongate. 𝑬𝒂𝒐𝒓𝒆 fragment எதை elongate பண்றது யூஸ் பண்ணுது? During DNA replication, 𝑬𝒂𝒐𝒓𝒆 fragments used to elongate. Yeah, the lagging stand away from the replication fork. Option C. Okay, super. Option C will be the right answer. Option C, the lagging stand away from the replication fork. Option C is the right answer. Super. Gokulapuri Akshaya, another Anandi, no, bring up no clear. Okay, yeah, okay. PRE, Shamadi, Srikuti, collecting. It's going to be option C, the lagging stand away from the replication fork is the right answer. Okay, option C will be the right answer. Super. Okay, option C is the right answer. Option C will be the right answer. Yeah. Next question பார்த்துலாம் அடுத்த क्वेश्चन வருதுனா spliceosomes are not found in a cells of எதுல வந்து ஃபவுண்ட் பண்ண முடியாது spliceosomes வந்து எந்த செல்ஸ்ல ஃபவுண்ட் ஆக முடியாது spliceosomes are not found in a cells of spliceosome எங்கடா ஃபவுண்ட் ஆக முடியாது
ஸ்ப்ளைசோசோம்ஸ்னா என்னது இந்த ரிமூவல் ஆஃப் இன்ட்ரான்ஸுக்கு யூஸ் பண்ணப்படுறது ஸ்ப்ளைசிங் அப்படின்னு படிச்சிட்டு போல அந்த ரிமூவல் ஆஃப் இன்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணுறது இந்த இன்ட்ரான்ஸ் எல்லாம் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும் பார்த்துருந்தோம் யூகேரியாட்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் ஸோ ஸ்ப்ளைசோசோம்ஸ் வந்து யூகேரியாட்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு ஆனால் ப்ரோகேரியாட்ஸ் அதில் தேவை கிடையாது ப்ரோகேரியாட்ஸ்க்கு அது தேவை கிடையாது அப்போ இங்கே எது ப்ரோகேரியட்டாக இருக்கு பாக்டீரியா இஸ் ப்ரோகேரியட் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா சூப்பரா தமிழரசி ஆன்சி ஆனந்தி ஸ்ரீகுட்டி ஷாமதி கோகுலப்பிரியா அக்ஷயா பியாரி கலக்கிறீங்க ஸோ போய் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் புரிஞ்சுதா இந்த ரிமூவல் ஆஃப் இன்ட்ரான்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஸ்ப்ளைசோசோம்ஸை பேஸ் பண்ணி நடந்துட்டு இருக்கு ஸ்ப்ளைசிங் டெக்னிக் வேறு ஸ்ப்ளைசோசோம்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணப்படுது அப்படின்னா இன்ட்ரான்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் ஓகேங்களா ஸோ அந்த பேஸ் கான்செப்ட் அது யூகேரியாட்ஸில் பார்க்க முடியும் ஆனால் ப்ரோகேரியாட்ஸில் பார்க்க முடியாது ப்ரோகேரியாட்ஸ் ஆப்ஷன் சி பாக்டீரியாவாக இருந்துட்டு ஓகேவா சூப்பரா சேதுலட்சுமி மணி கலக்கிறீங்க ஓகே ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம் which of the following is required as a inducer for the expression of lac-operon inducer என்னது inducer lac-operon inducer என்னவா இருக்கு ரொம்ப ஈஸி lac-operon inducer என்னது which is the lac-operon inducer lac-operon inducer lactose கவலைதான் lactose அப்புறம் எதுக்கு அவன் lac-operon பேர் வச்சிருக்கான் இல்லையா ஸோ lac-operon இது lactose இருந்துருக்கு ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா ஓகே ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா சரிடா ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஓகே சூப்பர் ஆன்சி அகிலா கோகுலப்பிரியா ஷாமதி ஸ்ரீகுட்டி கவி தமிழரசி கலக்கிட்டீங்க ஓகேங்களா சூப்பர் ஆப்ஷன் சி வில் பி தி ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம் அடுத்த கொஸ்டின் என்ன இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா which of the following is not required for any technique of DNA fingerprinting available present தேவை கிடையாதுன்றாங்க நாட் ரிக்வயர்ட் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்க்கு நாட் ரிக்வயர்ட் எனக்கு இது வேணான்றேன் அப்படின்றல அதாவது இவனுக்கு தேவை கிடையாது டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்க்கு இவன் தேவை கிடையாது எது தேவை கிடையாதுங்க எது தேவை கிடையாது அதே தான் ஓகே we don't require a zinc finger analysis ஆப்ஷன் பி zinc finger analysis வந்து தேவை கிடையாது அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா zinc finger analysis தேவை கிடையாது அப்படின்னு சொல்றோம் ஓகேவா ஃபுல் சிலபஸ் மார்க் டெஸ்ட் ஒரு மார்க் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணா போதுமாடா ஃபுல் சிலபஸ்ல ஒரு மார்க் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணா போதுமா நம்ம நடத்துவோம் கவலைப்படுங்க ஸோ ஆப்ஷன் சி வில் பி ரைட் ஆன்சர் இருக்குன்னா சூப்பர் ஹாய் நந்தினி சேதுலட்சுமி அக்ஷயா ஆனந்தி நந்தினி மணி பியாரி ஷாமத் கோகுலப்பிரியா ஓகே மணி சேதுலட்சுமி ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் அடுத்த கேள்வி which one of the following is a start codon நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த மூணு கோடான் இந்த 4 கோடானா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த 4 கோடான் ரொம்ப பேஸ் இது ஸ்டார்ட் கோடான் ப்ளஸ் மெத்தியோனைன் இது மூணுமே ஸ்டாப் கோடான் இது மூணுமே என்னவா இருக்கு ஸ்டாப் கோடானா இருந்துட்டு இருக்கு ஸோ இது தெரிஞ்சு வச்சவங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர் ஓகே அக்ஷயா அகிலா கோகுலப்பிரியா ஷாமதி பார்கவ் ஆன்சி நந்தினி ஸ்ரீகுட்டி கவி தமிழரசி கலக்கிட்டீங்க ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர் எஸ் ஹைடா ஓகேங்களா ஹை A complex of ribosome attached to a single strand of RNA is known as a complex of ribosome attached to a single strand of RNA. Complex of ribosome நிறைய ரைபோசோம் தான் முன்னாடியே பார்த்துருந்தோம் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் ரைபோசோம் நிறைய ரைபோசோம் தான் பார்த்துருந்தோம் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் ரைபோசோம் நிறைய ரைபோசோம் யா அப்படி சொல்லுங்க காம்ப்ளெக்ஸ் ஆஃப் ரைபோசோம் என்ன சொல்றோம் நிறைய ரைபோசோம் வந்து அட்டாச் ஆயிருக்கு அதான் கேட்குறேன் நிறைய ரைபோசோம் அட்டாச் ஆயிருக்குல்ல அதான் என்ன கேட்குறேன் நிறைய ரைபோசோம் என்ன சொல்லுவோம் மெனி ரைபோசோம் இஸ் கால்ட் அஸ் அ பாலிசோம் தமிழரசி ஸ்ரீகுட்டி பார்கவ் ஷாமதி அகிலா பியாரி கலக்கிட்டீங்க ஓகே அக்ஷயா சூப்பரா ஸோ ஆப்ஷன் ஏ பாலிசோம்ஸ் நிறைய சோம்ஸ் ஓகே நிறைய ரைபோசோம்ஸ் ஓகே மெனி ரைபோசோம்ஸ் நம்ம பாலிசோம்ஸ் அப்படின்னு சொல்லிருக்கோம் ஸோ காம்ப்ளெக்ஸ் ஆஃப் ரைபோசோம்னா நிறைய ரைபோசோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆப்ஷன் ஏ பாலிசோம்ஸ் இஸ் கரெக்ட் ஆன்சர் அடுத்த கேள்வி there are 3 genes A, B, C percentage of crossing over between A and B is 20% and C and D is 28% and A and C is 8%. What is the sequence of gene of a chromosome? எது அந்த ஆர்டர் பேஸ் பண்ணி சொல்லுங்க A B யா இதுக்கு சொல்லுங்கடா இதுக்கு சொல்லுங்க ஒரு நிமிஷம்
சாரி ஓகே என்ன 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 எஸ் ஆப்ஷன் ஏ பிஏசி ஆப்ஷன் ஏ பி என்னடா எக்ஸ்பிளைன் பண்ணாமா சரி என்ன கொடுத்துருக்கான் ஜீன் பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்கான் ஏபிசி அப்படின்னு 3 இருக்கான் ஏபிசியில் வந்துட்டு ஏக்கும் பிக்கும் நடுவில் வந்துட்டு இருக்கான் 20% இருக்கான் பிக்கும் சிக்கும் நடுவில் வந்துட்டு 28% இருக்கான் அண்ட் ஏக்கும் சிக்கும் நடுவில் 8% இருக்கான் ஓகேவா ஸோ இந்த பேசிக் கான்செப்ட் எப்படியும் புரியுமா உங்களுக்கு என்னது இதெல்லாம் எதில் பேஸ் பண்ணி சொல்லியிருக்கான் ஜீன் மேப்பு தான் ஓகேவா என்னது ஜீன் மேப்பை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கான் இல்லையா ஜீன் மேப்பை பேஸ் பண்ணி சொல்லியிருக்கான் ஓகே அப்போது ஃபஸ்ட் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு பிக்கும் சிக்கும் ஓகேவா எப்படி இருக்க போகுது ஏபிசின்னு ஆர்டர் இல்லை போலக்கன்னா ஜீன் மேப்னு என்ன சொல்லிருக்கோம் லீனியர் டயக்ராம் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம் அப்படி பார்ப்போம் இல்லையா இப்போ இதில் வந்துட்டு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா இங்கே ஏ பிரசன்ட் இருக்குது இங்கே பி பிரசன்ட் இருக்குது இங்கே சி பிரசன்ட் இருக்குது அப்படின்னு இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த ஏக்கும் பிக்கும் இவ்வளோ பர்சன்டேஜ் தூரம் இருக்குது 20% பிக்கும் சிக்கும் இவ்வளோ பர்சன்டேஜ் தூரம் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க ஓகே அதில் தான் லீனியர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க எங்கெல்லாம் பிரசன்ட் இருக்குன்னு பண்ணுங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே பாருங்களேன் இப்போ நமக்கு மோஸ்ட் காமனாக பிஏ ஃபஸ்ட்டு வச்சு பார்ப்போம் பிஏ வச்சு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஆன்சர் ஃபஸ்ட்டு வைக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் ஏக்கும் பிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஏக்கும் பிக்கும் 20% இருக்குன்றாங்க ஆனால் பிக்கும் சிக்கும் எவ்வளோ இருக்குன்றாங்க 28% இருக்குன்றாங்க ஏக்கும் பிக்கும் 20% கேப்பு பிக்கும் சிக்கும் 28%. ஆனால் இங்கே பாருங்கள் ஏக்கும் சிக்கும் வந்து 8%. இப்படி வருமா வராது. அப்போ இது தப்பு, ஏபிசின்னு வராது. புரியுதா என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏபிசின்னு வச்சுப்போம். ஏபிசின்னு வைக்கும்போது இவன் என்ன டைப் சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏக்கும் பிக்கும் நடுவில் எத்தனை பர்சன்டேஜ் கேப் இருக்கான்? 20% கேப் இருக்கான். பிக்கும் சிக்கும் 28% கேப் இருக்கான். ஆனால் ஏக்கும் சிக்கும் வந்து 8% தான் இருக்கும். அது எப்படி இருக்கும்? 20 + 20 வந்து 48 வந்தால் தானே கரெக்டாக ஆகும். 48 வரல. அப்போ ஏபிசி ஆர்டர் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும்? பிஏ ஃபஸ்ட் வச்சு போட்டாகணும். இப்போ பிஏசி இப்படி போட்டு பாருங்க. இப்போது ஏக்கும் பிக்கும் 20% கேப் இருக்குது. ஏக்கும் சிக்கும் எத்தனை பர்சன்டேஜ் கேப் இருக்குது? 8% கேப் இருக்குது. அதே 20 + 8 ஏதோ கேப் இருக்குது 28%. அப்போ இதை வச்சு போட்டலாம். பிஏசி இஸ் ரைட் ஆன்சர். புரிஞ்சுதா? ஜீன் மேப் இஸ் அ லீனியர் டயக்ராம் அப்படின்றது. ஜீன் மேப் இஸ் அ லீனியர் டயக்ராம் அப்படின்றது. புரியலையா? வெயிட் பண்ணு. புரியலையா? ஒரே நிமிஷம் இருங்க. ஆல்ஃப்ரெட் வந்துட்டு இந்த டிஹெச் மார்கனோட ஸ்டூடெண்ட் ஆல்ஃப்ரெட் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, புரிஞ்சுதாடா? யாருக்காவது புரியாமல் இருக்கா? இல்லை இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணாமா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? புரியாமல் இருக்கா? இங்கே இருக்கிறது யாருக்காவது புரியாமல் இருக்கா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம்ல? எஸ், அண்டர்ஸ்டுட். அது ஜீன் மேப் எப்படி லீனியராக டயக்ராம் பண்ணுறது அப்படின்றது. ஓகே, யா, அண்டர்ஸ்டுட் ஆச்சு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். யா, which one of the following is not applicable to RNA? எது வந்து RNA-க்கு applicable கிடையாதுன்றான். which one of the following is not applicable to RNA? RNA-க்கு applicable இல்லை, RNA-க்கு applicable கிடையாது. which is not applicable to RNA? which is not applicable to RNA? அது applicable தான். எஸ் டா, தமிழரசி, அகிலா, அக்ஷயா, சூப்பர். என்னது? சார்கிராஃப் ரூல். வாட்சன் அண்ட் கிரிக்லாம் விடுங்க. சார்கிராஃப் ரூல். வாட் திஸ் த சார்கிராஃப் ரூல் சேஸ்? பியூரின் ஆல்வேஸ் பியூரைன் வித் பிரமிடின். பியூரின் பிரமிடோட தான் பைண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் இது ஆர்என்ஏ இஸ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட். ஆர்என்ஏ சிங்கிள் ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுனால அதுக்கு பைண்டிங் கிடையாது இல்லையா? அதுக்கு என்னது? பைண்டிங் பேஸ் பண்ணி வராது. ஸோ சார்கிராஃப் ரூல் வந்துட்டு நமக்கு எது வராது? RNA-க்கு வராது. ஸோ ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, எஸ், ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, எஸ் சார் புரியலை. என்ன எஸ் சார்? உங்களுக்கு இது நெட்வொர்க் கரெக்டுங்களா? சரி, ஓகேடா. ஸோ அகிலா சூப்பர்மா, தமிழரசி சூப்பர். ஓகே, ஸோ சார்கிராஃப் ரூல் பியூரின் அடினைன் கைமின் அப்படின்னு சொல்லிட்டு இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது வந்துட்டு என்ன ஆகாது? இந்த RNA-க்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? டபுள் ஹெலிக்ஸ் மாடல் மட்டுமா வாட்சன் கிரிக் சொல்லியிருக்காரு? டபுள் ஹெலிக்ஸ் மாடல் மட்டுமா வாட்சன் கிரிக் சொல்லியிருக்காரு? எடுத்து படிச்சு பாருங்க. டபுள் ஹெலிக்ஸ் மாடல் மட்டுமா வாட்சன் கிரிக் சொல்லியிருக்காரு? வாட்சன் கிரிக் நிறைய RNA பேஸ்ன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் சார்கிராஃப் ரூல் அப்படின்றது ஒரு ரூல் தான் இருக்கு.
பியூரின் பிரமிட் தான் பேசாது. அங்கே வாட்சன் அண்ட் கிரிக் தான் சொல்லியிருக்காங்க. வாட்சன் அண்ட் கிரிக் 2 பேர் சயின்டிஸ்ட். அவங்க WLக்கு மாடல்ஸ் அவங்க ஃபேமஸாக இருக்கு. இப்போ தோனியை பற்றி நீங்கள் பேசுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோனி வந்துட்டு ஒரு ஃபினிஷராக இருப்பார், தோனி ஒரு கேப்டனாக இருக்கார் அப்படின்னு. தோனி ஃபினிஷர் கேப்டன் மட்டுமா இருந்துட்டார், தோனி விக்கெட் கீப்பராக இருந்திருந்தாரு, செகண்ட் ஓப்பனராக இருந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் பேட்ஸ்மேன் இருக்கார்ல, ஸோ அதெல்லாம் சொல்லியிருக்காரு. பட் சார்கிராஃப் ரூல் அப்படின்றது இதை மட்டும் தான் பேசிட்டு இருக்கு. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். இதுவும் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். The C origin of DNA which double stranded 17% base were shown by cytoskin. 17% வந்துட்டு cytoskin இருக்கான். 17% வந்து cytoskin இருக்கு. What is the percentage of other 3 base pair? மிச்ச 3 base pair ஓட percentage என்ன அப்படின்றாங்க. இல்லடா, டபுள் ரிங் ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. வச்சு ட்ரிபிள் ரிங்லையும் வரலாம்டா குணசேகரன். சரி வாங்க உடனே சொன்னேன். நான் ஒரு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உடனே போனது. ஐபிஎல் பற்றி பேசக்கூடாது போல இருக்குங்கிட்ட. என்ன வரப்போகுது? இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. இது எப்படின்னு தெரியுமா? இது இருக்கா, இது இருக்கா, டவுட் இருக்கா? இது ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஏன்னா சைட்டோஸ்கின் ஆல்வேஸ் பேர் வித் கானைன், அடினைன் ஆல்வேஸ் பேர் வித் தைமின். அப்போ சைட்டோஸ்கின்ல 17% இருந்துச்சா, கானைன்லையும் 17% இருக்கணும். அதே மாதிரி அடினைன்ல என்ன பர்சன்டேஜ் இருக்கோ அதுதான் தைமின்ல இருக்கணும். அடினைன்லையும் 33% இங்கே இருக்கு கொடுத்துருக்கான். ஆப்ஷன் வச்சு அடிக்க முடியுது. 33 இங்கேயும் 33 கொடுத்துருக்கான். ஓகேவா? அதனால தான். ஓகேவா? எஸ், இது ரொம்ப தெரிஞ்ச விஷயம். ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். த மூவ்மெண்ட் ஆஃப் ஜீன் ஃப்ரம் ஒன் லிங்கேஜ் டு அனதர். மூவ்மெண்ட் ஆஃப் ஜீன், ஒரு ஜீன் வந்துட்டு ஒரு லிங்கேஜ்ல இருந்து இன்னொரு ஜீனுக்கு போதும். அதை நம்ம என்ன சொல்றோம்? மூவ்மெண்ட் ஆஃப் ஜீன் ஃப்ரம் ஒன் லிங்கேஜ் டு அனதர். நான் ஒரு லொகேஷன்ல இருந்து இன்னொரு லொகேஷனுக்கு போறேன். நான் என்ன பண்ண போறேன்? இதை வந்து நான் லொகேட் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்? ஐ எம் கோயிங் டு டிரான்ஸ்லொகேட். ஓகேவா? டிரான்ஸ்லொகேஷன். கிராசிங் ஓவர் வராதே, டிரான்ஸ்லொகேஷன். ஒரு லொகேஷன்ல இருந்து நான் இன்னொரு லொகேஷன் போறேன் அப்படின்னா என்னது? டிரான்ஸ்லொகேஷனா வரப்போகுது. டிரான்ஸ்லொகேஷன். அவன் என்ன கேட்டிருக்கான்? மூவ்மெண்ட் ஆஃப் ஜீன் அப்படி தான் கேட்டிருக்கான். ஃப்ரம் ஒரு லிங்கேஜ் குரூப்லேருந்து கொடுத்துட்டான். என்ன கொடுத்துட்டான்? லிங்கேஜ் குரூப்னு கொடுத்துட்டான். அப்போ கிராசிங் ஓவர் பேஸ் பண்ணி வராது. லிங்கேஜ் குரூப் கிராசிங் ஓவர் செக்ரிகேட் ஆனாதான் கிராசிங் நடக்க முடியும். லிங்கேஜ் குரூப்ல வந்து நடக்காது. ஸோ டிரான்ஸ்லொகேட் ஆகுது. ஒரு குரூப்ல இருந்து போகிறது டிரான்ஸ்லொகேஷன். ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகேவா? எஸ் சேதுலட்சுமி, பார்கவ், நந்தினி, ஆன்சி, அக்ஷயா, ஸ்ரீகுட்டி, ஷாமதி, மணி கலக்கிட்டீங்க. ஸோ ஆப்ஷன் பி டிரான்ஸ்லொகேஷன் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, gene regulation governing lactose operon E. coli that involves the lac-I gene product is lac-I gene product. இந்த ஒன் டைம் லைவ்ல பார்த்தோம் சார் இந்த கொஸ்டின். ஆமா, அந்த ஒன் டைம் லைவ்ல பார்த்தோம். நல்லா பார்த்துங்கடா. நெகட்டிவ்லி இன்டியூசபிள் ப்ரோட்டீன் பிகாஸ் repressor protein prevents transcription. It is a நெகட்டிவ் ப்ரோட்டீன். எப்படி இது ஃபீட்பேக் இனிபிஷன் மெக்கானிசம் வரும்? பீட்டா கேல்டியோஸ் பேஸ் பண்ணி ஹைஜீன் ப்ராடக்ட் தானே கேட்டிருக்கான். ஸோ அதை வச்சுட்டு இட் இஸ் நெகட்டிவ்ல இன்டியூசபிள் பிகாஸ் repressor protein prevents transcription. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். கவர்ன் பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்துரும் இல்லையா? ஆப்ஷன் ஏடா கண்ணா, ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏடா கண்ணா, ஆப்ஷன் ஏ. எஸ். ஓகே, ரெப்ரஸர் ப்ரோட்டீனை பேஸ் பண்ணி அவன் கேட்டிருக்கான். ஓகே, ரெகுலேஷன் பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்குறோம்? இன்டியூசபிள் ப்ரோட்டீன்ஸ் நெகட்டிவ் தான். ஓகேவா? இட்ஸ் எ நெகட்டிவ். டோட்டல் பயோடெக் கொஷினா சார்? இது பயோடெக்கே இல்லைம்மா, அழுதுருவேன். இது மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். இன்னைக்கு நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம ஃபுல்லாக தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபுல் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம 5th சாப்டர் மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது என்ன சாப்டர் தெரியாமல் இருக்காதீங்க. லாக் ஓப்ரானோட அண்டர் கண்ட்ரோல் தானே கேட்குறான். லாக் ஓப்ரான் இஸ் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் நெகட்டிவ் ரெகுலேஷன். எது கீழே இருக்கு? லாக் ஓப்ரான்றது நெகட்டிவ் ரெகுலேஷன் கீழே தான் இருந்திருக்கு. அதான் கேட்கல. ஜீன் ரெகுலேஷன் கவர்னிங் லாக்டோஸ். லாக் ஓப்ரான் தான் கேட்டிருக்கான். ஈக்குவலே லாக்-1 ஜீன், லாக்-I ஜீன் வந்து எதை பேஸ் பண்ணிருக்குன்னா நெகட்டிவ் ரெகுலேஷன் பேஸ் பண்ணி தான் இருந்துட்டு இருக்கு. அதை என்ன பண்ணிட்டு ப்ரிவென்ட் ஜீனை ப்ரிவென்ட் பண்ணிட்டு இருக்கு. என்னது? இந்த லாக்டோஸ் தான் போய் என்ன பண்ணிக்கும்? ஓப்ரான் இதில் போய் ஒட்டிக்கும். ஓகே, அதில் போய் ஒட்டிக்கிறனால தான் என்ன நடக்க மாட்டேங்குது? இன்டியூசர் ஆப்சென்ட்டாக இருக்குது. இன்டியூசர் ஆப்சென்ட்டாக இருக்கிறதுனால என்ன நடக்க மாட்டேங்குது? டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்க மாட்டேங்குது. இந்த டயக்ராமில் படிச்சிருப்பீங்களே, அதே தான், ஒன்றுமே கிடையாது. ஓகே, அதே தான், ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? ஓகே, satellite DNA is important because why the satellite DNA is important? Satellite DNA வந்து நம்ம DNA fingerprinting யூஸ் பண்ண போகிறோம். எதனால் நம்ம DNA fingerprinting நம்ம satellite DNA ரொம்ப யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி, நோ ப்ராப்ளம். சரி, நோ ப்ராப்ளம்.
ஓகே வாட் இஸ் சேட்டலைட் டிஎன்ஏ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேட்டலைட் டிஎன்ஏ எஸ் அக்ஷயா அகிலா பிரேக் அப்போ சார் 10 மணி ஆச்சா எனக்கு பசிக்குது நான் விடலாம் மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்டர்னஸ் முடிச்சா பிரேக் போடலாம் ஓகேவா ஸோ ஆப்ஷன் ஏ ஏன்னா சேட்டலைட் டிஎன்ஏ என்ன பார்க்கணுமா ஹை டிகிரி ஆஃப் பாலிமார்பிசம் பேசிக் ரொம்ப பேசிக் தான் ஹை டிகிரி ஒரு பாப்புலேஷன் நம்ம ஹை டிகிரி ஆஃப் பாலிமார்பிசமோ ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவலே நம்ம என்னது சேம் டிகிரி ஆஃப் பாலிமார்பிசம் ஒரு ஹை பாப்புலேஷன்ல வந்துட்டு ஹை டிகிரி ஆஃப் பாலிமார்பிசமோ ஒரு இண்டிவிஜுவல்ல சேம் டிகிரி ஆஃப் பாலிமார்பிசம் பார்க்க முடியும் ஓகேங்களா இட்ஸ் கோயிங் டு பீ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் சூப்பர் அக்ஷயா அகிலா ஸ்ரீகுட்டி ஷாமதி நந்தினி தமிழரசி ஆன்சி கலக்கிட்டீங்க ஓகேங்களா so option A will be the right answer okay option A will be the right answer okay next question பார்த்தலாம் select the correct option first RNA எப்படி synthesize ஆகும் template standard base பண்ணி RNA synthesis எப்படி நடக்கும் அது இல்லாம reading of DNA strand template strand எப்படி நம்ம ரீட் பண்ணுவோம் எந்த டேஷ்ல எந்த டேஷ் ஹாய் 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 எந்த டேஷ்ல எந்த டேஷ் எந்த பிரைமண்ட்ல எந்த பிரைமண்ட் எந்த பிரைமண்ட்ல எந்த பிரைமண்ட் எஸ் 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 இது எல்லாருக்கும் தெரியுதா என்னடா நீங்க நல்லா பாருங்கடா ஒரு டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் எப்பவுமே 3' to 5' தான் இருக்க போகுது ஸோ இதை வச்சு அடிக்கலாம் இல்லையா 5' to 3 ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ சூப்பர் கோகுல் பியாரி கலக்கிட்டீங்க ஆப்ஷன் ஏ கண்ணா பார்கவ் நந்தினி ஓகே ஆப்ஷன் ஏ கண்ணா ஆப்ஷன் ஏ ஓகேவா எப்படி படிப்போம் டிஎன்ஏ எப்படி சிந்தேஸ் ஆகுது 5' to 3' தான் சிந்தேஸ் ஆகுது டிஎன்ஏ சிங்கிள் ஸ்டாண்ட் தானே 5' to 3' தானே அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் மட்டும் தானே இருக்கு அதுக்கு ஆப்போசிட்டா இது வரப்போ 3' to 5' பேஸ் பண்ணி தான் ஓகே டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் தானே காப்பி பண்ணிட்டு இருக்கு ஷாமதி கலக்கிட்டீங்க ஓகேவா ரீஜனல் ஓகே ரீஜனல் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் என்னடா அது சார் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வில் பி ரைட் ஆன்சர் ஓகே அடுத்த क्वेश्चन பார்த்தலாம் palindromic sequence நம்ம இதுல கொடுக்கக்கூடிய palindromic sequence பேஸ் பண்ணி கட் பண்ணுவோம் அப்படி படிச்சிருப்போம் இல்லையா NCERT-ல கொடுக்கக்கூடிய palindromic sequence NCERT-ல ஈக்குவலை கான்செப்ட்ல கொடுத்திருப்பானே என்னது யா NCERT ஈக்குவலை கான்செப்ட்ல கொடுத்திருப்பான்ற மறுபடியும் சொல்றேன் NCERT ஈக்குவலை கான்செப்ட்ல கொடுத்திருப்பான் யா மலையாளம் நான் சொல்லுவோம் இல்லையா எஸ் ஆப்ஷன் ஏ ஓகே ஆப்ஷன் ஏ சூப்பர் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் எஸ் வி ஆல் நோ ஆப்ஷன் ஏ டக்கனா ஆப்ஷன் ஏ NCERT பேஸ் பண்ணி கொடுத்துறான் டிரான்ஸ்ஃபார்மேஷன் வாஸ் டிஸ்கவர்டு பை உருமாற்றம் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படி டிரான்ஸ்ஃபார்மேஷன் யார் டிஸ்கவர் பண்ணிப்பா அம்மா அப்பா பிகாஸ் நம்ம NCERT பேஸ் பண்ணி அந்த டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல்ஸ்ல இப்படி தான் கால்குலேட் ஆகும் பி வராது பிகாஸ் நம்ம NCERT டயக்ராம் எடுத்து பாருங்க உங்களுக்கு கிளியர் ஆயிரும் சிசி ஒய் நாட் பி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜிடின்னு வந்திருக்கு இங்கே ஜிடி எங்கே வருது எப்படி நீங்கள் போடுவீங்க ஏன் பி வரும் போடுறீங்க எப்படா வராதுடா புரியுதா வராது சார் டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் சார் டிரான்ஸ்ஃபார்மேஷன் யார் சொல்லியிருப்பா நம்ம கிரிஃப்ட் தான் ஓகேவா ஃபெடரிக் கிரிஃப்ட் வந்து நம்ம எலியில் வச்சு சொல்லியிருப்பார் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஓகே சூப்பர் ஓகே ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் நம்ம டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல்ஸ் நீங்கள் எடுத்து டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் வந்துருக்கு நம்ம palindromic சீக்வன்ஸ் நீங்கள் எடுத்து பாருங்கடா இப்படி கட் பண்ணுற பேஸில் போட்டிருப்பான் பாருங்க நம்ம இதுலேயே இது 5' into 5' தானடா இது எப்படி வரும் நம்ம டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் DNA ஸ்டாண்ட் தான் கேட்டிருக்கோம் டெம்ப்ளேட் DNA ஸ்டாண்ட் என்னைக்குமே 3' into 5' தான் டெம்ப்ளேட் DNA ஸ்டாண்ட் கேட்டிருக்கோம் டைரக்ஷன் ஆஃப் ரீடிங் ஆஃப் டெம்ப்ளேட் DNA ஸ்டாண்ட் டெம்ப்ளேட் DNA ஸ்டாண்ட் நம்ம எப்படி ரீட் பண்ணுவோம்னா அப்படின்னா 5' to 3' to 5' தான் ரீட் பண்ணிட்டு இருப்போம் ஓகேவா ஸோ ஆப்ஷன் ஏ தான் வரும் ஆப்ஷன் ஏ 5' to 3' 3' to 5' தான் கரெக்டான ஆன்சர் வரப்போகுது எதுக்குடா குழம்புறீங்க நீங்களும் குழப்பறதோட என்னையும் குழப்பி விட்டுறீங்க எந்த கொஸ்டினும் தெரியாம ஓகே இதானே சொல்லிருக்கோம் காமன்லி யூஸ்ட் வெக்டர்ஸ் ஆஃப் அ ஹியூமன் ஜீனோம் சீக்வென்சிங் ஆர் இல்லை இது வேற ஏதாவது பார்த்தோமா இது பார்த்துட்டு தான் நினைக்கிறேன் எஸ் இது பார்த்துட்டு முன்னாடி பார்த்தோம் ஓகே சரி விடுங்க விச் ஒன் இஸ் ராங்லி மேட்ச்டு எது ராங்லி மேட்ச் இருக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது டிஎன்ஏ இருந்து டிஆர்என்ஏ போறதா டிரான்ஸ்கிரிப்ஷனு
டிஎன்ஏலேருந்து டிஆர்என்ஏ போகிறதா டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம் இல்லை. இன்னும் சொல்லணும் பார்த்தீங்கன்னா எம்ஆர்என்ஏ, அது இன்னும் டெஃபினட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்என்ஆர்என்ஏ போகிறது தான், அதான் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் அ ராங் ஆன்சர். ஓகேவா, டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு தெரியல, ஆப்ஷன் ஏ இஸ் அ ராங் ஆன்சராக பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா, ஆப்ஷன் ஏ எஸ் எம்ஆர்என்ஏன்னு சொல்லலாம், இல்லை ஹெச்என்ஆர்என்ஏ சொல்லிருக்கோம். ஓகேவா, சூப்பரா. ஸ்ரீகுட்டி, ஷாமத், ராமன், நந்தினி, ஆன்சி, அகிலா, பியாரி, அக்ஷயா, பார்கவ் கலைக்கிறீங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். இதுக்கு சொல்லுங்க பார்ப்போம். commonly used vector for human genome sequencing. Commonly used vector for human genome sequencing. Human genome sequence பண்றது commonly use பண்ற vector என்ன vector? Common genome sequencing. Human genome sequence. Common genome sequencing. யூஸ் பண்ணக்கூடிய vector என்ன கேட்டரா? என்ன vector? நல்லா பாருங்க, ரெண்டு vector தான் இருக்கு. என்னது? Yeah. Bacterial artificial chromosome and yeast artificial chromosome. Option B. Bacterial artificial chromosome and yeast artificial chromosome. Option B will be the right answer. Okay. Option B. Option B. Bacterial artificial chromosome, yeast artificial chromosome. Option B. Yes, the Ansi, Bhargav, Raman, Pyari, Srikuti, Tamilarasi, Nandini, Akila, Shamath. Kalakkiringa. Bhargav super rakana. So going to be option B is the right answer. Option B will be the right answer. Okay. Sir, full form. Bacterial artificial chromosome. Bacterial artificial chromosome and அது வந்துட்டு yeast artificial chromosome. Option B. Yeah. Super. MPS Gokul super. அடுத்த क्वेश्चन பாருங்க. Purines found both DNA and RNA. DNA லியும் RNA லியும் இவனுக்கு கூட purines. பேசிக்கா purinesனா என்ன? என்ன எல்லாம் purine? எதுலடா purine? எதுடா purine? Purine என்னது? purine என்னது? பயோமாலிகுல்ஸ்ல படிச்சிருப்பீங்களே. purine. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா என்ன ட்ரிக் சொல்லி கொடுத்திருந்தேன். நீங்க ஸ்கூல்ல இருந்து பிரிஞ்சு வரும்போது, நீங்க ஸ்கூல்ல இருந்து பிரிஞ்சு வரீங்க, பிரமிடை ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்லியிருந்தேன். ஸ்கூல்ல இருந்து பிரிஞ்சு வரும்போது உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? டிசி கொடுப்பாங்க. தைமின், சைட்டோஸ்கின் பிரமிடில் வரும். அப்போ இதில் என்ன வரப்போகுது? அடினைன் அண்ட் குவானைன். ஸோ என்ன அடினைன் அண்ட் குவானைன் இருக்கு? ஆப்ஷன் பி. ஓகேவா? அப்படி கஷ்டமாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி தான். இதுவே உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதுக்காக தான் சொல்லுங்கள். ஸ்கூல்லேருந்து நீங்கள் பிரிஞ்சு வரும்போது உங்களுக்கு டிசி கொடுப்பாங்க. டிசினாலே தைமின், சைட்டோஸ்கின் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ பியூர் என்ன இருக்கும்? அடினைன் குவானைன் இருக்க போகுது. ஸோ ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர். சூப்பர். ராமன், ஆன்சி, கோகுல், ஷாமத், ஸ்ரீகுட்டி, பியாரி, நந்தினி, அகிலா, அக்ஷயா, கோகுல், பார்கவ், தமிழரசி கலக்கிறீங்க. ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர். யா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். இப்போ நல்லா பாருங்க. Under which of the following condition there will be a no change in reading a frame following the mRNA? இதுல எதை நான் delete பண்ணனா no change will be ஏதாச்சும் இந்த நாலு ஆப்ஷன் ஏதாவது நடந்துச்சுன்னா there will be no change in reading the frame. No change in reading the frame. என்ன நடந்துச்சுன்னா சொல்லுங்க பாப்போம். என்ன நடந்துச்சுன்னா there will be no change in reading the frame. ரொம்ப ஈஸி இது. என்னடா கண்ணா ஒன்றுமே இல்லை. இப்போது வெயிட் பண்ணு சார். இதெல்லாம் என்ன சார் ரொம்ப குழம்புது சார்? குழம்பெல்லாம் வேணாம். நம்ம புக்லேயே ஒன்று கொடுத்துருப்போம். ராம் ஆஸ் ரெட் கேப். ஓகே, ராம் ஆஸ் ரெட் கேப் புக்லேயே கொடுத்துருக்கானா? இதில் எது டெலிட் ஆனால் என்ன சேஞ்சஸ் நடந்தா இது ரீட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். நிறைய விஷயம் பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜெனட்டிக் கோட் என்ன சொல்லியிருந்தோம்? 3 கோடான். ஜெனட்டிக் கோட் 3 கோடான் சொல்லியிருந்தோம். இப்போது அந்த 3 கோடான் இது 3 டெலிட் ஆச்சுன்னு வச்சுப்போம். ராம் ஆஸ் கேப், ராம் ஆஸ் கேப். இது நம்ம என்சிஆர்டியில் கொடுக்கக்கூடிய எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ என்ன ஆகணும்? 1 3 ஆட் ஆகணும். என்ன ஆகணும்? 1 இங்கே இப்படி இருந்துச்சுன்னா ஏதாவது 3 ஆட் ஆயிடுச்சுன்னா ரெட் கேப்னு வரலாம். இல்லை ஏதாவது 3 டெலிட் ஆகணும். அப்படி தானே? ஏதாவது 3 ஆட் ஆகணும், ஏதாவது 3 டெலிட் ஆகணும். உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்துச்சு இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள்.
ஓகே ஏதாவது 3 ஆட் ஆகணும் ஏதாவது 3 டெலிட் ஆகணும் இப்படி வைஸ் வர்ஸாக கொடுக்கவே மாட்டான் 2 ஆப்ஷன் வரைக்கும் கொடுக்க மாட்டான் ஓகேவா நல்லா பாருங்க இங்கே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இன்சர்ஷன் ஆஃப் ஜி 5th பொசிஷனில் ஒன்றே ஒன்று தான் ஆட் ஆயிருக்கு அப்போ இது வராது டெலிஷன் ஆஃப் ஜி ஒன்றே ஒன்று தான் டெலிட் ஆயிருக்கு அப்போ இது வராது ஆப்ஷன் சி பாருங்க இன்சர்ஷன் ஆஃப் ஏ அண்ட் ஜி 2 தான் ஆட் ஆயிருக்கு அப்போ இதுவும் வராது ஆனால் 4வது பாருங்க டெலிஷன் ஆஃப் ஜிஜியூ 7th 8th 9th 3 பொசிஷனில் டெலிட் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் டெலிஷன் ஆர் இன்சர்ஷன் ஓகேவா 3மே நடந்தாலும் ஓகேவா ராம் ஆஸ் அ ரெட் கேப்ல ராம் ஆஸ் அ கேப் படிக்க முடியும் ரெட் டெலிட்டாலும் படிக்க முடியும் as ராம் ஆஸ் அ கேப் ஓகே அந்த பேஸ் இப்போ இந்த மாதிரி கொடுத்தா ராம் ஆஸ் அ ரெட் கேப்னு ஆட் ஆனால் கூட படிக்க முடியும் அப்படின்றது அப்போ ஒன்று என்ன ஆகணும் 3 இன்செக்ட் ஆகணும் இல்லை 3 டெலிட் ஆகணும் ஓகே அதை வச்சு ஞாபகம் வச்சோம் இந்த போஸ்டா இதெல்லாம் ஒன்றுமே புரியல அதை ஜிஜின்னு கொடுத்துருக்காங்க சார் அதெல்லாம் கலந்துக்கணும் அதை எடுத்துக்க கூட சில எடுத்துக்கணும் சில விட்டுருணும் அப்படின்னு தான் இருக்கணும் ஓகேவா ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஓகே எஸ் okay A என்ன B என்ன C என்ன Ram as a red cap Ram as a cap அப்படி வந்துச்சுன்னா changes how the changes will occur if the 3 deletion has 3 codon amino acid 3 codon either it have to be inserted ஆகணும் இல்லனா ஆகணும் delete ஆகணும் so alter in 3 codon அதாவது ஆப்ஷன்ல 3 codon ஒரு தான் alter ஆயிருக்கு so அதனால தான் alter in 3 codon அந்த alter in 3 codonனால தான் நடந்துட்டு இருக்கு A replication B transcription C translation and D protein so option B is the right answer option B replication translation protein okay clear option B will be the right answer super Nandini Tamilarazi regional Bhargav Shamath Akshaya Sri Kuti Jit okay so it's going to be option B will be the right answer option B is going to be the right answer okay va yes one that's last question what is the role of RNA polymerase 3 in the process of transcription in eukaryotes what is the role of RNA polymerase 3 in the process of transcription in eukaryotes what is the role of RNA polymerase 3 in the transcription process in eukaryotes RNA polymerase 3 sorry yeah option A it transcribes tRNA 5s RNA and a single standard snRNA single standard snRNA okay va so option A will be the right answer okay option A dakana S Nandini Shamath Bhargav இதெல்லாம் தெரிஞ்ச RNA polymerase 3 ஓட ஃபங்க்ஷன் 1 ஓட ஃபங்க்ஷன் என்ன 2 ஓட ஃபங்க்ஷன் 3 ஓட ஃபங்க்ஷன் தெரிஞ்சு வச்சோம் ஓகேங்களா சோ ஒருனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் RNA polymerase 1 2 3 ஓட பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸ் என்னன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சோம் ஒருனுக்கும் பேஸ் பண்ணி யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா கண்ணா and ஓகேவா நம்ம அடுத்து எவல்யூஷன் பார்த்துடலாம் ஒரு 5 ரவுண்ட் போடுங்க பாப்போம் இது நம்ம பிரேக் போயிட்டு வந்து அதாவது டின்னர் பிரேக்ன்ற பாருங்க பிரேக்ஃபாஸ்ட் போய் சாப்பிட்டு வந்து பார்க்கலாம் ஒரு 5 ரவுண்ட் போடுங்க கண்ணா come on yes evolution பாருங்க yeah 5 ரவுண்ட் போடுங்க அப்படியே செஷன் லைக் பண்ணாம யாரா பாத்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க இன்னும் சாப்பிடாம என் கூட சாப்பிடாம பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு போய் சாப்பிட்டு வந்துருங்க ஓகேங்களா நானும் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் ஓகே நானும் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் நீங்களும் போய் சாப்பிட்டு வந்துடுங்க ஓகேவா when was started sir live now going when was started sir break was started see live was started by 7 ra 7 o'clock we started the live da okay va 7 o'clock we started the live okay இன்னைக்கு சண்டேனால 7 o'clock ஸ்டார்ட் பண்ணோம் ஓகேவா so we'll meet up as 11 மீட் அப் பண்ணலாமா so நமக்கு 11 க்கு மீட் அப் பண்ணலாம் ஓகே so we'll resume by 11 yes இன்னும் எத்தனை சாப்டர் இருக்கு எவல்யூஷன் அப்புறம் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ் microbes in human welfare biotechnology and applications biotechnology principles and process 5 ஆச்சு அதுக்கப்புறம் என்னது ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன்ஸ் ஈகோசிஸ்டம் பயோடைவர்சிட்டி 8 சாப்டர் இருக்கு அந்த 8 சாப்டர் வந்து நம்ம பிரேக் முடிச்சு வந்து போய் பார்த்துடலாம் ஓகேவா நம்ம அந்த மிச்சம் இருக்க 8 சாப்டரை நம்ம பிரேக் முடிச்சு நம்ம குயிக்கா பார்த்து 1 மணிக்குள்ள நம்ம செஷன் முடிச்சிடலாம் கவலைப்படாதீங்க ஓகே யா ஓகேடா கண்ணா எஸ் போய் சாப்பிட்டு வாங்க ஓகேவா எஸ்
எஸ்டா இனிமேல் டெய்லி லைவ் இருக்குடா. நம்ம நீட் எக்ஸாம் வருது, டெய்லி இந்த மாதிரி லைவ் இருக்கும். டெய்லி மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் நம்ம லைவ் எடுத்துகிட்டே தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ நீ சண்டே ஒரு ட்ரையல் ரன் தான் நடத்திட்டு இருக்க போகிறோம். ஸோ நாளையிலேருந்து உங்களுக்கு லைவ் இருந்துதான் இருக்கும். ஓகே, அதுவும் இல்லாமல் ஏப்ரல் 1லேருந்து இன்னும் விகரஸாக லைவ் இருக்கும். ஓகே, ஏப்ரல் 1 ஃபஸ்ட் வீக்லேருந்து ஏப்ரல் 1 ஃபஸ்ட் வீக் கூட இல்லை, ஃப்ரம் ஏப்ரல் 1லேருந்து நமக்கு நல்ல லைவ் வந்து போயிட்டுருக்கும். ஸோ பார்க்கலாம். ஓகேவா? நோடா, வி ஹவ் கம்ப்ளீட்டட் எல்லா சாப்டர் தான் நான் பார்த்துட்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கேன். வி ஹவ் கம்ப்ளீட்டட் த ரீப்ரொடக்ஷன், பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே ஓகே ஓகே, ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் வில் மீட் அப். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சது மீட் அப் பண்ணலன்னா சீக்கிரம் வந்து நம்ம டக்குன்னு முடிச்சிடணும். ஓகே, நான் அடுத்தது நம்ம டக்குன்னு முடிச்சிடணும், குயிக்காக முடிச்சிடணும். சீக்கிரம் வந்துருங்க.
Yeah, have you been back? Have you all been back? Shall we class and finish it? Start பண்ணி முடிச்சிடலாமா? ஹாய் வந்தாச்சு. ஓகே, ஓகே. எவல்யூஷன் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? எவல்யூஷன். பட் பார்க்கறது முன்னாடி ஒரு நிமிஷம். எத்தனை மினிட் இருக்கு? 1 மினிட் இருக்கா? Yeah. So the first question in evolution, hello, welcome back. நீங்களா ஆல்வேஸ் இயரா? நல்ல விஷயம். சாப்பிட்டாச்சா? எல்லாம் சாப்பிட்டு வந்தாச்சா? எல்லாம் சாப்பிட்டீங்களா? ஓகே, எல்லாம் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எவல்யூஷன் பார்த்தலாம்டா. நம்ம எனக்கு 8 சாப்டர் இருக்கு, நம்ம குயிக்காக முடிச்சிடணும். ஓகே, 2 மணி நேரத்தில் நம்ம 8 சாப்டர் முடிக்கிறோம். அதான் பேஸ் கான்செப்ட். ஓகேவா? இன்றைக்கி நம்ம கான்செப்ட் 2 மணி நேரத்தில் 8 சாப்டர் முடிக்கிறோம் அப்படின்னு தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட், சிமிலாரிட்டி ஆஃப் போன் ஸ்ட்ரக்சர் இன் த 4 limbs ஆஃப் மெனி வெர்டிபிரேஸ் இன் எக்ஸாம்பிள் ஆஃப் சிமிலாரிட்டி ஆஃப் போன் ஸ்ட்ரக்சர் இன் 4 limbs ஆஃப் மெனி வெர்டிபிரே இஸ் an example of. வணக்கம் மெனு. ஹாய். நீங்கள் ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன் இல்லையா? சரி, உங்கள் டிலீட் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம்டா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் அப்படியாடா? சரி, நல்ல விஷயம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஹோமோலஜி. ஆப்ஷன் ஏ ஹோமோலஜி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ ஹோமோலஜி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர். குட் மார்னிங். ரஹ்மான், சைஃபுர் ரஹ்மான், குட் மார்னிங். ஹான்சி, சைஃபுர், முகமது, ஷமீத், நந்தினி, ஜித் கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ ஹோமோலஜி. ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தலாம். அமாங் த ஃபாலோயிங் சீட்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள் ஆஃப் டைவர்ஜென்ட் எவல்யூஷன் செலக்ட் த இன்கரெக்ட் ஆப்ஷன். இதில் வந்துட்டு இன்கரெக்டான ஆப்ஷன் எது அப்படின்றாங்க. செலக்ட் த இன்கரெக்ட் ஆப்ஷன். Can you guys hear sir? ஏண்டா நான் சொல்கிறது கேட்க மாட்டீங்க தானே? ஆடிபிள் தானே? நான் சொல்கிறது கேட்குது தானே? யா. Yes, இதுக்கான ஆப்ஷன் ஐ ஆஃப் த ஆக்டோபஸ், மேட் அண்ட் மேன். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? நான் ஆடிபிள் சார். ஓகேடா. ஹாய் பாலாஜி. ஹைடா கண்ணா. ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, சூப்பரா. மைனு, ஜித், சைஃபுர் ரஹ்மான், முகமது, நந்தினி கலக்கிறீங்கடா கண்ணா. அண்ட் சி சூப்பரா. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின், அக்கார்டிங் டு யூகோ டிவேரிஸ் கொடுத்த மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன் இஸ் சொல்லிட்டேன், பட் ஃபுல்லாக சொல்லலை. யூகோ டிவேரிஸ் சொன்ன எவல்யூஷன்ஸ் என்ன இருக்குது? யூகோ டிவேரிஸ். எஸ் யூகோ டிவேரிஸ்னாலே நம்ம தலைவன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உப்பு கரிகிறது, சால்டேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகே, ஸோ சால்டேஷன் சொன்னது யார் இருக்காரு? மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன் பேஸ் பண்ணி சால்டேஷன் சொன்னது நம்ம யூகோ டிவேரிஸ். ஆப்ஷன் பி இஸ் ரைட். சூப்பர். அஜித், பாலாஜி, ஷாமத், அஷத், நந்தினி, கீர்த்தனா, சைஃபுர், ஹான்சி, மைனு கலக்கிறீங்களா? சூப்பர். எஸ், சால்டேஷன். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெப்ரசன்ட் த ஆர்டர் ஆஃப் ஆஸ்? குதிரையோட ஆர்டர் என்ன? ஆர்டர் ஆஃப் ஆஸ். குதிரையோட ஆர்டர் என்னடா? நிறைய வாட்டி படிச்சிருந்தோம். குதிரையோட ஆர்டர் என்ன? ஆர்டர் ஆஃப் ஆஸ். ஆய் பெருசோ டாக்டேல ஈக்குவிட் என்ன? இதுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு ஒரு மாதிரியா கேட்குது. ஒரு நிமிஷம்டா, கரெக்டாக தானே இருக்கு. யா, ஓகே. என்னடா அது? பெருசோ டாக்டைல். ஆப்ஷன் ஏ பெருசோ டாக்டைல். ஆப்ஷன் ஏடா கண்ணா? ஆப்ஷன் ஏ பெருசோ டாக்டைல். ஆர்டர் ஆஃப் ஆஸ் என்ன வந்துருக்கு? பெருசோ டாக்டைல். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர். மனு, முகமது. ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்ட்ரக்சர் இஸ் ஹோமோலாகஸ் டு த விங் ஆஃப் பேர்ட்? Homologous to the wings of bird. Yes, the answer. Homologous to the wings of bird. Wings of bird of homologous. எதுக்கு? எதோட ஒப்புறாங்க? ஹாய் கார்த்திக் ராஜா.
எதோட ஒப்புறாங்க அதே தான் அக்ஷயா எதோட ஒப்புறாங்க flipper of whale option D flipper of whale okay super option D flipper of whale is the right answer okay super flipper of whale அக்ஷயா நந்தினி கீர்த்தனா பாலாஜி ஷாமத் பியாரி கலக்கினி ஆன்சி ஜித் அர்ஷத் Saifur, Muhammad, Manu, super rakana. It's going to be option D, flipper of whale. Option D, flipper of whale is the right answer. Okay, அடுத்து following the two statements regarding the origin of life ல எந்த statement true, எந்த statement false. ரெண்டு statement கொடுத்திருக்காங்க. அந்த ரெண்டு statement true வா, ரெண்டு statement false இல்ல எது ஒரு statement true, எது ஒரு statement false அப்படின்றாங்க. கார்த்திக் ராஜா, கவி, சூப்பர் rakana. இதை சொல்லுங்க பாப்போம். ரெண்டு statement கொடுத்திருக்காங்க. அந்த ரெண்டு statement எந்த statement true, எந்த statement false. பார்த்துலாமா? Okay? என்னது இருக்கு the first the earliest organism that appeared on the earth were non-green and resembles anaerobics ஆமா the first autotrophic organism were the chemoautotrophs that were never released oxygen okay என்ன பொறுத்தா இல்ல ரெண்டுமே கரெக்ட் தான் ஏன் பி தப்பா வல்ஸ் ரெண்டுமே கரெக்ட் தான் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஆட்டோட்ராபிக் ஆர்கானிசம் கீமோ ஆட்டோட்ராப்ஸை பேஸ் பண்ணி அது ஃபர்ஸ்ட் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் அட்மாஸ்பியரே இல்லையே அப்ப எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படி நம்ம படிச்சிருப்போம் சோ ஆப்ஷன் எப்படி பி ஃபால்ஸ் ஆகும் எப்படி பி ஃபால்ஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் இருக்குது நம்ம கீமோ கெமிக்கல் பேஸ் பண்ணி தான் நம்ம மில்லர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருப்பாரு ஞாபகம் இருக்கு அது கெமிக்கல் பேஸ் பண்ணி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிருப்பாரு ஓகே நான் லிவிங் பில்லிங் தான் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்துருப்பாரு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நமக்கு எப்படி வரப்போகுது பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர் ஸோ போத் ஏ அண்ட் பி இஸ் ட்ரூ கார்த்திக் ராஜா சூப்பர் இருக்கணும் ஓகே போத் ஏ அண்ட் பி இஸ் ட்ரூ ஓகே கிளியர் ஃபைன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம் அனலாகஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ரிசல்ட் ஆஃப் அனலாகஸ் ஏதோ ரிசல்ட் சொல்லிருங்க அனலாகஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ரிசல்ட் ஆஃப் வேற கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டீங்களா சரி ஓகே அனலாகஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ரிசல்ட் ஆஃப் ஏதோ ரிசல்ட் அனலாகஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் ரிசல்ட் ஆஃப் அனாலஜி நல்லா புரிஞ்சவங்க இது நம்ம போர்டு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க அதாவது டைவர்ஜென்ட் எவல்யூஷன் ஹோமோலஜி கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் அனாலஜி அப்போ அனலாகஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ரிசல்ட் ஆஃப் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் புரிஞ்சுதா ஆப்ஷன் பி கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் ஓகேங்களா ஆப்ஷன் பி கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா சூப்பர் சைஃபுர் அக்ஷயா அர்ஷத் அப்படியே ஸ்ரீகுட்டி ஷாமத் ஜித் கார்த்திக் ராஜா நந்தினி பாலாஜி கவி கலக்கிட்டீங்க இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி சூப்பர் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா டைவர்ஜென்ட் ஹோமோலாகஸ் கன்வர்ஜென்ட் அனலாகஸ் மறந்துடாதீங்க ஓகே இண்டஸ்ட்ரியல் மெலனைசேஷன் இஸ் an example of இண்டஸ்ட்ரியல் மெலனைசேஷன் இஸ் an example of என்னது இண்டஸ்ட்ரியல் மெலனைசேஷன் இஸ் example of இண்டஸ்ட்ரியல் மெலனைசேஷன் இஸ் an example of என்னது நம்ம அது எலிசபெத் ராணி போட்டு வளர்த்தாங்களே எஸ் இட்ஸ் an example of என்னது நேச்சுரல் செலக்ஷன் white moth dark moth னு படிச்சிருந்தோம் இல்லையா சோ நேச்சுரல் செலக்ஷன் எக்ஸாம்பிள் ஆப்ஷன் ஏ நேச்சுரல் செலக்ஷன் இஸ் ரைட் ஆன்சர் ஓகே சூப்பர் அஜித் பாலாஜி ரீஜனல் அர்ஷத் ஷாமித் நந்தினி ஸ்ரீகுட்டி ஷைமதி சைஃபூர் அக்ஷயா பாலாஜி கவி கலக்கிட்டீங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन which of the following has the smallest brain capacity smallest இருக்குது ஓகேவா smallest brain capacity யாருக்கு which one has the smallest brain capacity யாருக்கு brain capacity ரொம்ப ஸ்மாலா இருக்கு டார்வின் தியரிஸ் பேஸ் பண்ணி சொல்லிருப்போம் டார்வின் தான் நம்ம தலைவர் ஓகேவா யாருக்கு பிரெயின் கெப்பாசிட்டி ரொம்ப ஸ்மாலா இருக்கு ஹோமோ ஹெபிலிஸ் எஸ் அஜித் அக்ஷயா எரக்டஸா இல்ல ஹெபிலிஸ்க்கு தான் ஹோமோ ஹெபிலிஸ் தானே எரக்டஸ்க்கு அரௌண்ட் 600 இருக்கும் ஹெபிலிஸ்க்கு 500 கிட்ட தானே இருக்கும் ஹோமோ ஹெபிலிஸ் ஆப்ஷன் சி ஓகே ஆப்ஷன் சி ஹோமோ ஹெபிலிஸ் எஸ் ஹோமோ ஹெபிலிஸ் டாக்கனா மறந்துடாதீங்க ஹோமோ ஹெபிலிஸ் இஸ் ரைட் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் அடுத்த क्वेश्चन பாப்புலேஷன் will not exist 𝑟𝑑 equilibrium எப்போ வந்து பாப்புலேஷன் எக்ஸிஸ்ட் ஆயிருக்காது 𝑟𝑑 equilibriumல if கண்டிஷனை போட்டு சொல்லிருக்கான் if population will not exist in 𝑟𝑑 equilibrium if the super Rajit if the individual mate selectively option D is right answer okay option D கீர்த்தனா ஷாமத் ஜித் கலக்கிறீங்க okay so the individual mate selectively and the individual selectively mate பண்ணா ஸ்ரீகுட்டி சூப்பர் இருக்கும் it's going to be option D the individual mate selectively தான் கரெக்ட் ஆன்சர் இருக்க போகுது okay option D will be the right answer okay சூப்பர் வைஸ்ரீ கலக்கிறீங்க okay next question four limbs of cat and lizard using for walking la irukku theriyuma adhe edoda idana adhe edor compare pandranga whales used for swimming and four limbs for bat used in flighting is an example idukella edoda examples nu kekranga idella edoda examples nu ketranga edoda examples irukana idella edoda examples divanja base varum enala inna organ varum yes done Nandini super nadukku homologous organ option C is the right answer okay option C homologous organ super Anandini Balaji Surya Akshaya
𝑦𝒑𝒑𝒔, 𝒕𝒐𝒓𝒆, கவி, சைஃபூர் கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி ஹோமோலாகஸ் ஆர்கானிஸ் ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, which one of the following are analogous structure? analogous structure எது கொடுக்க 4 ஆப்ஷன்ல analogous structure எது? வெங்கடேஷ் சூப்பர் ரக்கண்ணா. which one of the following are analogous structure? கொடுத்த 4 ஆப்ஷன்ல எது வந்து analogous structure? யஸ்டாஜித் சூப்பர் சூப்பர். analogous structure எதுன்னு கேட்டிருக்கான். analogous structure அப்படின்றது கேட்டிருக்கான். gills of prawn, lungs of man. analogy, analogy என்னது? convergent evolution. analogy என்னது? origin different-ஆ இருந்தாலும் கூட functions சேமா இருக்கும். functions என்னவா இருக்கும்? சேமா இருக்கும். gills in prawn, prawnல gills மூச்சு விடுறதுக்கு, lungs in man மூச்சு விடுறதுக்கு, functions சேமா இருக்கு. so option B is the right answer. option B is the right answer. okay, option B is the right answer. option B is analogy அப்படினு கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்கான்? analogy ன்னு கேட்டிருக்கான். divergentனா என்னது? origin சேமா இருக்கும், functions different-ஆ இருக்கும். ஓகேவா? ஹோமோலஜி பேஸ் பண்ணி. ஓகே ஓகே கிளியர். அடுத்தது, in population 1000 individuals 360 belong to the genotype �AA capital A and 480 to the capital A small a and remaining 160 to a small a. Based on this data, the frequency of allele A in the population is. Based on this data, the frequency of allele A in the population is. எப்படி போடணும் அந்த ஆர்டிவே சீக்கிரத்தில்? அதே தான் 0.6. சூப்பர் ரக்கண்ணா. ஆப்ஷன் சி 0.6 இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். நந்தினி, 𝑦𝒑𝒑𝒔, சைஃபூர் கலக்கிறீங்க. ஓகே, அந்த ஆர்டிபேக்கு சீக்கிரத்தில் P² கேபிட்டல் என்ன? P² Q² + 2PQ அதை வச்சு போட்டு பார்க்கணும். ஓகேங்களா? எஸ் சூப்பர் சூப்பர். ஷாய்மத் சூப்பர் ரக்கண்ணா. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி 0.6 ரைட் ஆன்சர். ஓகே, 0.6. அக்ஷயா சூப்பர் ரக்கண்ணா. சூப்பர் சூப்பர். அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a gene locus that have a 2 allele A, capital A and small a, if the frequency of a dominant allele capital A is 0.4, then what will be the frequency of homozygous dominant, heterozygous and homozygous recessive individual in the population? What it will be the answer? What it will be the answer? .4 பேஸ்மெண்ட் இருக்கும்போது டபுள் பண்ணி. ஓகே, என்ன ஆன்சர் ஆக்க போகுது? யா இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. எஸ் ஆப்ஷன் சி எஸ் ரஜித். ஓகே, அக்ஷயா சூப்பர்மா. ஓகே, ஆப்ஷன் சி கேபிட்டல் ஏ பேஸ் பண்ணி எவ்வளோ வரப்போகுது? 0.16. இதை கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ பேஸ் பண்ணி எவ்வளோ போகிற போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.48. இதே ஸ்மால் ஏ வந்து 36 வரப்போகுது. ஓகேவா? ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பரா. ஷாமத், கவி, ஸ்ரீகுட்டி, ஜித், பாலாஜி, மனு கலக்கிறீங்க. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி, வேரியேஷன் காஸ்ட் பை மியூட்டேஷன் as proposed by Hugo de Veris. வேரியேஷன் காஸ்ட் பை மியூட்டேஷன்ஸ் பை proposed by Hugo de Veris. எப்படி? how does the variation is caused by Hugo de Veris சொல்ற மாதிரி? வேரியேஷன் that caused by mutation by Hugo de Veris. என்னது யூகோ டி வெரிஸ் எப்படா வேரியேஷன் நடக்கும் சொல்லியிருப்பாரு. எஸ், ரேண்டமாக நடக்கும். இந்த டைரக்ஷன் தான் நடக்கும் சொல்ல முடியாது, டைரக்ஷன்லெஸ் தான் நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. ஸோ இட் வில் பி ரேண்டம் அண்ட் டைரக்ஷன்லெஸ். ரேண்டம் அண்ட் டைரக்ஷன்லெஸ். எஸ் ஜித், சைஃபூர், நந்தினி, 𝑦𝒑𝒑𝒔, கீர்த்தனா, ஷைமத், கவி, பாலாஜி, மனு கலக்கிட்டீங்க. என்னடா டவுட்டு? அக்ஷயா சூப்பரா. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி மனு சூப்பர். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். In a species that weight of newborn into 2 to 5 kg, 97% of the newborn with the average of weight between 3 to 3.0 kg, the survivor of 99% of infant were born in the 2 to 2.5 kg and 4 to 5.0 kg. Which type of selection is placed here? Which type of selection is placed? என்ன type of selection நீங்க பார்க்க முடியுது? இங்கே எந்த வேல்யூ வந்து அதிகமாக இருக்குன்றாங்க? எந்த வேல்யூ வந்து அதிகமாக இருக்கு? எஸ், மீன் வேல்யூ தான் அதிகமாக இருக்குது. அந்த கிராஃபில் மீன் வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோம்? ஸ்டெபிலைசிங் செலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே ஒரு பீக் அதிகமாக இருந்துச்சுன்னா டைரக்ஷன் செலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதே 2 பீக் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? டிஸ்ட்ரப்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுதான் அதிகமாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி ஸ்டெபிலைசிங் எலெக்ஷன் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, பிரெயின் ஆஃப் பேட்மேன் நினச்சிட்டாவா? என்னதுடா பிரெயின் ஆஃப் பேட்மேன் நினச்சிட்டா? Okay, so it's going to be option B is right answer. இங்க இந்த பேட்மேன் சூப்பர்மேன் இருக்கீங்க.
எஸ். அடுத்தது ஹோமோ ஹபிலிஸ், ஹோமோ நியாட்ரன்ஸ், ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ சாப்பியன்ஸ். அவங்களோட பிரெயின் கெப்பாசிட்டியை பேஸ் பண்ணி கேட்குறாங்க. அவங்களாம் பிரெயின் கெப்பாசிட்டியை பேஸ் பண்ணி கேட்குறாங்க. என்னது ஆப்ஷன்? என்ன ஆப்ஷன்? ஹோமோ ஹபிலிஸ் இதில் வரப்போகுது. எஸ் பார்த்துலாமா? ஹோமோ ஹபிலிஸ் வந்துட்டு நியாட்ரல் மேன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஹோமோ எரெக்டஸ்க்கு 900 cc பேஸ் பண்ணிருக்கும். ஹோமோ சாப்பியன்ஸ்க்கு இதுன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ அது போது ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர். மனு, பாலாஜி, வசி, சைஃபூர், நந்தினி, ஷாய்மத் கலக்கிட்டீங்க. ஓகேவா? அக்ஷயா, ஜித் கலக்கிட்டீங்க. ஸோ இது கொண்டு போய் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் கீர்த்தனா. சூப்பராகண்ணா. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். In Australia, marsupials, the placental mammals have evolved to share many similar characteristics. This type of evolution is called as Australia marsupials base பண்ணி many type of characteristics நம்ம பார்க்க முடியுது. This type of evolution நம்ம என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம்? என்னன்னு சொல்லிருக்கோம்? What we call this as? No, we call this as a divergent evolution. Yes, Australian marsupials, the type of evolution referred as a divergent evolution. Option A. ஓகேங்களா? Okay, option A, divergent evolutions start ஆகுது. Okay, option A is the right answer. Option A will be the right answer. Okay, yes டகண்ணா. சூப்பர். A populations of a species invades in a new area. Which of the following conditions could lead to the adaptive radiations? எதெல்லாம் adaptive radiations lead பண்ணும்? What could be the lead to the adaptive radiations? இருங்கடா, நானே அதுதான் வெயிட் பண்ணிருக்கேன். Just give me a minute. Yeah, just a minute. Sir, the question தப்பு. என்ன கொஸ்டினா தப்பு? Before questionா. Australian marsupials and placental mammals have co-evolved from the share of many characters. Adaptive radiations base பண்ணி. Yeah, sarra. Yes. ரெண்டு கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் தான். நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ரெண்டு கன்வர்ஜென்ட் எவல்யூஷன், ரெண்டு கன்வர்ஜென்ட் எவல்யூஷன், ரெண்டு அடாப்டிவ் ரேடியேஷன் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் கொடுக்கும் இல்லையா? ரெண்டு அடாப்டிவ் ரேடியேஷன் நம்ம சேர்க்கும் போது நமக்கு என்ன கிடைக்க போகுது? கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் கிடைக்க போகுது. எஸ், கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் இஸ் ரைட் ஆன்சர். ரெண்டு அடாப்டிவ் ரேடியேஷன்ஸ் பேஸ் பண்ணி படிச்சிருப்போம் இல்லையா? ஐ திங்க் அது டைவர்ஜன் வந்துட்டு நம்ம டார்வின் சொல்கிறதுலாம் வரும்னு நினைக்கிறேன். கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். ஓகே, எஸ், அது டார்வின் சொல்கிறதுலாம் வந்துட்டு இருக்க போகுது. ஓகே, சரி, இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்கள். இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? 19th one. 19th one. A population of a new species invade a new area. Which of the following condition will lead to the adaptive radiation? இதெல்லாம் adaptive radiation area with large number of habitats or very low food supply இல்ல. Area with a single type of vacant habitat வராது. Area of many type of vacant habitat. Area with many habitat occupies a large number of species. இதுக்கு என்ன ஆன்சர் வர போகுதுன்னா ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அடாப்டிவ் ரேடியேஷன் நடக்கும்போது
இப்போ இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிட்டு வந்திருக்காங்க ஓகேவா. அப்போது மெனி இடத்துல இங்கேயும் வேக்கன்ட் ஸ்பீஷஸ் அங்கேயும் வேக்கன்ட் ஸ்பீஷஸ் நடந்துருக்கு. அப்போ மெனி இடத்துல நடக்கும், சிங்கிள் ஸ்பீஷில் வந்து நடக்காது. மெனி டைப்ஸ் ஆஃப் வேக்கன்ட் ஹேபிட்டா தான் நடந்துட்டு இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். வாட் இஸ் த ஃபாலோயிங் which of the following is against ICBN, International Code for Botanical Nomenclature? And written scientific name should be underlined. Every species should have a generic name and a specific epithet. Scientific name are in Latin and should be in italicized. Generic and specific name should be rating starting with a small letter. என்ன வரப்போகுது? எப்படி மறுபடியும் அதே வரும்? இங்கே என்ன கொடுத்துருக்கான்? ஜெனரிக் அண்ட் ஸ்பெசிஃபிக் நேம். ஜெனரிக்கும் ஸ்பெசிஃபிக் நேமும் ஷுட் பி ரிட்டன் இன் ஸ்டார்டிங் வித் ஸ்மால் லெட்டர் அப்படி கொடுத்துருக்கான். ஜெனரிக் நேம் வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்பெசிஃபிக் எபித்தேட் மட்டும் தான் நம்ம எப்படி பண்ணுவோம்? ஸ்மால் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். சைஃபு, ஷைமத், பாலாஜி, வைஸ்ரீ, ஜித், நந்தினி. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா? Which of the following statement is correct about the origin of evolution of men? மென்னோட ஆரிஜின் ஆஃப் எவல்யூஷனை பொறுத்து எது ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்ட்? மனித குலம் எப்படி ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்றது. சார் ஸ்டேட்டட் கேபிட்டல் லெட்டர். என்னமா ஸ்டேட்டட் கேபிட்டல் லெட்டர்? எஸ், ஜெனரிக் லெட்டர் ஷுட் பி ஸ்டேட்டட் அஸ் கேபிட்டல் லெட்டர் ஒன்லி. பட் தே போத் ஹவ் மென்ஷன் போத் வில் பி இன் அ ஸ்மால் லெட்டர் அப்படின்னு. ஸ்டார்டிங்கில் கேபிட்டல் லெட்டர் தான் இருக்கணும். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் இருக்க போது? ஹவ் 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 இதை பொறுத்து பார்க்கும்போது என்னடா ஆன்சர் ஆக போது? அக்ரிகல்ச்சர் 50,000 இயர்ஸ் வந்துருச்சு. ட்ரையாத்திரிஸ் ராமாத்திகஸ் பிரைமேட் 15 மில்லியன் இயர்ஸ் வாக்கில் இல்லைங்க. எப்படி ராமாத்திகஸ் தான் மேன் மாதிரி இருந்தாங்க. ஓமோ அபிலிஸ் ப்ரோபி இட்மீட் இல்லை நியர்ட்ரல் மேன்ஸ் லிவ்ட் இன் ஏஷியா பிகாஸ் 1,40,000 இயர்ஸ் பேக். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, எஸ், ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். சூப்பர் சூப்பர். ஆப்ஷன் டி ராக்கன்னா ஆப்ஷன் டி. வைஸ்ரூ, சைஃபுர், ஜித், பாலாஜி, நந்தினி. ஓகேவா? ஷைமதி. ஓகே, சூப்பர். ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி ராக்கன்னா ஆப்ஷன் டி. Option D is the right answer. Okay, next question பார்த்தலாம். The phenomenon of the evolution of different species is given geographically area from a starting point to and spread it to the other habitat is called as saltation, co-evolution, natural selection, adaptive radiation. Saltation, co-evolution, natural selection, adaptive radiation. A phenomenon of evolution, different species region of geographical area starting from one point and spreading into other habitats. Starting at one point, spreading into other habitats நம்ம கண்டுபிடிச்சிருவீங்க adaptive radiation அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சூப்பர். பாலாஜி, ஜித், ஸ்ரீகுட்டி, அக்ஷயா, ஷாய்மதி, நந்தினி கிடைக்கிறீங்க. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி சைஃபுர். சூப்பர். ஆப்ஷன் டி adaptive radiation is right answer. Option D adaptive radiation. Option D ராக்கனா option D adaptive radiation is right answer. ஓகேவா? இதோட நம்ம என்ன பண்ணிட்டோம்? எவல்யூஷன் முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம எதுக்கு மூவ் ஆன் போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ்க்கு மூவ் ஆன் பண்றோம். ஓகேவா? போடலாமா? ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் பார்த்துலாம். ஓகேவா? ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில் பார்த்துலாம். எஸ் 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 என்ன செஷன் லைக் பண்ணலாம்? செஷன் லைக் பண்ணி ஒரு 5 ரவுண்ட் போடுங்க பார்ப்போம். கமான். நமக்கு எத்தனை சாப்டர் இருக்குது? நமக்கு 7 சாப்டர் இருக்குது. டக்கு முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following is an occupational respiratory disorder? இதில் எது வந்து occupational respiratory disorder அப்படின்றாங்க? which of the following is an occupational respiratory disorder? ஆக்குபேஷன் மூலியமா வேலை பாரு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த ஆக்குபேஷன் மூலியமாக வரக்கூடிய ரெஸ்பிரேட்டரி டிசார்டர் எது அப்படின்றாங்க. ஸோ வி ஆல் நியூ தட். முடிஞ்சிடும்டா, மதியானக்குள்ளே முடிஞ்சிடும்டா. ஓகே, 1 மணிக்குள்ளே க்ளோஸ். வி வில் ஃபினிஷ் அப் இன் பாயிண்ட். ஓகேவா? டேய், ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிசார்டர் எப்படி எம்ஃபைசிமா வரப்போகுது? எம்ஃபைசிமா என்னது? சிலிகோசிஸ். ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிசார்டர் அப்படின்ற எம்ஃபைசிமா எப்படி வரும்? சிலிகோசிஸ். ஆப்ஷன் பி சிலிகோசிஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி சிலிகோசிஸ்ரா. சிலிகோசிஸ் தான் ரெஸ்பிரேட்டரி டிசார்டரை பேஸ் பண்ணி ஆக்குபேஷனில் பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கோம். இந்த சிலிக்கா இந்த டஸ்ட் எல்லாம் இன்னேல் பண்ணாலும் நமக்கு வரக்கூடிய சிலிகோசிஸ். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சி வராது. எம்ஃபைசிமா இல்லை, அது வேற அது நான் சொல்ல விரும்பல. நான் பின்னாடி ஆன்சர் வரும். ஓகே, அது சார் ஓகேவா? ஷாய்மதி சூப்பர் இருக்கண்ணா. which one of the following option correctly represent the lung condition of asthma and emphysema? அதனால தான் சொல்ல. ஆஸ்மாவும் எம்ஃபைசிமாவும் எது கரெக்டாக ரெப்ரசென்ட் பண்ணுது? ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஆஸ்மா ரெப்ரசென்ட் பண்ணுது, செகண்ட் ஒன்று எம்ஃபைசிமா ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்படியா? நல்ல விஷயம்டா, ப்ரிப்பேர் பண்ணீங்களே, நல்ல விஷயம். ஆஸ்மா என்னடா பண்ணுது? ஆஸ்மா என்ன பண்ணும்? ஆஸ்மா என்ன பண்ணிட்டு இருக்கு? சாரி, ஆஸ்மா என்ன பண்ணிட்டு இருக்கு?
ஆஸ்மா என்ன பண்ணிட்டு இருக்குன்னா bronchioles inflammation ஆகுது. bronchioles inflammation ஆனதால மூச்சு வரது ரொம்ப கஷ்டமா இருந்துட்டு ஓகேவா. அப்போ bronchioles inflammation. அதுவே நம்ம எம்பைசிம் என்ன பண்ணிட்டு இருக்கு, it is decrease respiratory surface decrease பண்ணி விட்டுருது. So option A is the right answer. ஓகேவா. சூப்பர் பாலாஜி கலக்கிறீங்க. ஆப்ஷன் ஏ டாக்கனா ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் சி போடுறீங்க. decrease respiratory surface no 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 ஃபர்ஸ்ட் ஆஸ்மா தான் கேட்டிருக்கான். ஆஸ்மா அண்ட் எம்பைசிமா தான் கேட்டிருக்கான். மாத்தி போட்டுறாதீங்க, மாத்தி போட்டிருக்கீங்க பாருங்க. ஆப்ஷன் ஏ தான் ஒரு ஆப்ஷன் ஏ. ஃபர்ஸ்ட் ஆஸ்மா தான் கேட்டிருக்கான். சூப்பரா நந்தினி பியாரி ஜல்லிக்கட்டா அக்ஷயா ஸ்ரீகுட்டி ஓகே கலக்கிட்டீங்க ஓகேங்களா. எஸ் 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 சூப்பர் சூப்பர் நோ ப்ராப்ளம். விச் பார்ட் ஆஃப் த பாப்பி பிளான்ட் இஸ் யூஸ் டு அப்டேன் ட்ரக் ஸ்மாக். ஸ்மாக் எங்கேருந்து அப்டேன் பண்ணுவோம்? விச் பார்ட் ஆஃப் த பாப்பி பிளான்ட் இஸ் யூஸ் டு அப்டேன் ட்ரக் ஸ்மாக். ஸ்மாக் ஸ்மாக் ஸ்மாக்னாலே நமக்கு ஞாபகம் வரணுமே, என்னது எந்த பார்ட்டிலேருந்து? லேட்டஸ்ட். சூப்பர் இருக்கண்ணா. ஸோ விச் பார்ட்டு? ஆப்ஷன் பி லேட்டஸ்ட்லேருந்து அப்டேன் பண்ணுவோம். ஆப்ஷன் பி லேட்டஸ்ட்லேருந்து. ஆப்ஷன் பி லேட்டஸ்ட் ரைட் ஆன்சர் ஓகேவா. எஸ் லேட்டஸ்ட். ஆப்ஷன் பி லேட்டஸ்ட். சூப்பர் பாலாஜி ஷைமத் அக்ஷயா ஜித் கேசவன் நந்தினி ஸ்ரீகுட்டி ஷைமத் ஹெராயின்லாம் இல்லைல்ல லேட்டஸ்ட் ஓகேங்களா. ஸ்மாக் எஸ் ஹெராயினில் பேஸ் பண்ணி வந்துட்டு இல்லையா. லேட்டஸ்ட் லீஃப்லாம் கிடையாது. இன் விச் டிசீஸ் த மஸ்கிட்டோ டிரான்ஸ்மிட்டட் பேத்தோஜன் கேன் காஸ் chronic inflammation lymphatic vessels. chronic inflammation in lymphatic vessels எது காஸ் பண்ணுது? மஸ்கிட்டோவால் காஸ் பண்ணதான். கியூலஸ் மஸ்கிட்டோ, ஃபீமேல் கியூலஸ் மஸ்கிட்டோ காஸ் பண்ணக்கூடிய லிம்ஃபாட்டிக் வெசல்ஸோட இன்ஃப்ளமேஷன் வந்தால் நமக்கு என்ன வரப்போகுது? யானை கால் நோய். என்ன கால் நோய்? யானை கால் நோய். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஓகே. ஆப்ஷன் ஏ எலிஃபேண்டியாசிஸ் ஓகே. யானை கால் நோய் எலிஃபேண்டியாசிஸ் இஸ் காஸ்ட் பை an ஃபீமேல் கியூலஸ் மஸ்கிட்டோ ஓகே. ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஓகே. எஸ் எஸ் ஷயமத் ஏண்டா அவ்வளோ கன்ஃபியூஷன் முன்னாடி கொடுத்த அக்ஷயா ஜித் பாலாஜி ஓகே சூப்பர் சூப்பர் கண்ணா. என்னது எலிஃபாண்டியாசிஸ் குவா எலிஃபாண்டியாசிஸ் மறந்துடாதீங்க. யானைக்கால் நோய். Which part of the following is not an autoimmune disease? Which is not an autoimmune disease? Not an autoimmune disease. Which part of the following is not an autoimmune disease? எது autoimmune disease கிடையாது? which is not an autoimmune disease. எது autoimmune disease கிடையாது, தன்னைத்தானே அழித்துக் கொண்டிருக்க டிசீஸ் கிடையாது. அல்சைமர்ஸ் அப்படின்றது வந்துட்டு which is not an autoimmune disease. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஓகே. சூப்பரா பாலாஜி நந்தினி அக்ஷயா ஜல்லிக்கட்டு அண்ட் ஜித் கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி சைஃபூர் ஓகேவா. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி அல்சைமர் டிசீஸ். வேணா என்ன கேட்டிருக்கான்? நாட் அண்ட் ஆட்டோஇம்யூன் டிசீஸ் தான் கேட்டிருக்கான். ஆட்டோஇம்யூன் டிசீஸ்னு கேட்கல, விச் இஸ் நாட் அண்ட் ஆட்டோஇம்யூன் டிசீஸ் தான் கேட்டிருக்கான். நிறைய பேர் எதுக்கு அது போறீங்கன்னு புரியுது. நீங்க நாட்டில் நினைக்கிறேன், நாட்டை பார்க்கல நினைக்கிறேன். நாட் அண்ட் ஆட்டோஇம்யூன் டிசீஸ்னா இஸ் அல்சைமர் டிசீஸ் தான். ஆப்ஷன் டி தான் வரும். ஷைமத் சூப்பராக இருக்கணும். அடுத்த கொஸ்டின் யா ஒரு மேட்ச் பண்ணுவோம். கொனேரியா ஸ்னிஃபில்ஸ் ஜெனடைனல் வாட்ஸ் எய்ட்ஸ் இதெல்லாம் காசேட்டி ஏஜென்ட் என்னவா இருந்துட்டு இருக்கு? அதோட காசேட்டி ஏஜென்ட் என்னவா இருந்துட்டு இருக்கு? Which is the causative agent? Which is the causative agent of gonorrhea? Gonorrhea causative agent? Sniffles, tropona. அடுத்தது HIV AIDS genital also. Option D. Option D. இல்லையா? Option D is the right answer. Okay, option D will be the answer. என்ன option D டாக்கணும்? option D, option D, option D. என்னடா டவுட்? option D. சூப்பரா. Yes, the ஜல்லிக்கட்டு நந்தினி அக்ஷயா ஷாய்மத் ஸ்ரீகுட்டி சைஃபூர் ரீஜனல் பாலாஜி கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். மால்ட் கான்ஸ்டியூட் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் லிம்பாட்டிக் டிஷ்யூஸ் இன் ஹியூமன் பாடி? எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் லிம்பாட்டிக் டிஷ்யூஸ் இன் ஹியூமன் பாடி வந்து மால்ட் கான்ஸ்டியூட்டாக இருக்கு? எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் லிம்பாட்டிக் டிஷ்யூஸ் இன் ஹியூமன் பாடி மால்ட் கான்ஸ்டியூட்டாக இருக்கு? how many percentage? Yes, we all know it's 50%. எத்தனை பர்சன்டேஜ்? 50%. ஓகேங்களா. ஆப்ஷன் டி 50% ரைட் ஆன்சர். சூப்பர். அஜித் பாலாஜி அக்ஷயா நந்தினி பியாரி ஓகே. இட்ஸ் கோயிங் டு பி 50%. 50 பாதிக்கு பாதி 50% ஆஃப் லிம்பாட்டிக் டிஷ்யூஸ் இன் ஹியூமன் பாடி ஓகேவா. ஸ்ரீகுட்டி ஜல்லிக்கட்டு அண்ட் ஷியாமதி கலக்கினீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் சைஃபூர் வைஸ்ரீ கலக்கினீங்க. சூப்பர். அடுத்த கொஸ்டின். Transplantation of a tissue or organ fails often due to the non-acceptance by the patient body. Which type of immune response is responsible for such rejection? இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றோம்ல, அந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு என்ன டைப் ஆஃப் இம்யூன் ரெஸ்பான்ஸ் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நோ ப்ராப்ளம் நந்தினி. ஓகே, நோ ப்ராப்ளம்மா.
can study and we can find out. We can study and find out. Okay, no problem. So, இதுக்கு என்ன டைப் வந்து பாத்தீங்கன்னா cell mediated immune response. So, option A cell mediated immune response ஆ இருக்கு. Option A cell mediated immune response. Okay, yes, this was rejection க்கு பேஸா இருக்குது. Okay, super ஜல்லிக்கட்டு பியாரி ஜித் அக்ஷயா பாலாஜி கலக்கிட்டீங்க. It's going to be option A is right answer. Option A டக்கனா option A is right answer. Okay, which of the following statement is not true for cancer cells in relation to mutation? True கிடையாது. Which is not true அப்படினு கேட்டிருக்கான். Which is not true அப்படினு கேட்டிருக்கான். Which is not true. நாலு ஆப்ஷன்ல எந்த இது ட்ரூ கிடையாதுன்னு கேட்டிருக்கான். Which is not true. Mutation of a following is not true. Mutation is a proto-oncogenic accelerated cell cycle. ஆமா. Mutation destroy telomerase inhibitor. ஆமா. Mutation inactivate the cell control. ஆமா. Mutation inhibit the production of telomerase. அதே எப்படி inhibit பண்ணும்? Mutation ஆனா எப்படி production of telomerase inhibit பண்ணும்? So option D is not true. ஓகேவா? Option D. Option D. Okay, option D is right answer. Okay, option D is right answer. Okay, option D டக்கனா option D is right answer. Mutation inhibit பண்ணும். சிப் பண்ணது பண்ணாது. ஓகேவா? ஏனா telomerase production அப்படினா telomerase production தான் என்னது இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. கேன்சர் வந்து நம்ம telomerase production தான் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அந்த எக்ஸாமினேட் hundreds of studies பேஸ் பண்ணி நம்ம பார்த்துட்டு போலியா. சோ இந்த இது என்ன பண்ணாது இன்ஹிபிட் பண்ணாது. mutation inhibit production of telomerase அப்படி வராது. ஓகே, ஆப்ஷன் டி எஸ் அக்ஷயா ரீஜனல் ஷைமத். ஓகே, புரிஞ்சுதா? telomerase அப்படின்றது மியூட்டேஷன் இன்ஹிபிட் பண்ணாது. ஏன்னா telomerase வருது அப்படின்னா கேன்சர் செல்ஸ் இன்னும் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குன்னு தான் அர்த்தம். கேன்சர் செல்ஸ் என்ன ஆயிட்டு இருக்கு, இன்னும் வெறித்தனமா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த ஹையர் வெர்டிபிரேட்ஸ் the immunity system can distinguish the self cells and non self cells. அதிலே அடிச்சிருப்பீங்க. Due to this property of lost genetical abnormality, it attacks the self cells. Self cells அட்டாக் பண்ணுதான். என்ன பண்ணுதான்? என்ன நானே அடிச்சுக்கிறேன். செல் செல்ஸ் அட்டாக் பண்ணுதான். என்ன சொல்லிட்டு இருக்கோம்? அதான் நம்ம ஆட்டோ இம்யூன் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆப்ஷன் சி ஆட்டோ இம்யூன் டிஃபென்ஸ் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி ஆட்டோ இம்யூன் டிஃபென்ஸ். எஸ் த அக்ஷயா ஷாயமதி வைஸ்ரீ ஜித் நந்தினி கலக்கிட்டீங்க. ஸ்ரீகுட்டி சூப்பரா. So it's going to be option C autoimmune disease. Option C autoimmune disease is the right answer. Okay. Anti-venom injection contains perforated antibodies while polio drops that are administered into our body contains. Polio drops. Polio drops என்ன body container இருக்குன்றாங்க. Polio drops என்னடா container இருக்க போகுது? இதுல வந்துட்டு perforated antibodies பேஸ் பண்ணி கட் ஆயிடுச்சுனா நம்ம polio drops என்ன போடுறோம்? pathogen தான் இன்டெக்ட் பண்ணுவோம். என்ன டைப் ஆஃப் pathogen நம்ம இன்டெக்ட் பண்ணுவோம்? Yes, attenuated pathogens. Option D. Option D attenuated pathogens இன்ஜெக்ட் பண்றோம். So option D will be the right answer. Okay, super. Option D டக்கனா yes super அஜித். எல்லாம் இந்த பேர் வச்சு anime பேர் வச்சு படிக்கவே முடியல. Okay, super ஷாயமதி கலக்கிட்டீங்க. Okay, let's going to be option D டக்கனா option D. Yes. Option D is right answer. Option D will be the right answer. Option D will be the right answer. Okay. Which of the following viruses is not transferred through semen? சீமன் மூலமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதாவது இன்ஃபெக்டட் மெயில்ல இருந்து சீமன் மூலமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. என்னது ட்ரான்ஸ்ஃபர் ஆகாத டிசீஸ் எதுன்றாங்க. சீமன் மூலமா எது ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது? பார்த்தாலே தெரிஞ்சிடலாம். சீமன்னா நம்ம ஸ்பெர்ம்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கோம். அது மூலமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அது எந்த டிசீஸ்? ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய டிசீஸை கேட்கல, ஆகாத டிசீஸ். ஆகாத டிசீஸ் சொல்லிட்டு இருக்கேன். டேய், சிக்கன் குனியா வைரஸ் சீமன் மூலமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அது கொசு மூலமா தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி. சூப்பர் அஜித் அக்ஷயா சைஃபூர் ரீஜனல் ஒக்கிஷோரியாலி என்னடா பேர் அது ஷாய்மதி. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி சிக்கன் குனியா வைரஸ். அது சீமன் மூலமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பரா ஸ்ரீகுட்டி கலக்கிட்டீங்க. ஓகேவா? நம்ம அடுத்த கேள்வி பார்த்தலாம். அடுத்த கேள்வி HIV that causes AIDS first starts destroying. HIV எதை டெஸ்ட்ராய் பண்ணுது? ஃபர்ஸ்ட் இவனை தான் போய் அடிக்கணும். ஆரம்பத்தில் இவன் அடிச்சா எல்லாம் செட் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் யாரை மோஸ்ட்டாக அஃபெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் யாரை போய் அடிச்சது மோஸ்ட் ஆஃப் த செல்ஸ் அது எஃபெக்ட் ஆயிருச்சு. அதுக்கப்புறமா தான் நமக்கு என்ன கிடைக்குது? சிம்டம்ஸ் கிடைக்குது. ஓகே, இது எஸ் T helper cells, TH cells. Okay, T helper cells. Okay, so it's going to be option B helper T lymphocytes. Option B helper T lymphocytes. Super Ajit Oki Shori Lili Jit Nandini Akshaya பியாரி சைஃபூர் வைஸ்ரீ பாலாஜி நெட்ஸ்லோட பூஜா ஷைமதி கலக்கிட்டீங்க. ஸோ பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி வில் பி ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி செலக்ட் த ராங் ஸ்டேட்மெண்ட். கொடுக்கப்பட்ட 4 ஸ்டேட்மெண்ட்ல ராங்கான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னா விச் இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த கிவன் 4 ஸ்டேட்மெண்ட். 4 ஸ்டேட்மெண்ட்ல எது ராங்கான ஸ்டேட்மெண்ட்? நல்லா பாருங்க. வைராய்ட்ஸ் were discovered by DJ இவனோஸ்கி அப்படின்னு கொடுத்துருக்கான். வைராய்ட்ஸ் DJ இவனோஸ்கி இது பண்ணாரு. வைரஸ் தான் பண்ணிருப்பாரு. வைராய்ட்ஸ் யார் பண்ணிருப்பாரு? டிஓ டயர். யார் பண்ணிருப்பாரு? ஓகேவா? சிஓ டயர் பண்ணிருப்பாரு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ராங் ஆன்சர். ஆப்ஷன் டி டக்கனா சூப்பர் அக்ஷயா பாலாஜி ஷைமத் ஜித்
கலக்கிறீங்க. Okay, it's going to be option D, 𝑠𝑖4 சூப்பரா இருக்கணும். Option D is right answer. Option D, 𝑦3 கலக்கிறீங்க. Option D is right answer. ஓகேவா? Grafted kidney may be rejected in the patient due to grafted kidney மட்டும் முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? ஆர்கன்ஸ், அதாவது டிரான்ஸ்பிளான்ட் ஆன ஆர்கன்ஸ் எதுக்கு ரிஜெக்ட் பண்ணோம் அப்படி வந்து பார்த்துருந்தோம். ஓகேங்களா சார்? won't see that last D. என்னடா won't see that last D? ஓ நீ லீ பார்க்கலையா சார்? நோ ப்ராப்ளம். Grafted kidney may be rejected in the patient due to பேசிக் தான் செல் மீடியேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸால தான் இந்த ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் ரிஜெக்ட் ஆகுதுன்னா, நமக்கு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் எந்த ஆர்கன் அந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பேஸ் பண்ணி ரிஜெக்ட் ஆகுதுன்னா இட் இஸ் மெயின்லி டியூ டு த செல் மீடியேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸால தான். அந்த நம்ம செல் நமக்கு மீடியேட்டர் இருக்கிற செல் மீடியேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ். சூப்பர் வைஸ்ரீ, ஸ்ரீகுட்டி, பாலாஜி, 𝑠𝑖4, 𝑬𝒑𝒐𝒓𝒆, கேசவன், ஹர்ஷத், பாலாஜி, நந்தினி. ஓகேவா? சூப்பர் கலக்கிறீங்க. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம். இஃப் யூ சஸ்பெக்ட் மேஜர் ஆஃப் அ டிஃபிஷியன்சி ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் இன் அ பர்சன், ஒரு பர்சனில் டிஃபிஷியன்சி ஆன்டிபயோட்டிக் இருக்குன்னா வாட் இஸ் த ஃபாலோயிங் வுட் வி லுக் ஃபார் த கன்ஃபர்மேட்டரி எவிடன்ஸ்? நீங்கள் எந்த கன்ஃபர்மேட்டரி சீரம் தான் எடுப்பீங்க. அந்த சீரத்தில் எதை எடுப்பீங்க? சீரமோட ஆல்புமின்ஸ் எடுப்பீங்களா இல்லை சீரத்தோட குளோபுலின்ஸ் எடுப்பீங்களா? ஆல்புமின்ஸா குளோபுலின்ஸா? Yeah, it's going to be serum globulins. Option B. Option C, serum globulins. Option C is right answer. Super Balaji, Akshay, 𝑠𝑖4, 𝑦3 கலக்கிறீங்க. Option C, அர்ஷத், ஜல்லிக்கட்டு and கலக்கிறீங்க. சூப்பர். Option C, yes da ஷைமதி. Okay, option C, serum globulins எடுத்துட்டு இருப்போம். serum globulins எடுத்துட்டு இருப்போம். ஓகேவா? which one of the following immunoglobulin does constitute the largest percentage of human milk? colostrum. எது? கொலோஸ்ட்ரம். லார்ஜஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஹியூமன் மில்க். தாராளமாக கிராக் பண்ணலாம்டா, ஒழுங்காக ஸ்டார்ட் பண்ணால் போதும். ஓகே, யூ ஹேவ் பிளென்டி ஆஃப் டைம். கிராக் பண்ணுறதோட நல்ல மார்க் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ IgA கொலோஸ்ட்ரம் என்ன கன்சிடர் இருக்கு? IgA இம்யூனோகுளோபுலின் ஏ, IgA. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர். நந்தினி, தனுஸ்ரீ, 𝑬𝒑𝒐𝒓𝒆, 𝑠𝑖4, பாலாஜி, ஷைமதி, அக்ஷயா, ஸ்ரீகுட்டி கலக்கிறீங்க. ஜித், சூப்பரா. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி வில் பி ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி. ஆஸ்மா மே பி attributed to. ஆஸ்மா மே பி attributed to. The session will end by 1 ra. 1 o'clock. நம்ம பாலாஜி சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? Yes, it's been attributed to die. Asthma may be attributed. எப்படி ஆஸ்மா attribute ஆகுது? நல்லா பாருங்க. ஆஸ்மா எப்படி attribute ஆகுதுன்னு பாருங்க. ட்ரக்கியால் இன்ஃப்ளமேஷன் ஆகுறத நம்ம பார்த்தோம். bronchial இன்ஃப்ளமேஷன் ஆகுறத பார்த்துருந்தோம். என்ன இதில் டவுட் உங்களுக்கு? ட்ரக்கியால் ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஆகணும்னு பார்த்துருந்தோம் நம்ம. ஏன் அப்படி பார்க்குறீங்க? அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் த மாஸ்ட் செல்ஸ் இன் த லங்ஸ். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். எஸ், பி. டி வராது. அக்குமுலேஷன் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் இல்லை. அலர்ஜிக் ரியாக்ஷன் ஆஃப் மாஸ்ட் செல்ஸ் இன் த லங்ஸ். லங்ஸில் இருக்கக்கூடிய அது மாஸ்ட் செல்ஸ் அக்குமுலேஷன் ஆனதுனால தான் நமக்கு என்ன ஆகுது? இந்த ரியாக்ஷன் வந்து பேஸ் ஆகுது. ஸோ ஆப்ஷன் பி தான் வரும். ஆப்ஷன் பி ஃபார் பால். எஸ், ஆப்ஷன் பி. ஓகே, சூப்பர் நந்தினி, சூப்பர். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி. ஓகே, எஸ். ஷைமதி, ஓகேம்மா, சூப்பர். ஆப்ஷன் பி. வேற யாருமா? பி. பியாரி, சூப்பரா. ஓகே, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். டி வராதுரா. அக்குமுலேஷன் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் இன் லங்ஸ். டி வராது. ஆஸ்மாக்கு டி ஃப்ளூயிட்ஸ் பேஸ் பண்ணி வராது. மாஸ்ட் செல்ஸ் தான். மாஸ்ட் செல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்டு. which of the following endoparasites of human does shows viviparity? விராட் கோலி என்ன பண்ணுவான்? குட்டி போடுவான் அப்படின்றது viviparity அப்படின்றது இல்லையா? என்னது viviparity ஷோ பண்ணக்கூடியது? இது எக்ஸாம்பிள்ஸ். எண்டோபாரசைட்ஸ், விவிபாரட்டி குட்டி போடக்கூடிய விவிபாரசைட் என்ன இருக்கு? இட்ஸ் கோயிங் டு பி none other than Trichinella spiralis. Trichinella spiralis. Option B. Trichinella spiralis. டேய் இவங்க இறங்கி எப்போ விளையாடுங்கடா. Trichinella spiralis. சூப்பர் அஜித். ஓகேவா? So it's going to be option B,
Trichinella spiralis is right answer. Okay, அடுத்த கேள்வி. Yeah, அடுத்து ஒரு மேட்ச்ரா. Tuberculosis, whooping cough, diphtheria, polio. How it has been caused? Tuberculosis, whooping cough, diphtheria, polio. Tuberculosis, whooping cough, diphtheria, polio. How it has been caused? என்ன அஸ்காரிஸ் இது ரொம்ப ஈஸியாச்சே. இதில் என்ன டவுட் உங்களுக்கு? இதெல்லாம் டவுட்டு. டியூபர்குலோசிஸ் யாரெல்லாம் காம் பண்ணுது? ஒரு ஹார்ம்லெஸ் பாக்டீரியா. ஓகே, வூப்பிங் காஃப் நமக்கு இந்த ரைனோ வைரஸை பேஸ் பண்ணி வந்துட்டுருக்கோம். டிப்தீரியா இன்ஆக்டிவ் ஹார்ம்லெஸ் வைரஸ். ஸோ இதை பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி டாக்டர் அக்ஷயா, பாலாஜி, ஜித், நந்தினி, சூப்பர். ஆப்ஷன் பி ஜல்லிக்கட்டு, சூப்பர் சூப்பர். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி, ஆப்ஷன் பி வேற சொல்லிருக்கீங்க. எஸ், ஆப்ஷன் பி இஸ் ஷைமதி, சூப்பர். ஆப்ஷன் பி டாக்டர்னா ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஒரு நிமிஷம்டா, இது இல்லை வெயிட் பண்ணுங்க. Select the incorrect statement with required to acquired immunity. Acquired immunity பேஸ் பண்ணி இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. which is the incorrect statement which required to acquired immunity? பெறக்கூடிய இம்யூனிட்டி என்ன கொடுது? நம்ம பெறக்கூடிய இம்யூனிட்டி தான் acquired immunity. அதில் வந்துட்டு தப்பான ஸ்டேட்மெண்ட் என்னவா இருந்துட்டு இருக்கு அப்படின்றது இல்லையா? acquired immunity நமக்கு என்ன தெரியும்? which can be yes, என்ன கொடுத்துருக்கான்? நான் ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படி கொடுத்துருக்கான். ஓகேவா? விச் இஸ் நாட் நான் ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் டிஃபென்ஸ் கிடையாது இல்லையா? ஸோ ஆப்ஷன் டி தானே வரணும். எஸ் டாக்டருங்களா? ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். சூப்பர். அஜித், நந்தினி, அக்ஷயா, சாய்ஃபூர், ஸ்ரீகுட்டி, ஜல்லிக்கட்டு, சூப்பர் ரகனா. ஃபைன். ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர் வந்துருக்கு. ஓகேவா? ஸோ அக்வயர்ட் இம்யூனிட்டின்றது டிஃபென்ஸ் மெக்கானிசம் அந்த டைம் ஆஃப் இட் ஸ்பெசிஃபிக்காக இருக்க போகுது. ஆப்ஷன் டி தான் இருக்குது. ஓகேவா? ஷைமதி, பாலாஜி, சூப்பர். ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். யா, ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். எஸ் டாக்டர்னா சூப்பர். ஒரே ஒரு நிமிஷம், இந்த ஒரு டயக்ராமேட்டிக் ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கு. யா, இது which of the particular type of drugs that should be obtained from the plant whose one of the branch is showed below? இது என்ன பிளான்ட்? இது என்னது? இது நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்கா? பிரேக் ஃபார் லஞ்சா? 1 o'clock we will finish da. 1 o'clock we will finish. After that you can have lunch. Now only I left break for breakfast. For lunch also 1 o'clock will be finished. ஓகேவா? ஸோ டட்டூரா என்ன பண்ணுது? டட்டூரா என்ன பண்ணுது? லியோ படத்தில் டட்டூரா என்ன பண்ணும்? லியோ படத்தில் வந்துட்டு டட்டூரா என்ன பண்ணும்? போதை பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. போதை பொருள் இங்கே என்ன பண்ணுதுன்னா ஹாலுசினேஜன். ஆப்ஷன் ஏ ஹாலுசினேஜன். ஓகே, ஆப்ஷன் ஏ பண்ணு. ஆப்ஷன் ஏ ஹாலுசினேஜன். சூப்பர் அக்ஷயா. ஓகே, யூ கேன் ஃபினிஷ், யூ கேன் டன் இட் பை ஒன்ரா. Okay, so option A hallucination is right answer. Hallucination. Option A hallucination. Option A hallucination is right answer. Okay. Yes. We are moving into the microbes or human welfare. Okay va? Yeah. Option A is hallucination. We can moving into the microbes or human welfare. Yes. மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி குட்டி ஃபயர் ஒன்று போடுங்க பார்ப்போம். கமெண்ட் பாக்ஸில் ஃபயரை அடிச்சு விடுங்க. அப்படியே செஷன் லைக் பண்ண வேறு பார்த்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி விட்ருங்க. தண்ணி குடிச்சோங்க. ஓகேங்களா? தண்ணி குடிங்க. ஸ்டே ஹைட்ரேட்டட். Come on. Come on. கட்சி சிம்பிளை போடுங்க. சும்மா ஃபயரா தீயா வேலை குமாரி அந்த மாதிரி. அப்படியே செஷன் லைக் பண்ண வேற பார்த்துக்கங்க. செஷனை லைக் பண்ணி விட்ருங்க. அடிச்சு முடிச்சு செஷன் லைக் பண்ணி விட்ருங்க. ஒரு கமெண்ட் பாக்ஸில் ஃபயர் ரொம்ப முக்கியம். தீ ரொம்ப முக்கியம்ப்பா. உள்ளு தீ என்னது? ஏதோ தீ பரவட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேணால் வேறு மாதிரி ஆயிடும். கன்வர்ஷன் ஆஃப் மில்க் டு கர்ட் இம்ப்ரூவ் த நியூட்ரிஷனல் வேல்யூ இன்க்ரீஸ் இன் அமௌண்ட் ஆஃப் என்ன விட்டமின்? எல்லாருக்குமே தெரிஞ்ச விட்டமின் தான். எந்த விட்டமின்? milk to curd. Yeah, it's B12. Vitamin B12. Option D. Vitamin B12. Okay, yes da Shaimadi, Srikuti, Saifur, yes, Okishoriali, Jit, Kalakiting, Akshaya, Superma. It's going to be option D, vitamin B12. Okay, yes, next question பார்த்தலாம்.
ஸ்டேட்மெண்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் பேஸில் வந்துட்டு எது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆட்டோ இம்யூன் டிசார்டர் இஸ் த கண்டிஷன்ஸ் வேர் பாடி டிஃபென்ஸ் மெக்கானிசம் ரெகனைஸ் இஸ் ஓன் செல்ஸ் அஸ் அ ஃபாரின் செல்ஸ் அண்ட் ருமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் த கண்டிஷன்ஸ் வேர் பாடி டஸ் நாட் அட்டாக் த செல்ஸ். ஆச்சுங்க, இது முன்னாடி வரக்கூடியது இப்போ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் நோ ப்ராப்ளம், ஆன்சர் பண்ணுங்க. சைனோ பாக்டீரியாவா அதுக்கா? Autoimmune disorder is a condition where body attacks the cell cells and recognizes the own cells of foreign cells. Rheumatic arthritis condition where body does not attack the cell cells அப்படி கொடுத்துருக்கான். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், எஸ் ஆட்டோஇம்யூன் அது கரெக்ட் தான். ஆனால் ஸ்டேட்மெண்ட் 2 தப்பு. ஸ்டேட்மெண்ட் 2 தப்பு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பா இருக்கு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பா இருக்கு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பா இருக்கு. ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், ஆனால் ஸ்டேட்மெண்ட் 2 தப்பு. அப்போ எதுவாக இருக்க போது? ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ராங். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். சூப்பரா, ஜல்லிக்கட்டு, ஓகே, சைலி, ஸ்ரீகுட்டி, சைஃபுர், ஜித், அக்ஷயா, சூப்பரா கண்ணுங்கண்ணா. ஓகே, ஷைமதி, நந்தினி, பாலாஜி, சூப்பர். ஸோ ஆப்ஷன் C is the right answer. Okay, next question. அது ஒன்று மட்டும் மாறி வந்திருக்கு போல. Which of the following is a sewage treatment removes in suspended solids? Suspended solids remove பண்ணக்கூடிய sewage treatment என்ன? Suspended solids remove பண்ணக்கூடிய sewage treatment. Suspended solids remove பண்ணக்கூடிய sewage treatment. Suspended solids remove பண்ணக்கூடிய sewage treatment என்னது? It's none other than the basic of the primary treatment. இல்லையா? Primary treatment. Option B, primary treatment is the right answer. ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்னா பிரைமரி ட்ரீட்மெண்ட். சூப்பர். அகிஷாரி, அலி, ஸ்ரீகுட்டி, நந்தினி, அக்ஷயா, ஜித், பாலாஜி கலக்கிட்டீங்க. ஓகேங்களா, சூப்பர். அடுத்தது யாரு? சத்யபிரியா, சூப்பர்மா. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச்ட் ஃபார் த ப்ராடக்ட் ப்ரொடியூஸ்ட் பை தெம்? ப்ராடக்ட் ப்ரொடியூஸ்ட் பை தெம் அப்படி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எது கரெக்டான மேட்ச் ஆயிருக்குன்றாங்க. எது கரெக்டான மேட்ச் ஆயிருக்கு அப்படின்றது. ஓகேவா, ஸ்ட்ராட்டஜிஸ் சாப்டர்ஸ் டெலிட்டர்னா என்ன? ஸ்ட்ராட்டஜிஸ் சாப்டர்ஸ் which are the strategies chapter? No. Yeah, which are correctly matched? Correctly தான match ஆறாங்க. Yes, Saccharomyces cerevisiae yeast. எத்தனை நாள் தான் yeast கொடுக்குது இல்லையா? சூப்பர். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். எஸ் ஜகனா, சூப்பரா. ஜல்லிக்கட்டு, பாலாஜி, ஒகிசோரியாலி, ஸ்ரீகுட்டி, பியாரி, அக்ஷயா, ஜித் கலக்கிட்டீங்க. ஓகேங்களா, ஷாய்மதி, சூப்பர் ரகனா. ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் சி is right answer. Option C is right answer. Sir, already போட்டா போதும் டேய். The primitive prokaryotes responsible for the production of biogas. Production of biogas னு வந்தாச்சு இல்லையா? From the dung of the ruminant animals include the production of biogas னு வந்தாச்சு. என்ன வந்தாச்சு? production of biogas னு வந்தாச்சு. production of biogas னு வந்தால என்ன வர போகுது? எஸ் அஜித், அக்ஷயா, கிஷோரியாலி, நந்தினி கலக்கிட்டீங்க. என்ன வர போகுது? It's going to be methanogens. Option C, methanogens right answer. ஓகே, சூப்பர். பியாரி, அக்ஷயா, சூப்பர். ஆப்ஷன் சி மெத்தனோஜன்ஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி மெத்தனோஜன்ஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி. which of the following is wrongly matched in the given table? இந்த டேபிள்ல வந்து wrongly matched ஆனது என்னவா இருக்கு? எஸ்டா, சத்யபிரியா, ஸ்ரீகுட்டி, சூப்பர். எதுக்கு சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கு வந்து wrongly matched. clostridium butyricum butyric acid production தான் யூஸ் பண்ணப்படுது. ஓகே இல்லையா? butyric acid production தான் யூஸ் பண்ணப்படுது. அப்போ wrongly matched வந்துட்டு ஆப்ஷன் டி. butyric acid production தான் clostridium butyricum யூஸ் பண்ணப்படுது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் wrongly matched. ஓகே, சூப்பர். ஓகே, சாரி, அலி, ஷாய்மதி, பியாரி, நந்தினி, ஜல்லிக்கட்டு, அக்ஷயா, கௌதம். ஓகே, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தலாம். the guts of cow and buffalo possesses. what the guts of cow and buffalo possesses? the guts of cow and buffalo possesses. guts of cow and buffalo possesses வயித்துல என்ன இருக்கும்? guts of cow and buffalo. yes, guts of cow and buffalo possesses methanogens. option B, methanogens is the right answer. guts of cow and buffalo possesses methanogens. option B, methanogens. சூப்பர். ஓகே, சாரி, அலி, நந்தினி, ஸ்ரீகுட்டி, கௌதம், அக்ஷயா கலக்கிறீங்களா, ஷாய்மதி, பியாரி, சூப்பர். ஆப்ஷன் பி, methanogens. ஓகே, அடுத்த கேள்வி. Match the following: Saccharomyces cerevisiae, Monachus purpureus, Trichoderma polysporum and Purponibacterium shermani. மேட்ச் பண்ணுங்க. What is the correct answer?
பார்த்துலாமா? Saccharomyces cerevisiae, ethanol, yes. Monachus purpureus, blood cholesterol level. Trichoderma polysporum, immunosuppressant agent, Porpomatron ceremony, ripening of Swiss cheese. Option D. Option D is right answer. Okay, option D is right answer. Okay, super. Akshaya, Gautam, Jit, Nandini, Pyari, Kishore, Ali, 𝒔𝒑𝒔, Balaji, கலக்கிறீங்க. It's going to be option D is right answer. Option D will be the right answer. அடுத்த கேள்வி. Which gases are produced in an anaerobic sludge digester? Anaerobic sludge digesterல produce ஆகக்கூடிய gases என்ன gas? Anaerobic sludge digesterல produce ஆகக்கூடிய gas என்ன gas? Which gas are produced in anaerobic sludge digester? Anaerobic sludge digesterல என்ன ரொம்ப ஈஸியா அது. Anaerobic sludge digesterல produce ஆகக்கூடிய gas என்ன gas? The gas which has been produced in anaerobic sludge digester is methane, hydrogen sulfide and carbon dioxide. Methane, hydrogen sulfide and carbon dioxide. Oxygen varade. Carbon dioxide. Option B is right and super. Carbon dioxide rakana, carbon dioxide. Oxygen eppadi varum? Okay, yeah, carbon dioxide, option B. No problem. Which one of the following equipment is essential for the requirement of growing microbes in a large scale? Growing microbes in a large scale. Yes, the Gautam. Bioreactor. Option D. Bioreactor. React பண்ணு என்னது bioreactor. Option D. Bioreactor is the right answer. Okay வா, super. Gautam, Balaji, Pyari, Nandini. Okay, option D. Bioreactor. Large scale வந்து production. Large scale வந்து produce பண்றது நம்ம என்ன சொல்றோம்? Bioreactor அப்படி நம்ம சொல்றோம். Option D. S. Akshaya, K7 கலக்கிட்டீங்க. Super. Option D is the right answer. அடுத்த கேள்வி. Lactobacillus, Saccharomyces, Aspergillus niger, Acidobacterium acidi. Sorry. என்ன வரும் சொல்லுங்க? சாரி. யா, மேட்ச் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாமா? லாக்டோபாசிலஸ்னா கர்ட் வந்து மாத்துறதுக்கு. அடுத்தது சாக்ரோமைசிஸ் செர்விசியா, பிரெட் ஈஸ்ட் பத்தி மாத்துறது. ஆஸ்பெர்ஜிலஸ் நைகர்னா சிட்ரிக் ஆசிட் அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். எஸ் டா, ருச்சிஸ்ரீ, அக்ஷயா, ஜல்லிக், நந்தினி. ஸோ ஆப்ஷன் பி ஏன் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். பியாரி, 𝒔𝒑𝒔, Balaji கலக்கிறீங்க. ஆப்ஷன் பி தாக்கனா ஆப்ஷன் பி will be the right answer. ஆப்ஷன் பி is right answer. Okay, அடுத்த கேள்வி. Which of the following can be used as a biocontrollable agent in the treatment of plant disease? Plant diseaseல biocontrollable agent யூஸ் பண்ண முடியுமா? Plant diseaseல biocontrollable agent. Plant diseaseல biocontrollable agent. Why not C sir? ஏன் why not C? வேற என்னங்க? ஏன் சி எப்படி வரும்? லாக்டோபாசிலஸ் கர்ட் தானே. லாக்டோபாசிலஸ் பேசிக்கான ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம்ல. லாக்டோபாசிலஸ் கர்ட் தானே வருது. ஏன்னா இங்க என்ன போட்டிருக்கோம்? இங்க சிட்ரிக் ஆசிட் போட்டிருக்கோம். எப்படி வரும்? லாக்டோபாசிலஸ் கர்ட் தானே. எஸ், ட்ரைகோடெர்மா. சூப்பர். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ, ட்ரைகோடெர்மா இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ, ட்ரைகோடெர்மா இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, சூப்பர். பாலாஜி, ஜல்லிக்கட்டு, கௌதம், பியாரி, 𝒔𝒑𝒔, K7 கலக்கிறீங்க. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் ஏ ட்ரைகோடெர்மா இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தலாம். Which of the following is commercially blood cholesterol lowering agent? Commercially blood cholesterol lowering agent என்னது? Commercially blood cholesterol lowering agent. No problem கண்ணா. No problem. பார்க்கலாம் பரவாயில்ல. Commercially blood cholesterol lowering agent என்னவா இருக்கு? Commercially blood cholesterol lowering agent is option B, statin. Option B, statin. Super. K7, ஜல்லிக்கட்டு, பாலாஜி, ஷாய்மதி, ஜித், அக்ஷயா, Nandini, கலக்கிறீங்க. ஓகேவா, 𝒔𝒑𝒔. So it's going to be option B, statin is the right answer. Option B, statin is the right answer. Okay, அடுத்த கேள்வி பார்த்தலாம். Select the correct group of biocontrol agent. Select the correct group of biocontrol agent. Select the correct group of biocontrol agent. ஒரு நிமிஷம். Yes, Trichoderma, Baculovirus and Bacillus thuringiensis. Option B is the right answer. Okay,
Option B will be the right answer. Super Ajit, Balaji, Jallikattu, Kesavan, Nandini, Akshaya, Srikutti, Shaimadi, Kalakini. Option B is right answer. Option B is right answer. Super, super. Option B will be the right answer. Super, super. அடுத்த கேள்வி. A biocontrollable agent to be a part of an integrated pest management should be. A biocontrollable agent to be a part of an integrated pest management should be. எப்படி இருக்கணுமா? How it should be. Yes, the Gautam, Nandini, Jit, Akshaya. Super rakana. It can be species specific and inactive to non-target organism. Species specific and inactive to non-target organism. Option D is right answer. Okay. Yes, Nandini, Jit, Akshaya, Pyari, Srikutti, Kalakini. Option D will be the right answer. Okay. அடுத்த கேள்வி பார்த்தலாம். Which of the following statement about the methanogens is not correct? Which of the following statement about methanogens is not correct? Not correct. Yes, Ajit. Okay, now they grow aerobically, break down cellulose rich food. அப்படி இல்ல, aerobically வளராது. ஓகேங்களா? So option C is the right answer. Option C. Super Ajit, Gautam, Kesavan, Pyari, Jallikattu, Akshaya, Nandini, Srikutti. Okay, it's going to be option C. Option C is the right answer. Okay. அடுத்தது. Among the following pairs of microbes, which pair has both microbes that can be used as a biofertilizer? ரெண்டு மைக்ரோப்ஸ்மே பயோஃபெர்டிலைசரை யூஸ் பண்ண முடியுமா? எந்த பேர்ல வந்துட்டு ரெண்டு மைக்ரோப்ஸ்மே நம்ம பயோஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணுவோம்? ரெண்டு மைக்ரோப்ஸ்மே நம்ம எப்படி பயோஃபெர்டிலைசரை யூஸ் பண்றோம்? இதுல பயோஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு மைக்ரோப் சொல்லுங்க. ஹாய் ஜோதி. எஸ், ரெண்டுமே யூஸ் பண்ணக்கூடியது என்ன இருக்கு? சைனோபாக்டீரியம் அண்ட் ரைசோபியம். ஆப்ஷன் சி, சைனோபாக்டீரியம் அண்ட் ரைசோபியம். சூப்பர் ரகனா. ஃபைன்ரா. யா சூப்பர் ரகனா. ஜல்லிக்கட்டு, நந்தினி, ஜோதி, ஸ்ரீகுட்டி, கேசவன், Gautam, Akshaya, Kalakini. Option C is the right answer. Option C will be the right answer. Yeah. Shall we move on to the next question? Another question. Which of the following is put an anaerobic sludge digester for further sewage treatment? எதை வந்துட்டு நம்ம அன்அரோபிக் ஃபிளக்சுவேஷன் இன்னும் ஃபர்தர் போடா, இன்னும் நீ ட்ரீட்மெண்ட் பண்ணணும், இன்னும் நிறைய படிக்கணும், சரி அனுப்பிவிடுவோம்ல, அதே மாதிரி அன்அரோபிக் ஸ்லட்ஜ் டைஜஸ்ட் கூட ஃபர்தர் சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டை நம்ம யார் அனுப்புகிறோம்? அன்அரோபிக் ஸ்லட்ஜ் டைஜஸ்டருக்குள்ள யார் அனுப்புகிறோம்? எஸ் அக்ஷயா. சூப்பரா. கௌதம், ஜித் என்ன அனுப்புகிறோம்? ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் தான் அனுப்பிட்டு இருக்கோம். ஆப்ஷன் ஏ, ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ். ஆப்ஷன் ஏ, activated sludge is the right answer. Yes, floating base பண்ணி. Yes, super. Activated sludge. Yes, Akshaya, Gautam, Jit, Nandini, Srikutti, Jallikattu, super. கலக்கிறீங்க. ஜோதி. ஆப்ஷன் ஏ டக்கனா. ஆப்ஷன் ஏ, activated sludge. ஆப்ஷன் ஏ, activated sludge is right answer. 𝑦3 கலக்கிறீங்க. ஆப்ஷன் ஏ will be the right answer. அடுத்த கேள்வி. Yes, Clostridium, Butticillum, Trichoderma, Polysporum, Monachus, Purpurus, Aspergillus, Nicasis. நம்ம ஏற்கனவே பார்த்தது கரெக்ட்டா சொல்லுங்க பாப்போம். இப்போ கரெக்ட்டா சொல்லுங்க பாப்போம். What will come? Clostridium, Butticillum அப்படினா வந்தப்ப என்ன வரப்போகுது? Butyric acid தான் வரப்போகுது. அப்புறம் Trichoderma, Polysporum, Cyclosporin A, Monachus, Purpurus வந்து blood cholesterol lowering agent, citric acid Aspergillus niger. Option C is the right answer. Option C டக்கனா. ஓகே. சூப்பர். ரஜித், நந்தினி, கௌதம், அக்ஷயா, பியாரி, ஜோதி, ஸ்ரீகுட்டி, வை3, நந்தினி, ஜல்லிக்கட்டு. சூப்பர். ஆப்ஷன் C is the right answer. Option C will be the right answer. Yes, next question பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. பட் இதில் என்ன சேஞ்சஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, லாக்டோபெசிலஸ்லேருந்து லாக்டிக் ஆசிட் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. லாக்டோபெசிலஸ், லாக்டிக் ஆசிட். மிச்சது எல்லாமே நைகர் வந்துட்டு நம்ம சிட்ரிக் ஆசிட் அப்படின்னு தெரியும், அசிடிக் ஆசிட், பியூட்ரிக் ஆசிட். ஓகேவா? ஸோ இது என்ன ஆப்ஷனு? அங்கிரி. ஓகே, ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் சரி. ஓகே, ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். அடுத்தது, identify the microorganism which is responsible for the production of immunosuppressive molecule cyclosporin A. immunosuppressive molecule cyclosporin A வை இது பண்ணக்கூடியது எது அப்படின்றாங்க? ஓகே டக்கனா நந்தினி.
சப்ரசிவ். சைக்ளோஸ்போரின் ஏ என்னவா இருக்கு? ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம். ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? எஸ்டா ஜித், நந்தினி, பியாரி, ஜல்லிக்கட்டு, அக்ஷயா, பாலாஜி கலெக்டிங். ஓகேவா? ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம் இஸ் a right answer. Okay, and with this we have completed the microbes in human welfare and move on super and moving on to the biotechnology principles and process. நம்ம அடுத்த சாப்டர் ஆன biotechnology and principles and process அப்படிங்கற சாப்டருக்கு மூவ் ஆன் பண்றோம். ஓகே, யா ரெடி இன்னும் 5 சாப்டர் தான். இன்னும் 5 சாப்டர் தான். டக்குன்னு முடிச்சிரு. ஓகேவா? just 5 சாப்டர் மூவ். ரெடி இருக்கனா? எஸ், அந்த ஃபயர் ரொம்ப முக்கியம்டா. அந்த ஃபயர் ரொம்ப முக்கியம். அந்த தீ ரொம்ப முக்கியம். அதே மாதிரி செஷன் லைக் பண்ணலாம், செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. என்ன செஷன் லைக் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருந்தா செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. just 5 more chapters to go. just 5 more chapters to go. Okay, yeah. The first question பார்த்தலாம். The correct order steps of polymerase chain reaction. Polymerase chain reaction ஓட correct order என்ன? Polymerase chain reaction ஓட correct order என்ன? 5 minutes break எடுப்போமா? பிரேக் ஆகணுமாடா? 1 மணிக்குள்ள முடிச்சிடலான்னு அப்படின்னு நினைச்சேன். ஓகே, ஸோ கரெக்ட் ஆர்டர் என்ன இருக்க போது? ஃபர்ஸ்ட் டபுள் ஸ்டாண்டாக இருக்கிறத சிங்கிள் ஸ்டாண்டாக மாற்றி விடணும். டீநேச்சுரேஷன், அப்புறம் அது அனிலிங், ப்ரைமர் ஆட் ஆகி அனிலிங் பண்ணிது, ப்ரைமர் ஆட் ஆகி அனிலிங் பண்ணிது, அப்புறம் எக்ஸ்டென்ஷன் ஆகுது. ஓகே, ப்ரைமர் ஆட் அனிலிங் பண்ணுது, எக்ஸ்டென்ஷன் ஆகுது. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். சூப்பர். அஜித், பாலாஜி, அக்ஷயா, ஸ்ரீகுட்டி, பியாரி, ஜல்லிக்கட்டு. ஓகே, இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின், which of the following is commonly used as a vector to DNA fragments in human lymphocytes? human lymphocytes க்கு எதை நம்ம வெக்டரா யூஸ் பண்ணுவோம்? படிச்சிட்டு போலையா? டியூமரை காஸ் பண்ணக்கூடியது எதை நம்ம வெக்டரா யூஸ் பண்றோம்? எதை நம்ம வெக்டரா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? எதை நம்ம வெக்டரா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் டக்கனுங்களா? அதேதான். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ ரெட்ரோவைரஸ். ஆப்ஷன் ஏ ரெட்ரோவைரஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ ரெட்ரோவைரஸ். சூப்பரா. வைஸ்ரீ, பியாரி, பாலாஜி, அக்ஷயா கலெக்டிங். ஓகேங்களா? நாளைக்கு மார்னிங் இல்லைடா, நாளைக்கு மார்னிங் 7 o'clock இல்லை, நாளைக்கு மார்னிங் இல்லை. இன்னைக்கு சண்டே ஆனதுனால நான் சண்டே மார்னிங் 7 o'clock ஆரம்பித்தேன். நாளைக்கு ஃப்ரீ தானே. ஷாய்மதி சூப்பர் ரகன். ஓகேவா? அடுத்தது, the DNA fragments is separated on the agarose cell can be visualized after staining with. எதோட ஸ்டெயின் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு அந்த DNA fragments வந்து விஷுவலைஸ் பண்ண முடியுமா? எதோட ஸ்டெயின் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அந்த DNA fragments விஷுவலைஸ் பண்ண முடியும்ன்றாங்க. எந்த ஸ்டெயின் யூஸ் பண்ணுவோம்? எந்த ஸ்டெயின் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? எஸ், இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி எத்திடியம் புரோமைடு. ஆப்ஷன் சி எத்திடியம் புரோமைடு இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி எத்திடியம் புரோமைடு இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். அக்ஷயா, பாலாஜி, ஜல்லிக்கட்டு, பியாரி, ஷாமதி, வைஸ்ரீ, ஸ்ரீகுட்டி கலெக்டிங். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி எத்திடியம் புரோமைடு இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். A gene whose expression helps to identify the transformed cell is known as. transformed cell, உருமாறின செல், அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு இதே ரீகாம்பினன்ட், இது நான் ரீகாம்பினன்ட், இது டிரான்ஸ்ஃபார்ம்டு, இது நான் டிரான்ஸ்ஃபார்ம்டு, அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு. எஸ், அண்ட் யூ வில் இட். ஓகே, இதுக்கு இது ரீகாம்பினன்ட், நான் ரீகாம்பினன்ட், இது டிரான்ஸ்ஃபார்ம்டு, இது நான் டிரான்ஸ்ஃபார்ம்டு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு. எஸ்டா அக்ஷயா, எது நம்ம யூஸ்ஃபுல் பண்றோம்? செலக்டபிள் மார்க்கர். அதான் பேரே வச்சிருக்காங்க, செலக்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி செலக்டபிள் மார்க்கர். ஆப்ஷன் டி செலக்டபிள் மார்க்கர் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அக்ஷயா, ஜல்லிக்கட்டு, K7 கலக்கிட்டீங்க. ஆப்ஷன் டி செலக்டபிள் மார்க்கரா, இது ரீகாம்பினன்ட், இது நான் ரீகாம்பினன்ட் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு. ஓகே, ஆப்ஷன் டி செலக்டபிள் மார்க்கர். ஓகேங்களா? எஸ், மார்க்கர். வைஸ்ரீ சூப்பர்மா. வைஸ்ரீ, சாய்மதி கலக்கிட்டீங்க. What is the criteria of DNA fragments movement on a agarose gel during gel electrophoresis? என்னென்ன criteria இருந்துட்டு இருக்கணும்? What are all the criteria? என்னது கரெக்டா இருக்கு? என்ன ஆப்ஷன் கரெக்டா இருக்கு? என்ன ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கு? எஸ் அக்ஷயா, அதாவது ஸ்மாலர் ஃப்ராக்மெண்ட்ஸ் லார்ஜர் போகும்.
ஸ்மாலர் ஃப்ராக்மெண்ட்ஸ் குட்டியோட ஃப்ராக்மெண்ட்ஸ் இருந்தால் அது ரொம்ப தூரம் ட்ராவல் ஆகும், பெரிய பெரிய ஃப்ராக்மெண்ட்ஸ் இருந்தால் பக்கத்திலே இருந்துரும் அப்படின்றது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ ஸ்மாலர் ஃப்ராக்மெண்ட்ஸ் ரொம்ப தூரம் போகும். ஸ்மாலர் ஃப்ராக்மெண்ட்ஸ் என்ன பண்ணோம், ரொம்ப தூரம் போகும் அப்படின்றது. ஓகே, சூப்பராக ஸ்ரீகுட்டி அக்ஷயா கலக்கிட்டீங்க. 𝑦3K7. ஓகே, ஆப்ஷன் ஏடாக்கன்னா ஆப்ஷன் ஏ நல்லா பாருங்கடா. ப்ராசஸ் ஆஃப் த செப்பரேஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன் எக்ஸ்பிரஸ்னா ப்ரோட்டீன் பிஃபோர் மார்க்கெட்டிங் இஸ் கால்டு. ப்ரோட்டீன் எதாவது கண்டுபிடிக்கிறீங்க, அதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், என்ன ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணுவோம்? ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறீங்கன்னா அது மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம்? அதை எஸ் அக்ஷயா என்ன பண்ணுறோம், என்ன ப்ராசஸிங் கடைசியில் படிப்பீங்களே, யா பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸில் வந்துட்டு கடைசியில் படிக்கக்கூடியது downstream processing. Option A downstream processing is the right answer. Option A downstream processing. Yes the Akshaya Pyari downstream processing. Downstream process அந்த purification clinical trials எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, ஸோ அதெல்லாம் வரக்கூடியதில் இந்த downstream process எல்லாம் வரப்போகுது. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ டாக்கன்னா ஆப்ஷன் ஏ downstream processing is right answer. ஓகே, அடுத்த கேள்வி பார்த்துலாம். which of the following is not a features of the plasmid? plasmidோட ஃபீச்சர் கிடையாது எதுன்னு கேட்குறான். which of the following is not a features for the plasmid? plasmid ஓட features கிடையாது. which is the not the features for the plasmid? plasmid ஓட feature கிடையாது. எதெல்லாம் plasmid ஓட feature கிடையாது? plasmid அதுக்கும் features வந்து பேசிக் இருக்கு. எஸ் அக்ஷயா என்னது, சிங்கிள் ஸ்டாண்டர்ட். ஓகேவா? யா இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி சிங்கிள் ஸ்டாண்டர்ட். ஆப்ஷன் டி சிங்கிள் ஸ்டாண்டர்ட் இஸ் ரைட் ஆன்சர். Akshaya Balaji super agana. Okay, is going to be option D single standard. Option D single standard is right answer. Okay, super Pyari Balaji Akshaya Sri Kuti kalakittinga. The tag polymerase enzyme is obtained from எங்க இருந்து எடுத்துருப்பாங்க? tag polymerase அப்படின்ற enzymes எங்க இருந்து எடுத்துருக்காங்க? where do we obtain from tag polymerase enzyme? yes, we obtain tag polymerase enzyme from Thermus acutecus அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஆர்கே பாக்டீரியா இருந்து. ஓகே, எக்ஸ்ட்ரீம் ஹாட் டெம்பரேச்சர் வந்து பேட் பண்ணக்கூடியது. ஓகே, ஆப்ஷன் ஏ வில் பி தி ரைட் ஆன்சர். சூப்பர் ரஜித் அக்ஷயா பியாரி அர்ஜுன் ஸ்ரீகுட்டி கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ தெர்மஸ் அக்யூஸ்டிகஸ். ஓகேவா? எஸ், சூப்பர் இருக்கணும். அடுத்த கேள்வி பார்த்தலாம். ஷாமதி which of the following is a restriction endonucleus? இது வந்து restriction endonucleus அப்படின்றாங்க. which of the following is a restriction endonucleus? yes Jajit, இது restriction endonucleus அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். அக்ஷயா பாலாஜி எஸ் HIND2. ஓகேவா? HIND2 is a restriction endonucleus. ஓகேவா? restriction endonucleus. ஓகே, yes அர்ஜுன் சூப்பர். restriction endonucleus option A is right answer. ஓகே, the cutting of DNA at a specific location, ஒரு specific locationல கட் பண்ணக்கூடிய DNA with possible the discovery of எது cutting of DNA molecular scissors கண்டுபிடிச்சாங்க சார். அந்த molecular scissors நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், molecular scissors தான் என்ன சொல்லிட்டு இருக்கோம், yeah, it's going to be restriction enzymes. Option D restriction enzymes right answer. ஓகேவா? option D restriction enzyme. option D restriction enzyme is right answer. சூப்பரா ஸ்ரீகுட்டி அர்ஜுன் பியாரி அக்ஷயா பாலாஜி ஷாய்மதி கலக்கிட்டீங்க. ஓகே, it's going to be option D restriction enzyme. option D restriction enzyme is right answer. அடுத்த கேள்வி. the DNA molecules to which the gene of interest is integrated by cloning is called? எதில் நம்ம gene of interest integrate பண்ணி நம்ம cloning பண்ணுறோம்? எதில் நம்ம gene of interest integrate பண்ணி நம்ம cloning பண்ணுறோம்? சார் நீ 2026 எப்படி இருக்கும்? நீ 2026 எப்படி இருக்குமா? நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். கேட்குறாம ஒரு கேள்வி எப்படி இருக்குன்னா, இட்ஸ் கோயிங் டு பி லாட் ஆஃப் பெரிய கொஸ்டின்ஸ் இருக்க போது. மாடரேட்டாக தான் பேப்பர் இருக்க போகுது, கவலைப்படாதீங்க. ஈஸியாக இருக்காது, மாடரேட்டாக தான் இருக்கும். ஆனால் 2025 அளவுக்கு கஷ்டமாக இருக்காது. எது இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான். பயாலஜி 2025 ஈஸி தான், பயாலஜிலாம் நீங்கள் கஷ்டம் சொல்லக்கூடாது. 2025 வந்துட்டு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு டஃபாக இருந்திருக்கும். பட் அந்த அளவுக்கு டஃப்னஸ் வந்து நம்ம ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எதிர்பார்க்க முடியாது. பயாலஜி எப்பவும் பேர் ஈஸியாக தான் இருக்க போகுது. ஓகேவா? ஆப்ஷன் ஏ வெக்டர் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ வெக்டர் இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர் அர்ஜுன். ஓகே, கலக்கிறீங்க. ஓகே, அர்ஜுன் அக்ஷயா கலக்கிறீங்க. ஓகேவா? மாடரேட் டஃப் கண்டிப்பாக ஈஸியாக இருக்காது. அவன் முன்னாடியே கோட் பண்ணிட்டான், அதாவது நான் 2024 மாதிரிலாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா போஸ்ட் டாக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த போஸ்ட் கோவிட் ராக்கு முன்னாடி எப்படி இது பண்ணிட்டு இருந்தோமோ அந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு அவனே சொல்லிட்டான். ஓகேவா? ஸோ நம்ம கண்டிப்பாக பயாலஜி ஈஸியாக இருக்கும். பயாலஜி நம்ம பேச பெருசாக கேள்வி கேட்க முடியாது. பட் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் மாறுதல் அடையலாம். ஆனால் அது 2025 அளவுக்கு இருக்காது, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? 2027 நம்ம 2026 பேப்பர் வச்சும் சொல்ல முடியும்டா கண்ணா. ஓகே,
An analysis of chromosomal DNA using the southern hybridization technique does not use எதை யூஸ் பண்ணாதுன்றாங்க does not use polymerase chain reaction. இது ரொம்ப ஈஸி தானே. does not use எது பண்ணுறாங்க will does not use polymerase chain reaction. Yes Arjun, PCR polymerase chain reaction யூஸ் பண்ணாது. does not use polymerase chain reaction. சூப்பரா சூப்பரா பாலாஜி அர்ஜுன் தர்ஷன் கலக்கிறீங்க. ஓகேவா. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி. In vitro cloning propagation in plants is characterized by plants and characterized by in vitro cloning propagation. In vitro cloning propagation in plants is characterized by mouse வர அங்க ஓடிட்டு இருக்கு. In plant is characterized by in vitro cloning propagation in plant is characterized by ஒழுங்கா பாருங்க PCR and wrapped. ஓகேவா. and is characterized by PCR and wrapped. option A PCR and wrapped is right answer. yes da Arjun சூப்பரா. option A டா கண்ணா. option A PCR and wrapped. ஓகேவா. option A yes 𝑧𝒑𝒔 option A is the right answer. option A will be the right answer. அடுத்த கேள்வி. which vector can clone only a small fragment of DNA? only a small fragment of DNA. எந்த வெக்டார் வந்துட்டு only a small fragment of DNA clone பண்ண முடியும்? which vector can clone only a small fragment of DNA? which vector can clone only a small fragment of DNA? yes Balaji super rakana. can clone plasmid. only a small vector. okay plasmid. option C is right answer. okay option C. yes da Balaji Akshaya Arjun Srikuti Shamin. okay it's option C plasmid. okay option C plasmid is the right answer. option C plasmid is the right answer. commonly used vectors for human genome sequencing are நிறைய வாட்டி பார்த்துருந்தோம் இல்லையா. commonly used vectors for human genome sequencing. human genome sequencing commonly யூஸ் பண்ணக்கூடிய vectors என்ன vector? என்ன artificial chromosome? என்ன ரெண்டு artificial chromosome? yeah bacterial artificial chromosome, yeast artificial chromosome. option B. option B bacterial artificial chromosome and yeast artificial chromosome. option B is the right answer. super Akshaya Pyari Srikuti collecting. option B is the right answer. option B Arjun Darshan super rakana. option B bacterial artificial chromosomes and yeast artificial chromosome. option B is the right answer. super Pyari Srikuti Arjun collecting. option B is the right answer. next question பாத்துறோமா. அடுத்த क्वेश्चन என்ன வருது? following statement describe the characteristics of enzyme restriction endonuclease. identify the incorrect statement. பேசிக்ல நாலு ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எதை இருந்தது ஐடென்டிஃபை பண்ண சொல்றாங்க. yeah incorrect statement என்னது? yes da Akshaya. ஓகேங்களா. yeah enzyme binds the DNA specific site and cuts only one of the two strands அப்படின்றது. ஓகேவா. அப்படிலாம் இல்ல. அது எப்படி one of the two strands மட்டும் கட் பண்ணுவோம். ஓகேவா. so option B is the right answer. yes the option B தான கண்ணா. சூப்பர் அக்ஷயா அர்ஜுன் ஸ்ரீகுட்டி yes ஷாமேத் கலக்கிட்டீங்க. ஓகேவா. so option B is the right answer. option B will be the right answer. கலக்கிட்டீங்க. ஓகே அடுத்த கேள்வி. DNA precipitation out of a mixture of biomolecules can be achieved by treatment with DNA. எப்படி நம்ம precipitate பண்ணி எடுப்போம்? நூலா வரும் அப்படி சொல்லுவோம் இல்லையா. DNA நம்ம NCERT கூட டயகிராம் கொடுத்திருப்பாங்க. நூலா வரும் அப்படின்றது. அந்த mixture of precipitated by mixture of yes da Akshaya Srikuti Arjun Shamin by chilled ethanol. எப்படி chilled ethanol. option B chilled ethanol is the right answer. option B chilled ethanol. yes option B chilled ethanol is the right answer. கலக்கிறீங்க. okay option B chilled ethanol is the right answer. okay next question பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन என்ன இருக்க போகுது அப்படினு பார்த்தீங்கன்னா restriction endonuclease மேட்ச் பண்ண சொல்றாங்க. restriction endonuclease DNA ligase and tag polymerase மேட்ச் பண்ணுங்க பாப்போம். chilled ethanol சாதாரண ethanol போட்டா வராது. chilled ethanol மேட்ச் பண்ணுங்க. பண்ணியாச்சா வரலையே. பாப்போமா. ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அப்படின்றது
cuts DNA at the specific position, ஒரு specific positionல கட் பண்றது. Restriction HO nucleus என்ன பண்றது, remove nucleotides from the ends of the DNA remove பண்றது. DNA linkage உங்களுக்கே தெரியும், ஒட்டுறது, joins of fragments அப்படின்றது. Extends primer வந்துட்டு என்ன பண்ணு, tag polymerase அப்படி. அப்போ ஒருத்து பார்க்கும்போது ஆப்ஷன் பி தான் வரப்போகுது. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர் அக்ஷயா. ஆப்ஷன் பி டாக்கன்னா ஆப்ஷன் பி. ஓகே, B, second option is the right answer. Option B, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, தெரியாதா, 𝑠𝒑𝒑𝒔, option B will be the right answer. Option B will be the right answer. Okay. Yeah, next question. The two antibiotic resistant genes on a vector PBR322. இந்த வந்து கேட்டிருந்தாங்க, நம்ம போர்டு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. பட் சொல்லுங்க பாப்போம், PBR322ல வந்துட்டு ரெண்டு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ் என்ன ஜீன்? சூப்பரா ஷாமிதி, சூப்பர். இது சொல்லுங்க பாப்போம், ரெண்டு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ். Yeah, we all know that ampicillin and tetracycline. ரொம்ப easy. Ampicillin and tetracycline. Option A is the right answer. Option A, ampicillin and tetracycline. Super. Akshaya, 𝒔𝒑𝒐𝒓𝒆, Shamin, Pyari, கலக்கிறீங்க. Ampicillin and tetracycline. Option A will be the right answer. Option A, ampicillin and tetracycline is the right answer. Super. ஷாமதி, கலக்கிறீங்க. Okay. Next question பார்த்தலாம். அடுத்த question என்ன வரக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a selectable marker is used to. What the selectable marker is used for? Selectable marker எதுக்காக யூஸ் பண்ணப்படுறோம்? Why we use selectable marker? Super, Akshay, super. The selectable marker is used to help in eliminating the non-transformant so that the transformant can be regenerated. அதாவது transformant, non-transformant அப்படின்ற பேசிக்கலி ஐடென்டிஃபை பண்ணுறது. ஓகேங்களா? நோ இதான் பண்ணிட்டு இருக்கிறது. ஓகே, ஆப்ஷன் ஏ டாக்கன்னா ஆப்ஷன் ஏ. அக்ஷயா சூப்பரா. ஓகே, அக்ஷயா சமீன் ஹெல்பிங் எலிமினேட்டிங் த நான் டிரான்ஸ்ஃபார்மர். அதனால டிரான்ஸ்ஃபார்மர் நம்மளால பார்க்க முடியும். ஸோ இதான் நான் டிரான்ஸ்ஃபார்மர், தான் டிரான்ஸ்ஃபார்மர், இது ரீகாமெண்ட் இல்லை அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். அண்ட் வித் திஸ் we have completed this biotechnology and its applications. மூவ் ஆன் பண்ணிட்டோம். biotechnology and principles நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, we are moving on to biotechnology and its application. ஒரு 5 minutes break எடுத்துக்கிறீங்களா? 12:20க்கு ரெஸ்யூம் பண்ணுவோமா? ஓகே எஸ், ஃபயர் ரொம்ப முக்கியம்டா. செஷன் லைக் பண்ணுங்க. நம்ம 12:20க்கு ரெஸ்யூம் பண்ணுவோம். ஜஸ்ட் சின்ன பிரேக் 12:20க்கு. ஓகே, நீங்கள் பிரேக் கேட்டிங்க இல்லையா, போயிட்டு வந்துருங்க. 12:20க்கு நம்ம ரெஸ்யூம் பண்ணுவோம். 12:20க்கு நீங்கள் போயிட்டு வந்துருங்க. We'll start the question by 12:20. எப்பா அப்படியே செஷன் லைக் பண்ணலாம். செஷன் லைக் பண்ணி விட்ருங்கடா. செஷன் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி விட்ருங்க.
சார் சின்ன ஒரு இது இருந்தது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே தெரியுண்டா. சின்ன ஒரு மீட்டிங் இருந்து அதை அப்படியே மீட்மெண்ட். ஓகே எஸ் பார்த்துலாமா? பயோடெக்னாலஜி ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ரா. இன் இந்தியா த ஆர்கனைசேஷன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த அசஸினிங் த சேஃப்டி ஆஃப் இன்ட்ரடியூசிங் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பப்ளிக் யூசஸ். யார் சொல்லுவா, யார் கொடுப்பா அந்த சர்டிஃபிகேட்டு? இவர் சர்டிஃபிகேட் கொடுத்தா மட்டும்தான் எல்லாம் நடக்கும். ஓகேங்களா? ஓகே ஒரே நிமிஷம். எஸ் பேக் டு நார்மல். ஓகே என்ன இருக்க போது? யார் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி. இவன் அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் நீ பண்ண முடியும். ஓகே இல்லைனா நீங்கள் பாட்டு ஏதாவது அதை ரீகாமினேட் பண்ணுறேன், இதை ரீகாமினேட் பண்ணுறேன்னு இப்போ சொல்லிட்டு மனுஷன் ஹியூமன்ஸ் நம்ம மாற்றி விட்டுட்டு நீங்கள் ஹியூமன்ஸ் பதில் மிருதன் மாதிரி ஒரு இதை கண்டுபிடிச்சி ரொம்ப கஷ்டமாக இல்லையா? அதனால தான். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர் அக்ஷயா, ஸ்ரீ, ஷமீன், தனுஸ்ரீ கலக்கிட்டீங்க. ஓகேவா? ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். எஸ் டாக்ஷா. ஆப்ஷன் சி ஜிஏசி ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி. ஓகே அடுத்தது use of bioresources by multinational companies and the organization without authorization for concerned country and its people is called as. அவங்களுக்கு தெரியாமல் பண்ணுறது என்னது? அவங்களுக்கு தெரியாமல் திருடுறது அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை நம்ம என்ன சொல்லிருக்கோம்? தெரியாமல் திருடுறதை நம்ம என்ன சொல்லிருக்கோம்? எஸ் டாக்ஷா. தெரியாமல் திருடுறதை நம்ம என்ன சொல்லிருக்கோம்? பயோபைரசி அப்படின்னு சொல்லிருக்கோம். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி பயோபைரசி. ஆப்ஷன் பி பயோபைரசி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே சூப்பர் அக்ஷயா, ஷமீன், தனுஸ்ரீ, ஸ்ரீ குட்டி. ஆப்ஷன் பி பயோபைரசி தான். ஆப்ஷன் பி பயோபைரசி. பயோபைரசி இஸ் ரைட் ஆன்சர். பயோபைரசி. கோல்டன் ரைஸ் இதில் அதிகமாக இருக்க போது விட்டமின். என்ன விட்டமினில் கோல்டன் ரைஸ் அதிகமாக இருக்க போது? கோல்டன் ரைஸ் இஸ் ரிச் இன் விட்டமின். எந்த விட்டமின்? கோல்டன் ரைஸ் எந்த விட்டமின் அதிகமாக இருக்க போது? Golden rice is genetically modified crop where the incorporated genes with the vitamin. Yes, vitamin A. Option C. Vitamin A la அதிகமாக இருக்குது. ஓகேவா? So option C is the right answer. Okay, option C will be the right answer. Okay, super. Shamin, Dhanushri கலக்கிட்டீங்க. Okay, vitamin A. Stay குட்டி சூப்பரா. அக்ஷயா கலக்கிட்டீங்க. The crops engineered for the glycophase and resistance tolerance. The crops engineered for glyphosate or resistant tolerance of. எதோட resistant tolerance எடுத்துட்டு இருக்கு? Resistant tolerance of yes dash I mean resistant tolerance of herby resistant tolerance of herbicides. Option C herbicides is the right answer. Herbicides. Okay va Bhuvanesh Prabhu. So option C herbicides. Sri Kuti super. Option C herbicides. In Bt cotton, Bt toxin present in the plant's tissues as protoxin as converted into active toxin due to எதனால அது ஆக்டிவ் டாக்ஸினாக கன்வெர்ட் ஆகப்படுது? அதாவது தான் உடம்புல இருக்கும்போது விஷமாக ஆக்டிவாக இருக்காது, அதோட அடுத்த உடம்புக்கு போகணும். இன்சர்ட் உடம்பு பிடி டாக்ஸின் எப்படி ஆக்டிவேட் ஆகுது? எதனால் ஆக்டிவேட் ஆகுது? எப்படி ஆக்டிவேட் ஆகுது? அது அவன் எப்படி ஆக்டிவேட் ஆகுறான்? ஆக்டிவேட்டட் மோட் ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லலாம். என்ன பண்ணு? உள்ளே போனேன் கட்டுக்குள்ளே போனேன். என்ன இருக்க போது? அந்த கட்டுக்குள்ளே எஸ் டாக்ஷியா என்ன இருக்க போது? ஆல்கலின் பிஹெச் இருக்கிறதுனால. ஓகேவா? பிகாஸ் இன்செர்ட் இடத்துல என்ன இருக்க போது? ஆல்கலின் பிஹெச் இருக்கிறதுனால அது வந்து ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஆல்கலின் பிஹெச் இல்லை இன்செர்ட்டோட கட்டில் ஆல்கலின் பிஹெச் டிஃபரேஷன் இருக்கும்போது தான் அந்த ஆக்டிவேஷன் டிட்டர்மைன் பண்ணப்படுது. ஸோ ஆல்கலின் பிஹெச் ஆஃப் த இன்செர்ட் கட். ஓகே ஆப்ஷன் டி தான். ஆப்ஷன் டி நான் நோட் பண்ணிக்கோ. ஆப்ஷன் டி. அதனால தான் இது ஆப்ஷன் டி வில் பி தி ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். விச் பாடி ஆஃப் அ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெகுலேட்ஸ் genetically modified research and safety for the introduction of genetically modified organism for public service? இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுதான். பட் என்ன ஃபுல் ஃபார்ம் மட்டும் தான் கொடுத்துருக்கான், ஷார்ட் ஃபார்ம் கொடுக்கல. எஸ் டாக்ஷியா. ஓகே எஸ் ஜிஏசி தான் ஜெனட்டிக்கலி இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி. ஃபுல் ஃபார்ம் கொடுக்காம ஃபுல் ஃபார்ம் மட்டும் தான் கொடுத்துருக்கான், ஷார்ட் ஃபார்ம் கொடுக்கல. ஓகே ஜிஏசி. எஸ் டாக்ஷியா, ஷமீன், ஸ்ரீ குட்டி, புவனேஸ்வரி சூப்பர்மா. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் இருக்கணும். ஓகே போலன் டேப்லெட்ஸ் ஆர் அவைலபிள் இன் த மார்க்கெட் ஃபார். போலன் டேப்லெட்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? போலன் டேப்லெட்ஸ் பியாரி சூப்பர் ஆகணும். போலன் டேப்லெட்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? போலன் டேப்லெட்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குல்ல, நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் போலன் டேப்லெட்ஸை?
Yes, supplement, food supplement, supplementing food, option C. Supplementing food, option C is right answer. Option C, supplementing food, food supplement யூஸ் பண்றோம். ஓகே சூப்பர் அக்ஷயா பியாரி கலக்கினி. ஓகே ஃபுட் சப்ளிமெண்டா யூஸ் பண்றோம். எப்படி யூஸ் பண்றோம் நம்ம வந்து ஃபுட் சப்ளிமெண்டா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி சொன்னோம். போலன் டேப்லெட்ஸ் அப்படி சத்திய பத்தல அப்படி பார்த்தனா சக்தி மித்ரா குடிங்க அப்படி சொல்லல. அதே மாதிரி போலன் டேப்லெட் இருக்கு. ஓகேங்களா மறந்துடாதீங்க. சூப்பர் புவனேஸ்வரி. சோ ஆப்ஷன் சி supplementing food is right answer. அடுத்த கேள்வி. அடுத்தது the first human hormone produced by the recombinant DNA technology. ரெண்டு உருமாற்றம் அடைந்து முதல்ல கண்டுபிடிச்சாங்க. இது ஏன் தான் கண்டுபிடிச்சாங்களோ அப்படி சொல்ல முடியாது. பட் இதனால தான் நமக்கு நிறைய லாபங்கள் இருந்தது. ஓகேவா the ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஹார்மோன் என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம உடம்புல இருந்து எடுத்து போய் இதில் போட்டு வந்து பாக்டீரியா ஈக்குவலியில் போட்டு அது ரெண்டு செயினாக பிரித்து நம்ம உடம்புல இருந்து எடுத்து நமக்கே காசு கொடுத்து கொடுப்பாங்க. அதை நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் இட்ஸ் கோயிங் டு பி இன்சுலின். ஆப்ஷன் ஏ இன்சுலின் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இன்சுலின் ரைட் ஆன்சர். இன்சுலின் தான் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்ச ஹார்மோன் இருக்கு. ஓகே சூப்பர் பாலாஜி ஷமீன் அக்ஷயா பியாரி புவனேஸ்வரி ஸ்ரீகுட்டி கலக்கினீங்க. ஆப்ஷன் ஏ இன்சுலின் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இன்சுலின் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே சூப்பரா. அடுத்த கொஸ்டின் பார்த்துலாமா. Which of the following is true for golden rice? Golden rice பொறுத்த வரைக்கும் எது ட்ரூ அப்படின்றாங்க. Which of the following is true about golden rice? Golden rice பொறுத்த வரைக்கும் எது ட்ரூ? Which is true about golden rice? Golden rice பொறுத்த வரைக்கும் எது ட்ரூ? Which is true? Yes da Shamin Dhanushri Akshaya. என்னது விட்டமின் ஏ தான். விட்டமின் ஏ enrich தான். கோல்டன் ரைஸ்னால என்ன இருக்க போகுது விட்டமின் ஏ enrich which is genes of daffodils. ஓகே ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே சூப்பரா தனுஷ்ரீ. ஐ திங்க் உங்களுக்கு இது ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்டா டேய் தனுஷ்ரீ. நீங்கள் முன்னாடி வந்து பாருங்கள் நம்ம இன்சுலின்லாம் தாண்டி வந்துட்டோம். ஓகே முன்னாடி வந்து பாருங்கள் புவனேஸ்வரி பாலாஜி அக்ஷயா ஸ்ரீகுட்டி. ஓகே இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். இதுக்கு ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் வரக்க போது வாட் ட்ரிகர்ஸ் ஆக்டிவேஷன் ஆஃப் புரோட்டோடாக்சின் டு ஆக்டிவ் பீட்டிடாக்சின் பெசிலஸ் துரிஞ்சன்ஸ் ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் இல்லையா. என்ன பண்ண விடுது அசிடிக் கிடையாது என்னது அசிடிக் கிடையாது என்னது ஆல்கலின் pH ஆஃப் கட் தான் ட்ரிகர் பண்ணி விடுது. அசிடிக் கிடையாது ஆல்கலின் pH ஆஃப் ட்ரக் தான் ட்ரிகர் பண்ணி விடுது. சூப்பர் பாலாஜி ஷமீன் புவனேஸ்வரி கிடைக்கிறீங்க. ஓகே எஸ் ஆல்கலின் pH நோ ஆல்கலின் pH தான் ட்ரிகர் பண்ணி விடுது. ஆல்கலின் pH. அடுத்த கேள்வி. which one of the following bacteria reduces nitrate in a soil to nitrogen? Nitrate in soil into nitrogen. In the bacteria nitrate in the soil into nitrogen. Nitrosomonas. எந்த பாக்டீரியா இல்லையே சூடோமோனாஸ் தியோபெசிலிஸ். அந்த ஆப்ஷனை மட்டும் போட மாட்டேங்கிறீங்க. மிச்சம் எல்லாத்தையும் நைட்ரோ இருக்கிறதுனால அதே ஆப்ஷனை பார்த்துட்டு இருக்கீங்களே தவிர இந்த ஆப்ஷன் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்களா. சூடோமோனாஸ் தியோபெசிலிஸ் ஆப்ஷன். சார் ஆர்என்ட் யூ சேயிங் மை நேம் அப்படி சொல்லடா ஷாமதி. சார் ரே. ஓகே இட்ஸ் கோயிங் டு பி சூடோமோனாஸ் தியோபெசிலிஸ். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி Pseudomonas thiobacillus. ஆப்ஷன் சி டாக்கனா நோட் பண்ணியாச்சா. எஸ் டபாலஜி. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி. RNA interferences the genes are silenced. எப்படி நம்ம RNA interference யூஸ் பண்ண genes silence பண்ணுவோம்? How the genes are silenced? RNA interferences அப்படி இல்ல எப்படி அந்த genes are silence பண்ணுவோம்? How the genes are silenced? Using yes double standard RNA. RNA-வை சைலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் ஸ்டாண்டர்ட் RNA-வை இங்கிலீஷ் பண்ணா டபுள் ஸ்டாண்டர்ட் RNA வந்துட்டு புரோட்டீனை கோட் பண்ணாது இல்லையா. ஸோ ஆப்ஷன் ஏ டபுள் ஸ்டாண்டர்ட் RNA இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ டபுள் ஸ்டாண்டர்ட் RNA இஸ் ரைட் ஆன்சர். ஓகே சார் 11th பயாலஜிக்கு இந்த மாதிரி வீடியோ போடுவீங்களா? கண்டிப்பாக போட வேண்டாம், கவலைப்படாதீங்க. ஓகே எப்படி 12th போடாமல் இருக்கோம் 12th போடும். ஓகேவா எஸ் சூப்பர். அக்ஷயா ஷமீன் தனுஸ்ரீ ஸ்ரீகுட்டி கலக்கிட்டீங்க. ஓகே கொண்டு போய் ஆப்ஷன் ஏ டபுள் ஸ்டாண்டர்ட் RNA. ஓகே டபுள் ஸ்டாண்டர்ட் RNA இஸ் ரைட் ஆன்சர் இருந்துட்டு. ஓகேவா ஆப்ஷன் ஏ டாக்கனா ஆப்ஷன் ஏ டபுள் ஸ்டாண்டர்ட் RNA. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா.
அடுத்த क्वेश्चन என்ன வரக்க போகுது பயோரியாக்டர் எலக்ட்ரோஃபோரசிஸ் பிசிஆர் அண்ட் எலிசா அதோட யூசேஜ் மேட்ச் பண்ணுங்க பாப்போம் what going to be the answer what going to be the answer பார்த்தலாமா பயோரியாக்டர் லார்ஜ் குவான்டிட்டில கிரியேட் பண்றதுக்கு எலக்ட்ரோஃபோரசிஸ் செப்பரேட் பண்றதுக்கு பிசிஆர் ஆம்பிளிஃபை பண்றதுக்கு எலிசா டிடெக்ட் பண்றதுக்கு சோ ஆப்ஷன் பி ராகனா சூப்பர் புவனேஸ்வரி ஸ்ரீகுட்டி ஷாமதி ஷமீன் அக்ஷயா கலக்கிட்டீங்க ஓகே இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் பி will be the right answer ஓகே அடுத்த क्वेश्चन BT cotton adenosine deaminase deficiency RNA interferences PCR மறுபடியும் ஒரு மேட்ச் I am not sure choosing 3 இல்ல ஆப்ஷன் பி சி வரும் ஆப்ஷன் பி வரும் போன क्वेश्चनக்கு இந்த क्वेश्चन பார்த்தலாமா BT cotton bacillus thuringiensis adenosine deaminase deficiency of deaminase RNA interferences பேஸ் பண்ணி நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் gene therapy RNA interferences பேஸ் பண்ணி நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் cellular defense PCR reduction of H virus so option B is right answer okay option B Pyari Akshaya Bhuvaneshwari Sri Kuti Kalagiri option B will be the right answer rakana Shamin super magana option B rakana okay and another is also match enna sir match irukeen yes match நம்ம ஷாமதி சூப்பர்மா மேட்ச்க்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் மேட்ச் இஸ் முக்கியம் மேட்ச் ரொம்ப முக்கியம் எப்படி இன்னைக்கு ஐபிஎல் மேட்ச் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இந்த மேட்ச் ரொம்ப முக்கியம் ஏன்னா மேட்ச்ல தான் நீங்க மார்க் லூஸ் பண்ணுவீங்க நம்ம அதிகமாக மார்க் லூஸ் பண்ணக்கூடிய இடமா எங்கே இருந்துட்டுருக்குன்னா நம்ம மேட்சாக தான் இருந்துட்டுருக்கு ஸோ வாட் வில் பி திஸ் ஆன்சர் பெசிலஸ் துரிஞ்சினசிஸ் மறுபடியும் பெசிலஸ் துரிஞ்சினசிஸ் அது ஒரு க்ரை ப்ரோட்டீன் அப்படின்னு தெரியும் தெர்மஸ் அக்யூஸ்டிக்கஸ் வந்துட்டு ஒரு டிஎன்ஏ பாலிமரஸை யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம் அக்ரோபெட்ரியம் டூமிஃபேலம் வந்து குளோனிங் மெட்ரா யூஸ் பண்ணிருக்கோம் சலமினோ டைஃபோரியா வந்து கான்ஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் ஆர்என்ஏ மாலிகூல் ஸோ அதை பொறுத்து ஆப்ஷன் சி எஸ் ட ஷமீன் ஷயமதி ஆகாஷ் அக்ஷயா புவனேஸ்வரி சூப்பர்மா ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா option C will be the right answer super rakana super அடுத்த கேள்வி BT cotton variety was developed by the introduction of toxin gene bacillus thuringiensis is resistant to BT cotton which is resistant to BT cotton is resistant to BT cotton variety which is resistant to insect pest option B insect pest okay va option B insect pest super Akshaya Shamin Bhuvaneshwari Akash so option B is right answer option B will be the right answer okay அடுத்த கேள்வி பார்த்தலாம் அடுத்த கேள்வி என்னவா இருக்க போகுது ஸ்ரீ குட்டி சூப்பர் ஒரு ஆன்சர் பண்ண போதுடா ஓகேவா nowadays is possible to detect the mutated genes causing cancer by allowing radioactive probe to hybridization the complementary DNA in a clone by autoradiography because ஏனால nowadays இப்போ ஈஸியாக மாறி இருக்கு எதனால வருங்காலத்தில் இப்போ ஈஸியாக மாறி இருக்கு எதனாலனா தெரியல நோட் பண்ணி வச்சுக்கோங்க a mutated genes does not appear on the photographic film of the probe has no complementarity with it ஓகேவா ஸோ ஆப்ஷன் பி தான் வரப்போகுது எஸ் அக்ஷயா சூப்பர் okay the mutated genes does not appear on the photographic films as the probe has no complementarity with it okay option B da vara option B is the Shamin Akshaya kalagireenga option B da kana varapodhu okay transponents last question in idhula last question transponents can be used during which one of the following transponents எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம் when we use transponents நம்ம transponents எப்போ யூஸ் பண்ணுவோம் எஸ் ட பாலாஜி சூப்பரா transponents நம்ம எப்போ யூஸ் பண்றோம் ஒரு ஜீனை வந்துட்டு சைலன்சிங் பண்றதுக்கு transponents நம்ம எப்போ யூஸ் பண்றோம் ஒரு ஜீனை சைலன்சிங் பண்றதுக்கு so to silencing the genes option B ஓகேவா சூப்பரா பாலாஜி ஆகாஷ் கலக்கிட்டீங்க அக்ஷயா சூப்பர்மா ஓகேவா so ஒரு ஜீனை சைலன்சிங் பண்றதுக்கு ஓகேவா சூப்பரா ஸ்ரீகுட்டி புவனேஸ்வரி okay so option B gene silencing விஜய் என்னடா அப்படி பார்த்து ஓடி போற so option B is right answer option B gene silencing and right answer and with this we have completed the human welfare முடிச்சிட்டோம் and last chapter ஆன ecological entry item okay va ecological entry item da kanna yes last 3 more chapters முடிக்க முடியுமா
1 o'clock முடிக்க முடியுமா? பார்க்கலாமா? ட்ரை பண்ணி பார்ப்போமா? ரெடி எல்லாருமே? 1 o'clock முடிக்கலாமா? எஸ், ரெடி guys, ரெடி. யா, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம டக்குன்னு பார்த்துலாம். நட்டாலிட்டி எதை ரெஃபர் பண்ணுது? வாட் டஸ் நட்டாலிட்டி ரெஃபர்ஸ் டு? Natality is always referred to a birth rate. Okay, yes, ready. Natality எதை ரெஃபர் பண்ணுது? birth rate. Option B, birth rate is right answer. Okay, natality will refer to a birth rate. Super Akshaya, Pyari, Satya, Shamin. Okay வா? So choose birth rate தான் ரெஃபர் பண்ணுது. Bhuvneshwari, Shri, Balaji. Option B is right answer. Option B will be the right answer. அடுத்த question. Which one of the following plants shows a very close relationship with the species moth? என்ன சொல்லுவோம்? moth. இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம்? ரெண்டுத்துக்குள்ள இருக்கு. ஹாய் கோகுல். என்ன மாத் அண்ட் என்ன சொல்லுவோம்? எஸ் டாக்ஷா, யூகா அண்ட் மாத் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆப்ஷன் பி யூகா அண்ட் மாத். சூப்பர் அக்ஷயா, பியாரி, ஷமீன் கலக்கிட்டீங்க. ஓகேவா? சத்யா. ஓகேவா? என்னது யூகா அண்ட் மாத் அப்படி நம்ம சொல்லிருக்கோம். ஓகேவா? ஷாய்மத் ஆர்கிட்ஸ் இல்லடா. ஓகே அப்படி சொல்றேன். ஓகே கரெக்ட். ஓகே யூகா அண்ட் மாத். ஓகேவா? எஸ்டா ஸ்ரீகுட்டி, சத்யா கலக்கிட்டீங்க. சூப்பர் ஷாமதி. அடுத்தது, which one of the following population interaction is widely used in the medical science of the production of antibiotics? ஆன்டிபயோட்டிக்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த இன்ட்ராக்ஷன் என்ன இன்ட்ராக்ஷனா? ஆன்டிபயோட்டிக்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இது என்னது? இல்லடா. ஓகே, ஆப்ஷன் சி அமென்சாலிசம். Amensallism is right answer. Option C, Amensallism is right answer. Yes, Bhuvneshwari. Super. Satya kalakini. Option C, Amensallism. Okay, super. Gokul, Satya, Shamin, Bhuvneshwari, Shahid, Srikutti, Balaji, Akash, Amensallism. Okay. In a growing population of a country, எப்படி இருக்குமா? growing population of countryல வந்துட்டு எப்படி இருக்கும்? யார் வந்து அதிகமா இருப்பா? ஒரு growing population of countryல வந்து யார் அதிகமா இருப்பா? ஒரு growing population of countryல வந்து யார் அதிகமா இருப்பா? growing population of countryல வந்துட்டு யார் அதிகமா இருப்பா? growing population of countryல வந்து யார் அதிகமா இருப்பா? சாரி, என்னதுடா ஹவுஸாரு? ப்ரீ ரீப்ரொடக்டிவ் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் மோர் தென் ரீப்ரொடக்டிவ் இண்டிவிஜுவல்ஸ். ஆப்ஷன் ஏ. ஓகேவா? பி எஸ் த ஷமீன், சத்யா, அக்ஷயா. ஓகேவா? பாலாஜி ஏடா ப்ரீ ரீப்ரொடக்டிவ் மோரா இருக்கணும்டா. ப்ரீ ரீப்ரொடக்டிவ் யங் ஒன்ஸ் அதிகமாக இருப்பாங்க. ஓகேங்களா? எதுடா ஹவுஸர்? இதுவா? இந்த கொஸ்டின் கேட்குறேன். இந்த கொஸ்டின் எதுக்கு அமென்சாலிசம்னா, நம்ம பெனிசிலியம்லாம் படிச்சிருப்போமே. பெனிசிலியமா எதுக்கான எக்ஸாம்பிள்? அமென்சாலிசம் எக்ஸாம்பிள் தானே. அவனே கொடுத்துட்டேன். ஆன்டிபயோட்டிக் பெனிசிலியம் என்னக்கான எக்ஸாம்பிள்? அமென்சாலிசம் தான். ஓகேங்களா? அமென்சாலிசம், பெனிசிலின். இந்த பெனிசிலின் வளர இடத்தை சுற்றி ஸ்டெஃபிலோகாக்கஸ் பாக்டீரியா வந்து வளராது. அதனால இந்த பெனிசிலினுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை, 0. ஆனால் அந்த ஸ்டெஃபிலோகாக்கஸ் பாக்டீரியாவுக்கு மைனஸ், அதான் -0 அப்படின்றது. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். presence of plant arranged in a well defined vertical layer கொடுத்துட்டான். நான் well defined depending upon the height of can be seen in stratification தான். நான் என்ன கேட்குறான்? stratification எதில் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்குறேன். stratification நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்றது. stratificationல எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்றது. ஸ்ட்ராட்டிஃபிகேஷனில் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது? எஸ் ஆப்ஷன் ஏ. என்னது? ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். இந்த மரம் இப்படி வளர்ந்துருக்கு, இந்த செடி இவ்வளோ தூரத்துக்கு, இந்த இது தூரத்துக்கு அப்படின்னு நம்ம வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது. ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். சூப்பரா. சத்யா, ஸ்ரீகுட்டி, அக்ஷயா, ஷாமதி, பாலாஜி, புவனேஸ்வரி, ஷமீன், கிரண் கலக்கிட்டீங்க. ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே. asymptotic logistic growth curve is obtained when? எப்போ வந்து asymptotic logistic growth curve வந்து obtain பண்ணப்படும்? asymptotic logistic growth curve எப்போ அப்டேட் பண்ணப்படும்? asymptotic logistic growth curve எப்போ அப்டேட் பண்ணப்படும்? எப்படா? இல்லை, k is equal to n இருக்கும்போது தான். k is equal to n இருக்கும்போது தான்டா. அப்போ தானே 0 வரும். k is equal to n இருக்கும்போது தான் நமக்கு என்ன வர முடியும்? 0 வர முடியும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் வருது. ஆப்ஷன் ஏ தானே வரும். k is equal to n இருக்கும்போது தான் ஆப்ஷன் பண்ண முடியும். k is equal to n முடிஞ்சுதா? k is equal to n. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, யா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் டு obtain cows yielding higher milk output represent. Artificial selection obtains
cow yielding higher milk output represent என்ன represent பண்ணுது என்ன ஒரே இதா வந்துட்டு இருக்குலே which represent directionless as pushes the mean of the character in one direction. Mean of the character in one direction. Option A. Option A தான் yes 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 da Satya. Option A. Option A. Akash Satya Samin super. Option A தாக்கனா option A வரும். Option A. Directionless it pushes the mean of the character into a ஒரு direction ஒரு unit directionல போஸ் பண்ணி push பண்றது. Okay. Next question. Mismatch. Which is mismatch? தப்பான மேட்ச். தப்பா மேட்ச் பண்ணிட்டாங்கப்பா. என்ன பண்ணிட்டாங்க? தப்பா மேட்ச் பண்ணிட்டாங்க. mismatch தப்பா மேட்ச் பண்ணிருக்காங்க ஓகே இல்ல ஆப்ஷன் ஏ என்னது ரோடோஸ்பிரிலியம் ஒரு ஃப்ரீ லிவிங் ஆக்டோபாக்டர் அதுக்கும் ரோடோஸ்பிரிலத்துக்கும் மைக்ரோரைசாக்கும் என்னடா சம்பந்தம் ஒன்றும் இல்லையா ரோடோஸ்பிரிலத்துக்கும் மைக்ரோரைசான்றது சிம்பியாட்டிக் அசோசியேஷனை பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கிறது பட் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் எஸ் டா ஷாமதி ஓகேவா நோ ப்ராப்ளம் ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் மைக்ரோரைசா எதோட எக்ஸாம்பிள்ஸ் சிம்பியாட்டிக் அசோசியேஷன் எதோட எக்ஸாம்பிள்ஸாக இருக்குது மைக்ரோரைசா எதோட எக்ஸாம்பிள்ஸ் இருக்கா மைக்ரோரைசா எஸ் மியூச்சுவலிசம் மைக்ரோரைசா எதோட எக்ஸாம்பிள்ஸாக பார்த்துட்டு இருக்கோம் ஆப்ஷன் சி மியூச்சுவலிசத்தோட எக்ஸாம்பிள்ஸாக பார்த்துட்டு இருக்கோம் ஓகே சூப்பரா சத்யா ஆகாஷ் புவனேஸ்வரி அக்ஷயா கலக்கிறீங்க ஆப்ஷன் சி மியூச்சுவலிசம் ஸ்ரீகுட்டி சூப்பர்மா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம் Gauss principles of competitive exclusion states that Gauss principles of competitive exclusion என்ன ஸ்டேட் பண்ணுது Gauss principles of competitive exclusion what does it states Gauss principles என்ன சேம் பண்ணுது அப்படினு பார்த்தீனா no two species can occupy the same niche indefinitely at the same limiting resources ரெண்டு ஸ்பீஷீஸ் ஒரே நிச்சயில லிமிட்டிங் ரிசோர்ஸ்ல வச்சுட்டு அது இது பண்ண முடியாது அப்படினு சொல்றது ஓகே என்ன சர்வே ஆக முடியாது அப்படினு சொல்லிட்டு இருக்கிறது தான் நம்ம காஸ் பிரின்சிபலை பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்க போகுது ஓகேவா சூப்பரா சத்யா ஸ்ரீகுட்டி ஷமீன் ஓகேவா புரிஞ்சா ரெண்டு ஸ்பீஷீஸ் வந்துட்டு ஒரே நிச்சயில லிமிட்டிங் ரிசோர்ஸ் வச்சுட்டு வாழ முடியாது அப்படின்றது தான் ஓகே அகைன் சி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஓகே அடுத்த கேள்வி when does the growth rate of population following the logistic model equal to 0 the logistic model is given as dn by dt is r எப்ப 0 வரும் இதுல அந்த இதுல வந்து ஃபார்மேஷன் பண்ணும்போது நமக்கு எப்ப 0 வருமா எதோட நம்ம ஆட் பண்ணும்போது 0 வருது ரொம்ப ஈஸி அதுல 0 வரணும்டா அந்த ஃபார்முலால 0 வரணும் என்ன வரணும் நமக்கு ஏன் இப்படிலாம் போயிட்டு இருக்கீங்க when n by k is equal to 0 when n by k is equal to 0 0 தான் வரப்போகுது ஓகே ஆப்ஷன் ஏ எஸ் த அக்ஷயா in n by k is equal to 0 0 பேஸ் பண்ணி தான் வரப்போகுது ஓகேங்களா எஸ் ஆப்ஷன் ஏ எஸ் த அக்ஷயா சத்யா கலக்கிறீங்க ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் கணங்களா ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஓகே அடுத்த கேள்வி பார்த்தலாம் மோஸ்ட் அனிமல்ஸ் ஆர் ட்ரீ டுவெல்லர்ஸ் எங்க வந்து ட்ரீ டுவெல்லர்ஸா இருக்காங்க ட்ரீல ஓட்ட போட்டு ட்ரீல வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா அந்த மோஸ்ட் அனிமல்ஸ் ஆர் ட்ரீ டுவெல்லர்ஸ் எங்க வந்து ட்ரீ டுவெல்லர்ஸா இருக்காங்க மோஸ்ட் அனிமல்ஸ் ஆர் ட்ரீ டுவெல்லர்ஸ் எங்க ஓ மை காட் yes அக்ஷயா ஆகாஷ் சத்யா இங்க ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் ஆப்ஷன் சி ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் எஸ்டா ஸ்ரீகுட்டி ஷமீன் ஓகே சூப்பரா ஓகே ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் எஸ்டா சத்யா அடுத்த கேள்வி in which of the following interaction both partners are adversely affected ரெண்டு பேருமே அஃபெக்ட் ஆவாங்க adversely affected both partners are adversely affected ரெண்டு பார்ட்னர்ஸ்மே அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிருப்போம் இதுல ரெண்டு பார்ட்னர்ஸ்மே அஃபெக்ட் ஆவாங்க எதுல ரெண்டு பார்ட்னர்ஸ்மே அஃபெக்ட் ஆவாங்க எஸ் காம்படிஷன்ல வந்துட்டு ரெண்டு பார்ட்னர்ஸ்மே அஃபெக்ட் ஆவாங்க சூப்பர் அக்ஷயா ஆகாஷ் ஷாய்மதி ஷமீன் சத்யா புவனேஸ்வரி ஸ்ரீகுட்டி கோகுல் கலக்கிறீங்க ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா புவனேஸ்வரி சூப்பரா அடுத்த கேள்வி இந்த கிராஃப் ஏன் கீழ் நோக்கி போகுது இந்த கிராஃப் ஏன் மேல் நோக்கி போகுது இந்த கிராஃப் ஏன் கீழ் நோக்கி போகுது இந்த கிராஃப் ஏன் மேல் நோக்கி போகுது என்ன பேசிக் கான்செப்ட்
எதனால ஒரு ஆர்கானிசத்தில் ஒரு பாப்புலேஷன் வந்து குறையுதும் இன்னொரு பாப்புலேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு ஐ மீன் ஒரு பாப்புலேஷன் வந்து அழிவு நோக்கி இன்னொரு பாப்புலேஷன் வந்து இதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த பாப்புலேஷன் மேல் நோக்கி போயிட்டு இருக்கோ அது சக்சீட் ஆயிருக்கு என்ன இருக்கு அது சக்சீட் ஆயிருக்கு பாப்புலேஷன் பி தானே போயிட்டு இருக்கு பாப்புலேஷன் பி கம்ப்ளீட்டட் மோர் சக்சஸ்ஃபுல்லி ஃபார் ஃபுட் தான் பாப்புலேஷன் ஏ பாப்புலேஷன் ஏவோட நடந்த போட்டியில் ஃபுட்டுக்கு வேண்டி பாப்புலேஷன் ஏவோட நடந்த போட்டியில் வந்துட்டு யார் ஜெயிச்சிட்டானா பாப்புலேஷன் பி வந்து ஜெயிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிருக்கோம் ஸோ ஆப்ஷன் ஏ தான் வரப்போகுது எஸ் ஜஸ்டி குட்டி ஓகேவா ஆப்ஷன் ஏ தான் வரப்போகுது சூப்பர் பாலாஜி சத்யா ஆப்ஷன் ஏ ஓகேவா ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஓகே பாப்புலேஷன் பியை கம்ப்ளீட் பண்ணும்போது ஜெயிச்சிட்டான் அப்படின்றதுனால ஃபுட்டுக்காக ஜெயிச்சிட்டான் அப்படின்றது ஓகேவா லாஸ்ட் கொஸ்டின் இதில் பேஸ் பண்ணி நம்ம லாஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஜஸ்ட் அ பர்சன் மூவிங் ஃப்ரம் டெல்லி டு சிம்லா மேரி எஸ்கேப் ஃப்ரம் ஹீட்டு நம்ம பேர்ட்ஸ் எங்கேருந்து வந்திருக்கான் மைக்ரேட்டட் ஃப்ரம் சைபீரியா டு அதர் எக்ஸ்ட்ரீம்லி கோல்ட் நார்த் ரீஜன் மூவ்ஸ் டு எங்கே போகும் இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ராஜஸ்தானில் போய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கியோலாண்ட்ரா நேஷனல் பார்க் எங்கே போதான் இது தலைவன் எங்கே போகிறானா வி வில் கோ டு கியோலாண்ட்ரா நேஷனல் பார்க் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் எங்கே மைக்ரேட் ஆகி போகுது அப்படின்னு கேட்கலாம் கியோலாண்ட்ரா நேஷனல் பார்க் நாட் டு வெஸ்டர்ன் காட்ஸ் இட்ஸ் கோஸ் டு கியோலாண்ட்ரா நேஷனல் பார்க் பட் இது நம்ம என்சிஆர்டி கான்செப்ட்ல இல்லை தான் பட் இது அப்பார்ட் ஃப்ரம் என்சிஆர்டி பட் தான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே கியோலாண்ட்ரா நேஷனல் பார்க் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் சூப்பர் சத்யா கோகுல் ஷமீன் ஸ்ரீகுட்டி ஆகாஷ் கலைக்கிறீங்க ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர் அண்ட் வித் திஸ் கொஸ்டின்ஸ் வி ஹவ் கம்ப்ளீட்டட் த கொஸ்டின் அண்ட் வி ஆர் மூவிங் இன் டு த ஈகோசிஸ்டம் ஓகேவா நம்ம ஈகோசிஸ்டத்தை பார்த்துடலாம் ஈகோசிஸ்டம் கான்செப்டை பேஸ் பண்ணி பார்த்துடலாம் ஈகோசிஸ்டத்தை கான்செப்டை பேஸ் பண்ணி என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதை பார்த்துடலாம் ஓகேவா எஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே இந்த மாதிரி இருக்கான் பிரைமரி ப்ரொடியூசர் இப்படி இருக்கான் பிரைமரி கன்சூமர் இப்படி இருக்கான் செகண்டரி கன்சூமர் இப்படி இருக்கான் ஓகே அப்போ எந்த மாதிரி ஒரு இது இருக்க போகுது இது வி ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் அதனால தான் நான் ஈஸியாக போட்டு விட்டேன் எந்த மாதிரி டைப் டிப்பிக்கல் ரெப்ரசென்ட் பண்ண போகுது இது it is an inverted pyramid of biomass option A it is an inverted pyramid of biomass yes the option A is right and super Akshaya Gokul Sri Kuti Shamin Bhuvaneshwari Satya கலைக்கிறீங்க option A is right answer okay option A will be the right answer அடுத்த கேள்வி பார்த்தலாம் which ecosystem has a maximum biomass எதுல வந்து maximum biomass இருக்கு which ecosystem has a maximum biomass which ecosystem has a maximum biomass எதுலடா maximum biomass இருக்கு பயோமாஸ் கேக்குறாங்க பயோமாஸ் ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் ஃபாரஸ்ட்ல தான் காடுல தான் அமேசான் ஃபாரஸ்ட்ல தான் ஆப்ஷன் டி எஸ்டா சத்யா கோகுல் கலக்கிங்க ஆப்ஷன் டி தாக்கனா ஆப்ஷன் டி ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் டா ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் எஸ்டா ஷமீன் ஓகே the term ecosystem was coined by ecosystem அப்படின டேர்மை காயின் பண்ணவர் யாரு ஈகோசிஸ்டம் அப்படின்ற டேர்மை காயின் பண்ண அந்த மகராசன் யாரா அந்த மகராசன் யாரா இருக்காரு பார்த்தீங்கன்னா ஏஜி டான்ஸ்லே யாரா இருக்காரு ஆப்ஷன் பி ஏஜி டான்ஸ்லே ஓகேவா ஆர்தர் ஜார்ஜ் டான்ஸ்லே ஏஜி டான்ஸ்லே ஓகே ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் ஏஜி டான்ஸ்லே which of the following is a characteristic which is of cropland ecosystem ஓட no problem which are the characteristic which is of cropland ecosystem ஓட characteristic features என்னது அப்படின்றாங்க cropland ecosystem ஓட characteristic features என்னது அப்படின்றாங்க cropland ecosystem ஓட characteristic features என்னது no in cropland ecosystem we can see the least genetic diversity அந்த அளவுக்கு genetic diversity நம்மளால பார்க்க முடியாது எஸ் அக்ஷயா சூப்பர் ஓகே அந்த அளவுக்கு நமக்கு genetic diversity பார்க்க முடியாது we can see the least genetic diversity option B is the right answer option B no option B least genetic diversity is the right answer yes அக்ஷயா சூப்பர் அக்ஷயா ஸ்ரீ குட்டி கலக்கிங்க option B is the right answer option B தாக்கனா option B which of the following would appears as the pioneer முன்னோடிகள் organism on the bare rocks பேர் ராக்ஸில் முன்னோடிகள் ஃபர்ஸ்ட் வந்து என்னது பேர் ராக்ஸில் ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்ம் ஆயிடுச்சு பொல்யூஷன்லாம் இல்லாதப்போ ஃபர்ஸ்ட் இந்த பேர் ராக்ல என்ன ஃபார்ம் ஆயிருக்கு
எஸ் 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 என்ன ஃபார்மாக இருக்கு லைகன்ஸ் ஆப்ஷன் ஏ லைகன்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் ஏ லைகன்ஸ் சூப்பர் ஆகாஷ் சத்யா புவனேஸ்வரி ஓகே நல்லா பார்த்துக்கோங்க ஆப்ஷன் ஏ லைகன்ஸ் ஃபார்மாக இருக்குடா சூப்பர் சூப்பர் லைகன்ஸ் லைகன்ஸ் எஸ் அக்ஷயா சூப்பர் ராகண்ணா ஓகே ஆகாஷ் சூப்பர் 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 அடுத்த கேள்வி மோஸ்ட் அனிமல் தட் லிவ் இன் த டீப் ஓஷன் வாட்டர்ஸ் ஆர் டீப் ஓஷன் வாட்டர்ஸ் ஆர் சூப்பரா ஜாவித் கோகுல் கலக்கிறீங்க இதுக்கு சொல்லுங்க பார்ப்போம் டீப் இன்டு த ஓஷன் வாட்டர்ஸ் ஆர் எப்படி இருக்காங்க டீப் இன்டு த வாட்டர்ஸ் ஆர் நல்லா ஆழத்தில் புதஞ்சிருப்பான் அவன் என்ன பண்ணுவான் முக்கால்வாசி என்ன மாதிரியா இருப்பான் என்ன மாதிரி அனிமல்ஸாக இருப்பான் he will be detrivorous not primary consumer-ஆக இருப்பான் எப்படி டீப் இன்டு த ஓஷனாக இருக்கிறது எப்படி பிரைமரி கன்சியூமராக இருப்பான் detrivorous-ஆக தான் இருந்துட்டு இருப்பான் ஆப்ஷன் சி எஸ்டா சத்யா ஓகே detrivorous-ஆக தான் இருந்துட்டு இருப்பான் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி எஸ்டா அக்ஷயா சத்யா கோகுல் ஷமீன் ஓகே ஆப்ஷன் சி detrivorous-ஆக தான் இருந்துட்டு இருப்பாங்க detrivorous-ஆக தான் இருந்துட்டு இருப்பாங்க ஓகே எஸ் எஸ்டா ஆகாஷ் சூப்பர் வெர்டிகல் டிஸ்ட்ரிபியூஷன் இதான் நம்ம பார்த்தோம் வெர்டிகல் டிஸ்ட்ரிபியூஷன் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் டேர்ம் சொல்லியிருந்தேன் என்னது வெர்டிகல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான டேர்ம் என்ன நான் சொல்லியிருந்தேன் வெர்டிகல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு vertical distribution kind of term da vertical distribution yes da dhanam akshaya akash navarke stratification option b option a stratification is right and super sti kutti kalakidinga okay option a stratification javid satya gokul shamin super rakana option a stratification is right answer okay bhuvaneshwari super ma okay the mass of living materials at a tropical level at a particular time or particular time and the particular time la mattum mass of living materials நம்ம என்ன சொல்றோம் அந்த particular time la அங்க live ஆயிட்டு இருக்கோம் அத தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்றது mass of living material yes da dhanam என்ன வரக்க போகுது standing crop okay akshaya superma is going to be option c standing crop is right answer option c standing crop is right answer super dhanam akshaya gokul akash satya sti kutti kalakiding option c standing crop super அடுத்த क्वेश्चन பாருங்க புவனேஸ்வரி சூப்பர்மா ஓகே அடுத்த क्वेश्चन in ecosystem the rate of production of organic matter during photosynthesis termed as rate of production of organic matter during photosynthesis மொத்தமா organic matter மொத்தமா ஃபார்ம் ஆகக்கூடியது என்னது மொத்தமா ஃபார்ம் ஆகுது organic matter மொத்தமா ஃபார்ம் ஆகக்கூடியது ஓகேங்களா ஓகே என்னது gross primary productivity option a gross primary productivity so option a is the right answer option a will be the right answer super shamin akash srikutti satya kalakidinga option a gross prime மொத்தமா நம்ம சொல்றோம்னா gross primary productivity தான் சொல்லிட்டு இருப்போம் ecological succession அப்போ என்ன நடக்கும் what will happen during ecological succession அப்போ என்ன நடக்கும் what will happen during ecological succession அப்போ என்ன நடக்கும் என்ன நடக்கும்னா the gradual and predictable changes in the species composition in the given area ஓகேவா the gradual and predictable changes in the species of the composition in the given area option d டாக்கண்ணா option d is the right answer okay option d என்னது option d will be the right answer ஒரு நிமிஷம் இருங்க yeah which of the following ecological pyramid generally inverted இதுல வந்து எது இன்வெர்ட்டடா இருக்கலாம் generally inverted ஒரே நிமிஷம்டா sorry okay ஒரே நிமிஷம் yeah generally invert என்னவா இருக்க போகுது option d pyramid of biomass தான் இருக்க போகுது ஓகேங்களா general inversion option d தான் இருக்க போகுது ஓகேங்களா ஒரே நிமிஷம் இருங்க ஸ்டாண்டிங் கார்ப்புக்கும் ஸ்டேட்டுக்கும் டிஃபரன்ஸ் சொல்லுங்க சார்
ஸ்டாண்டிங் கிராப் அப்படின்றது எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோமாஸை பற்றி பேசிட்டு இருக்கோம். இதே ஸ்டேட் அது எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரியன் சைக்கிள்ஸை பற்றி பேசிட்டு இருக்க போகுது. ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தலாம் which of the following statement is incorrect. இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்னது அப்படின்னாங்க which of the following statement which is incorrect. Okay, which of the following statement is incorrect. இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்னது? which of the following statement is incorrect. என்னது? இதான லாஸ்ட் கொஸ்டின். இன்றைக்கான லாஸ்ட் கொஸ்டின் இதுதான். பிகாஸ் நம்ம பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷனில் சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம அது பார்க்க முடியாது. இப்போ நான் அது வேறு பிடிஎஃப் எடுத்து வச்சுருந்தேன். அந்த பிடிஎஃப் இதாகும். ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, நம்ம பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன் நம்ம பார்ப்போம். பட் இதில் சொல்லுங்க பார்ப்போம், வாட் இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட்? நமக்கு எல்லாருக்குமே தெரியும், எனர்ஜி எப்படி பார்த்தாலுமே 10% வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆக போகுது இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் அப்படின்றதுலையோ இல்லை ரெஸ்பிரேஷன் லாஸ் மூலியமாகவோ என்ன ஆக போகுது? லூஸ் ஆக போகுது. அப்படி லாஸ் ஆகும்போது எப்படி எனர்ஜி கிராஜுவலி இன்க்ரீஸே ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்? ஸோ கிராஜுவலி இன்க்ரீஸ் ஆகாது, என்ன ஆகிட்டு இருக்கும்? டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அந்த டிக்ரீஸ் ஆனதுனால தான் நம்ம அந்த பிரமிடை வந்துட்டு upright-ஆ வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அண்ட் வித் திஸ் we have complete today's session. இன்னைக்கான செஷனை நம்ம என்ன பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஒரு ஃபயர் ஒன்று போடுங்க பார்ப்போம். எஸ். கமான் கைஸ். ஒரு ஃபயர் ஒன்று போடுங்கண்ணா. கமான்ரா. நீட் கோச்சிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க சார் ஆஃப்லைனில்? ஏன்னா ஆஃப்லைன் வந்துட்டு மே மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுடா. மே மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஃபார் 2027க்கு. மே டு ஜூன் கூட ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா? வெற்றி பேட்ச் இருக்குது, யூ கேன் லுக் இன் டு இட். ஓகே, எஸ் ஆப்ஷன் 2 தானே. போதுண்ணா, முடிஞ்சாச்சு. ஓகேவா? அப்படியே செஷன் லைக் பண்ணாமல் செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுரும். ஓகே, யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஓகே, கிளியர். இன்னொரு நாள் சந்திப்போமா? ஓகேவா? எஸ், மீட் யூ another day another time. இதேமாரி நம்ம இன்னொரு கொஸ்டின் படிச்சேன். ஏன்னா அடுத்த மாதம் ஃபுல்லாக நம்ம என்ன வேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகே, நீங்கள் இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க, இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. இந்த 1 மாதம் வந்து நம்ம கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி படித்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல மார்க்கே எடுக்கலாம். ரிவிஷனை கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா, நிறைய மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணோம் அப்படின்னா, நிறைய மார்க் டெஸ்ட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளால் நல்ல மார்க் எடுக்க முடியும்னாக்கன்னா ஸோ அந்த லாஸ்ட் சான்ஸை விட்டுறாதீங்க. வி ஆர் இன் டெத் ஓவர்ஸ். அந்த டெத் ஓவர்ஸை விட்டுறாதீங்க. ஸோ அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண பாருங்க. ஓகே, யூ வில் நோ இட். ஓகேவா? உங்களுக்கு வரும். ஓகே, நெக்ஸ்ட்லேயே வந்துட்டு நான் சொல்கிறேன், அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? அது நம்ம ஷெட்யூல் பார்த்து தான் சொல்லணும். ஸோ வில் அப்டேட். பட் நான் மறுபடியும் சொல்கிறேன், ப்ளீஸ் டூ ஃபோக்கஸ். இந்த 1 மாதம் பல்ல கடிச்சிட்டு வேலை பாடுறா அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி பல்ல கடிச்சிட்டு படித்தா போதும் நமக்கு என்ன ஆயிடலாம்? சூப்பராக வந்து பாஸ் ஆயிடலாம். ஓகேவாக்கண்ணா? நல்ல மார்க்கோட பாஸ் ஆகி நமக்கு பிடிச்ச MBBS ஸ்டாண்டில் போய் உட்காந்துலாம். ஓகேவாக்கண்ணா? ஸோ இந்த 1 மாதம் நமக்கு இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் படிச்சு நம்ம சாப்டர் வைஸ் போவோம். ஓகே, நம்ம எப்படி மொத்தமாக அப்படி பார்த்துருந்தாலும் மொத்தமாக 20 கொஸ்டின்ஸ் பார்க்கறது பதிலாக ஒரு சாப்டர்லேருந்து நம்மளோட என்ன சொல்லியிருந்தா 100-200 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஒரு சாப்டர்லேருந்து ஒரு 100-200 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ நம்ம ஏப்ரல் மாதத்துலேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாப்டர்லேருந்துமே 100 to 200 கொஸ்டின்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகே, அப்படி நம்ம 32 சாப்டர்ஸ் நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000+ கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்து வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட நம்ம மார்க் டெஸ்ட் சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நமக்கு இதை கெயின் பண்ண முடியும். ஓகேவா? சூப்பராகண்ணா. ஸோ we will start our journey soon. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் சந்திப்போம். பாய் டாக்கண்ணா. ஓகே, மதியம் சாப்பிட்டு போய் ரெஸ்ட் எடுங்க. ஓகேவா? மறுபடியும் சந்திப்போம். ஸ்டாண்டிங் கிராப் அப்படின்றது பயோமாஸ் சொல்ல பற்றி டிட்டர்மைன் பண்ணுறது. அதே ஸ்டேட் எது டிட்டர்மைன் பண்ணுறது? நியூட்ரியன் சைக்கிள்ஸ். நியூட்ரியன்ஸ் அமௌண்ட் வந்து பிரச்சனை இருக்குன்னு சொல்லக்கூடியது. ஓகே, அதான் அப்போவே சொன்னேன், கவனிக்கலையா? நம்ம ஆப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குண்டா, உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்க. கீழே போய் டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பாருங்களேன். அதில் ஆஃப்லைன் கோர்ஸஸ்க்கான லிங்க் இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் கோர்ஸ்க்கான லிங்க் இருக்கும். ஓகேங்களா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பாருங்க. நம்ம இதுக்கு எப்படி கீழே போயிட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஓகே, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. ஸோ மறுபடியும் சந்திப்போம். பாய். ஓகே, நோ ப்ராப்ளம். பாய்.